வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியின் மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சி. இன்றைய விஐடி பண்பலை 90.8 வரவேற்கின்றோம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளில் இருந்து சில துளிகள். மார்ச் 29, 1974 ஆண்டு நாசாவின் மெரைனர் 10 விண்கலம் புதன்கோளுக்கு மிக அருகில் சென்ற முதலாவது விண்கலம் என்ற பெயரை பெற்றது. மார்ச் 29, 1945 ஆண்டு இரண்டாம் உலகப் போரில் V1 பறக்கும் குண்டு கடைசி முறையாக இங்கிலாந்தை தாக்கியது. மார்ச் 29, 2005 ஆண்டு யாஹூ 360 டிகிரி சேவை ஆரம்பிக்கப்பட்டது. மார்ச் 29, 2008 ஆண்டு பூமி மணித்திலாயம் அனைத்துலகமயமாக்கப்பட்டது. மார்ச் 29, 1790 ஆண்டு அமெரிக்காவின் 10வது ஜனாதிபதியான ஜான் டெய்லர் பிறந்தார். மார்ச் 29, 1941 ஆண்டு அமெரிக்காவை சேர்ந்த நோபல் பரிசை பெற்ற ஜோசப் டெய்லர் பிறந்தார். மார்ச் 29, 1918 ஆண்டு அமெரிக்க விற்பனை நிறுவனமான வால்மார்ட்டை நடத்தும் சாம் வோல்ட்ரான் பிறந்தார். மார்ச் 29, 1927 ஆண்டு ஆங்கிலேயரான நோபல் பரிசை பெற்ற ஜான் வென் பிறந்தார். மார்ச் 29, 2000 ஆண்டு தமிழ் திரைப்பட நடிகையான CK சரஸ்வதி மறைந்தார். மார்ச் 29, 1965 ஆண்டு மானுடவியல் அறிஞர் ஜார்ஜ் பீட்டர் மார்க்டக் மறைந்தார். உங்கள் விஐடி பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளில் இருந்து சில துளிகள். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி தினம் ஒரு திறவுகோல். வணக்கம். இந்த நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துவது உங்கள் TGM கணேசன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற ஒரு தலைப்பு, மனிதனை வீழ்த்துகின்ற விஷயங்கள் எவை எவை? மனிதனை வீழ்த்துகின்ற விஷயங்கள் 3 விஷயங்கள். 1 சுய பச்சாதாபம், 2 கவலை, 3வது விஷயம் சோகம். சுய பச்சாதாபம் ஒரு மனிதனை எப்படி வீழ்த்தும்? இந்த செல்ஃப் ஃபிட்னஸ் சொல்லுவாங்க இல்லையா, இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்ல முடியும். என்னோட நண்பன் ஒருத்தர் இருந்தான், என்னுடைய வகுப்பறை தோழன், நாகராஜ்னு பேரு. நாகராஜ் என் கூடவே படித்தவன். கல்லூரி படிப்பை முடிச்சுட்டான், ஆனால் வேலை கிடைக்கல. கல்லூரி படிப்பை முடிச்சு வேலை கிடைக்காம வீட்டில் இருந்தா என்ன பட்டம் கிடைக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஆமாம் நண்பர்களே, தண்டசோறு பட்டம் அவனுக்கு கிடைச்சது. 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 3 வருடங்கள் ஆகியும் கூட அவனுக்கு வேலை கிடைக்கவில்லை. வேலை கிடைக்காம இருந்த அவனுக்கு வீட்டில் கிடைச்சது எல்லாமே என்னன்னு உங்களுக்கும் தெரியும். அத்தனையும் வசை மாறி பொழிந்ததுதான் அதிகம். இந்த வசவுகள் அவனை காலம் செல்ல செல்ல என்ன ஆக்குச்சுன்னு கேட்டா, மனசுக்குள்ள ஒரு விசித்திரமான ஒரு வியாதி வந்து அவனுக்கு உட்காந்துருச்சு. அந்த விசித்திரமான வியாதி என்னன்னு கேட்டா, நான் செத்து போயிட்டேன்னு நினைக்க ஆரம்பித்தான். ஆம் நண்பர்களே, நான் உயிரோடு இல்லை, நான் செத்து போயிட்டேன், நான் செத்து போய் 6 மாசம் ஆச்சுன்ற எண்ணம் அவன் மனசுல ஆழமா பதிஞ்சது. எப்ப எதை பேசினாலும் அதான் பேச ஆரம்பிச்சான். சினிமாக்கு போலாம் வாடான்னு கூப்பிட்டா கூட செத்து போன போய் எங்க சினிமா பார்க்குமான்னு கேட்க ஆரம்பிச்சான். அந்த அளவுக்கு அவனுடைய சுய பச்சாதாபம் மேலோங்கி நின்றது. வீட்டுல பார்த்தாங்க, வேலை தான் கிடைக்கல. ஒரு வேளை ஒரு கால் கட்டு போட்டா, அதாவது கல்யாணம் பண்ணாலாவது அவனுடைய நிலைமை திருந்துமான்னு பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவனுக்கு பெண் தேட ஆரம்பிச்சாங்க. இதே வேலூர்ல தான் அவனுக்கு பெண் பார்க்க வந்தோம். நானும் கூட வந்திருந்தேன். வந்தவன் என்ன பண்ணான்னு கேட்டா, பெண்ணோட தனியா பேசணும்னு கேட்டான். பெண் வீட்டாரும் ஒத்துக்கிட்டாங்க. 2 பேரும் உள்ள போயிருப்பாங்க. ஒரு 5 நிமிஷம் கூட ஆயிருக்காது, வீல் ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா அந்த பெண் அலறடித்து வெளியே ஓடி வந்தாள். எனக்கு உடம்புலாம் அடுங்க ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பா மாட்டணும், இன்னைக்கு தர்மடி கிடைக்க போது நினைக்க ஆரம்பிச்சேன். வந்த பெண் கோபமா அவங்க அப்பா கிட்ட கேட்டா, கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்க சொன்னவங்கள நீங்க யாரப்பா பாத்தீங்கன்னா? ஏம்மா என்னம்மா ஆச்சுன்னு. அந்த மனுஷன் உள்ள வந்தாரு. என் பேர் நாகராஜ், நான் செத்து போய் 6 மாசம் ஆச்சு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கிறாரு. செத்து போனால கொண்டு வந்து நிக்க வச்சுக்கிட்ட நியாயமான அந்த பெண் கேட்டா. எனக்கு அப்பதான் உரைச்சது, உள்ள போய் அதே தான் உளறிருக்கான்னு சொல்லி.
சரி இதுக்கு மேலே விட்டா சரி வராதுன்னு சொல்லிட்டு ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் அழைச்சிட்டு போகணும். அந்த மனோதத்துவ டாக்டர் அவனை சோதனை பண்ணாரு. அவர்கிட்ட தகவல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. அவர் எதிரில் உட்கார்னா அவர் கேட்டார், தம்பி உன் பேர் என்னன்னாரு. நாகராஜ் அப்படின்னா. நாகராஜ் தானே? ஆமா சார், 6 மாசத்துக்கு முன்ன வரைக்கும் என் பேர் நாகராஜ். நான் செத்து போய் 6 மாசம் ஆச்சு. இப்ப என்ன என் பேர் நீங்களே முடிவு பண்ணிக்கங்கன்னாரு. சொன்னான் அந்த நாகராஜ். டாக்டர் பார்த்தாரு, இல்ல தம்பி நீ உயிரோட இருக்க. இல்ல டாக்டர் நான் செத்து போய் 6 மாசம் ஆச்சு. டாக்டர் என்ன சொல்லியும் கூட அவன் செத்து போனன்ற நிலையிலேருந்து வெளியே வரவே இல்லை. டாக்டர் திரும்பி பார்த்தாரு, பக்கத்துல ஒரு ஊசி இருந்தது. எடுத்து அவர் கையில அவரே குத்திக்கிட்டார். தம்பி இது என்னன்னார். ரத்தம் அப்படின்னா. நான் உயிரோட இருக்கேனா டாக்டர் கேட்டார். ஆமா டாக்டர் நீங்க உயிரோட தான் இருக்கிறீங்க. உயிரோடு ஆளை குத்தா ரத்தம் வருதா? அதை வருது நான் தான் பாக்குறேனே அப்படின்னா. உன் கையே நீட்டுனார். நாகராஜ் அவன் கையை நீட்டினான். டாக்டர் வேகமா ஒரு குத்துனாரு. ஒரு துளி ரத்தம் எட்டி பார்த்தது. தம்பி என்ன ரத்தம் வருது டாக்டர் கையை உதற ஆரம்பிச்சான். அப்போ டாக்டர் கேட்டாரு, நாகராஜ் இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டாரு. நாகராஜ் அசராம சொன்னான், டாக்டர் இதுல இருந்து எனக்கு தெரிஞ்ச பாடம் ஒரே ஒரு பாடம் தான். செத்து போன ஆளை குத்துனா கூட ரத்தம் வரும்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா. இந்த சுய பச்சாதாபம் மேலோங்கி நின்றா நிலைமை இதுதான். அப்ப இந்த சுய பச்சாதாபத்திலிருந்து எப்போ வெளியே வருகின்றோமோ அப்பொழுது நம்மால் வாழ்க்கையில் வெற்றிகளை சுவைக்க முடியும். நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது விஐடி பண்பலை 90.8 தினம் ஒரு திறவுகோல். நிகழ்ச்சி தயாரிப்பு விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. Circuit house. Spread of novel coronavirus can be stopped. Covering your mouth with hanky and tissue while coughing and sneezing could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. Didi, see this. Spread of novel coronavirus disease can be stopped. Washing your hands with soap after coughing and sneezing and before holding your child could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. Arjun is batting. Why are we cheering for Golu? He isn't even here. Arey, you don't know? He hasn't come so that we don't get infected. Spread of novel coronavirus disease can be stopped. Staying away from public places when you have fever with cold and cough could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. सिर्फ वेडनेसडे और फ्राइडे को होता है. तुमको क्या प्रॉब्लम है? Is the doctor there? Sir. I had fever with cough. Thought I should get it checked. Spread of novel coronavirus disease can be stopped. If you are sneezing and have cough with fever, visit your nearest health clinic or center immediately. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046.
விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில் நான் உங்கள் மீனோலின், விஐடியின் வேளாண் துறை மாணவி. இன்று பயிறு விதையை ஊன்றுவதனால் வரும் பலனை பற்றி பார்ப்போம். பயிறு வகை பயிர்களை கலப்பு பயிராக, ஊடு பயிராக, துணை பயிராக அல்லது வரப்பு பயிராக பயிரிடும் பொழுது அதிக லாபத்தை அடையலாம். எடுத்துக்காட்டுக்கு, நெல் தரிசில் உளுந்து அல்லது பச்சை பயிறு விதைக்கலாம். பயிறு வகைகளான துவரை, உளுந்து, பாசிப்பயிறு, காராமணி, மொச்சை ஆகியவற்றை 1 கிலோ ஊன்றுவதினால் 100 கிலோவாகும். பயிறு வகைகளை பயிரிடுவதால் மண் வளத்தை பெருக்க செய்யலாம் மற்றும் பயிறு வகை பற்றாக்குறையை போக்க முடியும். மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் மீனோலின், விஐடியின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில் நான் உங்கள் பவித்ரா, விஐடியின் வேளாண் துறை மாணவி. இன்று நாம் பயிறு வகை பயிரில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளான உழவியல் மற்றும் கைவினை முறைகளை பற்றி காணலாம். வேலூர் மாவட்டத்தில் நெல் தரிசில் உளுந்து மற்றும் பச்சை பயிறு அதிகமாக பரப்பளவில் சாகுபடி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. எனவே மேற்கூறிய பயிர்களான உளுந்து மற்றும் பச்சை பயிரில் ஏற்படும் நோய் மற்றும் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த சரியான முறைகளை கையாள வேண்டும். உழவியல் முறைகளான கோடை உழவு செய்தல் மற்றும் வயல் வரப்பு ஓரங்களை சுத்தமாக வைத்திருத்தல் வேண்டும். பூச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை பயன்படுத்த வேண்டும். விதைக்கும் முன் விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். மேலும் கைவினை முறைகளான விளக்கு பொறி அமைத்தல், 1 ஹெக்டருக்கு 2 என்ற எண்ணிக்கை மற்றும் இனக்கவர்ச்சி பொறி அமைத்தல் 1 ஹெக்டருக்கு 12 என்ற எண்ணிக்கை அமைத்தல் நன்று. முட்டை குவியல், புழு மற்றும் பூச்சி நோய் தாக்கிய பகுதிகளை சேகரித்து அழித்தல், வேப்பங்கொட்டை கரைசல் அல்லது வேப்ப எண்ணெய் தெளித்தல் தாக்குதலின் தீவிரத்தை குறைக்கும். மேற்கூறிய செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் தினமொரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் பவித்ரா, விஐடியின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. செவிச்செல்வம், விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். இது விஐடி பண்பலை 90.8 செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் நாட்காட்டி பற்றிய அறிவுசார் தொகுப்போடு உங்கள் ரேஷ்மா. நாட்காட்டி என்பது நாளை காட்டுவது என்ற பொருளை கொடுத்தாலும் இது உண்மையிலே சமூக, சமய, வணிக, நிர்வாக நோக்கங்களுக்காக நாட்களை ஒழுங்குபடுத்தும் ஒரு முறையாகும். காகிதத்தில் அச்சிடப்படும் நாட்காட்டிகள் உலகம் முழுவதும் பொதுவாக பயன்படுத்தப்படுகின்றன.
தற்போது நவீன முறையில் உருவாக்கப்படும் கணினிகள், மடிக்கணினிகள் போன்றவற்றில் உள்ள நாட்காட்டிகள் எதிர்வருகின்ற நிகழ்வுகள் மற்றும் பணிகளை ஞாபகம் செய்வதற்கான அமைப்புகள் உள்ளன. இவை குறிக்கப்பட்ட நாளில் குறித்த நேரத்தில் ஓசை எழுப்பி பயனருக்கு ஞாபகம் செய்கின்றன. இவ்வசதி புதிய தொழில்நுட்பம் அடங்கிய கைபேசியிலும் உள்ளது. நாட்காட்டி என்பது திட்டமிட்ட நிகழ்வுகளின் தொகுப்பாக கூட அமையலாம். உதாரணமாக, நீதிமன்ற நாட்காட்டிகள் இந்த வகையை சார்ந்தவை. கேலண்டே என்னும் லத்தீன் மொழி சொல்லிலிருந்து உருவானதே கேலண்டர் என்ற ஆங்கில சொல்லாகும். கேலண்டே என்றால் கணக்குகளை கூட்டுவது என்று பொருள். கேலண்டே என்பதானது லத்தீனின் ஒவ்வொரு மாதங்களில் வருகின்ற முதல் நாளின் பெயராகும். பண்டைய காலத்தில் இருந்தே பல நாடுகளிலும் தமக்கென நாட்காட்டிகளை உருவாக்கி பயன்படுத்தி உள்ளனர். தொடக்க காலத்தில் புவியியல் மற்றும் காலநிலைகளில் ஏற்பட்ட மாற்றங்களை அடிப்படையாக வைத்தே நாட்காட்டிகள் உருவாக்கப்பட்டன. நைல் நதியில் ஆண்டுதோறும் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை அடிப்படையாக கொண்டு பண்டைய எகிப்தியர்கள் நாட்காட்டியை உருவாக்கின்றார்கள். இந்தியாவில் பருவநிலை மாற்றங்களை வைத்தும் சூரியன் மற்றும் சந்திரனின் மாற்றங்களை வைத்தும் காலத்தை கணக்கிட்டார்கள். இன்று உலகமெங்கும் பரவலாக பயன்படுத்தப்படுபவை கிரேகோரியன் நாட்காட்டி எனப்படுகிறது. நாட்காட்டி என்பது ஒரு நாளில் தொடர்பான தகவல்களை கொடுக்கும் ஒரு பொருளையும் குறிக்கின்றது. தற்காலத்தில் பல்வேறு வசதிகளுடன் கூடிய மின்னணு நாட்காட்டிகளும் உள்ளன. மெக்சிகோவை பூர்வீகமாக கொண்டதாக கூறப்படும் மாயன் இனத்தினர்தான் முதல் மனித நாகரிகம் இனத்தினர் என்று கூறப்படுகிறது. வானியல் சாஸ்திரத்தில் மிக சிறந்து விளங்கினார்கள். அவர்கள் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே கேலண்டரை தயாரித்தனர். நாட்காட்டிகள் மொழி, சமயம், பண்பாடு போன்றவற்றின் அடிப்படையில் பல வகைகளில் பிரிக்கப்பட்டுள்ளன. இதுபோல நாட்காட்டிகள் தினசரி, மாதம் போன்ற கால அமைப்பின் அடிப்படையிலும் தனித்தனியாக வகைப்படுத்தப்படுகின்றன. முழுமையான நாட்காட்டியானது ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு தேதிகளை கொண்டுள்ளது. இதனால் வார சூழ்ச்சி என்பது மட்டும் முழுமையான நாட்காட்டி என்று ஆகிவிடுவதில்லை. ஒரு வருடத்திற்கான நாட்களை கணக்கில் கொள்வதற்கு வருடத்திற்கு பேரிடுதல் என்ற முறை அவசியமாகிறது. குறிப்பிட்ட தேதிகளை கணக்கிட்டு எளிமையான நாட்காட்டி அமைப்பு உருவாக்க பெற்றுள்ளது. ஒரு நிலை சூழ்ச்சிகள் கொண்டிருக்கும் நாட்காட்டி வாரம் மற்றும் வார நாட்கள், ஆண்டு மற்றும் ஆண்டுக்குள் எண் வரிசை முறையான தேதி. இருநிலை சூழ்ச்சிகளை கொண்டிருக்கும் நாட்காட்டி வருடம், மாதம் மற்றும் நாள், ஆண்டு, வாரம் மற்றும் வார நாட்கள். சந்திரனின் இயக்கத்தினை கணக்கிட்டு உருவாக்க பெற்றுள்ள சந்திர நாட்காட்டி, சூரியன் இயக்கத்தினை கணக்கிட்டு உருவாக்க பெற்றுள்ள சூரிய நாட்காட்டி. உதாரணம் ஈரானிய நாட்காட்டி. சூரியன் மற்றும் சந்திரன் இரண்டின் இயக்கத்தினையும் கணக்கிட்டு உருவாக்க பெற்றுள்ள சூரிய சந்திர நாட்காட்டி. வீனஸ் கிரகத்தின் இயக்கத்தினை கணக்கிட்டு உருவாக்க பெற்றுள்ள நாட்காட்டிகளும் வழக்கத்தில் இருந்துள்ளன. உதாரணம் பண்டைய எகிப்து நாட்காட்டி. வார சூழ்ச்சி முறையானது இது போன்று எதனுடைய இயக்கத்தினையும் தொடர்புடையதல்ல. எனினும் சந்திரன் இயக்கத்தினை தொடர்பு கொண்டிருக்கலாம் எனவும் கூறப்பெறுகிறது. மிகவும் பொதுவான நாட்காட்டியானது ஒன்றுக்கும் மேற்பட்ட சூழ்ச்சி வகைகளை உள்ளடங்கியது. நேயர்களே, செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் இதுவரை கேட்டது நாட்காட்டி பற்றிய அறிவு சார்ந்த தரவுகள். வழங்கியவர் ரேஷ்மா. செவிச்செல்வம் விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில் நான் உங்கள் பவித்ரா, விஐடியின் வேளாண் துறை மாணவி. இன்று நாம் பயிறு வகை பயிரில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளான உழவியல் மற்றும் கைவினை முறைகளை பற்றி காணலாம். வேலூர் மாவட்டத்தில் நெல் தரிசில் உளுந்து மற்றும் பச்சை பயிறு அதிகமாக பரப்பளவில் சாகுபடி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. எனவே மேற்கூறிய பயிர்களான உளுந்து மற்றும் பச்சை பயிரில் ஏற்படும் நோய் மற்றும் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த சரியான முறைகளை கையாள வேண்டும். உழவியல் முறைகளான கோடை உழவு செய்தல் மற்றும் வயல் வரப்பு ஓரங்களை சுத்தமாக வைத்திருத்தல் வேண்டும். பூச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை பயன்படுத்த வேண்டும்.
விதைக்கும் முன் விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். மேலும் கைவினை முறைகளான விளக்குப்பொறி அமைத்தல், 1 ஹெக்டருக்கு 2 என்ற எண்ணிக்கை மற்றும் இனக்கவர்ச்சி பொறி அமைத்தல், 1 ஹெக்டருக்கு 12 என்ற எண்ணிக்கை அமைத்தல் நன்று. முட்டை குவியல், புழு மற்றும் பூச்சி நோய் தாக்கிய பகுதிகளை சேகரித்து அழித்தல், வேப்பங்கொட்டை கரைசல் அல்லது வேப்ப எண்ணெய் தெளித்தல் தாக்குதலின் தீவிரத்தை குறைக்கும். மேற்கூறிய செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் தினமொரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் பவித்ரா, விஐடியின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. This program features chunks of informative data on various fields, be it computers, environment, technology, physics, or any field. Data Chunks has it all. Hello VIT, I'm Sudeep from MTech Software Technology, and I'm here at Data Chunks today to give some information on the codes used on Indian Railways engines. Locos, except for the older steam ones, have classification codes that identify them. This code is of the form gauge followed by power, load, series, subtype, and suffix. In this, the first term, gauge, is a single letter identifying the gauge the loco runs on. W is for the broad gauge, Y is for the meter gauge, Z is for the narrow gauge, and N is also for the narrow gauge. The second term, power, is 1 or 2 letters identifying the power source. D is for the diesel, C is for DC traction, A is for AC traction, CA is for dual power AC or DC traction, and B is for battery electric, which is very rare in Indian Railways. The third item, load, is a single letter identifying the kind of the load the loco is normally used for. M is for the mixed traffic, P is for the passenger, G is for goods, S is for shunting, L is for light duty or light passengers, which is no longer in use, U is for multiple unit, that is EMU or DMEU, R is for rail car. The fourth item is the series. It is the digit that identifies the model of the loco. Until recently, this series number was simply assigned chronologically as the new models of loco were introduced. Let's see the revised class notations for diesels since 2002. However, starting in 2002, for diesel passengers, goods and mixed locos, that is WDP, WDG and WDM sequences, the series digit identifies the horsepower range of locos, with 3 for locos over 3000 HP but less than 4000 HP, and 5 for locos over 5000 HP but less than 6000 HP, etc. This new scheme will be applied to all passengers, goods or mixed haul diesel locos starting from June 2002. Expect for the WDM2 and WDM1 classes of locos. The fifth item, that is the subtype, is an optional letter or number or 2 of them that indicate some smaller variations in the basic model of series, perhaps different motors or a different manufacturer. With the new scheme of classifying diesel locos, the fifth item is a letter that further refines the horsepower indication in 100 horsepower increments. A is for 100 HP, B is for 200 HP, and C is for 300 HP, etc. So, in this scheme, a WDM3A refers to 3100 horsepower loco, while a WDM3F would be a 3600 horsepower loco. The last item, that is the suffix, is an optional indication that indicates something special about the loco, such as a different gearing ratio or a brake system than usual. So, a WCM2 is a broad gauge DC electric mixed traffic engine model 2. Likewise,
A WDS-5 is a broad gauge diesel shunting engine Model 5, and a ZDM-5 is a narrow gauge diesel mixed traffic Model 5 loco. YAU-1 is an old series of MG EMUs run on Madras Tambram line. You've heard about the codes used on Indian Railway engines at Data Chunks with me, Sudeep. Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. See you next time with another interesting, informative chunk of data on Data Chunks. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில் நான் உங்கள் மீனுலின் விஐடியின் வேளாண் துறை மாணவி. இன்று பயறு சாகுபடியை அதிகரிக்கும் வழிமுறைகள் பற்றி பார்ப்போம். பயறு வகைகளை எளிதாக பயிரிட துணை பயிராக, வரப்பு பயிராக, ஊடு பயிராக, கலப்பு பயிராக ஊன்றலாம். எடுத்துக்காட்டுக்கு, முதலாவது உளுந்து விதையை நெல், மணிலா, பருத்தி, கரும்பு, வாழை வயல்களில் வரப்பிலே விதையை ஊன்றலாம். வாய்க்கால் மேட்டில் அல்லது பாத்திகளை சுற்றிலும் ஊன்றலாம். இவ்வாறு உளுந்தை ஊன்றும் பொழுது ஒரு செடியில் 80 முதல் 150 காய்கள் வரும். ஒரு காயில் 7 முதல் 9 மணிகள் வரும். ஒரு விதை 70 நாளில் சராசரியாக 700 முதல் 1000 விதைகளாகிறது. இவ்வாறு உளுந்தை வரப்புகளில் பயிரிடும் பொழுது களையின்றி பூச்சி நோய் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம் மற்றும் வேர் ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம். அடுத்ததாக கேழ்வரகு, சோளம் ஆகியவற்றை மரவள்ளியில் கலப்பு பயிராக, பல தோட்டங்களில் ஊடு பயிராக, மா, தென்னை, கொய்யா தோப்புகளில் துணை பயிராக ஊன்றலாம் மற்றும் மொச்சையை வேலியோரம் ஊன்றலாம் அல்லது மாடி தோட்டத்தில் காராமணியை ஊன்றலாம். மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் மீனுலின் விஐடியின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. Circuit house. Spread of novel coronavirus can be stopped. Covering your mouth with hanky and tissue while coughing and sneezing could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. Baby, see this. Spread of novel coronavirus disease can be stopped. Washing your hands with soap after coughing and sneezing and before holding your child could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. If Arjun is batting, why are we cheering for Golu? He isn't even here. Arey, you don't know? He hasn't come so that we don't get infected.
Spread of novel coronavirus disease can be stopped. Staying away from public places when you have fever with cold and cough could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111-2397-8046. सिर्फ वेडनेसडे और फ्राइडे को होता है। तुमको क्या प्रॉब्लम है? Is the doctor there? Sir. I had fever with cough. Thought I should get it checked. Spread of novel coronavirus disease can be stopped. If you are sneezing and have cough with fever, visit your nearest health clinic or center immediately. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111-2397-8046. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில் விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில் நான் உங்கள் மீனுலின் விஐடியின் வேளாண் துறை மாணவி. இன்று பயறு வகை பயிர்களுக்கு டிஏபி கரைசல் தெளிக்கும் முறை மற்றும் அதன் பலன் பற்றி பார்ப்போம். இலைவழி உரம் அளிப்பதற்கு 4 கிலோ டிஏபி உரத்தை 20 லிட்டர் நீரில் கலந்து ஒரு நாள் ஊற வைத்த பின்பு தெளிந்த நீரை துணியால் வடிகட்டி அதுடன் 180 லிட்டர் நீரை ஊற்றி நன்கு கலந்த பின்னர் மாலை வேளையில் செடிகளின் மீது நன்கு படுமாறு தெளிக்க வேண்டும். அல்லது 2 கிலோ பயிறு ஒன்றரை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து 30 மற்றும் 40ஆம் நாள் மாலை வேளையில் தெளிக்க வேண்டும். அடுத்ததாக பயிறு வகைகளில் பூக்கள் உதிர்வை தடுக்க 50% பூக்கும் பருவத்தில் ஒரு ஏக்கருக்கு 40 மில்லி பிளானோஃபிக்ஸ் என்ற வளர்ச்சி ஊக்கியை 180 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். டிஏபி மற்றும் பயறு ஒண்டர் இலைவழி ஊட்டச்சத்து அளிப்பதன் பயன்கள் பற்றி பார்ப்போம். பயிர் வளர்ச்சி ஊக்குவிக்கப்படுகிறது, பூக்கள் உதிர்வை தடுக்கிறது, அதிக காய் பிடிக்க உதவுகிறது, காய்களின் எடை அதிகரிக்கிறது மற்றும் 2 மடங்கு மகசூலுக்கு வழிவகுக்கிறது. இச்செய்தி சுற்றிலும் இருக்கும் விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் மீனுலின் விஐடியின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. விஐடி 90.8 வேலூரில் நாங்க தாம்பே. விஐடி 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி
கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில் நான் உங்கள் மீனோலின் விஐடியின் வேளாண் துறை மாணவி. இன்று பயிறு விதையை ஊன்றுவதனால் வரும் பலனை பற்றி பார்ப்போம். பயிறு வகை பயிர்களை கலப்பு பயிராக, ஊடு பயிராக, துணை பயிராக அல்லது வரப்பு பயிராக பயிரிடும் பொழுது அதிக லாபத்தை அடையலாம். எடுத்துக்காட்டுக்கு நெல் தரிசில் உளுந்து அல்லது பச்சை பயிறு விதைக்கலாம். பயிறு வகைகளான துவரை, உளுந்து, பாசிப்பயிறு, காராமணி, மொச்சை ஆகியவற்றை 1 கிலோ ஊன்றுவதினால் 100 கிலோவாகும். பயிறு வகைகளை பயிரிடுவதால் மண் வளத்தை பெருக்க செய்யலாம் மற்றும் பயிறு வகை பற்றாக்குறையை போக்க முடியும். மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் மீனுலின் விஐடியின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. உங்கள் விஐடி பண்பலை 90.8 அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி அனுபவ மேடை. அனுபவ மேடை நிகழ்ச்சியில சமுதாய மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட, வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் கௌ ஷெரீப். என்னுடைய ஊர் வேலூர் தான், சைதாப்பேட்டையில் இருக்கிறேன். நான் வியாபாரம் பண்ணுறேன். வியாபாரம் 24 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த கடை வைக்கணும்னு ஒரு ஐடியாவில் வச்சேன். என்ன வியாபாரம் சார் நீங்கள் பண்ணுறீங்க? நான் சாமான் வியாபாரம் பண்ணுறேன். எதனால் உங்களுக்கு இது மாதிரி சாமான் வியாபாரம் பண்ணணுன்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு? அது எங்கள் அப்பா காலத்துலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது புதுசு ஒன்றும் கிடையாது. எங்கள் அப்பா அது பண்ணிட்டு இருந்தார். ரெண்டாவது நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நாங்களாம் தெருவில் வியாபாரம் பண்ணுறவங்க. சரி, கடை வைக்கணும்னு ஒரு ஐடியாவில் நாங்கள் கடை வச்சுருக்கோம். சொன்னீங்க சார், அப்பா காலத்துலேருந்தே வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி. நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க? உங்களுடைய கல்வி தகுதி என்ன? அதை பகிர்ந்துக்கோங்க. நான் 4ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படித்தேன். ஜாஸ்தி ஒன்றும் படிக்கலை. எனக்கு எல்லாமே நாலேஜ் ஆனது எல்லாமே இந்த வியாபாரத்தில் தான். கணக்கு போடுறதும் இது பண்ணுறது எல்லாமே சொல்லப்போனால் எனக்கு கல்வி துறையில் 4ஆவது வரைக்கும் எனக்கு ஒன்றும் படிப்பு இல்லை. எல்லாமே நான் அந்த வியாபாரத்தில் கற்றுக்கணும் தான். கல்வின்றது நம்ம ஸ்கூல் போய் தான் கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஒரு வியாபாரத்தில் எல்லாம் கற்றுக்கிட்டேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்பாலேருந்து தான் இந்த சாமான்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், அதுக்கப்புறம் அலுமினிய சாமான்கள் வியாபாரம் செய்கிறது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அவர் எங்கேருந்து இந்த சாமான்கள்லாம், இந்த அலுமினிய சாமான்கள், இந்த பித்தளை சாமான்கள், இந்த டம்ளர், இந்த கிளாஸ், இதெல்லாம் எங்கேருந்து வாங்கி அவர் சேல் பண்ணார்? அதை பற்றி சொல்லுங்கள். எங்கெல்லாம் சின்ன சின்ன கடைகள்லேருந்து வாங்கி நாங்கள் தெருவில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ கூட சின்ன சின்ன கடைகள்லாம் தான் வாங்கி செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ தெரு வியாபாரத்தில் கடன் வச்சுருக்கிறது நான் ஒன்று தான். இதுக்கு முதலீடு ஒன்றும் இல்லை. நான் ஒரு நம்பிக்கை, பாதி நம்பிக்கையில் வச்ச மாதிரி வச்சுருக்கேன். சரி, அதை அப்படியே வச்சுருக்கிறேன். ஒரு வருஷம் வச்சு நான் சின்ன சின்ன கடைகள்லாம் தான் வாங்குறது. நாங்கள்லாம் அந்தளவுக்கு பெருசு ஒன்றும் வாங்குறதில்ல. பெருசாக வாங்கினா பெருசாக பண்ணலாம், பெருசு ஒன்றும் இல்லை, சின்னது தான் பண்ணிக்கிட்டோம். தள்ளு வண்டியிலேயே நாங்கள் இந்த சாமான்கள் வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. நீங்கள் சைதாப்பேட்டைன்னு சொன்னீங்க. இந்த வெள்ளூரில் எங்கெங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் வியாபாரம் பண்ணுவீங்க? நாங்கள் ரொம்ப வருஷமாக அந்த காட்பாடியில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். காட்பாடி, காங்கநல்லூர், விஜயராவ் நகர், கைஞ்சூர், இந்த ஏரியா தான் நமக்கு அதிகமாக பழக்கம் டவுன்ஷிப் தான். நீங்கள் போனோடனே தெரிஞ்சுப்பாங்களா இவங்க நம்மக்கிட்ட ரெகுலராக நம்ம தெருவில் வரவங்க தானே, இவங்ககிட்ட நம்ம சாமான் வாங்கினா நல்லாயிருக்கும், பொருள் நல்லாயிருக்கும், தரம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வாடிக்கையாளர்கள் சொல்லியிருக்காங்களா? எல்லாருக்கும் தெரியும். இவருடைய பையன் தான், இவர் பழைய ஆள் தான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். தெரியாத ஆள் யாரும் கிடையாது, தெரிஞ்சவங்க தான். தெரிஞ்சவங்க இருக்கனால தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். தெரியாத ஆள் தான் நம்ம இத்தனை நாள் பண்ண முடியாது, தெரிஞ்சவங்க தான். அப்பா தான் இந்த வியாபாரத்தை கற்று தந்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இந்த வியாபாரம் பண்ணும்போது இது மாதிரிலாம் இருக்கணும், கொஞ்சம் விட்டு தந்து போகணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அப்பா உங்களுக்கு சொல்லியிருப்பார். ஏன்னா அவர் தான் வியாபாரத்தை கற்றும் தந்திருப்பாங்க. உங்கள் அப்பா என்னென்னலாம் சொன்னார்? இது மாதிரி வியாபாரம் பண்ணு,
இந்தந்த விஷயங்கள்லாம் வியாபாரங்களில் செய்ய தான் நம்ம முன்னேற முடியும் அப்படின்ற மாதிரி? முக்கியமாக வந்து வியாபாரத்தில் பொறுமை வேணும், கோவம் இருக்கக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். வியாபாரம்னா ஒன்று விட்டு குத்து தான் போகணும். கட்படி ஆச்சுன்னா கொடுக்க போகிறோம், இல்லைனாக்கா இல்லைன்னு சொல்லிடலாம். அதுக்காக கோச்சிக்கின்னு இன்னொருத்தருடைய வியாபாரத்தை எடுத்துக்கின்னு இன்னொருத்தருடைய இது பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நமக்கு முக்கியமாக சொல்லி கொடுத்ததே வந்து ஆகிற வரைக்கும் நமக்கு வியாபாரம், ஆகாத வரைக்கும் வேற ஒருத்தவங்களுக்கு, அவ்வளோதான் சொல்லி கொடுத்தது. இந்த துறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் சாமானம், இதுக்கப்புறம் வந்து இந்த பிளேட்ஸ், ஸ்டீல் பிளேட்ஸ், டம்ளர்ஸ், இதெல்லாம் வந்து இதில் நிறைய காம்படிஷன் வந்துருச்சு. நீங்கள் நிறைய பேர் வந்து ஆன்லைனில் கூட இதெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறாங்க. நிறைய கடையிலலாம் கூட வந்து இதெல்லாம் எக்ஸ்ட்ரா மாதிரி வச்சு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி நீங்கள் இந்த காம்படிஷன் எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்துச்சு, நல்லா பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்த நிறையா வந்து இந்த நெட் மூலமாக எடுக்கிறதுனால தான் நமக்கு வியாபாரம் கம்மி. இருந்தாலும் நம்ம பழைய ஆளாக இருக்கனால கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகிறோம். நம்ம கடையும் வச்சுக்கிட்டு இருக்கிறோம், தெரியலையும் வியாபாரம் பண்ணுறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறோம். புது ஆள் இருந்தால் கண்டிப்பாக ஒன்றும் பண்ண முடியாது, எத்து போட்டு போயின்னு இருப்பாங்க. பழைய ஆள் இருக்கனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகிறோம். இப்போ இதில் நீங்கள் ஒரு நாள் வந்து வியாபாரம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வருமானம் எவ்வளோ கிடைக்குது? இதன் மூலமாக உங்களுக்கு இந்த வருமானம் உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்குதுங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். வருமானங்கிறது வியாபாரம் பொறுத்து வருது. நமக்கு வருமானம் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான், இதுதான் கரெக்டாக நிற்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு 500 கிடைக்கும், ஒரு நாளைக்கு 300 கிடைக்கும், ஒரு நாளைக்கு 200 கிடைக்கும், ஒரு நாளைக்கு அது கூட இல்லாமல் இருக்கும். அது வந்து சொல்ல முடியாது. வியாபாரம் பொறுத்த வரைக்கும் வந்து அப் அண்ட் டவுன் ஆகிறது தான் வியாபாரம் பொறுத்த வரைக்கும். ஆனால் நமக்கு பழக்கமாச்சு, இதுவே நமக்கு தொழில் தான், வேறு தொழில் இல்லை. வேறு தொழில் இருந்துச்சுன்னா இது எடுத்து போட்டு வேறு பண்ணலாம். நமக்கு வந்து காலங்காலமாக எங்கள் அப்பா காலத்துலேருந்து இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த தொழில் இருந்தாலும் இந்த தொழிலே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இங்கேருந்து இந்த பொருள்கள்லாம் வாங்கி இதை வந்து ஒரு ஹோல்சேல் வாங்கியிருப்பீங்க, வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல வியாபாரம் பண்ணுவீங்க. இந்த பொருள்கள்லாம் எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் போயிட்டு வாங்கிட்டு வருவீங்க, வாங்கிட்டு வந்து இங்கே வியாபாரம் பண்ணுறீங்க? நமக்கு ஹோல்சேல் வந்து மார்க்கெட்டுங்களா இருக்குது, தெரிஞ்ச கடைங்க தான், பழைய கடைங்க. அவங்ககிட்ட வந்து வாங்கிட்டு வருவோம், வாங்கிட்டு வந்து வச்சு இங்கே கொடுப்போம். அவங்க ஒரு பொருளுக்கு ஒரு 50 ரூபா பொருள் கொடுக்குறாங்கனாக்கா நாங்கள் ஒரு 10 ரூபா 15 ரூபா வச்சு நம்ம கொடுப்போம். அதில் கூட கம்மி பண்ணுறவங்க ஜாஸ்தி பண்ணுறவங்களாம் இருக்காங்க. கம்பல்சரி ஒரு 10 ரூபா ஒரு பொருள் மேலே நமக்கு கிடைக்கிற மாதிரி கொடுப்போம். இப்போ இந்த பொருள்கள்லாம் வந்து முதல்ல நீங்கள் ஸ்டார்டிங்கில் வியாபாரம் பண்ணும்போது அதெல்லாம் யோசிச்சிருப்பீங்க. முதல்ல பிளாஸ்டிக் மட்டும் பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த சில்வர் சாமான்ஸ், பிளேட்ஸ், இதெல்லாம் கூட வாங்கி வச்சு பண்ணியிருப்பீங்க. இது மாதிரி எந்தெந்த பொருள்கள்லாம் இந்த இது கூட சேர்த்துருக்கீங்க, இதையும் பண்ணால் வியாபாரம் பண்ணால் நல்லா நம்மளுக்கு டெவலப் ஆகுமே அப்படின்ற மாதிரி? முக்கியமாக சொல்லப்போனால் வருமானத்துக்காக நம்ம இது பண்ணலை. நம்மளுடைய கஸ்டமர் தெரிஞ்சவங்க வந்து இந்த பொருள் வேணும், அந்த பொருள் வேணும்னு கேட்குறாங்க. அதனால ஒன்று ஒன்றா வந்து எடுத்து வந்து கொடுக்குறத விட, சரி கேட்கறதுக்கு டிலே பண்ணி கொடுத்தத விட நம்ம வச்சு அவங்களுக்கு இருக்கும்போது கொடுத்துடலாங்கிற ஒரு இதனால தான் நம்ம சேர்த்து எடுத்து வந்துடுறோம். என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்க? இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஹாட் பாக்ஸ் இதெல்லாம் கூட வச்சுருக்கிறீங்க. ஸ்டார்டிங்கில் இந்த ஹாட் பாக்ஸ், அப்போதுலேருந்து ஹாட் பாக்ஸ், இந்த மாதிரி இந்த குக்கர்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுங்களா? இந்த ஃபேன் இதெல்லாம் கூட இதெல்லாம் இப்போ தான் கொண்டு வந்திருக்கீங்களா உங்கள் வியாபாரத்துக்கு? இதெல்லாம் வந்து இப்போ தான் கொண்டு வந்தோம். இதெல்லாம் வந்து இப்போ தெரிஞ்ச கேட்குறவங்களுக்கு மட்டும் எடுத்து வந்து கொடுத்துட்டுருக்குறோம். இதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் வந்து பிளாஸ்டிக் சாமானும் அலுமினி சாமான வியாபாரம் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்டீல்லாம் வந்து கேட்குறவங்களுக்கு எடுத்து வந்து கொடுப்போம். ரெண்டாவது ஃபேன் கேன் மிக்சி குக்கருங்கெல்லாம் வந்து அந்த டைமில் இருந்துச்சு. ஆனால் அது வாங்கி செய்கிற அளவுக்கு அந்த டைம் எங்களுக்கு இதுவும் இல்லை. ஆனால் ரேட்டும் அந்த மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு கேட்குறவங்களுக்கு வாங்கி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இதெல்லாம் கண்டிப்பாக வாங்கும் போதே வந்து குவாலிட்டின்றது நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க கஸ்டமர்ஸ்லேருந்து எல்லாமே. நீங்களும் கண்டிப்பாக குவாலிட்டி பார்த்து தான் வாங்குவீங்க. இதெல்லாம் வாங்கும்போது எப்படி செக் பண்ணி வாங்குவீங்களா? இதோடைய தரம் எப்படி இருக்குதுன்றதை எப்படி நீங்கள் பார்ப்பீங்க, எப்படி பார்த்து வாங்குவீங்க? அதை முக்கியமாக வந்து அதில் சீல் வருது. இந்த குக்கருங்க இதுக்கெல்லாம் வந்துன்னா ஐஎஸ்சி சீல் இருந்தால் தான் நம்ம அது குவாலிட்டி. ஐஎஸ்சி சீல் இல்லைன்னா அது குவாலிட்டியே கிடையாது. குவாலிட்டி இல்லாத வந்து நிறைய பேர் குவாலிட்டி இல்லாமல் விற்கிறாங்க, வாங்குறாங்கன்னாக்கா காசு பார்த்து வாங்கிக்கிறாங்க. கம்மி ரேட்டு தானே அப்படின்னு வாங்கிக்கிறாங்க. பின்னாடி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபால்ட் வந்துச்சுன்னா இந்த மாதிரி வாங்கிட்டோமே போயிடுச்சுன்னு. அதோட நீங்கள் சீல் இருக்கிறதோ, ஐஎஸ்சி சீல் இருக்கிறதோ இல்லை பிராண்டடோ நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ரேட் அதிகமாக வரும். காசு போனால் பரவாயில்ல, பொருள் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாக்கா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் முக்கியமாக வந்து ஐஎஸ்சி சீல் இருக்கிறது வாங்குறது பெஸ்ட்டு. அது பார்த்து வாங்குவோம். குக்கருக்கு நீங்கள் சொன்னீங்க ஐஎஸ்ஐ சீல் வந்து இருக்கணும் அப்படின்ட்டு. நார்மலாக வந்து இந்த பிளேட்ஸு, சப்போஸ் இப்போ நீங்கள் இங்கே வாங்கியிருக்கிறீங்க இந்த அலுமினியம் குண்டாஸ்லாம் கூட நிறையா வச்சுருக்கிறீங்க. இதெல்லாம் வந்து சப்போஸ் அதில் ஏதாவது ஒரு ஹோல் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை பார்த்து எப்படி வாங்குறீங்க நீங்கள்? நமக்கு 2-3 பொருள் ஒரு 10 பீஸ் வாங்குறதா இருந்தால் நம்ம செக் பண்ணி வாங்கிக்குவோம். அதிகமாக வாங்குறவங்களுக்கு வந்து அப்படியே தான் வரும், ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம். அது நம்ம கம்பெனியில் பண்ணுவோம். கஸ்டமர்லாம் வந்து நாங்கள் சில பேர் வந்து கொடுத்துட்டு அவ்வளோதான் ரிட்டர்ன் வாங்க மாட்டோம்னு கொடுத்துருவாங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. எதுனா ஃபால்ட்டுன்னா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட. நாங்கள் கம்பெனியில் ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம், வாங்குற இடத்துல ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம். இது மாதிரி வந்து ஃபால்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் தள்ளுவண்டி கடையை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கடையே வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துருக்கிறீங்க. எதனால் உங்களுக்கு தோணுச்சு இந்த மாதிரி நம்ம கடை வச்சு
நம்ம வியாபாரம் பண்ணணும், தள்ளு வண்டியிலே கூட பண்ணியிருக்கலாமே, ஏன் கடை வைக்கணும்? தள்ளு வண்டியில் பண்ணியிருக்கலாம். தள்ளு வண்டியில் வந்து முன்னத்தை விட இப்போ வியாபாரிங்க ரொம்ப அதிகம். ஒன்றுமே தெரியாதவங்கலாம் இப்போ வந்துடுறாங்க. அந்த மாதிரி வந்தனால தான் நமக்கு தெரு வியாபாரம்லாம் கெட்டு போயிடுச்சு. இருந்தாலும் அதுதான் சொல்கிறேனே, நம்ம பழைய ஆள் இருக்கிறனால நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறோம். புது ஆளுங்க தானே இப்போ கண்டிப்பாக பண்ண முடியாது. அதுவும் கடை வச்சனாலனாக்கா இப்போ ஸ்டூடெண்ட்டுங்க வராங்க, அவங்களுக்கு என்ன தேவைப்படும், எதனா பொருளுங்க தேவைப்படும். சரி, நமக்குன்னு ஒரு இடம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வச்சுருக்கிறோங்க. அது பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா சொன்னீங்க. இது மாதிரி வந்து கடை வச்சு வியாபாரம் பண்ணும்போது இதெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே ஒரு ஐடியா வந்திருக்கும். கடையில் நம்ம இதெல்லாம் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம், இன்னும் இந்த கடையில் நம்ம இதெல்லாம் கூட வச்சு டெவலப் பண்ணலாமே, இன்னும் இதெல்லாம் கூட சேர்த்து செய்யலாமே அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. இன்னும் ஃபர்தராக வந்து எப்படி நீங்கள் இந்த கடையை டெவலப் பண்ண போகிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். டெவலப் பண்ணோம், வியாபாரம் எப்படி இருக்குது, ரன்னிங் எப்படி இருக்குது பார்த்துட்டு அந்த அளவுக்கு ஏதாச்சும் போட்டு வேறு டெவலப் பண்ணோம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக வந்து இந்த சின்ன பொருளுங்க தான் நமக்கு வியாபாரமே. பெரிய பொருளுங்க போடுற அளவுக்கு அந்த அளவுக்கு நமக்கு ஒன்றும் இது இப்போ கூட ஒன்றும் கிடையாது. ரன்னிங் வந்து கம்மி தான். அதனால் சின்ன பொருளுங்க வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு மேலே என்ன போடணும்னு நினச்சோன்னாக்கா பார்த்து தான் பண்ணணும். இருந்துச்சுன்னா போட வேண்டியது தான், இல்லைனா இருக்கிறது நம்ம பண்ண வேண்டியது தான். கான்ஸ்டண்ட்டாக வந்து வருமானம் அப்படின்றது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 100 வரும், 200 வரும், அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு மாதத்தில் கண்டிப்பாக நம்மளுக்கு இவ்வளோ நிற்கும், கடையில் நம்ம வியாபாரத்தில் கண்டிப்பாக இவ்வளோ நிற்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து ஒரு எனர்ஜியாக தொழில் செய்ய முடியும். இந்த வியாபாரத்தில் உங்களுக்கு மாதம் குறைஞ்சபட்சம் இவ்வளோ அமௌண்ட் எனக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரினா எவ்வளோ வருது? குறைஞ்சபட்சம்னாக்கா இப்போ நம்ம அப் அண்ட் டவுன் ஆகிறனால வந்து நமக்கு வரது கிடைக்குது, இவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்க போனால் 5000 6000 மாதம் கணக்கு அது வரைக்கும் நமக்கு வரும். ஆனால் இருக்கிறது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் போகணும். ஆனால் நாங்கள் அதிகமாக ஆசைப்படுறதோ இல்லை அதிகமாக நம்ம மேலே ஆகணும்னு ஆசை இருக்குது, இன்னும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற வேலைவாசிகளுக்கும் இன்றைக்கி இருக்கிற இதுக்கும் அந்த அளவுக்கு நாங்கள் ஆசைப்படுறது ரொம்ப கஷ்டம் தான். இன்றைக்கி இருக்கிற வேலைவாசிகளுக்கும் வாங்கி விற்கிறதுக்கும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். இருக்கிறது நம்ம செஞ்சுட்டு போகிறது பெஸ்ட்டு. அப்பா கூட தான் வந்து தொழில் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அப்பா வந்து தள்ளு வண்டியில் வியாபாரம் செய்யும் போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி தந்திருப்பாங்க. உங்கள் அப்பா என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க? வியாபாரம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்தே கூட சொல்லியிருப்பாங்க, கஸ்டமர்கிட்ட இது மாதிரி பேசுங்க, அந்த பொருள் இப்படி பார்வையாக வைக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இல்லை இவங்ககிட்ட இப்படி பேசு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கோங்க. நிறையா சொல்லியிருக்காரு. முக்கியமாக சொல்கிறத விட கூட கூட்டின்னு போய் வியாபாரம் செஞ்சுருக்காரு. நிறைய அதை பார்த்துருக்கேன். பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் வியாபாரம் பண்ணணும், இப்படிலாம் செய்யணும், கோச்சிக்கக்கூடாது. ஒருத்தர் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி வாங்கிட்டு எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் வேண்டாம், காசு இல்லை இப்போதைக்கு, அப்புறம் வாங்கிக்கலாங்க சொன்னால் கோச்சிக்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா வாங்கிட்டோம், இல்லைனாக்கா அப்புறமா கூட வாங்கிட்டோம், பரவாயில்ல, கோச்சிக்கூடாது, சரின்னு சொல்லிட்டு வந்துடணும். கோச்சிக்கிறது இதெல்லாம் இருந்தாக்கா வியாபாரம் பண்ண முடியாது, நம்ம எதுவும் முன்னேற முடியாது, எதுவும் செய்ய முடியாது. நிறையா சொல்லியிருக்காரு. சொல்லியிருக்கிறத விட நிறையா கூட்டிகிட்டு போய் காமிச்சிருக்காரு. எனக்கு கூட போயிருக்காரு அதிகமாக. நீங்கள் எப்படி நடந்து கூட போவீங்களா அவர் கூட? ஏன்னா தள்ளுவண்டி வியாபாரம்னும் போது ஒரு நாளைக்கு பல கிலோமீட்டர்ஸ் வந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஆமாம், முன்னெல்லாம் நிறையா நடந்து தான் பண்ணுவோம். ரிக்ஷா 3 சக்கர வண்டி இருந்துச்சு, 4 சக்கர வண்டி இருந்துச்சு. சைக்கிளில் கூட போனோம். சைக்கிளில் வந்து வேலூர் சேதாப்பேட்டையிலேருந்து காட்பாடிக்கு வருவோம். நிறையா வாட்டி வந்து ஆற்று வழியாக கூட வந்துருக்கோம். ஷார்ட்கட்டு ரொம்ப தூரமாக இருக்குது மெயின் ரோட்லேருந்து சொல்லிட்டு நிறையா வாட்டி வந்து போகும்போது காட்பாடி வந்து மெயின் ரோட்லேருந்து கூட போயிருக்கோம். ஆனால் இப்போது ரொம்ப கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டப்பட்டோம் தான். இப்போ கூட இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்சம் சைக்கிளுக்கு பதிலாக வண்டி இருக்கனால இப்போ கஷ்டம் ஒன்றும் தெரியல. அதனால் வந்து முன்னே வந்து 4 சக்கர வண்டி 3 சக்கர வண்டி இருக்கும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். இன்னும் ஃபியூச்சரில் இந்த பிஸ்னஸை வந்து எந்த லெவலுக்கு நீங்கள் டெவலப் பண்ணி கொண்டு போகலான்னு நினைக்கிறீங்க? இது மாதிரி வந்து இன்னும் 2-3 கடை போடலாமா அப்படின்ற மாதிரி கூட நினைக்கலாம். கண்டிப்பாக இப்போ ஒரு கடையில் வந்து ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாய் ஒரு வருமானம் கிடைக்குது அப்படின்னா ஒரு 3 கடை போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவே நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும்ல. நீங்கள் அது மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? வேற எங்கேயாவது கடை போடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறோம் தான். ஆனால் அதுக்கு போடுறதுக்கு உண்டான வருமானம் நம்மகிட்ட இல்லை. இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் அதுக்கு உண்டான வருமானம் இல்லை. எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் நமக்கு இப்போ கிடையாது. ஏன்னா அதிகமாகிடுச்சு, கடைங்க அதிகமாகிடுச்சு, தெரு வியாபாரத்தில் ஆளுங்க அதிகமாகிட்டாங்க. அதனால் வந்து இப்போ அது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அந்த மாதிரி இப்போ யோசிக்கிறது வேணால் யோசிக்கலாம். ஆனால் செய்யறதுக்கு செயலில் பண்ணுறதுக்குன்னு ஒன்றும் வருமானம் அந்த அளவுக்கு இல்லை, பண்ண முடியாது. இப்போ மார்க்கெட்டிங் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸுக்கு ரொம்ப தேவை. இந்த ஒரு விஷயத்தை வச்சு கண்டிப்பாக ஒரு மார்க்கெட்டிங்னா பேசியே கூட சில விஷயத்த வந்து இப்படி வித்துட்டு போயிடுவாங்க. இதான் இந்த பொருள் இருந்தால் இவ்வளோ தரங்க அப்படின்ட்டு. நீங்கள் உங்களுடைய மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுவீங்க? எப்படி உங்களுடைய வியாபாரத்துக்கான தந்திரங்கள் கூட ஒன்று சொல்லுவாங்க. நான் வந்து இவ்வளோ காம்படிஷன் இருக்கும்போது கூட நான் இந்த லெவலுக்கு ஒரு சீப்பாக தந்து பிஸ்னஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன மாதிரி எதிர்பார்த்து எப்படி நீங்கள் வியாபாரம் செய்வீங்க? அதுதான் வியாபாரம் கெடுக்கிறதுன்றது. சீப்பாக கொடுத்து கம்மியாக கொடுத்து நாங்கள் வியாபாரம் பிடிப்போம் அப்படிங்கிறது வந்து நிரந்தரமாக கிடையாது. கம்மியாக கொடுத்து இன்றைக்கி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா நாளைக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ரெண்டாவது ஒரு மூஞ்சி காட்டவும் முடியாது, பண்ணவும் முடியாது. நாங்கள் இன்றைக்கி கொடுக்குறோன்னாக்கா இன்றைக்கி நம்ம ஜாஸ்தியாக கூட ஒரு 10 ரூபா அதிகமாக கொடுத்தா கூட பொருள் நல்லதாக கொடுக்குறோம். அவங்களுக்கே தெரியும். ஏன்னா இவங்க கம்மியாக சொல்லி கொடுத்துட்டு போனாங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு, இவங்ககிட்ட வாங்குறதுக்கு ஐடியா வராது. 10 ரூபா ஜாஸ்தியாக கொடுத்தாலும் பொருள் நல்லதாக கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அவங்களே கூப்பிட்டு வாங்குற அளவுக்கு அவங்களுக்கே தெரியும். நாங்கள் சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பொருளுக்கு தகுந்த மாதிரி வாங்கணும். ரெண்டாவது, தெரு வியாபாரங்களில் வந்து ஏட்டா போட்டியாக வியாபாரம் செஞ்சாக்கா அதெல்லாம் வந்து ஏட்டா போட்டி செய்கிறதுலாம்
அதெல்லாம் கிடையாது. நம்ம பொருள் ஒன்று கொடுத்தோம்னாக்கா அதை நான் கேரண்டி சொல்லி இந்த டைம் வரைக்கும் அவங்களுக்கு டைம் கூட கொடுப்பேன் நான். ஏன்னா பொருள் நமக்கு தெரியுது, எது நல்ல பொருள் எது கெட்ட பொருள், எப்படி வரும் எது வரும். ஏன்னா எங்களை வந்து 24 வருஷமா 23 வருஷமா பண்ணுறனால வியாபாரம் வந்து நம்ம தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி கொடுப்போம். நம்ம தெரியாதவங்களா இருந்தாலும் சரி சொல்லி கொடுப்போம். இந்த மாதிரி நல்லா இருக்குது, அது நல்லா இருக்காது, இதில் 10 ரூபா அதிகமாக வரும், அது 10 ரூபா கம்மியாக வரும், சொல்லி தான் கொடுப்பேன். இப்போ பல்காக சில பேர் உங்ககிட்ட வந்து கல்யாணத்துக்கு ஏதாவது வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி ஸ்டீல் சாமான்ஸ் இது மாதிரி வந்து ஃபுல்லாக ஆர்டர் கேட்டு கூட செட்ஸ் கூட வாங்கிட்டு போவாங்க. இது மாதிரி வாங்குறவங்களுக்கு ஏதாவது நீங்கள் தவணை முறையில் கூட ஏதாவது தரீங்களா? அதை பற்றி ஏதாவது சொல்லுங்கள். இல்லை, அப்படி வந்து கேட்குறவங்க கேட்குறாங்க, ஆனால் கொடுக்குற அளவுக்கு நம்மக்கிட்ட இல்லை. அதனால் வந்து நம்மகிட்ட இல்லைன்னு சொல்லிடுறது. அவங்க வேறு எங்கன்னா வாங்குறதா கூட வாங்கிக்கலாம். ஆனால் தவணை முறையில் செய்கிற அளவுக்கு அதுதான் சொல்கிறேன், வருமானம் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. வருமானம் இருந்தால் தான் நம்ம தவணை முறையிலையும் விட்டு நம்மளும் அதுவும் பண்ண முடியும். ஏன்னா ஃபேமிலியும் மெயின்டைன் பண்ணணும், கடையும் பார்க்கணும், வியாபாரத்தையும் பார்க்கணுன்னாக்கா அதுக்கெல்லாம் வருமானம் வேணும். முக்கியமாக அதுதான் இல்லை. அது இல்லாமல் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸ்டெப் எடுக்கணும்னா வருமானம் இருந்தால் தான் ஸ்டெப் எடுக்க முடியும். வருமானம் இல்லை நம்ம ஸ்டெப் எடுக்க முடியாது. இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது தான். புதுசாக வந்து மாதிரி வந்து தொழில் தொடங்கணும், இந்த தொழிலே வந்து நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 23 வருஷமாக நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறீங்க. 23 வருஷமாக ஒரு பிஸ்னஸில் அந்த பிஸ்னஸே நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோன்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஒரு சில நேரங்களில் நீங்கள் தோண்டு கூட போயிருக்கலாம், இதை விட்டுட்டு வேறு ஏதாவது கூட செய்யலாமே அப்படின்ற மாதிரி. ஆனால் மன உறுதியோடு இந்த பிஸ்னஸை நீங்கள் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க மற்றவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் மேனாக? பிஸ்னஸ் மேனாக சொல்கிறது என்னென்னா, அதிகமாக நாங்கள் சம்பாதிச்சு அதிகமாக நீங்கள் பண்ணணும், ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறது எண்ணம் வந்து நல்ல எண்ணம் தான். ஆனால் அது நேர்மையாக பண்ணுங்க. நேர்மையாக பண்ணிங்கன்னாக்கா மற்றவங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா இல்லாதப்பட்டவங்க ஏழைப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு கஷ்டப்படுத்தாமல் தொழில் செய்யணும். என்னுடைய குறிக்கோள் அதுதான். அவங்களுக்கு வந்து இப்போ அவங்க சம்பாதிக்கிறாங்களே, நம்ம ஏன் சம்பாதிக்கிற இந்த மாதிரி பண்ணுறோம், அவங்களுக்கு முன்னாடி நாங்கள் பிடிக்கணும்னு சொல்லிட்டு கம்மியில் கொடுத்து அவங்க போட்டு அவங்களுடைய வியாபாரம் பிடிச்சிங்கன்னா அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது. அதையும் நீங்கள் யோசிக்கணும். அதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். நம்மளதே பார்த்துட்டு போயிட்டோம்னாக்கா அடுத்தவங்களுக்கு பார்க்காம போகிறது அது நான் முட்டாள்தனம். அதெல்லாம் பண்ணக்கூடாது. செய்யணும். நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் கொடுத்ததுனாக்கா ஆண்டவன் இவ்வளோ தான் கொடுத்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போக வேண்டியது தான். அதுக்குன்னு சொல்லிட்டு அதிகமாக ஆசைப்பட்டு இன்னொருத்தருடைய வியாபாரத்தை எடுத்துக்கிட்டு அவங்களுடைய ஃபேமிலிக்கு எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஏன்னா அவரும் சம்பாரித்து அவங்களுக்கும் பொண்டாட்டி பிள்ளைக்கும் சோறு பண்ணணும். இப்போ அந்த வியாபாரத்தை நாங்கள் கெடுத்துட்டோம்னாக்கா அவங்க சோத்துலேயோ அவங்க வயிற்றுலையோ நாங்கள் மண்ணு போகிற மாதிரி கணக்காயிடும். அது பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு ஆண்டவன் இருக்கிறது கொடுக்குறான், எவ்வளோ கொடுக்குறானோ அவ்வளோ வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது தான். அதிகமாகலாம் ஆசைப்படக்கூடாது. இந்த வியாபாரத்தின் மூலமாக தான் நான் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். எழுதுறது முதற்கொண்டு கணக்கு முதற்கொண்டுன்ற மாதிரி கூட ஒரு விஷயங்கள் சொன்னீங்க. எப்படி உங்களால் டக்குன்னு வந்து ஒரு இது எழுதுங்க இது பண்ணுங்க அப்படின்னும் போது எப்படி இந்த அனுபவத்தால் மட்டும் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? ஒரு கேல்குலேஷன் பண்ணுற மாதிரி கூட இருக்கட்டும், இது எல்லாமே எப்போ அனுபவத்தால் மட்டும் கற்றுக்கிட்டீங்க? படிப்பு கம்மியாக இருக்கும்போது படிப்பு இல்லாத நேரத்தில் வியாபாரத்துக்கு வெளியே வரும்போது ஒரு 4 பொருள் கொடுத்தேன்னா அந்த 4 பொருளுக்கு உண்டான கணக்கு போட எனக்கு அவ்வளோ சீக்கிரமாக வராது. இப்போ ஒரு 25 ரூபா ஒரு பொருள்னா 4 பொருளுக்கு 100 ரூபாய்ச்சு. அந்த டைமில் வந்து எனக்கு அந்த அவ்வளோ இது இல்லை, படிப்பு இல்லை, கணக்கு தெரியாது. அதில் அடிபட்டு தான் இவ்வளோ ஆகுது, அவ்வளோக்கு இவ்வளோ ஆகுதுன்னு எல்லாமே யோசித்து செஞ்சேன். அதுலேருந்து கற்றுக்கினது தான் அந்த கணக்கெல்லாம். ஆனால் இன்றைக்கி நல்லா கணக்குலேருந்து எல்லாமே நல்ல எல்லா விஷயங்களும் ஒரு எழுதுறதா இருக்கட்டும் எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமாம், எல்லாம் தெரிஞ்சிருக்கேன். ரெண்டாவது தமிழ் கற்றுக்கிறது இதுக்கெல்லாம் வந்து நிறையா வந்து டீ சாப்பிடும்போது பேப்பருங்க பார்க்குறது, பேப்பருங்க பற்றி 1 2 படிக்கிறது, இந்த மாதிரி படித்து தான் நாங்கள் கொஞ்சம் கற்றுக்கணும். அனுபவத்தால் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிட்ருக்கிறீங்கன்னு கூட வந்து சொல்லலாம். நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா என்றைக்காவது நம்ம படிச்சிருந்தா இந்த துறையிலேருந்து இந்த துறைக்கு நம்ம போயிருப்போமே, இன்னும் நல்லா நம்ம வாழ்க்கையில் இருந்திருப்போமே அப்படின்ற மாதிரி ஏதாவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? உங்கள் கூட யாராவது நண்பர்கள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க, அவங்கள பார்க்கும்போது சரி, யாராவது ரிலேஷன்ஸ் யாராவது இருந்திருப்பாங்க, அவங்கள பார்க்கும்போது சரி, அது மாதிரி ஏதாவது மிஸ் பண்ணுறீங்களா? அப்படி ஒன்றும் கஷ்டப்பட்டதில்லை. இது வரைக்கும் நான் எதுவும் கஷ்டப்பட்டதில்லை. ஏன்னா இன்னி வரைக்கும் கூட படித்தவங்களுக்கு நிறைய பேர் வந்து இன்டர்வியூ ஆஃபீஸுன்னு சுற்றின்னு தான் இருக்காங்க, வேலை இல்லாத சுற்றின்னு தான் இருக்காங்க. படித்து இப்போ அவங்கக்கிட்ட வந்து இப்போ முக்கியமாக இருக்கிறது பக்கபலமாக எது இருக்குன்னா படிப்பு இருக்குது, டிகிரி இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி படிப்புக்கு உண்டான வேலை இல்லை, வேலைக்கு உண்டான சம்பளம் கிடையாது. படித்தவங்களே இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் போது படிக்காதவங்க நாங்கள் எவ்வளோ மேல். ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பாதிக்கிறோம். பாவம் அவங்களுக்கு படித்து அவ்வளோ செலவு பண்ணி கூட இப்போ அவங்களுக்கு அதுவும் கூட இல்லாமல் இருக்காங்க. ஆனால் படிக்காமல் இருந்து இது வரைக்கும் இது பண்ணுறது எவ்வளோ மேல். ஏசியில் உட்காந்து ஃபேனில் உட்காந்து ஃபாரினில் போய் வேலை செஞ்சு சம்பாதிச்சு எல்லாம் பண்ணுறதை விட நாங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களையோ அம்மா அப்பா எதிரில் பார்த்துக்கிட்டு 100 ரூபா சம்பாதிச்சு சந்தோஷமாக இருந்துடலாம். உங்கள் பசங்க என்ன படிக்கிறாங்க? நீங்கள் அவங்களுக்கு வந்து என்ன விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க? இது மாதிரி வாழ்க்கையில் இது மாதிரிலாம் நான் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் நான் முன்னுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி, இல்லை உங்கள் அப்பா சொல்லி தந்த ஒரு விஷயங்கள்லாம் கூட உங்கள் பசங்களை நீங்கள் கற்றுந்துருப்பீங்க. நீங்கள் அவங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் சொல்லி தந்துருக்கிறீங்க? அவங்க ஃப்யூச்சரில் என்னவா வரணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஆசை?
பசங்க வந்து 3 பொண்ணு தான். 3 பசங்களும் சின்ன பசங்க தான். பெரிய பொண்ணு மட்டும் 3ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கு. மீதி 2 பசங்களும் சின்ன பசங்க. அவங்களுக்குலாம் இன்னும் ஸ்கூலில் தான் சேர்க்கல. அவங்களுக்கு வந்து அவங்க போக்கில் இப்போதைக்கு விட்ருக்கேன். ஏன்னா பசங்களுக்கு இப்போ சொல்லலாம் புரியாது, கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் சொன்னால் தான் புரியும். அதனால் இப்போதைக்கு எதுவும் சொல்லலை. ஆனால் வீட்டுக்கு உண்டான படிப்பு, வீட்டுக்கு உண்டான வேலைங்க செய்ய வேண்டியது எப்படியோ அது சொல்லிக்கிட்டு இருக்கோம், அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. படித்து வரணுன்னா படித்தா ஒரு டாக்டராகவோ இல்லை ஒரு வேறு எதனா படிக்கிறதுனாலே இருந்தலாம். ஆனால் அவங்களுடைய தழகத்து எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து படிக்கிறவங்க படித்து டிகிரி கூட வாங்கலாம். சில பேர் 10வது +2 வரைக்கும் கூட படித்து நின்றுடுறாங்க. சில பேர் அந்த மாதிரி படிப்பு அதிகமாக படிச்சுட்டு கூட வேலைக்கு அவங்க எங்கன்னு போகிறாங்க. ஆனால் யாருடைய தலையத்தில் நாங்கள் நினைக்கிறது ஒன்று, ஆனால் அங்கே நடக்கிறது ஒன்று. ஏன்னா அவங்க வந்து தலையத்தில் படிப்பு இவ்வளோதான் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் நினைக்கிறது எல்லாமே அதை வந்து நல்லா படிக்கணும், நல்லா பெரிய ஆள் ஆகணும், கை நிறையா சம்பாதிக்கணும், முக்கியமாக வீட்டுக்கு போகிறவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி தரணும், அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் அது நினைக்கிறதுலாம் வந்து நினைக்கிறதோட சரி வேஸ்ட்டு தான். இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம். அது நான் எதிர்பார்க்குறதுலாம் இல்லை. நல்லபடியாக இருந்தால் சரி, எந்த அளவுக்கு படிக்கிறாங்களோ படிக்கட்டும், அவங்களுக்கு புரியட்டும், அவ்வளோதான். உழைப்பால் இந்த அளவுக்கு நீங்கள் உயர்ந்து வந்திருக்கிறீங்க. வாழ்க்கையில் பல பேர் வந்து உழைத்து முன்னேறுபவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முன்னேறி இருக்கிறவங்களுக்கு வந்து முன்னேறி இருக்கிறாங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள். முன்னேறி இருக்கிறதுக்கு அவங்க நேர்மையாக கரெக்டாக போனாக்கா போதும், அது பெரிய விஷயம். யாருக்கும் ஏமாத்துறதாவோ பிஸ்னஸில் ஈகோ வச்சுக்கிட்டு இவங்களுக்கு அவங்களுக்கு பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிறது அது நினைக்கிறது கொஞ்சம் கூட நல்லதில்லை. ஏன்னா அவங்க நினச்சி சம்பாரித்து வச்சுட்டு போனால் இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு எப்போ இருந்தாலும் சரி எல்லாமே இங்கே விட்டு போகணும் தான். நம்ம மட்டும் தான் தனியாக போகணும். அது எத்தனை வாரின்னு போடுறதில்ல. அது ஈகோ வச்சுக்கிறது, ஈகோ இருக்கக்கூடாது. பிஸ்னஸில் ஈகோ இருக்கக்கூடாது. இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது கண்டிப்பாக யாராவது ஒருத்தர், ஒரு பிஸ்னஸ் மேன் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் வச்சுருப்பாங்க. இவங்கள மாதிரி நம்ம பிஸ்னஸ் பண்ணணும், இவங்கள மாதிரி வரணும் அப்படின்ற மாதிரி. இப்போ உங்களுக்கு யார் வேணா இருக்கலாம். அது உங்கள் அப்பாவாக இருக்கலாம், இல்லை உங்கள் கூட இருக்க ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம். யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணலாம். யார் உங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணுறாங்க, யாரை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் வச்சுருக்கிறீங்க? அந்த மாதிரி வந்து யாருக்குமே இவங்க மாதிரி முன்னேறணும் அவங்க மாதிரி முன்னேறணுங்கிறத விட எங்கள் அப்பா வந்து கூட இருந்து பார்த்துருக்கனால அவர் தெரு வியாபாரம் பண்ணி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தான் நமக்கு இந்த அளவுக்கு வளர்த்து வச்சுருக்காரு. அவர் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல். என்ன ஒன்று வசதியாக இல்லைனாலும் வீட்டு வாடகை தான். இன்றைக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். நம்ம வந்து சொந்தங்க தான் எதுவும் கிடையாது. ஆனால் அவர் இன்றைக்கி வரைக்கும் கூட நம்ம எங்களுக்கு மொத்தம் நாங்கள் 3 பேர். நான் அண்ணன், 2வது என்னுடைய தங்கச்சி இருக்காங்க, தம்பி இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி இருந்து எல்லாருக்குமே வந்து அந்த வியாபாரம் செஞ்சு தான் சம்பாதிச்சு போட்டுக்கிறாங்க. அந்த நம்பிக்கை தான் எனக்கு. எங்கள் அப்பாவே போடும்போது எங்களால் முடியாதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். வளரணும் கிளறணும்னாக்கா எல்லாம் ஆண்டவன் விட்ட வழி. எல்லாம் நம்ம கையில் என்ன இருக்குது, என் தலையெழுத்து எப்படி எல்லாம் இருக்கோ எல்லாம் அவங்க கையில் இருக்குது. நம்ம யோசிச்சோன்னா யோசிக்கிறது தான் சொன்னேன். யோசிக்கிறது எப்படி வேணாலும் யோசிக்கலாம். செயல்முறையில் பண்ணுறது எல்லாமே வந்து ஆண்டவன் கையில் தான், நம்ம கையில் ஒன்றும் இல்லை. உங்கள் அப்பா கூட உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்றத நீங்கள் சொல்லாமல் சொல்கிறீங்க, கரெக்டுங்களா? ஆமாம், எங்கள் அப்பா தான் முக்கியமாக வந்து எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்தது தான். படிப்பு இல்லாமல் நாங்கள் இருக்கிறனால வந்து வியாபாரத்துக்கு கூட வாடான்னு கூப்பிட்டு போனது அவர் தான். மற்றபடி வந்து மற்ற பசங்களை மாதிரி விளையாடுறதுக்கு கூடதோ பசங்க கூட சேர்ந்து சுற்றுறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஆனால் எங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறதெல்லாம் எப்படிலாம் இருக்கணுமோ அடுத்தவங்க பார்த்தாக்கா உங்கள் பையன் இந்த மாதிரி பண்ணுறானே, இந்த மாதிரிலாம் செய்கிறானேன்னு சொல்லிட்டு கெட்ட பேர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்த்தாங்க. ஸ்கூலு வந்து 4வது வரைக்கும் படித்தேன். படிப்பு இல்லாதனால விட்டனால அடுத்த மறுநாளே எனக்கு வியாபாரத்துக்கு கூட்டின்னு வந்துட்டாரு. அதுலேருந்து தான் நான் வியாபாரத்துக்கு வர ஆரம்பித்தேன். ரொம்ப நல்லா சொன்னீங்க. இவ்வளோ நேரம் நாங்கள் நிறைய கேள்விகள் கேட்டோம், நிறைய பதில்களும் நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி சார். இன்றைக்கி அனுபவ மேடை நிகழ்ச்சியில் பாத்திரங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள்லாம் வியாபாரம் செய்கிறாங்க கவுஸ் ஷெரீஃப் அவர்கள் நம்மகிட்ட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. மீண்டும் ஒரு அனுபவ மேடை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேர்கள் இதுவரை கேட்டது அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில் நான் உங்கள் பவித்ரா, விஐடியின் வேளாண் துறை மாணவி. இன்று நாம் பயறு வகை பயிரில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளான உழவியல் மற்றும் கைவினை முறைகளை பற்றி காணலாம். வேலூர் மாவட்டத்தில் நெல் தரிசில் உளுந்து மற்றும் பச்சை பயிறு அதிகமாக பரப்பளவில் சாகுபடி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது.
எனவே மேற்கூறிய பயிர்களான உளுந்து மற்றும் பச்சை பயிரில் ஏற்படும் நோய் மற்றும் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த சரியான முறைகளை கையாள வேண்டும். உழவியல் முறைகளான கோடை உழவு செய்தல் மற்றும் வயல் வரப்பு ஓரங்களை சுத்தமாக வைத்திருத்தல் வேண்டும். பூச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை பயன்படுத்த வேண்டும். விதைக்கும் முன் விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். மேலும் கைவினை முறைகளான விளக்குப்பொறி அமைத்தல், 1 ஹெக்டருக்கு 2 என்ற எண்ணிக்கை மற்றும் இனக்கவர்ச்சி பொறி அமைத்தல், 1 ஹெக்டருக்கு 12 என்ற எண்ணிக்கை அமைத்தல் நன்று. முட்டை குவியல், புழு மற்றும் பூச்சி நோய் தாக்கிய பகுதிகளை சேகரித்து அழித்தல், வேப்பங்கொட்டை கரைசல் அல்லது வேப்ப எண்ணெய் தெளித்தல் தாக்குதலின் தீவிரத்தை குறைக்கும். மேற்கூறிய செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் தினமொரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் பவித்ரா, விஐடியின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில் நான் உங்கள் பவித்ரா, விஐடியின் வேளாண் துறை மாணவி. இன்று நாம் பயிறு வகை பயிரில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளான உழவியல் மற்றும் கைவினை முறைகளை பற்றி காணலாம். வேலூர் மாவட்டத்தில் நெல் தரிசில் உளுந்து மற்றும் பச்சை பயிறு அதிகமாக பரப்பளவில் சாகுபடி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. எனவே மேற்கூறிய பயிர்களான உளுந்து மற்றும் பச்சை பயிரில் ஏற்படும் நோய் மற்றும் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த சரியான முறைகளை கையாள வேண்டும். உழவியல் முறைகளான கோடை உழவு செய்தல் மற்றும் வயல் வரப்பு ஓரங்களை சுத்தமாக வைத்திருத்தல் வேண்டும். பூச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை பயன்படுத்த வேண்டும். விதைக்கும் முன் விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். மேலும் கைவினை முறைகளான விளக்குப்பொறி அமைத்தல், 1 ஹெக்டருக்கு 2 என்ற எண்ணிக்கை மற்றும் இனக்கவர்ச்சி பொறி அமைத்தல், 1 ஹெக்டருக்கு 12 என்ற எண்ணிக்கை அமைத்தல் நன்று. முட்டை குவியல், புழு மற்றும் பூச்சி நோய் தாக்கிய பகுதிகளை சேகரித்து அழித்தல், வேப்பங்கொட்டை கரைசல் அல்லது வேப்ப எண்ணெய் தெளித்தல் தாக்குதலின் தீவிரத்தை குறைக்கும். மேற்கூறிய செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் தினமொரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் பவித்ரா,
விஐடியின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. விஐடி பண்பலை 90.8 நேயர்களுக்கு வணக்கம். இந்த கொளுத்துறக்கோடைய கொண்டாட்டத்தோடு கடக்க சில அரிய டிப்ஸை நம்ம வேலூர் மக்களுக்காக ஷேர் பண்ண வந்திருக்காங்க வேலூர் ஃபுட்டி யூடியூப் சேனலின் அட்மின் பவித்ரா அருண்குமார். இந்த சம்மர் டிப்ஸ் பகுதியை உங்களுக்காக ஹோஸ்ட் பண்ண வந்திருக்கிறது நான் உங்கள் சுரேஷ் போஸ். வணக்கம் பவித்ரா மேடம். வணக்கம் சுரேஷ். ஆக்சுவலாக சம்மர் டிப்ஸில் வந்து ஒரு டவுட் ஒன்று. தயிரை வந்து எல்லாருமே வந்து சம்மரில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அது சில பேர் வந்து ஹீட்டுன்றாங்க, சில பேர் கோல்டுன்றாங்க. அது கொஞ்சம் விளக்குங்க எங்களுக்கு. தயிர் வந்து நிறைய பேர் ஹீட்டு கோல்டுன்னு சொல்கிறாங்க, அது உண்மைதான். ஆனால் நம்ம அது எப்படி சாப்பிட்றோன்றதை பொறுத்து தான் இருக்குது. இப்போ தயிர் பார்த்திங்கன்னா, தயிரை அப்படியே சாப்பிட்டோன்னா நிறைய பேர் ஹீட்டுன்றாங்க. அதே தயிரை நம்ம மோர் அடித்து குடிக்கும் போது ரொம்ப உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும். அந்த மோர்லேயே பார்த்திங்கன்னா நம்ம லெசியாகவும் சாப்பிடலாம், இல்லை நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பட்டர் மோர் அந்த மாதிரி கொஞ்சம் மசாலா மோராகவும் செஞ்சு சாப்பிடலாம். தயிரே நீங்கள் சாப்பிடணும் அப்படின்றவங்க தயிர் கொஞ்சம் தாளித்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், இன்னமும் நல்லது அது. இப்போ வந்து நைட்டு நம்ம புளிக்க வைக்கிறோம், எப்போவுமே வந்து தயிர் வந்து நைட்டு தான் நம்ம புளிக்க வைப்போம். ஆனால் சம்மர் சீசனில் வந்து காலையில் ஒரு 6 மணிக்கு நீங்கள் தயிர் வந்து போட்டிங்கன்னா 11-12க்குலாம் யோகட்டாக இருக்கும். அது புளிச்சும் ரொம்ப புளிக்காமல் அந்த மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில். அந்த மாதிரி சாப்பிடும்போது இன்னமும் நிறைய நல்லது இருக்குது அந்த தயிரில். ஸோ தயிர் வந்து ரொம்ப புளிச்சு சாப்பிட்றத விட ஒரு 8 மணி நேரம் ஓவர் நைட்டு நம்ம சம்மரில் விடுறதோட காலையில் போட்டு மத்தியானம் சாப்பிட்டோம்னா அதில் இருக்கிற வேல்யூஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப நியூட்ரிஷனல் வேல்யூ நிறைஞ்சது யோகட்டாக சாப்பிடும் போது. ஆமாம், இப்போது தயிர் கூட வந்து ஆனியன் சேர்க்குறாங்க. அந்த காம்பினேஷனை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா அது வந்து ரொம்ப கோல்டு, ரொம்ப குளிர்ச்சி தரும்னு சொல்கிறாங்க இல்லையா ஆனியன் கூட சேர்த்தோம்னா? ஏன்னா பிரியாணி கூட அதுதான் வெங்காய பச்சடியாக கொடுக்குறாங்க. சொன்ன உடனே தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. இப்போ வந்து நம்ம பிரியாணி செய்யும் போது பிரியாணி வந்து யூஸ்வலாக நம்ம பாஸ்மதி ரைஸ் பச்சரிசியில் தான் செய்வோம், அது ரொம்ப சூடு. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ரைட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தயிர் வெங்காயம் அது கூட நம்ம வெள்ளரிக்காவும் போட்டு செய்வாங்க. இது மூணுமே உடலுக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி தரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் இருக்கிற பெஸ்ட் ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ சம்மரில் வந்து நீங்கள் சாதாரணமாகவே தயிரோட வெள்ளரிக்காய் சேர்த்து அது கூட கொஞ்சம் சர்க்கரையும் வேணும்லாம் போட்டுக்கலாம், இல்லை உப்பும் சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா இன்னமும் ரொம்ப நல்லது. வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் நம்ம தயிரோட சேர்த்து சாப்பிடும் போது அதில் இருக்க வேல்யூஸ் வந்து ரொம்ப 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 நல்லது. ஓகே மேம். நேயர்களே, இன்றைய சம்மர் டிப்ஸ் பகுதியில் வெல்லூர் ஃபுட்டி யூடியூப் சேனலின் அட்மின் பவித்ரா அருண்குமார் கொடுத்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் ஒரு சம்மர் டிப்ஸ் பகுதியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சுரேஷ் போஸ். இது விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி உங்கள் அரியரனுடன். என்னைக்கும் போல இன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் புதுசா ஒரு நாட்டை பத்தின சிறப்பு தகவல்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். மார்ஷியல் ஆர்ட்ஸுக்கு புகழ்பெற்ற ஒரு நாட்டை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க போறோம். இந்த நாட்டு மக்களை பத்தி சொல்லணும்னா தன்னம்பிக்கைக்கும் வளர்ச்சிக்கும் இவங்களுக்கு நிகர் இவங்க தான். பாம் அட்டாக்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது ஹிரோஷிமா பாம் அட்டாக் தான். எல்லாரும் கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஜப்பான் நாட்டை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க போறோம். முதல்ல ஜப்பான் நாட்டோட பொதுவான தகவல்களை பார்க்கலாம். ஜப்பான் பல தீவுகளால் உருவான ஆசிய கண்டத்துல இருக்க ஒரு நாடு. இந்த ஜப்பான் பெசிபிக் பெருங்கடலோட மேற்கு பகுதியில இருக்கு. ஜப்பான் நாட்டை சூரியன் உதிக்கும் நாடுன்னு சொல்றாங்க. ஜப்பான் நாட்டுல மொத்தம் 6852 தீவுகள் இருக்கு. ஹொக்கைடோ, ஹொகான்ஷி, கியூஷி,
ஷிகாகோ போன்ற பல தீவுகள் ஜப்பான் நாட்டில் மிகவும் பிரபலமான தீவுகளாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் 97% நிலப்பரப்பையும் கொண்டு இருக்கு. ஜப்பான் நாட்டோட மக்கள் தொகை 12.6 கோடியா இருக்கு. உலக மக்கள் தொகை அடிப்படையின் பட்டியலில் பார்க்குறப்ப ஜப்பான் நாடு 10வது இடத்துல இருக்கு. ஜப்பான் நாட்டோட நிலப்பரப்பை பொறுத்தளவு 73% இடங்கள் கடலாகவும் மலைப்பகுதியாகவும் அல்லது வேளாண்மை, தொழில்துறை மற்றும் குடியிருப்புக்கு பயன்படாத இடமா தான் இருக்கு. இதனாலேயே கடலோர பகுதிகளில் மக்கள் தொகை அடர்த்தி ரொம்பவும் அதிகமாக காணப்படுது. உலகில் அதிக பாப்புலேஷன் டென்சிட்டி கொண்ட நாடுகள்ல ஜப்பான் நாடும் ஒன்று. ஜப்பான் நாட்டோட தீவுகள் பெரும்பாலும் பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்ல இருக்க வல்கனிக் ஜோன்ல தான் இருக்கு. இந்த தீவுகள் எல்லாம் பசிபிக் பெருங்கடல்ல பல 100 மில்லியன் ஆண்டுகளா நடந்து வரும் பெருங்கடல் நிகழ்வுனால உருவானது. இந்த நகர்வுனால தான் 15 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி கிழக்கு யூரேஷியாவோட ஒட்டியிருந்த ஜப்பான் இப்ப நகர்ந்து ஜப்பான் பெருங்கடலா உருவாகி இருக்கு. ஜப்பான் நாட்டுல மொத்தம் 108 ஆக்டிவ் வல்கனோஸ் இருக்கு. ஒவ்வொரு நூற்றாண்டுலையும் பல தடவை சுனாமி போன்ற பேரழிவு தரும் நிலநடுக்கங்கள் இந்த எரிமலைகள்ல தான் உருவாகுது. வரலாற்றுல பாக்குறப்ப 1923ஆம் ஆண்டு டோக்கியோல நடந்த நிலநடுக்கத்தினால 1,40,000 பேர் இறந்திருக்காங்க. 1955ஆம் ஆண்டு பெருமான்சின் நிலநடுக்கமும் 2011ஆம் ஆண்டு மார்ச் மாசம் 11ஆம் தேதி ஏற்பட்ட 9.0 அளவிலான நிலநடுக்கமும் அண்மை காலத்துல நடந்த நிலநடுக்கங்கள். 2011ஆம் ஆண்டு இடம்பெற்ற நிலநடுக்கத்தின் போது பெரிய சுனாமி எதுவும் ஏற்படல. 2012ஆம் ஆண்டு மே மாசம் 24ஆம் தேதி 6.1 அளவுல நிலநடுக்கம் வடகிழக்கு கடலோர பகுதிகளில் ஜப்பானை தாக்கியது. எனினும் சுனாமி எதுவும் ஏற்படல. ஜப்பான் நாட்டோட தேசிய மொழி ஜாப்பனீஸ். இந்த ஜாப்பனீஸ் மொழி ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க மட்டும் இல்லாம ஜப்பான் நாட்டிலிருந்து குடியேறிய 130 மில்லியன் மக்களால பேசப்பட்டு வருது. ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல இந்த மொழியை நிஹோன்கோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜாப்பனீஸ் மொழி சமூக ஏற்றத்தாழ்வுகளை குறிப்பதற்காக சிக்கலான மரியாதை சொற்களை கொண்ட ஒரு மொழி. நம்ம தமிழ் மொழி போலவே ஜாப்பனீஸ் மொழியிலையும் ஒரு ஒட்டுச்சேர்க்கை சொற்கள் இருக்கு. ஜாப்பனீஸ் மொழியோட மொத்த ஒலிகள் குறைவாக இருந்தாலும் தனக்கே உரித்தான வட்டார ஓசையை கொண்ட ஒரு மொழிதான் இந்த ஜாப்பனீஸ். ஜாப்பனீஸ் மொழியில அயல் மொழிகள்ல இருந்து பெறப்பட்ட கடன் சொற்களின் தாக்கம் ரொம்பவும் அதிகமாக காணப்படுது. முக்கியமா பார்த்தா 1500 வருடங்களா சீன மொழியில இருந்து அதிக சொற்கள் பெறப்பட்டிருக்கு. அதாவது சீன மொழியை அடிப்படையா கொண்டு நிறைய சொற்கள் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல உருவாக்கப்பட்டிருக்கு. என்ன நேர்களே, ஜப்பான் நாட்டோட பொதுவான தகவல்களையும் மொழி சிறப்பையும் பார்த்து டயர்டாகி இருப்பீங்க. பசி எடுத்திருக்கோம், வாங்க சாப்பிட போலாம். இப்ப நம்ம பார்க்க போறது ஜப்பான் நாட்டில் இருக்க உணவு வகைகளை பத்தி தான். ஜப்பான் நாட்டு மக்கள் வெஜிடேரியன் ஃபுட்ஸை விட அதிகம் நான் வெஜிடேரியன் ஃபுட்டை தான் விரும்புறாங்க. டெய்லி ஃபுட்டில் கொஞ்சமாவது நான்வெஜ் சேர்த்து சாப்பிட்றாங்க. மற்றபடி நம்ம நாட்டை போலவே ரைஸ், நூடுல்ஸ், ஸ்வீட்டுன்னு ரெகுலர் வெரைட்டிஸ் தான் ஜப்பான் நாட்டிலையும் காணப்படுது. ஸ்காட்சும் விஸ்கியும் ஜப்பான் நாட்டு மக்களால் அதிக அளவு குடிக்கப்பட்டு வர பானங்கள். ஜப்பான் நாட்டில் இருக்க பிரபலமான உணவு வகைகள்னு பார்த்தா சூக்கி, ரமானி, யுகானி, டெம்புரா, கசாக்கி போன்ற உணவு வகைகள் ஜப்பான் நாட்டில் ரொம்பவும் பிரபலம். ஜப்பான் நாட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிஷ் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜப்பான் நாட்டோட அரசியல் கட்டமைப்பை பற்றி தான். ஜப்பான் பேரரசர் முறை அரசியலை பின்பற்றி வரும் ஒரு நாடு. இந்த ஜப்பான் அதோட பேரரசருக்கு மிகவும் குறைவான அதிகாரங்களை வழங்கும் அரசியல் சட்ட முறையை கொண்டிருக்கு. சடங்குசார் தலைவர் என்ற அளவில் பேரரசர் என்பவர் நாட்டினதும் மக்களுடைய ஒருமைப்பாட்டினதும் குறியீடுன்னு ஜப்பான் நாட்டு அரசியல் விரிவுரைக்கம் கொடுக்குது. அந்நாட்டோட அதிகாரங்கள் முக்கியமா பிரதம அமைச்சரிடமும் பிற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களிடமும் தான் இருக்கு. இவங்க மட்டும் இல்லாம இந்த அதிகாரங்கள் ஜப்பான் நாட்டோட இறைமை மக்களிடமும் இருக்கு. இப்ப ஜப்பான் நாட்டோட பேரரசரா இருக்கவரு ஹக்கிட்டோ என்பவர் தான். இவருக்கு அடுத்த நிலையில இருக்க முடிக்குரிய இளவரசரா இருப்பவரு நருகிட்டோ. ஜப்பான் நாட்டோட லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன், அதாவது சட்ட வாக்கு அமைப்பு, நேஷனல் டயட் எனப்படும் இரு அவைகளை கொண்ட நாடாளுமன்றமா இருக்கு. இந்த நாடாளுமன்றத்துல 450 உறுப்பினர்களை கொண்ட பிரதிநிதி சபையும் 242 உறுப்பினர்களை கொண்ட கவுன்சிலர் அவையும் உள்ளடக்கியது. பிரதிநிதிகள் சபை உறுப்பினர்கள் 4 ஆண்டுகளுக்கு ஒரு தடவையும், கவுன்சிலர் அவை உறுப்பினர்கள் 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் மக்களால தேர்வு செய்யப்படுறாங்க. ஜப்பான் நாட்டுல 20 வயதுக்கும் மேற்பட்டவர்கள் தான் வாக்களிப்பதற்கு உரிமை உண்டு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஜப்பான் நாட்டோட பொருளாதாரத்தை பத்தி பார்த்தா உலகில் 4வது மிகப்பெரிய பொருளாதார சக்தி நாடு ஜப்பான். இது மட்டும் இல்லாம உலகில் அதிக அளவுல சராசரி வாழ்நாளை கொண்ட நாடும் ஜப்பான் தான். இந்த நாட்டோட மொத்த ராணுவ செலவு அடிப்படையில பாக்குறப்ப உலகில் 5வது இடத்துல இருக்கு. இந்த ராணுவ சக்தி தற்காப்புக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டு வருது.
2005ஆம் ஆண்டு எடுத்த கணக்கின்படி பார்த்தா ஜப்பான் நாட்டோட பாதி ஆற்றல் தேவைகள் பெட்ரோலியம் மூலமோ, 5ல் 1 பகுதி நிலக்கரி மூலமோ, 14% தேவைகள் இயற்கை வழி மூலமோ பெறப்படுது. அந்நாட்டோட அணு மின்சாரம் நாட்டின் 1/4 பங்கு மின் தேவையை ஈடு செய்யுது. ஜப்பான் நாட்டோட சாலை போக்குவரத்து நன்கு வளர்ச்சி அடைந்திருக்கு. ஜப்பான் நாட்டுல 1.2 மில்லியன் தொலைவிற்கு நல்ல சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. ஜப்பான் நாட்டோட தலைநகரம் டோக்கியோ. இந்த டோக்கியோ ஜப்பான் நாட்டோட அரசு மற்றும் அரசரின் தலைமையகமா இருக்கிறது மட்டும் இல்லாம அந்நாட்டுடைய மிகப்பெரிய நகரமாகவும் இருக்கு. மக்கள் தொகை அடிப்படையில பார்த்தா இந்த நகரம் தான் உலகிலேயே அதிக அளவு மக்கள் தொகையை கொண்ட நகரம். எண்ணிக்கை அளவுல ஏறத்தாழ 12 மில்லியனா இருக்கு. இந்நாட்டோட மக்கள் தொகையில 10% மக்கள் இந்த நகரத்துல தான் வாழ்றாங்க. பாப்புலேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸா பார்த்தா ஜப்பான் நாட்டுல வாழ்ற 4ல் 1 இந்த நகரத்துல வாழ்றாங்க. 100க்கும் மேற்பட்ட கல்லூரிகளையும் பல்கலைக்கழகங்களையும் கொண்ட நகரம் தான் இந்த டோக்கியோ. இந்த நகரத்துல அதிக அளவு வசிக்கும் மக்கள்ல கல்லூரிக்கும் வேலை வாய்ப்புக்கும் குடியேறியவங்க தான் ரொம்பவும் அதிகம். என்ன நேர்களே, ஜப்பான் நாட்டோட அரசியல் மற்றும் தலைநகரம் பத்தி எல்லாம் பார்த்து போர் அடிச்சிருக்கோம். வாங்க கொஞ்சம் ஜப்பானை சுத்தி பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது ஜப்பான் நாட்டுல இருக்க சுற்றுலா தலங்களை பத்தி தான். முதல்ல நம்ம பார்க்க போற இடம் ஹிரோஷிமா பீஸ் மெமோரியல். ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல இந்த ஹிரோஷிமா சமாதான நினைவகத்தோட பெயர் கென் பாக்குட்டோம். இதோட மீனிங் என்னன்னு பார்த்தா அணுகுண்டு குவிமாடம். இந்த மெமோரியல் ஜப்பான் நாட்டோட ஹிரோஷிமா நகரத்துல இருக்கு. இந்த பில்டிங் ஜப்பான் நாட்டோட அணுகுண்டு தாக்குதல்ல நேரடியா பாதிக்கப்பட்ட கட்டிடம். தாக்குதலுக்கு அப்புறம் எஞ்சிருந்த ஒரே கட்டிடமும் இதுதான். கட்டிடத்தோட பிற சுவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதோட குவிமாடம் மட்டும் அப்படியே இருந்துச்சு. தாக்குதலுக்கு அப்புறம் இந்த நகரத்தை புதுப்பிக்கிறப்போ இந்த கட்டிடத்தை மட்டும் மீண்டும் கட்டாம அணுகுண்டு தாக்குதலின் அவலங்களை நினைவு கூறும் வகையில பராமரிக்க முடிவு செய்யப்பட்டது. ஆகஸ்ட் மாசம் 26ஆம் தேதி 1996ல இந்த கட்டிடம் யுனெஸ்கோவால பராமரிப்பு கட்டிடமா அறிவிக்கப்பட்டது. அடுத்ததா நம்ம பார்க்க போற இடம் கியோமிசுடேரா. கியோமிசுடேரா ஜப்பான் நாட்டோட கியூட்டோ நகரத்தோட கிழக்கு பகுதியில் இருக்க ஒரு புத்திஸ்ட் டெம்பிள். ஜப்பான் நாட்டுல யுனெஸ்கோவால பராமரிக்கப்படுற இடங்கள்ல இந்த கியோமிசுடேராவும் ஒன்னு. அரண்மனையை ஒட்டி உள்ள இந்த கோவிலோட முக்கியமான பகுதிகளை தங்க தகடுகள்ல பதிச்சிருக்காங்க. ஜப்பான் நாட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா இந்த கோவிலுக்கு போய் பாருங்க. பிரான்ஸ் நாட்டுல ஈஃபில் டவர் ரொம்பவும் ஃபேமஸ். யூஎஸ்ஏல ட்வின் டவர் ரொம்பவும் ஃபேமஸ். அந்த வகையில பார்த்தா ஜப்பான் நாடுனாலே நமக்கு ஞாபகம் வர்றது டோக்கியோ டவர் தான். இப்ப நம்ம பார்க்க போறது இந்த டோக்கியோ டவரை பத்தி தான். டோக்கியோ டவர் ஜப்பான் நாட்டோட தலைநகரமான டோக்கியோ மாநகரத்துல இருக்க மினாட்டோ டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க கம்யூனிகேஷன் மற்றும் அப்சர்வேஷன் டவர். இந்த டவரோட டிசைன் பிரான்ஸ் நாட்டுல இருக்க ஈஃபில் டவரை போலவே பிரைட் ஸ்ட்ரக்சரை கொண்டது. இந்த கோபுரம் 332.9 மீட்டர்கள் உயரமானது. 1961 இருந்து இந்த டவர்ல டெலிவிஷன் பிராட்காஸ்டிங்கும் ரேடியோ ஆண்டனாஸும் அமைக்கப்பட்டது. இந்த டவரோட மெயின் இன்கம்னு பார்த்தா டூரிசமும் ஆண்டனா லீசிங்கும் தான். ஜப்பான் நாட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா டோக்கியோ டவருக்கு போய் பாருங்க. என்ன நேர்களே, இந்த நிகழ்ச்சியில ஜப்பான் நாட்டோட சிறப்பு தகவல்களை தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில இன்னொரு நாட்டை பத்தின சிறப்பு தகவல்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் ஹரிகரன். இணைந்திருங்கள். இது விஐடி பண்பலை 90.8. நேர்களை இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பொதுவா நம்ம எல்லாருக்குமே திருமணம் முடிஞ்சிட்டா ஒரு குடும்பம், குழந்தைங்கன்னு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டி வரும். தனக்குன்னு நேரம் ஒதுக்குறதே கடினமாயிடும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சொல்லி சொல்லியே பல பெண்கள் அப்படியே ஆயிட்டாங்க. இது ஒரு மூட நம்பிக்கைங்க. உண்மையில பார்த்தோம்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பெண்கள் இன்னும் வீரியத்தோடையும் பொறுப்புணர்வோடும் செயல்பட முடியும். திருமணம்ங்கிறது பலம், பலவீனம் இல்லைன்னு சொல்றாங்க நம்ம ஸ்ரீதேவி கண்ணன்.
ஸ்ரீதேவி கண்ணனை பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம ஸ்ரீதேவி கண்ணனை பொறுத்த வரைக்கும் பெண்களோட சமூக வாழ்க்கைய திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின்னன்னு பிரிக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கலங்க. ஏன்னா இவங்க வாழ்க்கையில திருமணம் கூட ஒரு திருப்பு முனைன்னு சொல்லலாம். மதுரையை சேர்ந்த ஸ்ரீதேவி கண்ணன் MBA படிச்சிருக்காங்க. இல்லத்தரசியா தன் வாழ்க்கையை தொடங்கினவங்களுக்கு இன்னைக்கு பல முகங்கள். இந்திய நாட்டோட முக்கியமான விசாரணை ஏஜென்சியான CBI ட்ரெய்னிங் அகாடமியில மேலாண்மை பயிற்சியாளர், பெண்கள் மற்றும் மாணவர்களை தொழில் முனைவோராக்கும் பயிற்சியாளர், சுய முன்னேற்ற பயிற்சியாளர், கிராமப்புற பெண்களின் பொருளாதாரம் மற்றும் சுகாதார மேம்பாட்டு கள பயிற்சியாளர்னு பல தளங்கள்ல வேலை பாக்குறாங்க. அமெரிக்கா, ஸ்ரீலங்கான்னு பயிற்சி எடுக்கவும் பல நாடுகளுக்கு பயிற்சி கொடுக்கவும் பறந்துகிட்டே இருக்காங்க. இவங்க கணவர் கண்ணன், அவரு வழக்கறிஞரா இருக்காரு. 2 பிள்ளைங்க இருக்காங்க ஸ்ரீதேவிக்கு. ஸ்ரீராம் +2 படிக்கிறாரு. ஹர்ஷவர்தன் 4ஆம் வகுப்பு படிக்கிறாரு. நம்ம மதுரையில இருக்க வடிவீஸ்வரத்துல வசிக்கிறாங்க. ஸ்ரீதேவியோட அப்பா பேங்க்ல அதிகாரியா இருந்தாரு. அம்மா இல்லத்தரசி. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைங்கிற வரிகளுக்கு எடுத்துக்காட்டு நம்ம ஸ்ரீதேவி தாங்க. எந்த செயலை செஞ்சாலும் ஏதாவது ஒரு விதத்துல வித்தியாசமாவும் தனித்துவமாவும் இருக்கணும்னு அப்பா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாராம். அதுதான் நம்ம ஸ்ரீதேவிக்கு வேத வாக்குங்க. செஸ், வாலிபால், பாட்டு, பேச்சு, எழுத்துன்னு எல்லாத்துலயும் கவனம் செலுத்தினாங்க. ஸ்கவுட்ல ஜனாதிபதி விருதெல்லாம் வாங்கியிருக்காங்களாம். பல கனவுகள் ஸ்ரீதேவி மனசுக்குள்ள ரெக்க கட்டி பறந்துகிட்டு இருந்த இந்த தருணத்துலதான் அவங்க ஆசைகளுக்கு பூட்டு போடுற மாதிரி வந்தது திருமணம். திருமணம் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், குடும்பமும் குழந்தைங்களும் தான். வேற எந்த ஆசைகளையும் லட்சியத்தையும் வச்சுக்காத, நிறைவேறாம போச்சுன்னா பயங்கரமா ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டே இருக்கிற இந்த சமுதாயத்துல ஸ்ரீதேவி மட்டும் விதிவிலக்கா என்ன? அவங்களுக்கும் இந்த மாதிரி பல பேர்கிட்ட இருந்து அட்வைஸா வந்துகிட்டே இருந்தது. மத்தவங்க சொன்னதுலயும் கொஞ்சம் உண்மை இருக்குங்க. திருமணத்துக்கு அப்புறம் கணவர், குழந்தைங்கன்னு சொந்தக்காரங்கன்னு பொறுப்புகள் வந்துகிட்டே இருந்தது. ஆனாலும் படிக்கிறது, எழுதுறதுன்னு கிடைச்ச நேரங்கள்ல எல்லாம் தனக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க ஸ்ரீதேவி. எந்த ஒரு சூழல்லையும் தனக்கு பிடிச்சத பண்ணணும்னு வெறித்தனமா இருந்தோம்னா எப்படியாவது எந்த வகையிலயாவது நேரத்தை ஒதுக்க முடியுங்கிறதுக்கு நம்ம ஸ்ரீதேவி தாங்க சாட்சி. ஒரு நாள் அவங்க கணவர் கண்ணன், நீ விரும்பினா உனக்கு பிடிச்ச மாதிரியான ஏதாவது ஒரு வேலையை செய்யன்னு சொன்னாராம். இத கேட்ட நம்ம ஸ்ரீதேவிக்கு ஒரே சந்தோஷம். அடக்கி வச்சிருந்த எல்லா ஆசைகளுக்கும் சாவி கிடைச்சது. இந்த திருமணம் ஸ்ரீதேவிக்கு பல விஷயங்களை கத்து கொடுத்துச்சு. ஏன்னா குடும்பம் தான் உலகத்திலேயே ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டியது. நம்ம செய்யற செயல் யாரையும் பாதிக்காம இருக்கணும். வேகமாவும் விவேகமாவும் செயல்களை செய்ய வேண்டியிருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்களை கத்து கொடுத்தது. பல அனுபவங்கள் கிடைச்சது நம்ம ஸ்ரீதேவிக்கு. இது எல்லாம் சேர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு புது தைரியத்தையும் துணிச்சலையும் கொடுத்துச்சு. பொதுவா ஏற்றுமதி இறக்குமதியில பெண்களோட பங்களிப்பு ரொம்பவே கம்மிங்க. ஏன்னா முழு கவனமும் செலுத்தி செய்ய வேண்டிய வேலை. இங்குள்ள உற்பத்தியாளர்களையும் வெளிநாட்டுல இருக்க வியாபாரிகளையும் இணைச்சு செயல்படணும். இதுக்கு கவனம் சிதறாம உழைக்கணும். ஆனா பெண்களுக்கு தான் அதான் ரொம்ப கஷ்டமாச்சே. இன்னைக்கு சரியா சமைச்சோமா, கேஸ அணைச்சோமா, வீட்டை பூட்டினோமா, கணவருக்கு சாப்பாடு பிடிச்சதா, பிள்ளைங்க டெஸ்ட் எப்படி எழுதினாங்கன்னு பல டென்ஷன். இதுல எங்க முழு கவனம் செலுத்துறது? ஆனா கொஞ்சம் தைரியமும் சமரசம் இல்லாத உழைப்பும் இருந்தா நிச்சயமா இதுல நிலைக்க முடியுங்க. விடாமுயற்சிக்கு நம்ம எல்லாருக்குமே எடுத்துக்காட்டு நம்ம ஸ்ரீதேவி தாங்க. ஆனா நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. யாராவது ஏதாவது புதுசா பண்றேன்னு சொன்னா போதும், உடனே அவங்கள வித்தியாசமா பாப்போம். அதனால என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு யோசிப்போமே தவிர நல்லது என்னன்னு சிந்திக்க மாட்டோம். பல கேள்விகள் நம்ம மனசுல முளைச்சிடும். ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குறேன்னு சொன்ன உடனே அவங்க கணவர் ஸ்ரீதேவிய ஒரு மாதிரியே பார்த்தாராம். ஆனா ஸ்ரீதேவியோட தீவிரம் புரிஞ்சுக்கிட்டு அனுமதிச்சாரு. முதல்ல ரொம்பவே எளிமையா தொடங்கினாங்க. லெதர், சில்க் ரெண்டையும் ஆஸ்திரேலியா, கத்தார், டென்மார்க் மாதிரியான நாடுகளுக்கு அனுப்பினாங்க. பிசினஸ் ரொம்பவே நல்லா போச்சு. கொஞ்ச நாள்ல இத பத்தி சில செய்திகள் வெளிவந்ததுக்கு அப்புறம் நிறைய பெண்கள் ஸ்ரீதேவியை தேடி வர ஆரம்பிச்சாங்க. பல பெண்கள் இந்த துறையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இத கத்துக்கணும்னு ஸ்ரீதேவி கிட்ட வந்தாங்க. இத மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு ஸ்ரீதேவியும் முடிவு பண்ணாங்க. அதனால அவங்கள தேடி வந்து கேக்குறவங்களுக்கு மட்டும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவ்வளோ வேலைகளுக்கு நடுவுலயும் ஒரு பக்கம் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஸ்ரீதேவி. கொஞ்ச நாள்ல இவங்க கிட்ட இருந்து பயிற்சி எடுத்துக்கிட்ட பெண்கள் அவங்க வாழ்க்கையில முன்னேறத பார்த்துட்டு பிருந்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட்னு ஒரு பயிற்சி மையத்தை தொடங்கினாங்க ஸ்ரீதேவி. ஆங்கிலமும் இணைய அறிவும் இருந்தாலே ஏற்றுமதி மூலம் இந்த உலகத்தையே வெல்ல முடியுங்க. இவங்க அளித்த பயிற்சி ரொம்ப சுலபமாவும் அந்த வேலைக்கு ரொம்ப பொருத்தமாவும் இருந்தது. இவங்க இன்ஸ்டிடியூட்ல படிச்ச நிறைய பெண்களுக்கு
அதுக்கான களத்தை அமைச்சு கொடுக்கிற வாய்ப்பும் கிடைச்சது. பல பெண்களுக்கு நல்ல வேலை, கை நிறைய சம்பாத்தியம்னு வாழ்க்கையில தான் சொந்த கால நிக்க இந்த பயிற்சி ரொம்பவே உதவியா இருந்தது. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு தைரியமூட்டவும் வழிகாட்டவும் ஏற்பாடுகள் குறைவாதாங்க இருக்கு. அரசு தரப்புல அதுக்கான வாய்ப்புகளும் திட்டங்களும் இருந்தாலும் அது முழுமையா எல்லாரையும் போய் சேரதில்ல. பெண்களும் இந்த சூழ்நிலையில பொருளாதார சக்தியா மாற வேண்டிய தேவை இருக்கு. ஒரு நடுத்தர குடும்பத்தை எடுத்துக்கிட்டோம்னா கணவன் வேலைக்கு போவாரு, மனைவி வீட்டை கவனிச்சுக்குவாங்க, ஒரு குழந்தையோ இல்ல 2 குழந்தையோ படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மாசமானா வீட்டு வாடகை, மளிகை செலவு, கரண்ட் பில்லுன்னு மாசம் முழுக்க செலவு வந்துகிட்டே இருக்கும். இந்த நிலைமையில ஒருத்தருடைய வருமானம் பத்துறதில்ல. அதனால பெண்களும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இங்க ஆண்களுடைய உழைப்புக்கு கிடைக்கிற மரியாதை பெண்களுடைய உழைப்புக்கு கிடைக்கிறது இல்ல. அமைப்பு சாரா தொழில்கள்ல 2 பேரும் ஒரே மாதிரியான உடல் உழைப்பு கொடுத்தாலும் ஆண்களுக்கு அதிக சம்பளமும் பெண்களுக்கு குறைவான சம்பளமும் கொடுக்கிற நிலைமைதான் இருக்கு. தகவல் தொழில்நுட்பம், அதாங்க இந்த சாஃப்ட்வேர் ஜாப்னு சொல்றமே, அதுல மட்டும் நிலைமை கொஞ்சம் மாறி இருக்கு. இந்த மாதிரியான பெண்கள் உழைப்ப கம்மியா எடை போடுறத மாத்தணும்னா பெண்கள் சுய தொழில் முனைவோரா மாறணுங்கிறாங்க நம்ம ஸ்ரீதேவி. ஒருத்தர்கிட்ட போய் வேலை செஞ்சாதானே இப்படி 10 பேருக்கு வேலை கொடுக்கிற முதலாளியானா இப்ப இருக்க நிலைமை மாறிடும்ல. அது மட்டும்தான் மாற்றத்துக்கும் ஏற்றத்துக்கும் இருக்க ஒரே வழின்னு சொல்றாங்க ஸ்ரீதேவி. இந்த எண்ணத்தை வளரும் இளம் பருவத்துல இருந்தே பெண்களுக்கு சொல்லணும்னு கல்லூரிகள்ல இலக்கா வச்சு போய் பேச தொடங்கினாங்க ஸ்ரீதேவி. பெண்கள் தொழில் முனைவோரா ஆகணும்னா அதுக்கு என்னென்ன தகுதிகளை வளர்த்துக்கணும், இந்த பரந்த உலகத்துல என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்கு, எது மாதிரியான தடைகள் எல்லாம் கடக்க வேண்டியிருக்குன்னு அவங்களோட சொந்த அனுபவங்களை முன் வச்சு மாணவிகளுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டுறாங்க. ஸ்ரீதேவி இந்த மாதிரி பல விதங்கள்ல தனக்கு தெரிஞ்சதை எல்லாம் மத்த பெண்களுக்கு சொல்லி தராங்க. இவங்க மூலியமா பல பெண்கள் இந்த உலகத்துல சாதிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி தனக்கு தெரிஞ்சதை மத்தவங்களுக்கு சொல்லி தரது மூலமா நம்மளும் வளர முடியுது, மத்தவங்களும் வளர முடியுது. அமெரிக்க உள்துறை சார்பா வருஷத்துக்கு ஒரு முறை தெற்காசிய பகுதிகளுக்காக கல்வி பரிமாற்ற திட்டம் ஒண்ணு செயல்படுத்தப்படுதுங்க. அதுல என்ன பண்றாங்கன்னா, இந்த பகுதிகளில் இருந்து 40 வயசுக்கு கீழே இருக்கிற இளம் தொழில் முனைவோர், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகளை தேர்வு செஞ்சு அங்குள்ள பல்கலைக்கழகங்கள் மூலமா உலகளாவிய நடைமுறை கல்வியை பயிற்றுவிக்கிறதா இந்த திட்டம். தென்னிந்தியாவில இருந்து அந்த பயிற்சிக்கு ஸ்ரீதேவியை தேர்வு செஞ்சாங்க. அது வேறு விதமான உலகத்தையும் வாழ்க்கை முறையும் ஸ்ரீதேவிக்கு அறிமுகப்படுத்துச்சு. இந்த பயிற்சி மொத்தம் 35 நாள் நடந்துதான். பாதி நாட்கள் வகுப்பறை பயிற்சியாவும் அதுக்கு பிறகு கள பயிற்சியாவும் கொடுக்கறாங்க. அமெரிக்காவோட மேற்கு பகுதியில இருக்கிற நெவோடா மாகாணத்துல ரீனோ பூர்வ குடிமக்கள்னு மத்தியில வேலை செஞ்சாங்க ஸ்ரீதேவி. அமெரிக்க அரசாங்கம் அந்த பூர்வ குடிகளோட மேம்பாட்டுக்கு நிறைய தொழில் பயிற்சிகளை வழங்குது. அத ஆய்வு செய்யற பணிதான் ஸ்ரீதேவிக்கு கொடுத்தாங்க. உண்மையாவே வியப்பும் வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்துச்சு ஸ்ரீதேவிக்கு. நம்ம நாட்டுல பார்த்தோம்னா பூர்வக்குடி மேம்பாட்டுங்கிற பேர்ல நாம அவங்க மரபையும் பாரம்பரியத்தையும் சிதைக்கிற வேலையத்தான் செய்யறோம். அவங்க முன்னேறணும்னு நினைக்கிற நம்மளுடைய எண்ணம் ரொம்பவே நல்லதுங்க. ஆனா அவங்க பாரம்பரியத்தை கண்டுக்காம நம்ம அவங்கள முன்னேற்ற பாக்குறோம், அதுதான் தப்பு. ஆனா அமெரிக்கால அந்த மக்களோட பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் சிதைக்காம அவங்க வாழற பகுதியில கிடைக்கிற பொருட்களை வச்சு தொழில்களை செய்ய பயிற்சி கொடுக்கறாங்களாம். பயிற்சி கொடுக்கறதோட அவங்க விலகிறது இல்ல, அவங்க உற்பத்தி செஞ்ச பொருட்களை நாடு முழுக்க சந்தைப்படுத்துறாங்களாம். அதனால அந்த பூர்வக்குடி மக்களுக்கு கௌரவமான வாழ்க்கை கிடைக்குது. இந்த மாதிரி மிகச்சிறந்த அனுபவங்களோட அமெரிக்காவில இருந்து வந்தாங்க நம்ம ஸ்ரீதேவி. நம்ம தமிழ்நாட்டுல கூட எவ்வளவோ கிராமிய தொழில்கள் இருக்குங்க. உதாரணத்துக்கு மண்பாண்ட தொழில எடுத்துக்கலாம். உன்னதமான கலை தொழில். பயிற்சியும் பாரம்பரியமும் இல்லாத யாருமே அந்த தொழிலை செய்ய முடியாது. ஆனா அவ்வளவு திறமை வாய்ந்த அந்த கலைஞர்கள் இன்னைக்கு அடையாளம் இல்லாம இருக்காங்க. ஏன், இன்னும் சிலர் அந்த தொழிலையே விட்டுட்டாங்க. சில முற்போக்கு கலைஞர்கள் தொழிலை வித்தியாசப்படுத்தி அதே களிமண்ணுல சிலைகளையும் வடிவங்களையும் செஞ்சு உலகம் முழுக்க அனுப்புறாங்க. ஓரடி இருக்கிற சிற்பம் 10,000 விலைக்கு போகுதுங்க. ஆனா இது ஏன் எல்லாருக்கும் சாத்தியமாகிறது இல்ல? இதுல சமூகத்துக்கும் அரசாங்கத்துக்கும் பங்கு இருக்கு. சமூகம் அந்த கலைஞர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கணும். அரசாங்கம் அவங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும். தொழில் திறனை ஊக்குவிக்கணும். புத்தாக்க பயிற்சிகளை தரணும். தமிழகத்துல உள்ள கிராமிய தொழில்களை பத்தி தீவிரமான ஆராய்ச்சியில இறங்கினாங்க ஸ்ரீதேவி. பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே அவங்களால முடிஞ்ச எல்லா பொருட்களையும் ஏற்றுமதி செய்யறாங்க. இதுக்கப்புறம் அமெரிக்கா எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ல
கலந்துகிட்டதால அமெரிக்காவோட கல்வி மற்றும் கலாச்சாரத்துறை நடத்துற ஒரு ஆன்லைன் கோர்ஸ்ல சேரக்கூடிய வாய்ப்பு ஸ்ரீதேவிக்கு கிடைச்சது. தெற்காசியாவில 30 மாணவர்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அதுல நம்ம ஸ்ரீதேவியும் ஒருத்தர். அந்த கோர்ஸ் முடிவுல எல்லாரும் ஆளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். அதுல நம்ம ஸ்ரீதேவி கிராமப்புற பெண்களோட ஆரோக்கிய விழிப்புணர்வு பத்தி ஆய்வு செய்ய தொடங்கினாங்க. குறிப்பா மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய் பத்தி எல்லாம் எந்த அளவு விழிப்புணர்வு இருக்குன்னு பார்த்தாங்களாம். ஊர் ஊரா போய் பெண்களை சந்திச்சாங்களாம். அதிர்ச்சியான அனுபவங்கள் தான் கிடைச்சது. 90% பெண்களுக்கு அடிப்படை சுகாதார புரிதல் கூட இல்லையாங்க. நிறைய பெண்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தை ஒரு விஷயமாவே கருதல. பெரும்பாலான பெண்களுக்கு மார்பக புற்றுநோய்னு ஒரு நோய் இருக்கிறதே தெரியல. மிகப்பெரிய அதிர்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா, கிராமப்புறங்கள்ல நிறைய பெண்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் அறிகுறியும் நகரப்புறங்கள்ல மார்பக புற்றுநோய் அறிகுறியும் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அவங்களையெல்லாம் மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்புற வேலையில இறங்குனாங்க நம்ம ஸ்ரீதேவி. இந்த மாதிரி பல கிராமங்கள்ல போய் விழிப்புணர்வு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்காக ஊர் ஊரா சுத்தமும் ஆரம்பிச்சாங்க. காசியாபாத்ல இருக்கிற சிபிஐ ட்ரைனிங் அகாடமில மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் ட்ரெயினியா இருக்காங்க. நெருக்கடி சூழல்ல மேனேஜ்மெண்ட் மெயின்டெனன்ஸ், டைம் மேனேஜ்மெண்ட், எத்திக்கல் மாரல் வேல்யூன்னு பல விஷயங்களை பத்தி பேசுறாங்களாம் நம்ம ஸ்ரீதேவி. இன்னொரு பக்கம் நண்பர்களோட சேர்ந்து மதுரைய மெடிக்கல் டூரிசம் சென்டரா மாத்துறதுக்கான வேலைகளையும் தீவிரமா செஞ்சிட்டு இருக்காங்க ஸ்ரீதேவி. இத்தனை வேலைகளுக்கு நடுவுலயும் ஸ்ரீதேவிக்கு குடும்பம் தாங்க பிரதானம். குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய எந்த கடமையில இருந்தும் தவறுதில்ல. எல்லாத்தையும் சரிசமமா நிர்வகிக்க கத்துக்கிட்டாங்க. என்ன நேயர்களே, நம்மள பல பேர் சாதிக்கணும்னு வெறியா இருந்தாலும் நிர்வாக திறமை இல்லாததால சில விஷயங்களை இழக்க வேண்டியிருக்கு. குறிப்பா பெண்கள் நிர்வாக திறமை வளர்த்துக்கிட்டே ஆகணும். அப்பதான் குடும்பத்துக்காக நம்ம லட்சியத்தை விட்டு கொடுக்காம இருக்க முடியும். ஸ்ரீதேவி கண்ணனோட இந்த வாழ்க்கை பயணம் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தூண்டுகோலா இருக்கும்னு நம்புறேன். குறிப்பா பல திருமணமான பெண்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு உங்களுக்குன்னு இருக்க லட்சியத்தை அடைய தீவிரமா உழைப்பீங்கன்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு புதுமை பெண்ணோட உங்களை அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை சொல்லி விடைபெறுது உங்க அட்டானா. இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில் நான் உங்கள் மீனுலின் விஐடியின் வேளாண் துறை மாணவி. இன்று பயறு சாகுபடியை அதிகரிக்கும் வழிமுறைகள் பற்றி பார்ப்போம். பயறு வகைகளை எளிதாக பயிரிட துணை பயிராக, வரப்பு பயிராக, ஊடு பயிராக, கலப்பு பயிராக ஊன்றலாம். எடுத்துக்காட்டுக்கு, முதலாவது உளுந்து விதையை நெல், மணிலா, பருத்தி, கரும்பு, வாழை வயல்களில் வரப்பிலே விதையை ஊன்றலாம். வாய்க்கால் மேட்டில் அல்லது பாத்திகளை சுற்றிலும் ஊன்றலாம். இவ்வாறு உளுந்தை ஊன்றும் பொழுது ஒரு செடியில் 80 முதல் 150 காய்கள் வரும். ஒரு காயில் 7 முதல் 9 மணிகள் வரும். ஒரு விதை 70 நாளில் சராசரியாக 700 முதல் 1000 விதைகளாகிறது. இவ்வாறு உளுந்தை வரப்புகளில் பயிரிடும் பொழுது களையின்றி பூச்சி நோய் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம் மற்றும் வேர் ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம். அடுத்ததாக கேழ்வரகு, சோளம் ஆகியவற்றை மரவள்ளியில் கலப்பு பயிராக, பல தோட்டங்களில் ஊடு பயிராக, மா, தென்னை, கொய்யா தோப்புகளில் துணை பயிராக ஊன்றலாம் மற்றும் மொச்சையை வேலியோரம் ஊன்றலாம் அல்லது மாடி தோட்டத்தில் காராமணியை ஊன்றலாம். மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் மீனுலின் விஐடியின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி
கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில் நான் உங்கள் மீனுலின் விஐடியின் வேளாண் துறை மாணவி. இன்று பயறு வகை பயிர்களுக்கு டிஏபி கரைசல் தெளிக்கும் முறை மற்றும் அதன் பலன் பற்றி பார்ப்போம். இலைவழி உரம் அளிப்பதற்கு 4 கிலோ டிஏபி உரத்தை 20 லிட்டர் நீரில் கலந்து ஒரு நாள் ஊற வைத்த பின்பு தெளிந்த நீரை துணியால் வடிகட்டி அதுடன் 180 லிட்டர் நீரை ஊற்றி நன்கு கலந்த பின்னர் மாலை வேளையில் செடிகளின் மீது நன்கு படுமாறு தெளிக்க வேண்டும். அல்லது 2 கிலோ பயறு ஒன்றரை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து 30 மற்றும் 40ஆம் நாள் மாலை வேளையில் தெளிக்க வேண்டும். அடுத்ததாக பயறு வகைகளில் பூக்கள் உதிர்வை தடுக்க 50% பூக்கும் பருவத்தில் ஒரு ஏக்கருக்கு 40 மில்லி பிளானோஃபிக்ஸ் என்ற வளர்ச்சி ஊக்கியை 180 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். டிஏபி மற்றும் பயறு ஒண்டர் இலைவழி ஊட்டச்சத்து அளிப்பதன் பயன்கள் பற்றி பார்ப்போம். பயிர் வளர்ச்சி ஊக்குவிக்கப்படுகிறது, பூக்கள் உதிர்வை தடுக்கிறது, அதிக காய் பிடிக்க உதவுகிறது, காய்களின் எடை அதிகரிக்கிறது மற்றும் 2 மடங்கு மகசூலுக்கு வழிவகுக்கிறது. இச்செய்தி சுற்றிலும் இருக்கும் விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் மீனுலின் விஐடியின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வல்லுனர் பார்வை. பல்துறை பகிர்வுகள், வல்லுனர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுனர் பார்வை. வணக்கம் நேயர்களே, விஐடி பண்பலை 90.8 இது வல்லுனர் பார்வை. பல்வேறு துறைகளில் தேர்ச்சி பெற்ற வல்லுநர்களின்
கலந்துரையாடல்கள், அவர்களின் கருத்துக்கள், எண்ணங்கள், பதில்களுக்கான கேள்விகளோடு முனைவர் க. தமிழ்ச்செல்வன் இன்றைய வல்லுநர் பார்வையில் தமிழக அரசின் கலைச்சுடர்மணி விருது பெற்றவரும் குறும்பட இயக்குனருமான திரு சி. பஞ்சாட்சரம் அவர்கள் தமது கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உங்களோட இந்த குறும்படத்தை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். ஐயா, குறும்படம் என்றால் என்னங்க ஐயா? சமுதாயத்தில் சில அவலங்களையும் சில சமூக சீர்கேடுகளையும் சுட்டிக்காட்டி வன்முறைகளையும் தீவிரவாதங்களையும் ஆபாசங்களையும் தூண்டும் விதமாக இல்லாமல் சமுதாயத்தை சுத்தப்படுத்தக்கூடிய கதை, வசனம், நடிப்புகளை அடிப்படையான கருத்துக்களை கொண்ட படத்திருப்பை தான் குறும்படம். குறும்படத்திற்குன்னு விதிமுறைகள் எதனா இருக்குங்களா? நிச்சயமா விதிமுறை உண்டு ஐயா. நாடகம் என்றால் விடிய விடிய நடிப்பார்கள். திரைப்படம் என்றால் 2.5 மணி நேரம் பார்ப்பார்கள். ஆனால் குறும்படம் என்றால் அப்படி அல்ல. திரைப்படத்தின் அனைத்து அம்சங்களை கொண்ட காட்சிகளைப் போல் இல்லாமல் சமூகத்தை சார்ந்த கதைகளை தேர்வு செய்யப்பட வேண்டும். குறிப்பாக சொன்னால் வன்முறை, தீவிரவாதம், இனக்கலவரம், பாலியல் தூண்டக்கூடிய கதைகளாக இல்லாமல் தமிழ் கலாச்சாரம் சீரழிக்கூடிய செயலாக சித்தரித்து கதை காட்சிகளை அமைத்து படம் எடுக்கக்கூடாதுங்க. சமுதாய அவலங்களையும் சமூக சீர்கேடுகளையும் சுத்தப்படுத்தக்கூடிய கதைக்களமும் காட்சி அமைப்புகளும் வசன சொற்களும் கருத்துக்கள் மிக்க உயர்வான குறும்படத்திற்கு தான் விதிமுறையை உட்படுத்த படம் ஐயா. குறும்படம் எடுக்கணும்னா எவ்வளோ பணம் தேவைப்படுங்க? அதிகமான பணம் தேவைப்படுமா? குறும்படத்தின் கதைக்களம் பொறுத்தது அதோட தயாரிப்பு செலவு ஐயா. ஒரு காலகட்டத்தில் 10,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய் வரை இருந்தால் போதும், ஒரு குறும்படத்தை எடுத்து முடிச்சிடலாம். ஆனால் இப்போது கேமரா, எடிட்டிங்கு, டப்பிங்கு, இசைக்கோர்ப்பு, சினிமாவை மிஞ்சக்கூடிய அளவுக்கு குறும்படத்தை எடுத்து மிரட்டுறாங்க குறும்பட இயக்குநர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 1,00,000 ரூபாய் முதல் அதிகபட்சம் 5,00,000 ரூபாய் வரை இருந்தால் ஒரு நல்ல தரமான குறும்படத்தை எடுக்கலையா. சரிங்கய்யா, குறும்படம் எடுப்பதுனால அதன் படைப்பாளிக்கு என்ன லாபங்க? குறும்படத்தினால இருட்டில் இருக்கும் பாமர மக்களை வெளியே அழைத்து வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து காட்டுற சந்தோஷப்படுறாங்கய்யா. அது மட்டுமல்ல, திரைப்படத்துறைக்கு ஈஸியாக நுழைய வாய்ப்புகள் வரும். ஒரு குறும்பட இயக்குனர் திரைப்படத்தை இயக்க வாய்ப்பு கிடைக்கும்போது சராசரி சினிமா படமாக இயக்க முடியாமல் சர்வதேச பேசப்படும் திரைப்படமாக நல்ல தரமான திரைப்படத்துக்கு இயக்கத்துக்கு வாய்ப்பு கிடைக்குங்க. சரிங்கய்யா, இந்த சமுதாயத்திற்கு குறும்படத்தினால என்ன பயன் நினைக்கிறீங்க? நாடகம்னா இப்படி தான் இருக்கும், திரைப்படம்னா இப்படி தான் இருக்கும். ஆனால் குறும்படம்னா சமுதாய சீர்கேடுகளை மட்டும் சுத்தப்படுத்தக்கூடிய குறும்படம்னு நம்ம பாம்பர மூலம் இப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஐயா. இன்னைக்கு குறும்படம் என்றாலே மக்களெல்லாம் விரும்பி பார்க்குற படமாக அமைஞ்சிருக்கு. பட்டி தொட்டியெல்லாம் பேசப்படுற படமாக குறும்படம் அமைஞ்சிருக்கு ஐயா. சரிங்கய்யா, குறும்படத்தை யார் யாரெல்லாம் எடுக்கிறாங்க? பெரிய திரைப்படத்தை இயக்க வாய்ப்பு இல்லாதவர்களும் நிறைய மீடியாக்கள் குறும்பட போட்டி நடத்துவதால் போட்டிக்கும் விருதுக்கும் குறும்படத்தை எடுக்கிறாங்க ஐயா. நல்ல கதை அம்சம் கொண்ட குறும்படத்தால் இன்று நிறைய குறும்பட படைப்பாளிகள் திரைப்படத்துறையில் வாய்ப்பு கிடைத்து வெற்றியும் பெற்று ஜெயித்தும் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொன்னால் சமுதாயத்தின் மீது அக்கறை உள்ளவர்களும் மனிதநேயம் படைத்த நல்ல உள்ளம் கொண்டவர்களும் நல்ல தரமான குறும்படம் எடுத்து கிராமமாக குறும்படத்தை பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வராங்க. ஐயா, நாடகம், திரைப்படம் இவைகளை தயாரிக்கிறதுக்கு நிறைய பேர் முன் வராங்க. ஆனால் குறும்படத்தை தயாரிக்க ஏன் யாருமே முன் வரதில்லை? நாடகத்திற்கு முதலீடு செய்தால் ஓரளவு பணம் லாபமாக கிடைக்கும். திரைப்படத்துக்கும் பணம் முதலீடு செஞ்சால் பணம் கொட்டுன்னு கொட்டும். ஆனால் குறும்படம் எடுத்தால் எந்த தியேட்டரில் படத்தை ஓட்டுறது, எந்த மேடையில் குறும்படத்தை வெளியிடுவது, இதை யோசிக்கிறாங்கய்யா. இதனால்தான் சார் குறும்படத்தை தயாரிக்க யாரும் முன் வர மாட்டாங்க. திரையரங்குகளைப் போல் குறும்படத்தையும் வெளியிட குறும்பட தியேட்டர்கள் கட்டப்படுமா? நிச்சயமாக. இன்னும் 10 ஆண்டுகளில் சினிமா தியேட்டருக்கு பதிலாக குறும்பட தியேட்டர் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே குறும்பட தியேட்டரில் நிச்சயமாக குறும்படம் ஓட தான் போகுது ஐயா. நீங்கள் இயக்குனர் என்ற தனிப்பட்ட முறையில் ஒரு செய்தி கேட்குறேங்க. குறும்படத்தை எங்கெல்லாம் கொண்டு செல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? நாடகத்தையோ இல்லை திரைப்படத்தையோ பிரதமர், கவர்னர், ஜனாதிபதி, முதலமைச்சர், ஐநா சபை வரை கொண்டு செல்வதென்றால் அது இயலாத ஒன்று. ஆனால் உலகம் முழுவதும் மொழி கடந்து, கடல் கடந்து, நாடு கடந்து ஐநா சபை வரைக்கும் ஒரு நல்ல நட்பு ரீதியான குறும்படத்தை கொண்டு செல்ல முடியும். ஒரு நாட்டை குறும்படத்தால் மாற்றி காட்ட முடியுமா? வறுமை கோற்று கீழ் உள்ள கிராமங்களையும் கல்வி அறிவில்லாத பாமர மக்களையும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஒரு நாட்டையும் பஞ்சம், பசி, பட்டினியால் வாடும் ஏழை மக்களையும் அதிக அளவில் வன்முறைகளும் தீவிரவாதங்களும் மிகுந்த ஒரு தேசத்தை அமைதி பூங்காவாகவும் செல்வம் வளம் மிக்க
ஒரு விவசாய உற்பத்தி உள்ள பொருளாதாரம் மிகுந்த வல்லரசு நாடாகவும் உருவாக்க முடியும். ஒரு நல்ல குறும்படத்தின் மூலமாக எதிரி நாடுகளை கூட நட்பு நாடாக மாற்றப்படும் ஐயா குறும்படத்தால். சரிங்கய்யா, ஒரு குறும்படத்தை இயக்குனர் எப்படி கையாள முடியும்? குறும்படம் கதையை எழுதும்போது கலாச்சாரத்தை புண்படுத்தும்படியாக இல்லாமல் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அனைத்து பொதுவான மக்களும் ஏற்றுக்கொள்ளும்படியான கதைக்களத்தை எழுத வேண்டும். குறிப்பாக சொன்னால் கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டுடன் இந்திய எல்லையை பாதுகாக்கின்ற இராணுவத்தை போன்றது குறும்படம். அவ்வளவு கடமையும் பொறுமையானது குறும்படங்கய்யா. சரிங்கய்யா, நீங்கள் குறும்படம் எடுக்க என்ன காரணங்க? நான் நாடகத்திலிருந்து வந்தவன். அது மட்டும் இல்லை, இன்று வரையில் நாடகத்துறையும் குறும்படத்துறையும் வழிநடத்திக்கிட்டு வருகிறோம். நான் நாடகத்தின் மூலம் சமுதாய அவர்களை சுட்டிக்காட்ட மேடையில் மட்டும்தான் முடியும். ஆனால் ஒரு குறும்படத்தை எடுத்தால் தமிழ்நாடு முழுவதும் மக்களுக்கு கொண்டு சேர்க்க முடியுங்கய்யா. அதனால தான் நான் குறும்படத்தை எடுக்கிறேன். ஓ, சரிங்கய்யா. அப்புறம் நீங்கள் என்ன மாதிரி குறும்படங்களை எடுத்திருக்கீங்க? நான் எடுத்த முதல் குறும்படம் முகவரி இல்லாத கடிதம் என்ற ஒரு குறும்படம் எடுத்தேங்கய்யா. 120 கோடி மக்கள் தொகையில் வாழும் இந்தியாவில் அவனுடைய பெயரும் ஊரும் ரேஷன் கார்டுகளும் அரசம் எழுதப்படாதவன் ஒரு பேப்பர் பொறுக்கி ஒரு காலகட்டத்தில் இந்திய வரலாற்று பாடப்புத்தகத்தில் இடம் பிடிக்கிறான். அதாவது அவனுடைய வாழ்க்கை வரலாற்றை மாணவர்கள், ஆசிரியர்கள் பாடமாக நடத்தப்படுகிறது. என்னோட இரண்டாவது குறும்படம் பாடம் என்ற குறும்படம். மதுவுக்கு அடிமையாகும் ஒருவன் எப்படி இறக்கிறான், அவனுடைய குடும்பம், மனைவி, குழந்தைகள் எப்படி சீரழிக்கப்படுகிறார்கள் என்பதை தெல்லம் தெளிவாக படம் பிடித்து கிராமமாக ஒளிபரப்பி வந்தோம். 17/10/2007 மக்கள் தொலைக்காட்சியில் இந்த மது ஒழிப்பு பிரச்சார படம் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லைங்கய்யா, எனது மூன்றாவது படமான மனிதநேயம் என்ற குறும்படம் மனநலம் பாதிக்கப்பட்டவன் எடுத்த ஒரு படம் ஐயாது. இந்த குறும்படம் எடுக்கிறவங்களை ஊக்குவிக்கிற மாதிரி அரசாங்கம் ஏதாவது விருதுகள் தருகிறதா? நிச்சயமாக தரங்க ஐயா. நாடகத்துக்கும் குறும்படத்திற்கும் முன்னுரிமை கொடுத்து விருதெல்லாம் வழங்கப்பட்டவரங்கய்யா. உதாரணமாக சொல்ல போனால் நானே அது உதாரணங்கய்யா. இப்போ சமீபத்தில் தமிழக முதலமைச்சர் தமிழ்நாடு ஈலேச நாடக மன்றத்தின் சார்பாகவும் நான் கலை சுடமணி விருது பெற்றுள்ளேன். அதே போன்று ஒரு சிறந்த குறும்பட இயக்குனர், சிறந்த குறும்பட நடிகர் விருதெல்லாம் வாங்கியிருக்கேன் ஐயா. உங்களோட அடுத்த குறும்படம் எந்த விதமான கதைக்களத்தை மையமாக வைத்து இயக்கப்பட இருக்கிறது? பெண் சிசுக்களை கொல்லும் பெற்றோர்களை பற்றியும், பெற்றோர்களை முதியோர் இல்லங்களுக்கு அனுப்பும் பிள்ளைகளை பற்றியும், பெண் சிசுக்கொலை தடுத்து காத்திடவும் கருவறை என்ற தலைப்பில் குறும்படம் எடுக்க வேலை நடந்துக்கிட்டு இருக்கு ஐயா. இந்த பெண் சிசுக்கொலை எடுக்க காரணமே நமது விஐடி மரியாதைக்குரிய மதிப்பிற்குரிய பல்கலைக்கழக வேந்தர் ஜி விஸ்வநாதன் தான் சாரும். எப்படின்னு கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க ஐயா. காலையில் செய்தித்தாளை புரட்டினாலே பல சமுதாய சீர்திருத்தம் உள்ள கருத்துக்களை கல்வி உணர்வோடு சொல்லிட்டு வராரு. குறிப்பாக சொன்னால் பெண்கள் முன்னேற்றத்திற்காக அதிகமாக சொல்லிட்டு வராரு. அதிலும் வரதட்சணை கொடுமை, பெண்ணடிமை, பெண் சிசுக்கொலை, கல்வியில் பெண்களுக்கு முன்னுரிமைகளை பற்றி அக்கறை எடுத்துக்கிட்டு விழிப்புணர்வோடு உரிமை கொடுத்துட்டு வராருங்க ஐயா. நான் ஒரு குறும்படைக்கின்ற முறையில் சொல்கிறேன். பெண்ணடிமைகளை பற்றியும் பெண் சிசுக்கொலை தடுக்கவும் நாம் ஏன் குறும்படம் எடுக்கக்கூடாதுன்னு மனசில் தோணுச்சு. மதிப்பிற்குரிய விஐடி வேந்தா அவர்களுக்கு முன்னிறுத்தி தான் நான் இப்போ இந்த பெண் சிசுக்கொலை தடுப்பு படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்கய்யா, என்ன பிரச்சனைகளை மையப்படுத்தி குறும்படம் எடுக்கிறீங்க? நம்ம சமூகத்தில் பெண்கள் பாலியல் தொல்லை, எய்ட்ஸு, கண் தானம், இரத்த தானம், உடல் தானம் மற்றும் பலதரப்பட்ட சமூக சீர்கேடுகளை நம்ம சமுதாயத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக சொன்னால் வரதட்சணை கொடுமை அன்றாடம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதனால் பெண்கள் பல பேர் பாதிக்கப்பட்டு தீக்குளிச்சு இறந்து போகிறாங்க. அது மட்டும் இல்லை, தமிழகத்தில் பெண் சிசுக்களை ஒழிச்சிட்டா வருங்காலத்துக்கு மனிதன் அழிஞ்சு போகிறதுக்கு சாத்துக்குறிலாம் இருக்கிறது. அதனால் நாங்கள் குறிப்பாக சொன்னால் பெண் சிசுக்களை தடுக்கிறதுக்காகவே நாங்கள் இப்போ விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வரையா குறும்படத்தின் மூலம். தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்கய்யா. குறும்படங்கள் எல்லாம் வெறும் படங்கள் அல்ல, அவை எல்லாமே அரும்படங்கள் என்று தங்கள் கருத்து பதிவு செய்தமைக்கு நன்றிங்கய்யா. நேயர்களே, அடுத்த வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் வேறு ஒரு துறையை சார்ந்த வல்லுநரோடு அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் க. தமிழ்ச்செல்வன். இது விஐடி பண்பலை 90.8. நன்றி.
நேயர்கள் இதுவரை கேட்டது பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. நன்றி, வணக்கம். தமிழ்ச்சுடர், வாழும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒலி ஓவியம். உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளம் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. மனிதன் கடைபிடிக்க வேண்டிய நற்பண்புகள் பற்பல. அவற்றில் தலையாயது தன்னடக்கம். ஈகை குணம், அன்புடைமை இவையெல்லாம் சிறந்தவை. ஆயினும் தன்னடக்கம் இல்லாது போனால் இந்த பண்புகள் சிறக்காது. மனித வாழ்க்கைக்கு சிறந்த அடக்கம் தேவை. பழங்காலத்தில் அடக்கம் என்ற ஒரே சொல் பல பண்புகளை விளக்கியது. ஆனால் இன்று அடக்கம் என்ற பண்பு விரிந்து தனியே சொல்கிற வகையில் அமைந்துள்ளது. இந்த உலகத்தில் பெரும்பாலானோர் துன்பப்படுகின்றனர். துன்பங்கள் எதனால் ஏற்படுகின்றன? ஒரு பொருளை நம்ம கண்ணால பாக்குறோம். பாக்குறவங்க எல்லாரும் அந்த பொருளை பார்த்துட்டு பேசாம இருக்கிறது இல்ல. அதை எப்படியாவது அடையணும் அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க. அந்த நினைப்பு ஆசையா வளருது. அதை பெற முயற்சி செய்யறாங்க. அந்த முயற்சியின் விளைவாக பல துன்பங்களை அடைறாங்க. இவ்வாறு ஐம்புலன்களால அடையும் இன்பத்தை அனுபவிக்கும் எண்ணமும் ஆசையும் பெருகுகின்றன. இவற்றை தடையில்லாமல் பெற சிலருக்கு வாய்ப்பில்லாம போகலாம். வாய்ப்பு இல்லாதவங்க தங்களுக்கு வாய்ப்பு இல்லையே என்று எண்ணி ஆறுதல் அடையிறது இல்லை. அவற்றை எப்படியாவது அடைய வேண்டும் என்று விரும்பி கிடைக்காததுல துன்பம் அடைறாங்க. ஒரு சிலர் ஒரு படி மேல போய் அதை அடையணும்னு தவறான வழிகளில் ஈடுபடுறாங்க. அதனால பெருந்தொல்லைகளுக்கு ஆளாகிறாங்க. இந்த புலன்களை ஆட்டி படைப்பது எது? மனம். மனம் எப்போதும் எதிலையும் ஆறுதல் பெறுவது இல்ல, நிறைவு கொள்வது இல்ல. ஓரளவுக்கு கிடைத்தா போதும் என்று நினைப்பதில்லை. கிடைக்க கிடைக்க மேலும் மேலும் அடைய வேண்டும் என்ற ஆசை ஊற்றா பெருகுது. இந்த ஐம்புலன்களையும் அடக்குவோர் துன்பத்தை வெல்லுவர். துன்பத்திலிருந்து விடுபடுவதே மிக சிறந்த இன்பம் இல்லையா? இந்த அடக்கம் என்னும் பண்பு துன்பங்களிலிருந்து விடுவிப்பதோடு நிற்பதில்லை, வேறு எத்தனையோ நன்மைகளையும் செய்கின்றது. கல்வி செல்வத்தை பெற கண்ணும் செவியும் ஒத்துழைக்க வேண்டும். இந்த ஒத்துழைப்பு எப்படி கிடைக்கும்? தானே கிடைக்குமா? இல்லை, அவற்றை அடக்க வேண்டும். இவை தன்னிலை ஒழுக்கம். ஒழுக்கம் இரு வகையானது. ஒன்று தன்னிலை ஒழுக்கம், மற்றொன்று சமூக ஒழுக்கம். இதுல சமூக நல்லொழுக்கங்கள் சமூகத்தை சீரமைக்கும். சூழ்நிலை வாழ்க்கைக்கு இசைந்ததா அமையும். நல்லெண்ணம் வளரும், நம்பிக்கையும் வளரும், என்னைக்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். நாடு பரப்பளவுல பெரியது, பல கோடி மக்கள் வாழ்வது. மக்கள் ஒன்றாக வாழும் இடத்துல நல்லெண்ணம் இன்றியமையாத ஒன்று. அதனால தேசிய ஒழுகலாறுகளை நாம மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய புலன்களை ஆட்டி படைப்பது மனம் என்னும் கருவிதான். இதை எப்படி கட்டுப்படுத்துவது? பயிற்சினால்தான் இதை கட்டுப்படுத்த முடியும். எந்த வேளையில் எதை செய்ய வேண்டுமோ அதை தவறாமல் செய்து முடிக்கும் பழக்கத்தை முதலில் மேற்கொள்ள வேண்டும். அதே போலவே பெருமிதம் என்ற பெரிய நோயிலிருந்து தன்னைத்தானே காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு வகுப்புல 2 மாணவிகள் இருந்தாங்க. இருவருமே நல்லா படிக்கிற மாணவிகள் தான். பள்ளியில நடக்கும் தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களையே பெற்று வந்தாங்க. முதல் மதிப்பெண்களையும் இவங்க தான் வாங்கிட்டு வந்தாங்க. அதுல ஒரு மாணவி சில குடும்ப பிரச்சனைகளால சரிவர படிக்க முடியாம போய் தேர்வுகள்ல இன்னொரு மாணவியை விட குறைந்த மதிப்பெண்களை எடுத்துட்டாங்க. இத பார்த்த அந்த மாணவிக்கு தான் தான் எல்லாமே என்ற எண்ணம் தலை தூக்க ஆரம்பிச்சது. மற்றொரு மாணவிய மட்டம் தட்ட ஆரம்பிச்சாங்க இன்னொரு மாணவி. இதுவும் ஒருவித அடக்கமின்மை தானுங்க. என்னதான் நல்லா படிச்சாலும் மதிப்பெண்கள் வாங்கினாலும் மற்றவர்களை துன்புறுத்துவது தவறான ஒரு விஷயம் தானே. மற்றொரு மாணவியோ இதையெல்லாம் பொருட்படுத்தாம நல்லா படிச்சாங்க. இறுதி தேர்வில நல்ல மதிப்பெண்கள் பெற்று மாவட்டத்தில் முதலிடத்தை பிடிச்சாங்க. அதனால நம்ம திறமை வாய்ந்தவரா இருந்தாலும் அடக்கத்தோட இல்லைன்னா திறமைக்கான உழைப்புக்கான பலனை அடைய முடியாது. தன்னடக்கம் என்ற சிறந்த பண்பினை பெற வேண்டுமாயின் மற்றவர்களிடம் குறை காணும் தீமை அறவே கூடாது. அடக்கம் என்னும் செல்வத்தை முயன்று பெற்ற வெற்றியே தவத்தால் அடைந்த ஆற்றலாகும். பொருட்செல்வம் முதலானவை இந்த உலகில் சிறப்புடன் வாழ துணை புரிபவை. அடக்கமும் செல்வத்திற்கு எல்லாம் தலை சிறந்த செல்வமாகும். இதையே வள்ளுவர் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்கிறார். செருக்கு இல்லாமல் அடக்கமாக வாழ்வது எல்லாருக்குமே நல்லதுதான்.
செல்வங்களுக்கு அது மேலும் சிறந்த ஒரு செல்வமாக விளங்கும் என்கிறார். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8. தமிழ் சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கொள் தாம் உடைமை வைத்து இழக்கும் வன்கணவர். செல்வம் என்றாலே பணம் தான்னு நீங்க நினைப்பீங்க. நீங்க மட்டுமா? பொதுவாக எல்லாருமே அப்படிதான் நினைப்போம் இல்லையா? கொஞ்சம் ஆழமா நினைப்பவங்க பொன், வெள்ளி, சொத்து இவை எல்லாத்தையும் செல்வம்னு சொல்வாங்க. ஒரு வகையில பணம், சொத்து இவற்றை செல்வம்னு சொல்றது பொருத்தமானதுதான். இவற்றை உடையவர்கள் தம் வாழ்க்கைக்கு வேண்டியவற்றை வேண்டும் பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். பிறரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. செல்வம் உடையவர்கள் நல்லவர்களாக இருப்பின் பிறருக்கு கொடுக்கலாம். பிறருக்கு வரும் துன்பங்களை தீர்க்கலாம். அவர்களையும் மகிழ்ச்சியுடன் வாழ செய்யலாம். அரசியல்களை செய்யலாம். அதன் மூலம் புகழ் பெறலாம். இதே செல்வம் தீயவர்களிடமிருந்தால் என்ன செய்யும்? அதனால் எத்தனையோ அழிவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளது. ஆகையால் இந்த செல்வமானது நன்மையும் செய்யும், தீமையும் செய்யும். செல்வம் சென்று விடக்கூடியது. அதனாலேயே இதற்கு செல்வம் என்று நம் முன்னோர்கள் பெயரிட்டு உள்ளனர் போலும். கவிஞர் ஒருவர் உருண்டு ஓடிடும் பணம் காசு எனும் உருவமான பொருளே என்று பாடியதன் கருத்து மிகவும் பொருத்தமானதே. செல்வத்தின் பயன் ஈதலே. செல்வத்தை அடையும் பயன் என்ன? வறியவருக்கு கொடுப்பதே. அப்படி செய்வதில் ஓர் இன்பம் உண்டு. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்னு கேள்விப்பட்டிருப்போம். அது என்னன்னு கேக்குறீங்களா? ஒரு சின்ன பையன் கடவுளை பார்க்க வீட்டிலிருந்து கிளம்பினான். அதிக தூரம் பயணம் செய்ய வேண்டியிருக்கும் என்று தின்பண்டங்களையும் மதிய உணவையும் பையில் வைத்துக் கொண்டான். காலையில் இருந்து நடக்க ஆரம்பித்தவன் சிறிது ஓய்வு எடுக்கலாம் என்று அருகிலுள்ள பூங்காவிற்குள் நுழைந்தான். அங்கு வயதான பெண்மணி ஒருவர் புறாக்கள் சாப்பிடுவதை பார்த்து கொண்டே இருந்தார். நடந்து வந்த களைப்பில் தாகம் எடுக்கவே தண்ணீர் பாட்டிலை திறந்து தண்ணீர் குடிக்க ஆரம்பித்தான். அந்த பாட்டி அவனையே பார்த்து கொண்டிருந்தார். ஒருவேளை பாட்டிக்கு தாகமாக இருக்குமோ என்று எண்ணி தண்ணீர் பாட்டிலை நீட்டினான். பாட்டியும் அவனை பார்த்து அழகாக புன்னகைத்துவிட்டு தண்ணீரை வாங்கி குடித்தார். அந்த சிறுவன் இதுவரை அவ்வளவு அழகான புன்னகையை பார்த்ததில்லை. அதனால் திரும்பவும் அவர்கள் புன்னகையை பார்க்க தான் கொண்டு வந்த உணவை பிரித்து கொடுத்தான். அந்த பாட்டியும் மீண்டும் அவனை பார்க்க புன்னகைத்துவிட்டு அவன் கொடுத்த உணவை சாப்பிட ஆரம்பித்தார். 2 பேரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் அடிக்கடி ஒருவரை பார்த்து ஒருவர் புன்னகைத்து கொண்டே இருந்தனர். நேரம் ஆக ஆக அம்மா ஞாபகம் வந்தது சிறுவனுக்கு. அதனால் எழுந்து வீட்டிற்கு நடக்க ஆரம்பித்தான். சிறிது தூரம் நடந்தவன் சட்டென திரும்பி குடுகுடுவென்று ஓடி சென்று பாட்டியை கட்டி அணைத்து கொண்டான். பாட்டி அவன் செயலை பார்த்ததுமே மிகவும் பிரகாசமாக சிரித்தார். சிறுவன் வீட்டிற்குள் நுழைந்ததும் அவன் மிகுந்த சந்தோஷத்தில் இருப்பதை பார்த்த அவன் அம்மா என்ன நடந்தது என்று கேட்டார். நான் மதியம் கடவுளுடன் சாப்பிட்டேன் என்றான். கடவுளின் புன்னகை மாதிரி நான் இதுவரை எங்கும் பார்த்ததில்லை என்றான். கடவுளை வேறெங்கும் தேடாதீர். அறிமுகம் இல்லாதவர்களிடம் ஒரு சின்ன புன்னகை, சின்ன உதவி செய்து பாருங்கள். சர்க்கரையை சுவைத்து பழகியவர்களுக்குத்தான் அதன் இன்பச் சுவை தெரியும். அதை பற்றி அறியாதவர்கள், அதை சுவைத்தறியாதவன் அதன் சுவையை அறிவானா? அவ்வாறே பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்து அதனால் பெறும் இன்பத்தை அறியாதவர்களாக நம்மில் பல பேர் இருக்கின்றோம். இதையே வள்ளுவர் செல்வம் அழியும் தன்மையுடையது என்கிறார். நீங்கள் கேட்கலாம், செல்வமே நமக்கு வேண்டாமா என்று. கண்டிப்பாக வேண்டும். செல்வம் இல்லாவிடில் இந்த உலகத்தில் எதுவுமே நடைபெறாது. செல்வம் உலக வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாதது. செல்வம் வாழ்க்கைக்கு தேவை. ஆனால் செல்வமே வாழ்க்கையன்று. அதனால் செல்வத்தை தேடுவதும் அதை சேர்த்து வைப்பதுமே வாழ்க்கை என இருக்கக்கூடாது. செல்வத்தை பெற்று வாழ்க்கையை வாழ வேண்டும். வாழ்க்கையை வாழ்வது என்றால் தன் பசியை தனித்துக் கொள்வது, தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது மட்டுமே ஆகாது. அதனாலேயே வள்ளுவர் போன்ற பெரியோர்கள் பொருட்செல்வம் மட்டும் குறிப்பிடாமல் வேறு பல செல்வங்களை பற்றியும் கூறியுள்ளனர். வாழ்க்கையை வாழ விரும்புபவன் பொருள் செல்வத்தை மட்டும் பெற்றவனாக இருத்தல் மட்டும் போதாது, வேறு பல செல்வங்களையும் உடையவனாக இருக்க வேண்டும். செல்வத்தை பொருள், உடைமை, ஆக்கம் என்று பல சொற்களால் குறிப்பிடுகின்றார். வாழ்க்கைக்கு வேண்டிய செல்வங்கள் 13 என்று சொல்லலாம். பொருள், கல்வி, கேள்வி, அடக்கம், அருள், அறிவு,
அன்பு, ஆழ்வினை அதாவது முயற்சி, ஊக்கம், ஒழுக்கம், நான் அதாவது நாணம், பண்பு, பொறுமை. 13 செல்வங்களும் வாழ்க்கைக்கு தேவையானவை ஆகும். இவை அனைத்தையும் உடையவனே வாழ்க்கை வாழ்பவன் ஆவான். வாழ்க்கை என்றால் அதற்கு பொருள் மட்டும் போதாது. 13 செல்வங்களும் சேர்ந்ததே செல்வங்களாகும். இதையே வள்ளுவர் ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்து இழக்கும் வன்கணவர் என்கிறார். இந்த உலகத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் தான் பயனுடையவனாக இருப்பதே வாழ்க்கை. தன்னால் ஆன சிறு செயல்களை செய்து பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டும். செல்வத்தை தேடுவதும் அதை காப்பதையுமே கடமையாக கொள்ளக்கூடாது. பிறருக்கு பயன்படுவதே உண்மையான செல்வமாக கருத வேண்டும். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8. விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இது மருத்துவ நேரம். பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடும் நேரம் இது. வணக்கம். இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மருத்துவ நேரம். மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஸ்ரீ நாராயணி ஹாஸ்பிட்டல் மற்றும் ரிசர்ச் சென்டர் மருத்துவர்கள் கிட்ட தான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு டாக்டர் கே வெங்கட்ரமணன் இருக்காங்க. அவங்க கூட தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். நான் டாக்டர் வெங்கட்ரமணன் பேசுகிறேன். நான் இங்கே நாராயணி ஹாஸ்பிட்டலில் கடந்த 2 வருஷமாக நெஃப்ராலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கேங்க. ஸோ நெஃப்ராலஜி இப்போ தான் நெஃப்ராலஜி யூராலஜின்னு 2 இது இருக்குது. நெஃப்ராலஜினா யூஸ்வலாக கிட்னி சம்மந்தப்பட்ட மெடிக்கல் ரிலேட்டட் இஷ்யூஸை வந்து டீல் பண்ணுறவங்க நெஃப்ராலஜி டாக்டர்ஸ். அதே வந்து ஏதாவது சர்ஜரி மூலமாக சரி பண்ண முடியும்னா அதை டீல் பண்ணுறவங்க யூராலஜி டாக்டர்ஸ். ஏன்னா நம்ம நிறைய பொதுமக்களுக்கே இந்த டவுட் இருக்கும். கிட்னி டாக்டர் கிட்ட போகணும்னு சொல்லுவாங்க, ஆனால் யூராலஜின்றவாங்க, சில பேர் நெஃப்ராலஜின்னு சொல்லுவாங்க. தேவையில்லாமல் 2 அப்பாயின்மெண்ட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ நெஃப்ராலஜின்றவங்க இந்த கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் செயல் இழந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை வந்து நார்மல் பண்ணுறதோ அதை பற்றி சம்மந்தப்பட்டவங்க தான் நெஃப்ராலஜிஸ்ட். அதே யூராலஜிஸ்ட் வந்து அதை சர்ஜரி மூலமாக சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் யூராலஜிஸ்ட். ஸோ இதுதான் முக்கியமான வித்தியாசம். ஆனால் அவங்க 2 பேருமே கிட்னி நல்லதுக்காக பாடுபடுற டாக்டர்ஸ் தான் அவங்க 2 பேருமே, யூராலஜிஸ்ட் அண்ட் நெஃப்ராலஜி. ஸோ நான் வந்து நெஃப்ராலஜி டாக்டர். நீங்கள் சொன்ன மாதிரி உடம்புல 2 கிட்னி இருக்கிற மாதிரி 2 ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. ஸோ சிறுநீரக சம்பந்தமான வியாதிகள் என்னென்ன இருக்குது சார்? யூஸ்வலாக நார்மலாக வந்து கிட்னி 2 கிட்னி கடவுள் பண்ண ஒரே ஒரு நல்ல இது வந்து 2 கிட்னி கொடுத்தது தான். ஏன்னா வந்து யூஸ்வலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிவர் ப்ராப்ளம், பிரெயின் ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம்னா பயப்படுற அளவுக்கு கிட்னி ப்ராப்ளம்னா பயப்பட தேவையில்லை. ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் அது வந்து ஒரு எண்ட் பாயிண்ட் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குங்க. கிட்னி வந்து யூஸ்வலாக நாங்கள் இது பார்க்கறது வந்து எப்படின்னா அக்யூட் ரீனல் ஃபெயிலியர் அப்படின்னு பார்ப்போம். அக்யூட் ரீனல் ஃபெயிலியர்னா நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்த கிட்னி திடீர்னு வேலை செய்யாமல் போகுது, அது வந்து அக்யூட் ரீனல் ஃபெயிலியர். 2வது வகை வந்து கிரானிக் ரீனல் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம். கிரானிக் ரீனல் ஃபெயிலியர்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் முதல்ல இருந்தே இருந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு 3 மாதத்துக்கு மேலே இருந்து கிட்னி ப்ராப்ளம் இருந்தால் அது வந்து கிரானிக் ரீனல் ஃபெயிலியர். அதாவது 5-6 வருஷமாகவே இருக்கும். அது வந்து இதில் மெயின் டிஃப்ரென்ஸ் என்னன்னா அக்யூட் ரீனல் ஃபெயிலியராக இருந்தால் அதுதான் அங்கே தான் எங்களுடைய ரோல் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து அதை திருப்பியும் அந்த கிட்னி வந்து நார்மல் பண்ணுறதுக்கு நாங்கள் எவ்வளோ மேக்ஸிமம் பாடுபடுறோமோ அது வந்து திருப்பியும் கிட்னி வந்து நார்மல் ஃபங்க்ஷனை பேஷண்ட்ஸ்க்கு வந்து எங்களால் தர முடியும். பட் கிரானிக் ரீனல் ஃபெயிலியர் பொறுத்த வரைக்கும் அந்த டேமேஜ் வந்துடுச்சுன்னா அந்த டேமேஜ் வந்துட்டு அதுக்கு மேலே அதிகமாக டேமேஜ் ஆகாமல் இருக்கிறது தான் எங்களுடைய மெயின் வேலைங்க. இன்னொன்று வந்து ஆஸ் யூஷுவலாக அந்த நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா கிட்னி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 100-180 ஃபங்க்ஷன் பண்ணுங்க. அதில் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து புரதச்சத்து வந்து யூரினில் லீக் ஆகாமல் பார்த்துங்க கிட்னி. அந்த புரதச்சத்து வந்து ஒரு லெவலுக்கு மேலே போச்சிங்கன்னா ஒரு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 100 மில்லிகிராம் ஒரு 150 மில்லிகிராம் தான் ப்ரோட்டீன் நார்மலாக லீக் ஆகும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 4 கிராம் 5 கிராம் அது மாதிரி லீக் ஆகும். அது மாதிரி லீக் ஆனவங்க கை கால் வீங்கிலாம் வந்துட்டு நேராக வருவாங்க. அவங்கள வந்து நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் சொல்லுவோம். ஸோ அவங்கள வந்தவங்கள அதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு வந்து நாங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி மருந்து போட்டு சரி பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா அது மெயினாக இந்த 3 இதில் தான் இருப்பாங்க. அக்யூட் ரீனல் ஃபெயிலியர், கிரானிக் ரீனல் ஃபெயிலியர், இல்லைனா நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிறுநீரக கோளாறு வருவதற்கான முக்கியமான ரீசன் என்ன? உணவு பழக்க வழக்கமா இல்லை வந்து இயல்பிலே இருக்கக்கூடிய காரணமா? என்ன மாதிரியான மெயின் ரீசன் டாக்டர்? மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போது
அதாவதுங்க அக்யூட் ரீனல் ஃபெயிலியர், இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்யூட் ரீனல் ஃபெயிலியர், கிரானிக் ரீனல் ஃபெயிலியர், நெஃப்ராட்டிக். இப்போ நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம், அக்யூட் ரீனல் ஃபெயிலியர்லாம் அந்த டைமில் நம்ம ஆக்ட் பண்ணிட்டோம்னா, பட் இந்த கிரானிக் ரீனல் ஃபெயிலியர் வந்துருச்சுன்னா தான் கஷ்டம். ஏன்னா வந்து டேமேஜ் ஆனது தான். ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னி ஒரு 100% வேலை செய்யுதுன்னு வச்சுங்களேன். அது ஒரு கிரானிக் ரீனல் ஃபெயிலியர் எங்ககிட்ட வரும்போதே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50% இழந்துட்டு தான் வந்திருப்பாங்க. 50% இழந்துட்டு வந்தவங்கள எங்களால் வந்து திருப்பியும் அவங்க அதே தான் கேட்குறேன், திருப்பியும் நார்மல் ஆகாதுங்களா டாக்டர் அப்படின்னு தான் கேட்பாங்க. எங்களாலையும் வேற வழி இல்லைங்க. நாங்கள் வந்து தெளிவாக சொல்லிடுவோம், நாங்கள் உங்களுக்கு வந்த டேமேஜ் ஆனதாமா, இனிமேல்ட்டு எங்கள் வேலை வந்து இருக்கிற வைத்தியத்தை, இருக்கிற ஃபங்க்ஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் எங்கள் வைத்தியம் அப்படின்னு நாங்கள் தெளிவாக சொல்லிடுவோம். இது எதுக்கு சொல்ல வராங்கன்னா, நம்ம அந்த கிரானிக் ரீனல் ஃபெயிலியர் அதுக்கான காரணம் தான் முக்கியம். ஏன்னா வந்து அது வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்து முக்கியமான காரணம் ஒரு 100 பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், 60-70 பேருக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு 40-50 பேருக்கு சுகர் இருக்கும், 20-30 பேருக்கு பிபி இருக்கும். ஸோ முக்கியமாக கிட்னின்றது வந்து ஒரு கடைசியான ஒரு டேமேஜ் ஆகிற ஆர்கன். ஆனால் அதுக்கான மூல காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமானது சுகர், பிபி, மூணாவது காரணம் வந்து ஸ்மோக்கிங். இது 3 இருக்கவங்க வந்து தே ஆர் வெரி ஹை ரிஸ்க் ஃபார் கிட்னி ப்ராப்ளம். ஸோ முக்கியமாக அந்த டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நாள் அவருக்கு கிட்னி பாதிக்க போகுதுன்னு தான் இருக்கும். அந்த சுகரை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாருன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒருத்தருக்கு சுகர் இருக்குது, இன்னொருத்தருக்கு சுகர் இருக்குது. ஒருத்தருக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் 10 வருஷத்துலேயே வந்துடும், இன்னொருத்தருக்கு கிட்னி ப்ராப்ளம் 35 வருஷத்தில் வரும். அதாவது டயபெட்டிஸ் தெரிஞ்ச பிறகு. இதுக்கு என்ன காரணம்னா, அந்த 10 வருஷம் வந்தவர் வந்து சுகரை மெயின்டைன் பண்ணலன்னா அது சரி கொஞ்சம் கொஞ்சமாக கிட்னியை பாதிக்கும். அடுத்தது பிபியும் கூட சேர்ந்து வருங்க. பிபி வந்துச்சுன்னா இது ரெண்டும் சேர்ந்து பாதிக்கும். அவர் கூட ஸ்மோக் பண்ணாருன்னா அவ்வளோதான், அவர் 10 வருஷத்துலேயே ஹார்ட் அட்டாக்கு, கிட்னி ப்ராப்ளம் வந்துடும். பட் இதே ஒருத்தர் வந்து சுகர் தெரிஞ்சுட்டு அவர் டயட்டு, அதே போல் நாட் ஓன்லி டயட், ப்ரெஸ்கிரைப் ட்ரக்ஸு, டாக்டருடைய இது எல்லாமே கரெக்டாக எடுத்து வந்து என்ன அட்வைஸ் பண்ணுறாங்களோ அவர் பார்த்தீங்கன்னா சுகர் வந்து மெயின்டைன் பண்ணிட்டே வந்தால் அந்த கிட்னி டேமேஜ் வந்து ஸ்லோவாக தான் வருங்க. அதாவது சுகர் வந்தால் கிட்னி டேமேஜ் வர முடியாது. சுகரை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியுமாண்டி க்யூர் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் சுகர்னால வர கிட்னி டேமேஜும் வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாண்டி க்யூர் பண்ண முடியாது. ஸோ அது கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்தாருன்னா மொல்லமாக ஸ்லோ. அவருக்கு வந்து ஒரு 45 வயசுல தான் 40-45 வயசுல தான் அந்த கிட்னி ப்ராப்ளமே வருங்க. ஸோ அந்த டைமில் அவர் நினச்சதை வாழ்ந்துருப்பார், ஒன்றும் பிரச்சனை இருக்காங்க. ஸோ இதான் மெயின் முக்கியங்க, சுகர் அண்ட் பிபி. இவங்க அதே போல் கூட ஸ்மோக் பண்ணுறவங்க, இவங்க 3 பேருக்கு வந்து தேசம் ரொம்ப அதிகமான ரிஸ்க்கு கிட்னி ப்ராப்ளம் வருங்க. ஆனால் சில பேர் கேட்பாங்க, அவருக்கு சுகர் இருக்குது, அவர் ஸ்மோக் பண்ணுறாரு, நல்லா தான் இருந்தால். இது அதை விட ரொம்ப முக்கியமான காமெடி என்ன ஓபிடியில் நடக்கும்னா, சார் 30 வருஷமாக சிகரெட் பிடிச்சிருந்தேன், நல்லா தான் இருந்தேன், இப்போ தான் சிகரெட்டை நிறுத்தினா கிட்னி ப்ராப்ளம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அவங்க வந்து புரிஞ்சிக்க வேண்டிய இது வந்து, அவர் 30 வருஷமாக பிடிச்சதுனால தான் இன்னைக்கு கிட்னி ப்ராப்ளம் வந்துச்சுங்க அப்படின்னு. அதே போல் இன்னொரு எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் இன்னும் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு, அவர் நல்லா தான் இருக்காரு, நான் நேற்று நிறுத்திட்டேன் எனக்கு வந்துடுச்சு அப்படின்னு. இதெல்லாம் வந்து அதான் சொல்லுவேன், உங்க கண் எதிர்க்கவே பாருங்க, நீங்க நல்லா இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் அவரும் என்கிட்ட வருவாரு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால வந்து அது மாதிரி மற்றவங்களை இது சொல்லாம நம்ம இது சில பேர் கொஞ்சம் வேகமா போவோம், கொஞ்சம் ஸ்லோவா ப்ரோக்ரஸ் ஆகும் அதை பத்தி. ஆனா கண்டிப்பா கிட்னி ப்ராப்ளம் வந்து சுகர் இருக்கவங்களுக்கு, பிபி இருக்கவங்களுக்கு ஒரு நாள் வரும். பிபியை பத்தி இன்னொன்று சொல்ல வேண்டிய இது வந்து என்னன்னா, பிபினால கிட்னி ப்ராப்ளம் வருதா, கிட்னி ப்ராப்ளம்னால பிபி ப்ராப்ளம் வருதான்னு அடிக்கடி எங்கள் பேஷண்ட்ஸ் என்கிட்ட கேட்பாங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் இந்த சேம் இதுதான், கோழிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சான்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா வந்து கிட்னி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கிட்னியோடைய ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து, இப்போ நம்ம நிறைய உப்பு போட்டு சாப்பிட்றோன்னு வச்சுங்களேன், கிட்னி ஃபங்க்ஷன் நார்மலாக இருந்துச்சுன்னா என்ன வேணா எவ்வளோ உப்பு போட்டாலும் அது யூரின்ல வந்து அந்த உப்பு அதிகமான உப்பு வந்து போயிடும். அதே கிட்னி ப்ராப்ளம் இருக்குங்களுக்கு உப்பு நிறைய போட்டால் கிட்னி ஃபங்க்ஷன் சரியாக பண்ணலன்னா அந்த உப்பு வந்து உடம்புல அதிகமாகி ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக பிளட் ப்ரெஷர் வரும். ஏன்னா இப்போ டயாலிசிஸ்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 பேர் டயாலிசிஸ் பண்ணிங்கன்னா 97 பேர் கண்டிப்பாக பிபி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தாங்க பிபி அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு லெவலுக்கு மேலே தான் கிட்னி வந்து ஃபங்க்ஷன் வந்து அந்த ரத்த ஓட்டம் வந்து மெயின்டைன் பண்ணிடும். பிபி கம்மியாச்சுனாலும் கிட்னிக்கு போகிற ரத்த ஓட்டம் குறைஞ்சிரும், பிபி ரொம்ப அதிகமாச்சுனாலும் கிட்னிக்கு போகிற ரத்த ஓட்டம் குறைஞ்சிரும். ஸோ அது வந்து டேமேஜ் பண்ணுவோம் கிட்னி. இது மாதிரி தாங்க பிபி கண்ட்ரோல் பண்ணலாம், கிட்னி டேமேஜ் ஆகும், கிட்னி டேமேஜ் ஆச்சுன்னா திருப்பியும் பிபி அதிகமாகும். இது வந்து ஒரு விஷியஸ் சைக்கிளாக தான் போயிடும். ஸோ பிபி, சுகர் இது ரெண்டு தான் வந்து ஒரு 70% காரணம் கிட்னி பேஷண்ட்ஸ். மற்ற காரணங்கள் வந்து பரம்பரையாக சில பேருக்கு ADPKD அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா வந்து கிட்னியில் குட்டி குட்டி சிஸ்ட் இருக்குங்க. நார்மலாக சில பேருக்கு ஒரு சிஸ்ட் 2 சிஸ்ட் இருக்குங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்னியில் 500-600 சிஸ்ட் குட்டி குட்டியாக நீர் சிஸ்ட் இருக்கும். அந்த சிஸ்ட் வந்து இருந்தால் அவங்களுக்கு உடனே 40 வயசில் சிஸ்ட் ஆரம்பிக்கும், 50 வயசில் பிபி வரும், 60 வயசில் ரீனல் ப்ராப்ளம் வரும், 65 வயசில் டயாலிசிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு 7-8% காரணம் இருக்குங்க. இன்னொரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள். அது வந்து என்ன காரணம்னா, சில பேருக்கு வந்து யூரின் போகிற இதில் வந்து அடைப்பு இருக்கும். நார்மலாக வந்து இது முக்கியமாக நான் என்ன சொல்லிக்க வேண்டிய விரும்புகிறேன்னா,
யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப காமன். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து அந்த யூரின் போகிற கேனால் வந்து சின்னதாக இருக்கிறதுனால இன்ஃபெக்ஷன் வரதுக்கு ரொம்ப. ஆனால் ஆண்களுக்கு வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்றது வந்து ரொம்ப வந்து ரேர். அதாவது சின்ன வயசில், அதாவது ஒரு ஒரு 5 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ளே வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து வரது கஷ்டம். அப்படி வந்துச்சுன்னா அவங்க உடனே வந்து நான் மெயினாக ஆண்களுக்கு சொல்கிறேன், அவங்க யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா உடனே வந்து டாக்டரை பார்த்து அணுகி தகுந்த ஆலோசனை எடுத்துக்கணும். பெரியவங்களுக்கு ஏன் வருது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஆம்பளைக்குன்னா, அவங்க வயசாக அந்த யூரினரி வழியில் வந்து ஒரு ப்ராஸ்டேட்னு ஒன்று சொல்லுவாங்க, அது வளர வளர அடைப்பு வந்துச்சுன்னா, யூரின் தங்குச்சுன்னா அது வந்து அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த ஒரு நார்மலாக ஒரு 2 வயசுலேருந்து ஒரு 50 வயசுக்குள்ளே யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஏதாவது சம்திங் அப்நார்மலாக ப்ராப்ளம் இருந்தால் தான் ஆம்பளைங்களுக்கு வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வருங்க. அதுக்கப்புறம் காரணம் வந்து கிரானிக் இன்டர்ஸ்டிஷியல் நெஃப்ரைட்டிஸ் சொல்லுவோம். இது யாருக்குன்னா மெயினாக அந்த நிறைய கிராமத்தில் பார்ப்போம், வயசான பாட்டிங்களுக்கு வந்து மூட்டு வலி இடுப்பு வலி இல்லாத 50 வயசுக்கு மேலே இருக்கிற ஃபீமேல்ஸை நம்ம வந்து பார்க்கறதே ரொம்ப கஷ்டம் தான். அவங்க வலி வரும்போதெல்லாம் போயிட்டு மெடிக்கல் ஷாப்பில் 10 ரூபா கொடுத்து மாத்திரை வாங்கி சாப்பிடுவாங்க. இவங்க வந்து சில பேர் வந்து 2 வருஷம் 5 வருஷம் இது மாதிரி தொடர்ந்து சாப்பிட்றவங்க வந்து அனல்ஜெசிக் நெஃப்ரோபதி அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். அதாவது கிட்னினால அந்த ஹை டோஸ் எடுத்துக்கிறதுனால கிட்னி கண்டிப்பாக அதனால தான் வந்து பாதிக்கும். அதனால தான் வந்து வலி மாத்திரைகளை வந்து தகுந்த ஆலோசனை இல்லாமல் வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படின்றது நாங்கள் வந்து பொதுமக்களுக்கு வந்து அறிவுறுறோம். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான காரணங்கள். ஆனால் அதில் முக்கியமான ரொம்ப காமன் காரணம் வந்து சுகர் அண்ட் பிபி. அடுத்ததா உணவு முறைகள் டாக்டர், எந்த மாதிரியான உணவு முறைகள் எடுத்தால் வந்து இந்த கிட்னி வியாதி வராது, எந்த பிரச்சனையும் சந்திக்க முடியாது அப்படின்னு? அதாவது உணவு முறைகள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், யூஸ்வலாக வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோன்னா நாங்கள் வந்து வராமல் தடுக்கிறத விட வந்துட்ட பிறகு நிறைய உணவு முறைகள் வந்து நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம் கிட்னி பேஷண்ட்ஸ்க்கு. ஏன்னா வந்து கிட்னி வேலை செய்யலாம், இவ்வளோ தண்ணி குடிங்க, அதிகமாக குடிக்காதீங்க, உப்பு கம்மியாக சாப்பிடுங்க. ஆனால் ஆஸ் சச் ஜென்ரல்லே பார்த்தீங்கன்னா என்ன அட்வைஸ் பண்ணுறது வந்து சால்ட் வந்து கம்மியாக சாப்பிட்றது வந்து பெஸ்ட் அட்வைஸ். ஏன்னா வந்து நீங்கள் சால்ட் அதிகமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்லேயே கூட, எங்கள் வீட்டில் இல்லை பக்கத்து வீட்டில் கூட ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து பிபி 120 இருக்கும், இன்னொருத்தருக்கு வந்து அதே வந்து பிபி 140 இருக்குங்க. இது வந்து நான் மேலே சிஸ்டாலிக் பிபி சொல்கிறேன். நான் 120 இருக்கவங்க கொஞ்சம் சேஃபர் சைடில் இருக்காங்க, 140 இருக்கவங்க கொஞ்சம் ஹை ரிஸ்கில் இருக்காங்க. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா சால்ட்டு தான் ஒரு ரீசன். அதனால் வந்து என்னை கேட்டால் வந்து சால்ட் எக்ஸஸாக சாப்பிட்றது, ஃபார் எக்ஸாம்பிள் ஊறுகாய் நிறைய வச்சு சாப்பிட்றது, அப்பளம் வச்சு நிறைய சாப்பிட்றது, அது இல்லாமல் சில பேர்லாம் வந்து சால்ட் ஹையர் சைடில் வச்சு சாப்பிட்றது, உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நிறைய போட்டு சாப்பிட்றது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது. அதாவது என்ன சொல்கிறதுனா அந்த ஃபேமிலியே ஒரு சால்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக, அதே போல் காரம் எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் உப்பு போட்டால் தான் டேஸ்ட் வரும். ஸோ காரம் உப்பு ரெண்டும் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றது இது ஒரு நல்ல அட்வைஸு. இன்னொரு ப்ரிவென்ஷன் வந்து அதே போல் தண்ணி குடிக்கிறது. தண்ணி வந்து இப்போ மேபி யூராலஜி டாக்டர்ஸ் நம்ம வெள்ளூர் தெரியும், வெள்ளூர் ஹாட் கிளைமேட்டு, எப்போல்லாம் சம்மர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய பேர் கல்லுன்னு வந்துடுவாங்க ரீனல் ஸ்டோன். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம உடம்புல வந்து மினிமம், அதாவது நாங்கள் என்ன சொல்லுவோம்னா மினிமம் ஒரு நாளைக்கு யூரின் 500 ml வந்தால் போதும் அப்படின்னும். பட் வந்து தண்ணி வந்து ஒரு மினிமம் ஒரு 3 லிட்டர்ஸ் ஒரு நாளைக்கு குடிக்கணும். அது வந்து என்னுடைய அட்வைஸுங்க. 3 லிட்டர்ஸ் குடிக்கணும். அதே போல் வந்து என்ன பார்த்தீங்கன்னா தண்ணியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இதான் கேட்பாங்க, இது கிட்னி ப்ராப்ளம் வந்தால் தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே. அது கிட்னி ப்ராப்ளம் வரவங்களுக்கு, வராது இருக்கிறவங்க, நல்லா கிட்னி இருக்கிறவங்களுக்கு தண்ணி நிறைய குடித்தா இன்னும் கொஞ்சம் நல்லா கிட்னி வந்து ஃபங்க்ஷன் ஆகுன்றது என்னுடைய அட்வைஸ். அதே போல் காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் அட்லீஸ்ட் ஒரு 500 to 750 ml குடிச்சிங்கன்னா தட் இஸ் டயூரிசிஸ், கிட்னி வந்து நல்லா வேலை செய்யும். அது இல்லாமல் இந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம் இதெல்லாம் வராமல் இருக்கும். ஸோ என்னுடைய பெட்டர் அட்வைஸ் வந்து காலையில் எழுந்த உடனே ஒரு வெறும் வயிற்றில் பல் வளர்க்கறது முன்னே ஒரு 750 ml குடிச்சிங்கன்னா தட் இஸ் தி திங். அதே போல் தண்ணி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தான் நிறைய தண்ணி குடிப்பாங்க. அது மாதிரி தண்ணி குடிக்கக்கூடாது. தண்ணி குடிக்கிறவங்க காலையிலேருந்து குடிச்சிட்டு ஒரு 7 o'clock 8 o'clock ஆனவொடனே குறைச்சிக்கணும். ஏன்னா வந்து நைட்டு வந்து தண்ணி குடிச்சாங்கன்னா அடிக்கடி யூரின் போயிட்டு இருப்பாங்க. அது தேவையில்லாமல் ஒருத்தர் மினிமம் வந்து 6 மணி நேரம் தொடர்ந்து தடையில்லாத தூக்கம் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷன் வந்து அடுத்த நாள் வந்து ஃபேமஸ், அதாவது ஒரு எனர்ஜெட்டிக்காக வேலை பார்க்குறது. இது மாதிரி தண்ணி குடிச்சா நடுவில் யூரின் போவாங்க. இது முக்கியமாக இந்த வயசு அதிகமானவங்களுக்கு தான் ரொம்ப காமனாக இருக்கும். 60 வயசு மேலே இருக்கவங்க அடிக்கடி யூரின் போவாங்க. அப்படி இருக்குன்னா அவங்களுக்கு வந்து இந்த ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா வந்து நார்மல் கடவுளுடைய படைப்பு படி நம்ம யூரின் போயிட்டோன்னா யூரினரி பிளாடர்னு சொல்லுவாங்க, அந்த பை தேங்குற, அதில் வந்து 1 ml கூட நிற்காதுங்க தண்ணி. ஈவன் உங்களுக்கு இன்ஃபெக்ஷனே இருந்தால் கூட யூரின் ஃபுல்லாக போயிட்டுனா ஒரு பொட்டு இருந்தால் கிருமி இருக்க வாய்ப்பு இல்லைங்க யூரின். ஸோ ஃபுல்லாக வந்துடும், க்யூர் ஆகிடும். ஆனால் அதே இப்போ ப்ராஸ்டேட்டு இது மாதிரி தேங்குறது பாருங்களா யூரின், அவங்களுக்கு தான் பிரச்சனை வரும். ஏன்னா வந்து அந்த என்னதான் நாங்கள் ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலும் அதை வந்து கிளியர் பண்ண முடியாது. ஏன்னா அந்த யூரின் வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்து அந்த யூரின்லேயே தான் இருந்துகிட்ருக்கும். அவங்க தண்ணி யூரின் போய் முடித்தாலும் ஒரு 50 ml 100 ml அவங்களுக்கு தங்கும். ஸோ அவங்க தான் வந்து அந்த யூரின் இருக்கிறதுனால அடிக்கடி அவங்க யூரின் போனாலும் திருப்பியும் போன மாதிரி இருக்குங்க. அடிக்கடி நைட்டில் கேட்டிங்கன்னா 5 முறை நாங்கள் போகிறோம், 4 முறை போகிறோம் அப்படின்னு. இதுவே வந்து பெஸ்ட்டு சிம்டம்ஸ். இது இருந்தாவே டாக்டர்ஸை வந்து அணுகி அதுக்கான வைத்தியம் பண்ணிக்கணும்னு நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம். அடுத்ததாக வந்து
கிட்னி வந்து செயலிழந்து போச்சு, அடுத்த கட்ட நடவடிக்கை என்னடா, இந்த டயாலிசிஸ் அந்த மாதிரி ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி இதாங்க நான் சொன்னேன் இல்லைங்களா, க்ரானிக் கிட்னி டிசீஸ்ன்றது வந்து நாங்கள் வந்து ஆக்சுவலாக ஸ்டேஜஸ் படி நார்மலாக ஒரு கிட்னி வந்து இது நாங்கள் 100% வேலை செய்யுதுன்னு வச்சிங்களேன். அது வந்து நாங்கள் வந்து கிட்னி செயலிருந்தால் எல்லாரையும் கூப்பிட்டு டயாலிசிஸ் பண்ணிட மாட்டோம். அந்த கிட்னி வந்து 2 கிட்னியும் சேர்ந்து ஒரு 10% கீழே 15% 10 to 15% கீழே போச்சுன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த கடைசி வந்து என் ஸ்டேஜ் ரீனல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க வந்து டயாலிசிஸ் பண்ணாமல் அவங்களால உயிர் வாழ முடியாது அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வந்தால் தான் நாங்கள் வந்து டயாலிசிஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்ன வரைக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நார்மலாக வந்து கிரியாட்டினின் ஒரு இது வச்சு தான் நம்ம காமனாக இந்தியாவில் வந்து கிட்னியுடைய ஃபங்க்ஷன் அளவு வச்சு சொல்லுவோம். அது 1 பாயிண்ட் இருக்கும் நார்மலாக, அது அதிகமாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7 பாயிண்ட் இருக்குன்னா அது கிட்னி 2 கிட்னியுடைய ஃபங்க்ஷன் வந்து 5% 10% தான் இருக்கும். அதே போல் அடிக்கடி நாங்கள் பேஷண்ட் கேட்குற கேள்வி இருந்தாங்க, 2 கிட்னியும் பாதிச்சிச்சா அப்படின்னு கேட்பாங்க. அதான் ஏன்னா 2 கிட்னியும் பாதிச்சாதான் உங்களுக்கு வந்து பிரச்சனையே வருங்க. ஒரு கிட்னி மட்டும் நல்லா வேலை செஞ்சுச்சுன்னா, ஏன்னா நிறைய குழந்தைகள் பிறக்கும் போதே வந்து ஒரு கிட்னி சுருங்கி ஒரு கிட்னி நார்மலாக இருக்குங்க. அவங்களாம் நார்மலாக லைஃப் ஃபுல்லாக நார்மல் லைஃப் லீட் பண்ணும். ஸோ 2 கிட்னியும் பிரச்சனை வந்தால் தான் இந்த ப்ராப்ளம் வருங்க. ஸோ இது மாதிரி இந்த வேறு வழியே இல்லை 2 கிட்னியும் போச்சு அப்படின்னா நாங்கள் அதான் இந்த சிகேடி, அதாவது வாய்ப்பே இல்லை. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தோங்கன்னா கிட்னி ரொம்ப சுருங்கி இருக்கும். நார்மலாக மேல்ஸ்க்கு வந்து ஆம்பளைங்களுக்கு ஒரு 10 சென்டிமீட்டரும் பொம்பளைங்களுக்கு ஒரு 9 சென்டிமீட்டர் இருக்குங்க 2 கிட்னி. ஆனால் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டரு 8 சென்டிமீட்டர் இது மாதிரி சுருங்கி இருக்கும். சுருங்கின கிட்னியை வந்து ஒன்றும் பண்ண முடியாது எங்களால். அவங்களுக்கு வந்து வேறு வழியே இல்லை, டயாலிசிஸ் தான் ஆகும். அது வந்து 3 இது இருக்குங்க டயாலிசிஸ். ஒன்று வந்து அதாவது கிட்னி சுத்தமாக வேலை செய்யலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து 3 வழி. ஒன்று வந்து ரத்த டயாலிசிஸ், அது வந்து ஹீமோ டயாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். 2வது வந்து பிளட் டயாலிசிஸ், அது வந்து பெரிட்டோனியல் டயாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். 3வது தான் வந்து கிட்னியை மாற்றி வச்சுக்கிறது, டிரான்ஸ்பிளான்ட் அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹீமோ டயாலிசிஸ்னால் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ஒரு மிஷின் இருக்கும், அந்த ரத்தத்தை எடுத்து அந்த உப்பு நீர்லாம் அதிகமாக யூரியா கிரியாட்டினின் இதெல்லாம் வந்து எடுத்து மிஷின் மூலமாக நாங்கள் வந்து சுத்திகரித்து அது திருப்பியும் அது வந்து ஒரு நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து 4 மணிக்கு வந்து 4 மணி நேரம் அந்த மிஷினில் வந்து அவங்க வந்து சுத்திகரித்து அனுப்பும். இவங்க வந்து வாரத்துக்கு 2 முறை 3 முறை ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டியிருக்கும். இன்னொன்று வந்து பெரிட்டோனியல் டயாலிசிஸ்னால் ஒரு 2 லிட்டர் தண்ணியை வந்து வயிற்றில் போட்டு 4 மணி நேரம் வச்சுட்டு இது மாதிரி தினமும் 3 முறை 4 முறை அவங்க வீட்லேயே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பெரிட்டோனியல் டயாலிசிஸுடைய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்லேயே பண்ணிக்கலாம், மாதத்துக்கு ஒரு முறை ஹாஸ்பிட்டல் வந்தால் போதும். அதே போல் மெயினாக ஆஃபீஸ் போகிறவங்க, ஸ்கூல் போகிற குழந்தைங்க, இவங்களுக்குலாம் கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்க அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருந்தால் அவங்க வந்து லேக் ஆவாங்க. அதே போல் ஆஃபீஸ் போகிறவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, வயிற்றில் தண்ணி போட்டு ஆஃபீஸ் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு தண்ணி எடுத்துப்பாங்க. நைட்டு இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பெரிட்டோனியல் டயாலிசிஸுடைய அட்வான்டேஜ். இன்னொரு அட்வான்டேஜ் இருதய கோளாறு இருக்கவங்களுக்கு வந்து பெட்டர் வந்து இந்த வயிறு டயாலிசிஸ், பெரிட்டோனியல் டயாலிசிஸ், நீர் டயாலிசிஸ் சொல்லுவோம். 3வது தான் வந்து ரீனல் டிரான்ஸ்பிளான்ட். ரீனல் டிரான்ஸ்பிளான்ட்னா யாராவது ஒருத்தர் கிட்னியை வந்து கொடுக்க விருப்பப்படுறவங்க அவங்க 2 கிட்னியில் ஒரு கிட்னியை கொடுத்து அதனால் 2 பேரும் வாழ்றது தான் வந்து ரீனல் டிரான்ஸ்பிளான்ட். நிகழ்ச்சியில் ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நாம் பேசலாம். வானொலி ஒலித்திடுதே, மனிதத்தை வளர்த்திடுதே, சமுதாயத்தை நலமாய் மாற்றிடுதே, செவிகளை வருடுதே, கவிதைகள் வார்த்திடுதே, பண்பலைகளின் பயன்களை பரவிடுதே. இடைவேளைக்கு முன்னாடி வந்து இந்த டயாலிசிஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த தானம் சார், கிட்னி தானம், டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது. இப்போ ஒருத்தவருக்கு வந்து 2மே செயலிழந்து போச்சுன்னா இன்னொருத்தவர்கிட்டேருந்து வாங்கி அவருக்கு நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவோம். அதாவது ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்றது வந்து நிஜமாகவே வந்து ஒரு வரப்பிரசாதம் தாங்க. அது கண்டுபிடிச்சது என்ன முக்கியமாக இருக்குன்னா 2 கிட்னி இருக்கிறதுனால ஒரு கிட்னி வந்து இன்னொருத்தர் கொடுத்து 2 பேரும் தான் இந்த ரீனல் டிரான்ஸ்பிளான்ட். ஆனால் இது வந்து நிறைய பேர் நினச்சிப்பாங்க யார் வேணால் கொடுக்கலாம் அப்படி இப்படின்னு நினச்சிப்பாங்க. அப்படிலாம் இல்லைங்க. இதுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, அதுவும் வந்து ஹோட்டா ஹேக்ட் அப்படின்னு ஒரு ஹேக்ட் வந்து இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க. ஏன்னா நிறைய நீங்கள் பார்ப்பீங்க கிட்னியை வந்து டாக்டர் ஹாஸ்பிட்டலில் போனாங்க திருடிட்டாங்க அப்படி இப்படின்னு நிறைய நியூஸ் பேப்பர்லாம் பார்ப்பீங்க. அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலைங்க. பட் வந்து இந்த ஹேக்ட் மூலமாக வந்து இதெல்லாம் சில இதெல்லாம் வந்து நாங்கள் நிரூபித்தா தவிர டிரான்ஸ்பிளான்ட்டே பண்ண முடியாது. ஏன்னா வந்து இந்த இது லா பொறுத்த வரைக்கும் யார் ஒருத்தர் கிட்னி கொடுக்கலாம். ஒரு வீட்டில் ஒருத்தர் அஃபெக்ட் ஆனால், இப்போ ஒரு ஆம்பளை அஃபெக்ட் ஆனால் அவங்க வீட்டுக்கார அம்மா கொடுக்கலாம். ரத்த சம்மந்தப்பட்டவங்க தான் கொடுக்கணும். மெயினாக வந்து ஒரு பையன் அஃபெக்ட் ஆகிட்டோன்னா அவங்க அப்பா அம்மா கொடுக்கலாம்.
அதே போல் அவங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி கொடுக்கலாம். இதே வந்து அவங்க தாத்தா பாட்டி நல்லா இருந்தாங்கன்னா கொடுக்கலாம். இதுதான் வந்து ரத்த சம்மந்தப்பட்டவங்க. ரத்த சம்மந்தம் இல்லாத ஒரே ஒருத்தர் கொடுக்கலாம்னா அது அவங்க வீட்டுக்காரம்மா ஒய்ஃப் மட்டும் கொடுக்கலாம். இதுக்கு வந்து தகுந்த ஆதாரங்கள் இருந்தால் மட்டும்தான் வந்து இன்னைக்கு பண்ண முடியுங்க டிரான்ஸ்பிளான்ட். ஏன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட்டுங்க. இல்லைனா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ரொம்ப விழிப்புணர்ச்சி வரது வந்து கெடாவர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதாவது ரத்த தானம் மாதிரி இப்போ வந்து கிட்னி தானம் பண்ணுறவங்க இறந்துட்ட பிறகு என் கிட்னி எடுத்துக்கலாம் அப்படின்னா முதல்ல. அதே போல் ஆக்சிடென்ட்டில் இறந்தவங்க, அதாவது இறந்தும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து எவ்வளோ பண்ணுறாங்க. இப்போ ஒருத்தர் இறந்துனாங்கன்னா அவர் மூலமாக வந்து 2 கிட்னினா 2 குடும்பங்களுக்கு வந்து 2 பேர் வந்து கிட்னி பெற்று வந்து பயனடைவாங்க. ஒருத்தர் இறந்தாங்கன்னா 2 குடும்பத்துக்கு வந்து கிட்னி பெற்று பயனடைவாங்க. ஸோ இது மாதிரி ஆக்சிடென்ட்டில் இறந்தாங்க இவங்கெல்லாம் வந்து டிரான்ஸ்பிளான்ட். இதுதான் வந்து தமிழ்நாட்டில் சவுத் இந்தியாவில் வந்து ரொம்ப கம்பேர் டு நார்த் இந்தியாவோட சவுத் இந்தியாவில் வந்து இந்த கெடாவர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது இல்லாமல் ஆனால் பெஸ்ட்டு வந்து லைவ் ரிலேட்டட் தான் வந்து ரொம்ப நல்லது. அதாவது சில பேருக்கு வேறு யாருமே வீட்டில் இல்லைன்னா கெடாவர் டிரான்ஸ்பிளான்ட் தான் போனாங்க. லைவ் ரிலேட்டடில் என்னன்னா அதாவது ரத்த ஓட்டம் இருக்கும் போதே கிட்னி எடுத்து வைப்பாங்க. அதனால வந்து அது ஃபங்க்ஷன் வந்து நல்லாயிருக்கும். அதே போல் ரத்தம் சம்மந்தப்பட்டவங்க தரதுனால அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபங்க்ஷன் இருக்குங்க. ஸோ இதான் மெயினாக வந்து ஒரு வீட்டில் அஃபெக்ட் ஆனாங்கன்னா அவங்க ஒய்ஃபு, அப்பா, அம்மா, குழந்தைங்க தருவாங்க. இது ரொம்ப காமனாக நாங்கள் பார்க்கறது வந்து பசங்களுக்கு வந்து கிட்னி கெட்டுடுச்சுன்னா அப்பா அம்மா வந்து உடனே ரெடியாக தருவாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்ந்து முடிச்சிட்டோம். அதே போல் ஹஸ்பண்ட்னா ஒய்ஃப் வந்து ரொம்ப காமனாக கொடுப்பாங்க. ஆனால் நாங்கள் வந்து கொடுக்குறோன்னா உடனே எடுத்துட மாட்டோம். மினிமம் ஒரு 30-40 டெஸ்ட் பண்ணி அவங்க கொடுக்குறவங்க வந்து 100% கிட்னி ஃபங்க்ஷன் பண்ணுதா அப்படின்னு இருந்து எங்களால் ப்ரூவ் பண்ண முடிஞ்சாதான் வந்து எடுத்து வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம். அப்போ தான் வந்து 50% இவங்க கிட்ட இருக்கும், 50% இவங்க கிட்ட இருக்கும். ஸோ தட் 2 பேருக்குமே பிரச்சனை இல்லாமல் ஓடும். ஸோ ஏன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிட்னி கொடுக்குறவங்களுக்கு நாளைக்கு ஏதாவது கிட்னி ப்ராப்ளம் வந்தால் அவங்களும் எங்ககிட்ட தான் வர போகிறாங்க. வி ஷுட் நாட் ஃபீல் கில்ட்டி. நாங்கள் வந்து அதனால் வந்து என்ன பண்ணுவோம்னா யார் கிட்னி கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து முக்கியமாக கிட்னி இருக்கிறவங்களுக்கு அப்பாவுக்கு அம்மாவுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னா அவங்க வந்து அன்ஃபிட். டயபெட்டிஸ் இருந்தாங்கன்னா அவங்க கொடுக்கவே முடியாது. அதே போல் பிபி இருந்தாலும் கொடுக்க முடியாது. டெஃபினட்டாக அவங்களுக்கு ஒரு நாள் வந்து கிட்னி ப்ராப்ளம். இது மாதிரி ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கிட்னி கொடுக்கலாம். அது ஒய்ஃப் இருந்தால். அதே போல் பிளட் குரூப்பும் மேட்ச் ஆகணும். அது ஒரு இஷ்யூஸ் இருக்குங்க. ஆனால் இப்போ விஞ்ஞான வளர்ச்சி மூலம் பிளட் குரூப் மேட்ச் ஆகலைனாலும் டிரான்ஸ்பிளான்ட்லாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். ஏன்னா வந்து நாங்கள் இம்யூனோ சப்ரஷன் சொல்லுவாங்க. அந்த கிட்னி வந்து ஒருத்தர் கிட்னி எடுத்து இன்னொருத்தர் வச்சா கண்டிப்பாக வந்து அது அவங்களுடைய கிட்னி இல்லை அப்படின்றது உடம்புக்கு தெரியும். அதனால் அந்த ரிஜெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. அந்த ரிஜெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்காக நாங்கள் வந்து சில இம்யூனோ சப்ரஷன்ஸ் தருவாங்க. அதுக்குடைய சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குங்க இந்த இஷ்யூஸ். அதான் நாங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதாவது கிட்னி சில பேர் கேட்பாங்க கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் எல்லாம் சரியாயிடுங்களா, அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை வராதுங்களா அப்படின்னு. எங்களுடைய கருத்து என்னென்னா ஈமோடயாலிசிஸ் அந்த ரத்த டயாலிசிஸ் பண்ணால் அது வந்து மேக்ஸிமம் ஒரு 3-5 வருஷம் தான் இருப்பாங்க. சில பேர் இருப்பாங்க 10 வருஷம். நாங்கள் ஆவரேஜ் பற்றி பேசுகிறோம். பட் ஆனால் ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிங்கன்னா ஒரு வருஷம் கடைசியில் ஒரு 90 பேர் நல்லா இருக்காங்க. பட் சில பேர் ஈவன் 30 வருஷம் 40 வருஷம் கூட நல்லா இருக்காங்க. ஆனால் பெஸ்ட்டு வந்து ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஈமோடயாலிசிஸ்னால் நீங்கள் போயிட்டு வரணும் ஹாஸ்பிட்டலுக்கு. பட் வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதே நார்மல் பர்சன் மாதிரி உங்களால் ஓரளவுக்கு இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து அந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ பெஸ்ட்டு நாங்கள் எப்போவுமே வந்து டிரான்ஸ்பிளான்ட் தான் அட்வைஸ் பண்ணுவோம். ஆனால் வந்து அதுலேயும் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. அதான் கிளாசிக்கலாக ஒரு டாக்டர் சொல்லுவார், டிரான்ஸ்பிளான்ட் வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி தான். கல்யாணம் வந்து நல்லா இருக்கணுன்றதுக்காக பண்ணுறோம். அதுலேயும் ஒரு 5-10 பேருக்கு டைவர்ஸ் ஆகுது. அது மாதிரி தான் டிரான்ஸ்பிளான்ட். சில பேருக்கு ரிஜெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் ஆல்வேஸ் பெஸ்ட் இஸ் த டிரான்ஸ்பிளான்ட். சரி டாக்டர், இப்போ டிரான்ஸ்பிளான்ட் பற்றி சொன்னீங்க. இப்போ இன்கேஸ் வந்து ஒருத்தர் தானம் பண்ணுறாரு, அவருக்கு சிங்கிள் கிட்னி தான் இருக்குது. ஸோ அவரோட எப்படி அவருக்கு வந்து கவுன்சிலிங் கொடுப்பீங்க? அவருக்கு எப்படி ஐயோ நம்ம கொடுத்துட்டோமே, சரி இப்போ பையனுக்காகவே கொடுத்துதான் இருந்தால் கூட சிங்கிள் கிட்னி வச்சுருக்கிறோட மனநிலை எப்படி இருக்கும், அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கும் டாக்டர்? அதாவது சிங்கிள் கிட்னி அவர் கொடுத்துட்டா நாங்கள் முதல்லே தான் பார்த்து தான் அவங்களுக்கு பிபி இருக்கா, சுகர் இருக்கா, அதே போல் கிட்னி ஃபங்க்ஷன் பர்சன்டேஜ் ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணும், டிடிபிஎஸ் ஸ்கேன். அந்த பர்சன்டேஜில் வந்து அவர் ஃபங்க்ஷன் எது இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி எந்த கிட்னி வந்து ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கிட்னி இருக்கும். ஆனால் வலது கிட்னி 60% வேலை செய்யும், இடது கிட்னி 40% வேலை செய்யும். இதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் தருவோம். அதே போல் அதான் மெயினாக வந்து சில பேர் வந்து அப்பாக்காக குழந்தைங்க கொடுத்தவங்களும் இருக்காங்க. அது மாதிரி இருக்கவங்க தான் அவங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அதே போல் ஃபீமேல்ஸ் நிறைய பேர் வந்து கொடுப்பாங்க, அண்ணனுக்காக தங்கச்சி கொடுக்கறது இவங்க. பட் அவங்களாம் வந்து ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களான்னு பார்த்து தான் அலோவ் பண்ணுவோம். ஏன்னா வந்து சில டைம் ப்ரெக்னென்சி அப்போ ஒரு கிட்னி இருந்தால் கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏன்னா நிறைய உடம்புல வந்து சேஞ்சஸ் நடக்கும் ப்ரெக்னென்சி. ஸோ அவங்க வந்து 2 குழந்தை 3 குழந்தை முடிச்சிட்டாங்க அப்படின்னோடனே நாங்கள் வந்து சரி பெட்டர் அது மாதிரி. ஆனால் இப்போ கல்யாணமே ஆகலை, என் பொண்ணு எனக்கு கொடுக்க வரா அப்படின்னா நாங்கள் இதெல்லாம் இந்தந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து கன்சர்ன்.
பட் ஒரு கிட்னி இருக்கவங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதெல்லாமே நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். அதை மெயினாக வந்து ஹைப்பர் டென்ஷன் வருதா இல்லையாண்டு அவங்களும் அட்வைஸ் பண்ணிக்க சொல்லுவோம். அதை உப்பு கம்மியாக சாப்பிட்றது, அதே போல் இந்த கிட்னி டேமேஜ் ஆகிற ஆன்டிபயோட்டிக்ஸு, அதே போல் கிட்னி டேமேஜ் ஆகிற பெயின் கில்லர்ஸு இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் வந்து கவுன்சிலிங்லாம் பண்ணி தான். கிட்னி ரிலேட்டட் டிசீஸ்க்கு எந்த மாதிரியான அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் வந்திருக்கு இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர்? இந்த மெயினாக இந்த டிரான்ஸ்பிளான்ட்டில் தான் நிறைய டெக்னாலஜிஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. மெயினாக வந்து நான் சொன்ன மாதிரி முதல்ல வந்து இந்த ரத்தம் பிளட் குரூப் மேட்சிங் அதை தான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து மேட்சிங் இல்லைனாலும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. அதே போல் வந்து ஸ்வாப் கிட்னி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒய்ஃபுக்கு வந்து ஹஸ்பண்ட் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க ரத்த சம்மந்தம் இல்லாமல் பிளட் குரூப் வேறு இருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு ஒய்ஃப் ஒரு ஹஸ்பண்ட் இருந்து அவங்க ரத்தம் சம்மந்தப்பட்ட இவங்க ஒய்ஃப் வந்து அந்த ஹஸ்பண்டுக்கும் இந்த ஒய்ஃப் வந்து அந்த ஹஸ்பண்டுக்கும் அது போல் மாற்றி ஒரே டைமில் சர்ஜரி பண்ணுவாங்க. இது வந்து ஸ்வாப் கிட்னி அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் மெயினாக வந்து இந்த டயாலிசிஸில் வந்து கொஞ்சமாக இந்த நானோ கிட்னி அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன டயாலிசர் மாதிரி, அதாவது வயிற்றுக்குள்ளேயே வச்சு அதே டயாலிசிஸ் பண்ணுற மாதிரியும், இல்லைனா வந்து மினியேச்சர் இது ஆர்டிஃபிஷியல் வியரிங் கிட்னி அப்படின்ட்டு அதை மேலே மாதிரி போட்டுக்கிட்டு அதுவே வந்து ரத்த குழாயில் இது பண்ணால் ஸ்லோவாக டயாலிசிஸ் பண்ணுற மாதிரி இது மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. பட் மெயினாக வந்து என்ன நோக்கி பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளோனிங் மூலமாக அவங்களுடைய சொந்த செல்லை எடுத்து கிட்னி ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா, அதில் தான் வந்து விஞ்ஞானம் வந்து நோக்கி போயிட்டுருக்கு. அது வந்துடுச்சுன்னா வந்து அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மெயினாக வந்து கிட்னி கிடைக்க மாட்டேங்குது. இதே அவங்க செல்லிருந்து இன்னொரு கிட்னி உருவாக்கிட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலும் வந்து அவங்க சொந்த கிட்னின்றதுனால இது ரிஜெக்ஷனே வராதுங்க. இதுதான் வந்து லாங் டேர்ம் கோல். என்ன இது எப்போ வந்து இது வந்து சாத்தியமாகும்னு தெரியல. பட் அது வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கிட்னி பேஷண்ட்ஸ்க்கு பிரச்சனையே இருக்காதுங்க. ஏன்னா வந்து கிட்னி இருந்தால் கூட அவங்க செல்லிருந்து இன்னொரு கிட்னி குளோனிங் மாதிரி பண்ணிடலாம். எந்த மாதிரியான சிம்டம்ஸ், அதாவது டாக்டர் இப்போ வந்து ஒருத்தருக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னா அவர் வந்து மெடிசன்லாம் எடுத்துக்கிறாரு, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு விட்டுருவார். அதை ஃபாலோ பண்ணாமல் அந்த மெடிசன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாமல் சரி நம்மளுக்கு குணமாயிடுச்சின்னு சொல்லிட்டு விட்டுருவார். அதுக்கப்புறம் வர சைடு எஃபெக்ட் என்ன, எந்த மாதிரியான விஷயங்களை அவர் ஃபேஸ் பண்ணுவார்? நான் முக்கியமாக சொல்ல விரும்புவது என்னென்னா, அந்த சுகர் பிபி இருக்கவங்க வந்து நிறைய பேர், எனக்கு பிபி இருக்கவங்க தான் நான் நிறைய பேர் பார்க்குறேங்க. மாத்திரை போடுவாங்க, பிபி கண்ட்ரோல் ஆகிடும், உடனே பிபி கண்ட்ரோல் ஆகிடுச்சு, பிபி நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு மாத்திரை நிறுத்திடுவாங்க. திருப்பியும் வந்து அடுத்த முறை வருவாங்க, பிபி ரொம்ப ஹையாக வருவாங்க, கிட்னி ப்ராப்ளத்தோடு வருவாங்க. இது நல்லா பொதுமக்கள் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, சுகர் பிபின்றது வந்து கியூர் பண்ண முடியாத டிசீஸ். அது வந்து கண்ட்ரோல் பண்ண முடிய டிசீஸ். கண்ட்ரோலில் வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நிறைய பேர் வந்து இதே மாதிரி தான் சுகர் கூட நிறைய கிராமத்துலலாம் பார்த்தாங்கன்னா போன வாட்டி சுகர் செக் பண்ண 100 வந்துருச்சுட்டாரு, இனிமேல்ட்டு வந்து சுகர் கண்ட்ரோல்னு சொல்லிட்டாரு டாக்டர் அப்படின்னா. கண்ட்ரோல்னா அப்போதுக்கு கண்ட்ரோல், நீங்கள் மாத்திரை சாப்பிட்றதுனால கண்ட்ரோல், விட்டுட்டிங்கன்னா திருப்பி அன்கண்ட்ரோல் தான் போகும். ஸோ இதை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சுகர் பிபி இருக்கவங்க மாத்திரை சாப்பிட்றதுனால கண்ட்ரோலாக இருக்குன்னா அதை கண்ட்ரோலே வச்சுக்க மாத்திரை தொடர்ந்து சாப்பிடணும். கண்ட்ரோல் ஆகிடுச்சு, கியூர் ஆகிடுச்சின்னு நினச்சி விட்டிங்கன்னா அது வந்து ஈவன் நிறைய எஜுகேட்டட் பீப்புள் கூட நான் பார்க்குறேங்க. கண்ட்ரோல் ஆனவொடனே எப்போ பிரச்சனை வருதோ அப்போ தான் டாக்டரே ஞாபகம் வராங்க. அது வரைக்கும் வந்து இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, கிட்னி ஃபங்க்ஷனை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி டயாலிசிஸ் இல்லாமல் அனுப்புவாங்க. நல்லா ஆயிடுச்சுன்னு உடனே அப்படியே விட்டுருவாங்க. 6 மாதம் கழிச்சு வருவாங்க, திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து 5% கீழே இருக்கும், 10% கீழே இருக்கும், நாங்கள் டயாலிசிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து முக்கியமானது. அதே போல் முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, கிட்னி ப்ராப்ளம்னால சில பேருக்கு சிம்டம்ஸே இல்லாமல் இருக்காங்க. காமன் சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா கை கால் வீங்கும், பிளட் ப்ரெஷர் எப்பயாவது செக் பண்ணிங்கன்னா ப்ரெஷர் அதிகமாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜஸ் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அந்த போன் கொஞ்சம் வீக் ஆகும். பட் அல்டிமேட்டாக வாந்தி வரது, எது சாப்பிட்டாலும் வாந்தி வருது, விக்கல் வருது, இது மாதிரி பிரச்சனைகள்லாம் கிட்னி வந்து 10% கீழே போச்சுன்னா தான் இந்த ப்ராப்ளமே வருங்க. ஸோ நிறைய பேர் வந்து கடைசியாக தான் வருவாங்க, நான் இது வரைக்கும் நல்லா இருந்தேன் சார், நேற்று வரைக்கும் நல்லா இருந்தேன், இன்றைக்கி தான் எப்படி அப்படின்வாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நடுவில் எதுவுமே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சுகர் பிபி இருந்திருக்கும், பட் வந்து கிட்னி ஃபங்க்ஷனே பண்ணாமல் இருந்திருப்பாங்க, ஏதோ ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கடைசியாக வாமிட்டிங் வருவாங்க. எங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், ஐயோ என்ன இது, இந்த டைமில் எங்களாலேயும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதே போல் இதோட கொடுமையான விஷயங்கள்லாம் இருக்கும். நிறைய பேர் வந்து குழந்தை பிறக்கலான்னு இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிருக்கும் அவருக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம், அதுக்கப்புறமா ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. அவர் வாழ்க்கையும் போனது இல்லாமல் இன்னொருத்தர். அதனால் என்ன, ஏன்னா அப்புறமா கேட்டால் சொல்லுவாங்க எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னே பிபி மட்டும் இருக்குன்னு சொன்னாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் வந்து நல்லா தான் இருக்க மாதிரி இருப்பாங்க, ஆனால் வந்து கிட்னி ஃபங்க்ஷன் இருந்தால் குழந்தையும் பிறக்காது. அட்வான்ஸ்டு கிட்னி ப்ராப்ளமில் குழந்தை பிறக்கும் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, பிபி சுகர் இருக்கவங்க அவங்க ரெகுலராக வந்து செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. ஆனால் சுகர் இருக்கவங்களுக்கு கொஞ்ச நாள் ஆனால் கை கால் வீக்கம் வரும், முகம் வீக்கம் வரும், அதை வச்சு அவங்க யூரின் போகும்போது கொஞ்சம் நிறையா போவாங்க. இந்த புரோட்டீன் யூரியான்னு சொல்லுவோம், புரத சக்தி வெளியாகும். இதெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் அறிகுறி வரும். இந்த அறிகுறிலாம் இருக்கும்போது போய் இது டாக்டர்ஸ் கிட்ட போனாங்கவே அவங்களே வந்து சுகர் ரொம்ப நாள் இருந்தால் கண்டிப்பாக கிட்னி ஃபங்க்ஷன் பார்ப்பாங்க. அதே போல் பிபி இருக்கவங்க அன்கண்ட்ரோலாக இருந்துட்டு 200 210 வச்சுருந்தீங்கன்னா கிட்னி வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடும். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதனால தான் அந்த இவங்க இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கவங்க, அதே போல் இந்த ஸ்மோக் பண்ணுறவங்க, அதான் கொடுமை. பிபியும் இருக்கும், ஸ்மோக்கும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்மோக்கிங் வந்து ஒஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் கிட்னி. எதுக்குன்னா கிட்னிக்கு போகிற ரத்த குழாத்தை வந்து நல்லா சுருக்கி விட்டுரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக வந்து அந்த கிட்னி ப்ராப்ளம் வந்துடுங்க. சுகர் இருக்கவங்க ஸ்மோக் பண்ணால் அவ்வளோதான், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து கிட்னி ப்ராப்ளம் வந்துடும். ஃபைனலான ஒரு கொஸ்டின் டாக்டர். இப்போ வந்து அந்த நம்ம சிறுநீர் கழிக்கும் போது வந்து அந்த கலர் இருக்கு இல்லையா, எல்லோ, அப்புறம் வந்து நல்லா தண்ணி குடிச்சோன்னே அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுது, ஒயிட் கலர் சொல்லிட்டு. என்ன ரீசன் டாக்டர் அது? அதாவதுங்க இது ரொம்ப காமன் வெள்ளூர் மக்கள்கிட்ட, நிறைய மேல்ஸுக்கு ரொம்ப காமனாக இருக்கும். அதுவும் அந்த வெயிலில் சுற்றிட்டு வந்து நைட்டு யூரின் போகும்போது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் யூரின் போகும், சொட்டு நீர் மாதிரி போகுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து யூரின் அவங்க தான் இந்த வெயிலில் நிறைய ஸ்வெட்டிங் வரும்போது தண்ணி கம்மியாக குடிச்சிருதுங்க. தண்ணி கம்மியாக குடிச்சா யூரின் வந்து கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா இருந்துச்சுன்னா இப்போ அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எவ்வளோ தண்ணி உடம்புக்கு தேவையோ அது ஃபுல்லாக எடுத்துங்க. இப்போ நீங்கள் நல்லா 3 லிட்டர் தண்ணி குடிச்சிங்கன்னா உடம்புக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கிட்டு ஒரு 2 லிட்டர் யூரினாக வரும். நீங்கள் குடிக்கிறதே தண்ணி வந்து 1 லிட்டர்னா கிட்னிக்கு அட்லீஸ்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூரினே வந்து ஒரு 400 ml அவ்வளோதான் வரும். ஸோ ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக வரும். அதே போல் ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக வரும்போது ரொம்ப ஆசிடும் கொஞ்சம் அதிகமாக. அதனால் சில பேர் வந்து அப்படியே யூரின் போவாங்க. அந்த இதில் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு அந்த எரிச்சல் இருக்குங்க யூரின் போகும்போது. ஸோ அது மாதிரி இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல தண்ணி நிறைய குடிக்கணும். அதே போல் அந்த வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் சாப்பிட்டாங்கன்னா அந்த அசிடிட்டி கொஞ்சம் குறையுங்க. அதான் மெயினாக இது மாதிரி இருக்கவங்க. சில பேர் ரொம்ப நிறைய பேருக்கு வராது. சில பேர் கொஞ்சம் குண்டாக இருக்கவங்க, நிறைய வேர்த்து கொட்டுறவங்க, இவங்களுக்குலாம் வந்து ரொம்ப காமனாக வந்து இந்த சொட்டு யூரின் மாதிரி போகும், ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் பாவம் தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்கள மாதிரி இருக்கவங்களுக்கு அவங்க வந்து இது மாதிரி அதே போல் நான்வெஜ் மாமிசெல்லாம் சாப்பிடும் போது அவங்களுக்கு வந்து ஆசிட் வந்து உடம்புல தானாக ப்ரொடியூஸ் ஆகும். அதனால தான் வந்து அந்த காலத்தில் கூட வந்து வெங்காய பச்சடி வச்சு சாப்பிட்றது. அது வந்து இது அது மாதிரி இருக்கவங்க தயிர் அதிகமாக சாப்பிடணும், தண்ணி அதிகமாக குடிக்கணும். இந்த தண்ணி நிறைய குடிச்சாங்கன்னாவே ஒரு 3 லிட்டர்ஸ் பெர் டே. வெள்ளூரில் 3 லிட்டர்ஸ் பெர் டேன்றது கஷ்டம் தான், பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை. அவங்க 3 லிட்டர்ஸ், அது மெயினாக இந்த ஸ்வெட் ஆகிறவங்க வந்து கொஞ்சம் விளையாட போகிறவங்க இது மாதிரி இருக்கவங்க வந்து தண்ணி நிறைய குடிச்சாவே அந்த யூரின் கலர் மாறிடும், அந்த வலி இருக்காதுங்க. ஓகே டாக்டர், இவ்வளோ நேரம் என்னோட பல கேள்விகளுக்கு வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்த வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிறைய தெரியாத விஷயத்த மக்கள்கிட்ட சொன்னீங்க. அதாவது கிட்னி தானம் அந்த மாதிரி விஷயத்த கூட நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. எங்கள் கூட நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு விஐடி பண்பலை சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த விஐடி பண்பலைக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னுடைய இதுனால ஒரு 4-5 கிட்னியை பொறுத்த வரைக்கும் ப்ரிவென்ஷன் தான், வருமுன் காப்பம் தான். வந்துட்ட பிறகு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில பேர் கடைசியாக டயாலிசிஸில் வந்து டயாலிசிஸில் ட்ரீட் பண்ணுறது எங்களுக்கு ஒன்றும் பெருமை இல்லை. அந்த டயாலிசிஸ் நிலைமைக்கு போகாமல் நாங்கள் ட்ரீட் பண்ணுற பாருங்க, அதுதான் எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அதனால அவங்க வந்து என்ன சொல்கிறதுங்க, அவங்க உடம்பு அவங்க பார்த்துக்கிட்டு டயாலிசிஸ், ஏன்னா வந்து எங்களை கிட்னியை பொறுத்த வரைக்கும் அதான் சொல்லுவோம், அதாவது எதிராளி கூட கிட்னி ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு நாங்கள் நினைப்போம். ஏன்னா வந்து கிட்னி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவங்க வந்து டயாலிசிஸ்க்கு வந்து ஒரு மாதத்துக்கு 20,000 ரூபாய் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க இறக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் கஷ்டப்பட்டுருக்க மாட்டோம், குடும்பத்துலேயும் வந்து பல கடன்களை வாங்கி. அதான் ஒரு நல்ல ஜோக் சொல்லுவாங்க, முதல் நாள் டயாலிசிஸ்க்கு முதல் மாதம் டயாலிசிஸ் காரில் வருவார், 2வது மாதம் டயாலிசிஸ் வந்து ஆட்டோவில் வருவார், 3வது மாதம் டயாலிசிஸ் நடந்து வருவார் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அதுக்கு காரணம் வந்து அதுதாங்க. அதனால என் முக்கியமான அறிவுரை என்னன்னா ப்ரிவென்ஷன் தான் கிட்னியை பொறுத்த வரைக்கும். அந்த சுகர் பிபி இருக்கவங்க ரெகுலராக டாக்டர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஒப்பீனியன் வாங்கி அந்த ப்ரிவென்ஷன் இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம் தான். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்வேறு மருத்துவ துறைகளில் இருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடல். மருத்துவ நேரம் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். करवट बदल के दिखाए अधूरी राह पे सवार डूबी कश्ती उठाए दफन तेरा खुमार तेज है ये हवाएं ना कोई साथ यहाँ रे, तेरी वजह से जो पल गवाए उनका
का हिसाब लिखा कहाँ रे, अब साथ भी है सजा रे, जज्बात अब है कफारे, अपना कोई मुझे पुकारे। अब जीत में भी गम है, मन अश्क से भी गम है, अब हद से ज्यादा सहारे, सहारे, सहारे। Circuit house. Spread of novel coronavirus can be stopped. Covering your mouth with hanky and tissue while coughing and sneezing could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. Baby, see this. Spread of novel coronavirus disease can be stopped. Washing your hands with soap after coughing and sneezing and before holding your child could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. If Arjun is batting, why are we cheering for Golu? He isn't even here. Arey, you don't know. He hasn't come so that we don't get infected. Spread of novel coronavirus disease can be stopped. Staying away from public places when you have fever with cold and cough could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. Is the doctor there? Sir? I had fever with cough. Thought I should get it checked.
Spread of novel coronavirus disease can be stopped. If you are sneezing and have cough with fever, visit your nearest health clinic or center immediately. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. It's story time. In Vit Community Radio 90.8, you're going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, Vit University. Title of the story: Padma. A land traditionally endued with myths and spirituality, India still pertains to its belief and notions, which sometimes are ridiculed as superstitious. Fortune tellers, tantris and sannyasis are welcomed, and their service is sought by an ordinary man, irrespective of whether he is an urban or rural dweller. The beginning of 1980s was a period in South India, especially in South Tamil Nadu, when most of the homes in villages were electrified, and God said, "Let there be light," and there was light. While some claim that light enlightened people, there are also notions that it wiped away the innocence of the ordinary. The hero of the story, Raghav, was employed in the electricity board. He was looked upon with great wonder and respect. People spoke to him rarely. It must be the fear factor or respect that made the villagers shy away from Raghav. Raghav was in his 40s. He had a fearful appearance with a huge imperialistic mustache, reddish eyes, and a gigantic figure which would scare away children. It was 6:30 p.m. Raghav rushed to the tea shop close to the Panchayat office. Mohan and Aji were waiting there for his arrival. In the dim light, Raghav could rightly locate them from a few meters away with the illuminated cigarettes on their lips. The silence of the eve was beautiful, with a movie song from the Tamil movie 16 Vayadinile that was ascending from the tea shop radio. The atmosphere was disturbed in intervals by a scratch noise. Probably it's the tea shop owner cleaning his vessels. Raghav, Mohan and Aji were friends right from their childhood days. Mohan and Aji were unemployed but survived on the income from their ancestral property. Among them, Mohan was the youngest. He differed from his friends, wearing a bell-bottomed pant and with a peculiar hairstyle that was trendy among youths of the time. Coming close to his friends, Raghav stopped, got on from the cycle and flipped down the stand, leaving it to rest. Aji offered a cigarette to Raghav. Before placing it between his lips, Mohan lighted it for Raghav with his own. The conversation began immediately after Raghav had 2 strong puffs of the dry tobacco roll. Aji, shall we proceed with it? Raghav, with what? Removing the cigarettes from his mouth. Mohan, should we narrate it again? Don't you remember the plan that we told you yesterday? Raghav, but I told you that I have very little knowledge about mantras. Did I not? Aji, so you are the right person. You have the little knowledge that we need. After giving a deep thought, Raghav replied. Raghav, okay then, let's give a try. But only if you support me. Both the friends cheered as they were waiting for this word from Raghav. As it used to be, a wealthy landlord of the nearby village had a beautiful daughter. The fairy girl was possessed by the evil spirit Raktarashas, a bloodthirsty evil spirit. The landlord was much worried since it was the time when he was almost successful in fixing a bridegroom for his daughter Padma. Padma was then alienated. She sat at the corner of a dark room, staring at the window with wet eyes. She expressed a peculiar symptom. No one in the house went close to her. If that happened, she bit her own flesh to suck blood, thus scaring away others. Prayers and special pujas with offerings to the local deities were made. Kalam puja during midnight and all other means were tried but in vain. The distressed landlord promised a lump sum of 5,000 rupees for any tantri who would ward off the Raktarashas from his daughter. 5,000 rupees was a lump sum then. The secret news of Padma spread throughout the village. Everyone knew of this, but none dared to discuss about it in public. Aji's father Nadraj, the prominent matchmaker of the village, brought home the story of Padma. Nadraj was the matchmaker for Padma. When the story of the Raktarashas reached the 3 friends through Aji, they discussed the issue. The bone of content of the discussion was not Padma, but the 5,000 rupees. 3 friends were in dire need of money. Mohan needed money to buy a new tape recorder. Raghav was aiming for a motorbike, and Aji wanted to buy a costly gift to impress his lady love. Aji said, merely dreaming about the lump sum will give us absolutely no result. How do we grab it? Mohan, Raghav's grandfather was a well-known Vaidya and a Tantri. He was also an expert in warding off evil spirits. Raghav, oh, that old man. It's all gone with him. Aji, gone? No, it still exists in you.
Raghav, me? Aji, yes, you. My dad often recalls your grandfather and concludes that Raghav resembles his grandfather in every minute detail. Raghav, but that's not all. Mohan, I have several experiences of witnessing tantris warding off evil spirits from people. It's an easy task. They chant and murmur mantras, and the major part would be beating the victim till he obeys his orders. If that's easy for you, why don't you? Before Raghav could complete, Aji interrupted. Aji, the appearance, that's your ancestral gift. Raghav, okay, even if I accept it, imagine what would happen if the evil spirit pounces on me. Mohan, Raghav na, wasn't it you who preached us Periyar thoughts and rational thinking? And now it's time to prove your dedication to Tandai Periyar. The conversation came to a halt. All the three lighted their cigarettes, which they shared from the same pack. Before departing, Raghav promised his friends that he would give a reply the next day evening. That night, Raghav could continuously listen to the hooting sound of an owl, for he with the owl had a sleepless night. The search for his grandfather's personal records in the old granary began early in the morning before his wife woke up. A few worn-out, hardly readable palm leaf inscriptions were the only record, but he could find a little solace in it. He decided not to back off the challenge. Soon, the news about the arrival of an expert tantri was sent to the landlord with a detailed list of the puja materials. Aji acted as a messenger between the tantri and the landlord. A Paurnami, full moon day Friday, was fixed for the puja. Raghav dressed himself in such a manner that his true identity will not be revealed. The three boarded a bus to a particular destination in the village, from where they were fetched by the landlord's car. The driver of the car bowed before Raghav as a sign of respect. This made Mohan and Aji breathe a sigh of relief, but Raghav's heart was pounding heavily. Before descending from the car, Raghav closed his eyes for a few seconds and pretended as if he is drawing energy. In reality, he prayed to his long-dead grandfather seeking guidance. The landlord and his wife warmly welcomed Raghav to their home. Seated majestically, Raghav uttered, I could feel the presence of an evil as soon as I stepped into your home. She has posed a challenge to me. Don't worry, I'll take her away with me. Meanwhile, Mohan and Aji were busy in the backyard creating the ambience for the puja, which was scheduled to begin soon. Raghav was taken to the isolated room where Padma was held captive. As soon as he stepped in, the light was switched on by the landlord. Raghav's red eyes opened widely and he fixed his gaze on Padma, who was seated on the floor in a corner. Padma did not react immediately at the presence of Raghav, probably because she had had enough experience with tantris quite often by then. Raghav's eyes were still set strong on Padma. Actually, he was stunned by the unblemished beauty of Padma, a beauty that makes one speechless. When Raghav moved close to her, she screamed violently, and in the peak of her fits, she bit her arm close to the elbow along with her garment. Immediately, blood gushed from her mouth and arm. Seeing this, Raghav was taken aback, but did not react. Padma now fainted and threw herself on the floor. She wore a half sari. The visible portions of her body showed red scars, which must have been the result of the beatings she received from the earlier tantris. She lay down like a white hibiscus with red marks. Coming back, Raghav sat before the holy fire and started chanting few mantras as tantris do. He wore a red-colored dhoti and tied a red-colored scarf around his forehead. Flowers and herbs were dropped into the sacred fire with closed eyes and lip chanting mantras. It was midnight. The landlord and his wife witnessed the scene with utmost dedication. After a few minutes, Raghav ordered Aji and Mohan to bring Padma. They both disappeared into the house. Soon a scream was heard. The noise increased as Padma was brought to the backyard. She was screaming violently, trying to free herself from the clutches of the two. The highest form of compassion and concern was expressive on the face of Padma's mother. Padma sat helplessly staring at the fire. The blood stains on her face were now clearly visible through the flames. After a few moments, Raghav stretched his arm towards Aji to get a stick from him. Standing up, Raghav started beating Padma violently. Padma did not react. She sat still. No one would ever dare to harm such an innocent beauty. It was as if beating a tender baby for no reason. Probably this feeling must have stopped Raghav from proceeding further. With his reddish burning eyes, he looked ferociously at Aji and handed the stick to him, cueing him to continue with beating. While Aji continued, Raghav shouted, "Will you leave this body?" For which Padma gave a loud cry, "No."
Not able to witness the scene, Padma's mother left the place with panic, followed by her father. Second expanded to minutes, and minutes to hours. In another couple of hours it would be dawn. The voice of Padma became faint. She hardly opened her mouth, but shook her head rhythmically to convey the message, "No, no." Padma was wet with sweat and blood. She lay down like a wet flag on the roadside, unattended by party cadets after a meeting. Now Padma was partially dragged to her room. After leaving her alone, the three looked at each other. Raghav gave a tight-lipped expression and nodded his head to admit his failure. He rubbed the kumkum from his forehead and descended down the stairs. He sat on the first step. After giving a second thought, Raghav took a piece of electric wire which was lying on the floor and rushed towards Padma. Padma was cornered. Holding the folded wire in his arm, he raised it to beat Padma, but to his shock, she grabbed his feet, fell on it and pleaded. She cried with a sweet voice, "Please, leave me." Raghav was moved. Raghav closely watched her lips for more words. She paused. A drop of water would fall from a melting ice only when the required amount gets collected. Now the drop fell. "I am normal. I don't have any illness," Padma said in a soft voice. Raghav, "But you?" "Padma, can you help me?" Before Raghav could give an answer, Padma continued, "I am in love with my cousin, but our families are not in good terms. My parents will never accept him as my pair. If I reveal it, Chandran may be in trouble. He is serving in the Indian army. He'll be back by the end of this month. I have to wait just for 15 days more to postpone this marriage that my parents have arranged for me." "Raghav, you tortured yourself by biting?" Raghav paused when Padma took out few packets of kumkum hidden under her garment. That was the secret behind their blood-sucking act. Raghav was stunned. Padma continued, "I know you're not a tantri." Hearing this, Raghav touched his face and dress with his fingers to make sure if his makeup hasn't deceived him. "You never uttered a correct mantra." Raghav expressed a surrendered look of a child in front of his mother. Padma continued, "My parents will not let me out of the house." Those were the days when women were denied freedom to move about, especially after the marriage is being fixed. In most of the communities, women did not have any freedom in choosing their life partners too. It was considered wrong for a woman to express her opinion about the choice of her parents. Some women considered that pretension of being possessed by an evil spirit was the only way by which they could get an outlet to express their views. Whatever she uttered in this form was considered as a word of the spirit which possessed her. Padma was one such victim. Raghav was deeply moved by the depth of love that Padma had for Chandran. She had withstood all the humiliations of the tantri for her love. Padma carefully stood up, stretched her hand towards the picture of goddess Lakshmi, and took a piece of paper which was hidden behind it. She carefully handed the paper to Raghav. "Can you inform Chandran that my parents are busy in getting me married to another man, please?" Raghav took the paper and looked into the contact details. Nodding his head as a sign of acceptance, he moved out. Just as he stepped out of the room, he could hear the murmuring sound of his friends outside. Then something struck him. He swiftly turned back to Padma. Holding the paper in one arm and the other arm holding the door, Raghav uttered to Padma in a feeble sound, "Can you do us a favor?" Padma looked at Raghav with an expression that signaled proceed. "Raghav, I assure you that we will unite you with Chandran. But till then, can you stop this self-punishing at least for our sake?" Hearing this, like streams of water in a dry place, Padma's lips started to smile after a long time. "Padma, don't worry, you will get your reward." The word was kept. Years passed, and today Padma and Chandran are happy with their children and grandchildren. Today, as the opinion of women is being sought by their parents for all the factors that concern their life, the cases of women possessed by evil spirit in the society has declined. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. உங்கள் VIT பண்பலை 90.8 வழங்கும் கருத்துக்களம். மக்கள் கருத்துக்கள் அரங்கேறும் ஒளித்தளம். உங்கள் குரல்களில் ஒருங்கிணையும் கருத்துக்களம். VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில்.
எதுவுமே செய்ய முடியும். அதனால மனுஷனுக்கு லைஃப்ல திறமையும் உழைப்பும் ரெண்டுமே முக்கியம். நீங்க உழைப்பு திறமை முக்கியம் சொல்றீங்க. உழைப்பு நான் சொல்லுவேன் என்ன சொல்றாங்க, உழைச்சால போதும், திறமை அவ்வளவு அவசியம் இல்லை அப்படின்னு கூட சொல்றாங்க. திறமைன்னா உழைச்சிடறோம், போய் காலையில் 8 மணிக்கு போன சாயங்காலம் 6 மணி வரைக்கும் உழைக்கிறோம். திறமை என்ன வேணும், அதை வச்சு என்ன பண்ணணும்னு திறமை இருக்கணும் இல்ல, உழைச்சிடணும். திறமை இருந்தா தானே இது என்ன பண்ணணும், இதுக்கு இவ்வளவு சேர்க்கணும், இதுக்கு இது பண்ணணும், இது ஒரு பொருள் வாங்கணும்னா நம்ம யோசனை பண்ணி திறமை இருந்தா தானே நம்ம இதுக்குன்னு செய்ய முடியும். சேர்த்து வைக்கிறத இது பண்ண என்ன பண்ணணும், உழைக்கிறோம். திறமையும் தான் வேணும். திறமை இருந்தாதான் உழைச்சாவே பைசா வரும். அது எதுக்கு பண்ணணும் திறமை வேணும்ல. இதெல்லாம் நாங்க உழைப்பெல்லாம் சொல்றோம். உழைக்கத்துக்கு நீங்க கொடுத்த சம்பளம் கொடுக்கறது என்னதான் நீங்க திறமையா இருந்தா கூட எங்களுக்கு அதுதான் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. இந்த கருத்துல நீங்க சொல்லுங்க. கேட்கலாம், ஒரு கம்பெனில உழைக்கிறோம்னா நாங்க எத்தனை மணி நேரம் உழைக்கிறோம், எங்களுக்கு இவ்வளவு பைசா கொடுன்னு கேட்கலாம். தைரியமா உழைக்கிறவங்க தாராளமா கேட்கலாம் இல்லையா, எனக்கு இவ்வளவு கொடுங்க அடிச்சு கேட்கலாமே, எனக்கு இவ்வளவு வேணும்னு 10 பேர் அதுக்குன்னு உழைக்கும் போது இத்தனை பேர் யூனியன் இருக்குங்க, எங்களுக்கு கற்பூடி ஆகல, பிள்ளைங்களுக்கு பத்தல, இது பத்தல கேட்கலாம். இப்ப நம்ம ஃபீஸ் பண்றதுக்கு பிள்ளைங்களுக்கு பத்தல, போய் நிறைய பேர் கம்பெனி வேலை செய்யறாங்க, பத்தல கொடுங்கன்னு கேட்கலாம். கொடுத்தாங்கன்னா நமக்கு எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் ஆயிடும். கம்மி சம்பளத்துக்கு யாரும் செய்ய மாட்டாங்க இல்லையா, உழைக்கிறோம், நாங்க இவ்வளவு நாள் உழைக்கிறோம் சார், எங்களுக்கு இவ்வளவு கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். கேட்டு நம்ம அந்த திறமையே இருந்தாங்கன்னா அதை கேட்கறது கூட உழைச்சறது காரணமும் எதுவுமே பேசாம வயசானவங்க எல்லாம் போயிட்டு அவங்க கொடுக்கறத வாங்கிட்டு வரவங்களும் இருக்காங்க இல்லையா, நிறைய பேர் இருக்காங்களே, பொழுதுக்கும் போய் கூலி செய்யறாங்க, அவங்க கொடுக்கறத வாங்கிட்டு வந்து சாப்பிடுறாங்க. அதுக்குதான் 4 இடத்துக்கு போகணும், திறமையா பேசணும்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க, திறமையும் வேணும். அதுல ஒருத்தர் பேசுறது, ஒருத்தர் அந்த சைலண்டா இருப்பாங்க, உழைச்சிட்டு அமைதியா இருப்பாங்க. 4 பேர் திறமை இருப்பாங்க, 4 பேர் உழைக்கிறவங்க இருப்பாங்க. நீங்க பூத்துப்பழம் வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க, இதுக்கு நான் வாய் காட்டியிருந்தேன். உங்க திறமையா உங்களோட உழைப்பு, என்னோட திறமையில என்னோட உழைப்பு, என்னோட திறமை தான், என்னோட உழைப்பு தான். எனக்கு என்னன்னா அன்னைக்கு பைசா வந்து அப்படிதான் கொடுத்து கற்றுக்க சேரல, ஆனால் லோன் போட்டோம், சிறுபயிர் சேர்க்கணும், மாசம் 6,000 உழைச்சது நினைக்கணும். இன்னைக்கு நான் இவ்வளவு தெளிவா பேசுறேன் கிட்ட திறமை இருக்கிறதுனால உழைச்சேன், திறமை இருக்கிறதுனால தானே வந்து பேசிட்டு இருக்கேன். இப்பதான் நம்ம உழைக்கணும். உழைக்கிறது பொறுத்து ஒரு நாளைக்கு கூலி வேலை செய்யறாங்க, இப்போ துணிக்கடையில் வேலை செய்யறாங்க, ஒரு ஸ்டுடியோல பொண்ணுங்க வேலை செய்யறாங்க. அவங்கவுங்க முடிஞ்சது போய் உழைக்கணும். யாரும் இன்னைக்கு சும்மா இருக்காங்க, இப்போ சிகரத்துலவும் படிக்கிறாங்க, பார்ட் டைம் படிக்கிறவங்க வேலை செஞ்சுட்டு குழந்தைக்கு ஈவினிங் காலேஜ் போறாங்க. உழைக்கிறது இப்படி இருந்தாலும் வீட்டுல சும்மா இருக்கக்கூடாது. இன்னைக்கு சும்மா இருந்தா அடுத்த பக்கத்து கதையெல்லாம் பேசிருக்காங்க. அதனால பொழுதுக்கும் போனாலும் வெளியில போயிட்டு நம்ம 100 ரூபா 150 200 வேலை உழைச்சிட்டு வந்து சில பேர் திறமை விற்கிறத வெளியே போயிட்டு விடாம போயிருக்கு. அதுக்காக இருக்காங்க. வீட்டோட வச்சிருந்தாங்கன்னா லேடிஸ் பொண்ணுங்களை எல்லாம் படிக்க வைக்காம அந்த காலத்துல இன்னமும் இருந்துட்டுதான் இருக்காங்க. வீட்லயே பொண்ணுங்களை வச்சுட்டு இருக்காங்க. அதான் அந்த திறமையை வெளிக்காமிக்க முடியாம போயிடும். அதுலயே வீட்டுல நீங்களே உட்காரு வெளியில போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க திறமையை லேடிஸ் வெளிக்காமிக்க முடியாம போயிடுது. திறமையும் உழைப்பும் ரெண்டுமே இருந்தாங்கன்னா ஒரு மனிதன் முன்னுக்கு வர முடியும். வணக்கம், சொல்லுங்க. என்ன பண்றீங்க? பிஸி இருப்பாங்க. என்ன பண்றீங்க? விஐடில பண்றேன். எங்க வரீங்க? நான் தேவைக்கு பக்கத்துல வரேன். எனக்கு நம்ம வெற்றியும் தேவை உழைப்பா திறமையை பற்றி நம்ம கத்துக்கிறோம். அப்படி நான் என்ன கத்துக்கல சொல்லுங்க. உழைப்புனா என்ன, திறமை என்ன, மனிதனுக்கு இது எவ்வளவு முக்கியமானது? உழைப்பு திறமை ரெண்டுமே ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப முக்கியமானது. இப்ப பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல ரொம்ப உழைச்சி கஷ்டப்பட்டுதான் என்ன அந்த காலேஜ்ல சேர்க்கிறாங்க. அதுக்கான திறமையை நாங்க காலேஜ்ல படிச்சு அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அது விஐடில படிக்கிறதுக்கு டேலண்ட் வேணும் கண்டிப்பா. எல்லாரும் எங்கெங்க இருந்து வராங்க அப்படி நம்ம அதில் படிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமா. அந்த அளவுக்கு நான் விஐடில படிக்கணும், அதுக்கு திறமை தேவை. உழைப்புனா என்ன? உழைப்புனா ஒவ்வொருத்தரும் அவங்க லைஃப்ல உழைக்கிறதுல காலையில எழுந்து ஒவ்வொருத்தரும் வேலைக்கு போறாங்க, தினமும் காலையில போயிட்டு சாயந்தரம் வராங்க, அவங்க பகலெல்லாம் உழைக்கிறாங்க. அந்த உழைப்பு தான் அவங்களுக்கு காரணம். நீங்க சொன்னீங்க நம்மளோட உழைப்பு உழைப்புக்கு நீங்க உங்க ஃபேமிலியில உங்களுக்கு சப்போர்ட் இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க என்ன மாதிரி உழைச்சிருக்கீங்க உங்க உழைப்புக்கு? நான் உழைக்கணும்னா எங்க அம்மா தினமும் காலையில நிலத்துக்கு போயிடுவாங்க. காலேஜ் போயிட்டு வந்துட்டு ஃப்ரீயா இருக்கிற டைம்ல அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுவோம், இல்லைன்னா நிலத்துக்கு போயிட்டு அதை நான் செய்வேன். அப்பயும் அதுவும் உழைப்புன்னு சொல்லலாம். திறமைன்றப்ப அதை செய்யணுன்றப்போ ஒரு திறமை தான். அதை யோசிச்சு செய்யறப்ப டெய்லியும் இதை செய்யணும் அதை செய்யணும்னு நினைக்கிறப்ப அந்த அளவுக்கு ஒரு விஷயம் செய்ய முடியாம போயிடும். அந்த அளவுக்கு திறமை இருந்துச்சுன்னா செய்யலாம். என்னதான் நம்ம வாட்சா நிறைய பேர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதுன்னு சொல்றாங்க. அதுக்குள்ள சப்போர்ட் ரொம்ப முக்கியம் சொல்றாங்க. என்ன நினைக்கிறேன்?
உழைக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா நம்ம சப்போர்ட் பண்ணணும். எந்த மாதிரியான சப்போர்ட் வந்து தேவை? மாரலாவும் சப்போர்ட் பண்ணணும், பிசிக்கலாவும் சப்போர்ட் பண்ணணும். அப்போதான் அவங்களுக்கு மென்டலியா ஒரு உழைக்கிற திறமை இருக்கும். திறமை வந்து எப்படி நீங்க வெளிப்படுத்தலாம்? திறமை வந்து வெளிப்படுத்தலாம்ன்றப்ப நம்மளோட வந்து படிக்கும் போதோ இல்ல ஒரு வேலை செய்யும் போதோ ஜாப்பாக்க போறப்ப இப்ப பாத்தீங்கன்னா நாங்களே இப்போ பிசிஏ படிக்கிறோம்னா எங்களோட திறமை வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல வந்துட்டு ஒரு கோடிங் பண்ணணும். நாங்களே ஒரு கோடிங் பண்ணி ஒரு அவுட்புட் கொடுத்தாதான் எங்களுக்கு இருக்க வேண்டிய திறமை வந்து வெளியே காட்ட முடியும். இப்ப வந்து எங்களுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் கோடிங் ஸ்டார்டிங்ல தெரியலன்னா அதுக்கு எங்களுக்கு வந்து திறமை இல்லைன்னு தான் சொல்லலாம். ஆனா உழைக்கிறதுனால வந்து யோசிச்சு திறமையும் வேணும், உழைப்பு வேணும். தெரியாம உழைக்கிறதுக்கு பேர திறமையே இல்லை. நிறைய பேர் வந்து தொட்டு தெரிவிச்சிருக்காங்க. நாங்க என்னதான் உழைச்சாலும் வந்து எங்களுக்கு வந்து அதுக்கு வந்து ஈக்குவல் வந்து கம்பன்சேட் பண்றதுன்னு சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? எதுக்கான உழைக்கிறோன்றத வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். அப்பதான் அதுக்கான வேலை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி திறமைன்றத வந்துட்டு நம்ம உழைச்சதுக்கு என்ன பலன் இருக்குன்றது அது வந்து திறமையா நம்ம யோசிக்கணும். கண்டிப்பா உழைப்பு இருக்கணும், திறமையா இருக்கணும். அதுக்காகவே வந்துட்டு நம்மளுக்காக வந்து ஒரு பழமொழியா சொல்லியிருக்காங்க, ஹார்ட் ஒர்க் இஸ் தி மதர் ஆஃப் சக்சஸ் சொல்லிட்டு. அதனால நம்மளுக்கு வந்து உழைப்பு கண்டிப்பா இருக்கணும், திறமையை கண்டிப்பா இருக்கணும். எந்த ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கலாம் இந்த வேலையை செய்யலாமான்னு சொல்லிட்டு. அதுக்கான திறமையை நம்மளுக்குள்ள இருக்கணும். உழைக்கிறப்ப வந்துட்டு இந்த இடத்துல இதை செய்யலாமான்றது யோசிச்சு செய்யணும். உழைச்சிட்டு நல்லா நல்ல நிலைமைக்கு வந்தா நல்லது. அதனால ரெண்டுமே தேவை. நம்ம மிக்க நன்றி. பேசுறீங்க நிக்கிட்ட என்ன பண்றீங்க? எங்கிருந்து வரீங்க? வச்சதுக்கான உழைப்பா இல்ல திறமையா? முக்கியமானதுன்னு கண்டிப்பா ரெண்டுமே முக்கியமானது சொல்லணும். உழைப்பும் வேணும், திறமையும் வேணும். ஃபர்ஸ்ட் வந்து உழைப்பை பத்தி சொல்றேன். நம்ம வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஹார்ட் ஒர்க் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னா எதுலையுமே நமக்கு வந்து சக்சஸ் கிடையாது. கடின உழைப்புக்கு தோல்வியும் கிடையாது. நம்ம எவ்வளவுதான் வந்து நம்ம வந்து கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு அதுக்கான தன்மை வந்து நம்ம கண்டிப்பா வந்து அனுபவிப்போம். இது சொல்லுவாங்க விவசாயம் தொழிலே தெய்வம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்களோ அதெல்லாம் வந்து நம்ம பேசிக்கா வந்து உழைப்பை நம்பிதான் வந்து சொல்லிக்கணும்னு கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து உழைப்பு வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். எல்லா ஒரு வேலையும் வந்து ஈடுபாடோட நம்ம செய்யணும், கஷ்டப்பட்டு உழைக்கணும். அப்பதான் வந்து நம்ம லைஃப்ல வந்து முன்னேற முடியும். திறமைனா வந்து எல்லாருக்கும் இருக்கிற பொதுவான ஒரு டேலண்ட் அப்படிதான் வந்து சொல்லுவாங்க. இது வந்து நல்ல விதத்துலயும் யூஸ் பண்ணிக்குவாங்க, கெட்ட விதத்துலயும் யூஸ் பண்ணிப்பாங்க. நல்லதான் வந்து யூஸ் பண்றவங்க நல்லபடியா முன்னேறி போவாங்க. நல்லா படிக்கிறவங்க வந்து உங்களோட திறமையெல்லாம் வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா வந்து அவங்களுக்கு வந்து ஹார்ட் ஒர்க்கும் வந்து கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா வந்து திறமையை வரைக்குமே வச்சுட்டு நம்ம வந்து எதுவும் பண்ண முடியும். வந்து ரொம்ப திறமைசாலி, என்னால வந்து எல்லாத்தையும் செஞ்சிட முடியும், என்னால நான் வந்து எல்லாத்தையும் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையே வந்து சொல்லிட்டு இருந்தா எதுவுமே செய்ய முடியாது. நமக்கு கை வரைக்கும் சொல்ற மாதிரி தான் வந்து வெறும் கையில வயல் போடுற மாதிரி. அதுக்கு வந்து கண்டிப்பா வந்து நமக்கு உழைப்பும் வந்து தேவை. நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம உழைக்கிறோமோ, எந்த அளவுக்கு வந்து நம்ம ஒர்க்ல வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் வந்து நமக்கு வந்து வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் வந்து நான் சொல்லுவேன். இது வந்து ரெண்டு நாள் முக்கியம் சொல்றேன். நான் வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா நல்லா கல்யாணம் ஆச்சா நம்மளுக்கு வந்து அவ்வளோ தப்பு பிசினஸ் கிடைக்கிறது இல்லை, அதனால நிறைய வந்து ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது வந்து திறமையும் வந்து முக்கியம், கம்பல்சரி வந்து உழைப்பும் வந்து முக்கியம். எப்படின்னா வந்து இப்போ வந்து படிக்காத பாமர மக்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு வேலையை கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான மக்கள் வந்து உழைப்பாங்க. எதுக்கு உழைக்கிறோம், யாருக்கு உழைக்கிறோம், நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியாமலே வந்து கஷ்டப்படுவாங்க. அதுல வந்து நமக்கு வந்து எந்த ரிசல்ட்டுமே வந்து கிடைக்காது. அவங்க வந்து கடைசி வரைக்கும் உழைச்சிட்டே தான் இருக்கணும். அந்த மாதிரி வந்துட்டு கூட அவங்களுக்கு வந்து பேசிக்கா கொஞ்சம் திறமையும் வந்து தேவைப்படுது. அவங்க வந்து யாருக்காக உழைக்கிறோம், எதுக்காக உழைக்கிறோம், அவங்களோட நாட்டம் என்ன அப்படின்றது அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் வந்து அது வந்து கொஞ்சமாச்சும் அவங்களுக்கும் வந்து ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல் இருக்கும் சொல்லிட்டு சொல்லி கண்ணை நாடிக்கிட்டு எந்த வேலையுமே செய்ய முடியாது. சுயமா வந்து சிந்திக்கணும். அதுக்கு வந்து கண்டிப்பா நமக்கு வந்து ஓரளவுக்காச்சு திறமை இருக்கணும். அதே மாதிரி பாடி வைஸ் நமக்கு ஹார்ட் ஒர்க்கிங் வேணும், மென்டலி வந்து நமக்கு டேலண்ட் இருக்கணும். பாத்தீங்கன்னா நிறைய திறமை வந்து வெளிப்படுத்த முடியாது திறமையா. அதுக்கான காரணம் நீங்க நினைக்கிறீங்க? பாப்புலேஷன் இருக்கிறதுனால நிறைய டேலண்டட் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து அவங்களால வந்து முன்னேறி வர முடியாம போயிடுறாங்க.
அவங்களுக்கான கரெக்டான, அதாவது ஒரு படிச்சவங்களுக்கு அவங்களோட திறமை வந்து வெளிப்படுத்துற அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஜாப் வேகன்சி கிடைக்கிறது கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு வந்து சால்வ் பண்ணும், அவங்களோட கஷ்டம் வந்து போகணும் அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு கிடைக்கிற வேலையை வந்து திட்ட வந்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதனால வந்து அவங்க டேலண்ட்டை வந்து ப்ரூவ் பண்ண முடியாது வந்து போகுது. அதே மாதிரி ஒரு நல்ல நிலைமையில இருப்பாங்க, அவங்க வந்து நம்பி அவங்க வந்து இந்த ஒர்க் வந்து செய்வாங்க, இவங்களால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. ஆனா வந்து அவங்களோட லேசினஸ், அவங்க அதை வந்து அதாவது ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் போய் ஒரு ஜாப்ல வந்து நம்ம ஜாயின் பண்றோம்னா அப்போ நமக்கு இருக்க ஹார்ட் ஒர்க்கிங் நம்ம வந்து மேலே போக போக நமக்கு வந்து அது வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. ஏன்னா வந்து நம்ம வந்து நல்ல போஸ்டிங் வந்துட்டு ரொம்ப சேலரி வந்துடுச்சு, நம்மளால வந்து வந்து நம்ம வந்து யாரும் கேட்க மாட்டாங்க, நாளைக்கு வந்து 4 பேர் வேலை செய்யறாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கு வந்து நம்ம வந்துட்டோம்னா நம்ம வந்து யாரும் கவனிக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்து நமக்குள்ள வந்துடுச்சுன்னா அந்த இடத்துல வந்து நம்மளோட டேலண்ட் வந்து நம்மளால வந்து வெளியே காட்ட முடியாது போயிருக்குது. ஏன்னா வந்து வரோம் போறோம் இருக்கோம் செய்யறோம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்து ஆகிடுது. வந்தாச்சு போயாச்சு, நம்ம வந்து காலையில வந்துட்டு ஈவினிங் போனா நமக்கு வந்து கண்டிப்பா வந்து சேலரி வந்தோம் அப்படின்ற ஸ்டேஜ் வந்து நம்மளோட டேலண்ட் வந்து கண்டிப்பா கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாதிரி வந்து ஒரு சிலருக்கு வந்து ஃபேமிலி சிச்சுவேஷன், அவங்களால வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாகவே இருப்பாங்க, அவங்களுக்கும் வந்து நிறைய திறமை இருக்கும், ஆனாலும் வந்து அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் தடையா இருக்கும். அது மூலமாக அவங்களோட டேலண்ட் வந்து அஃபோர்ஸ் பண்ண முடியாம போயிடும். அதுக்கப்புறம் வந்து சொல்லணும்னா கொஞ்சம் வந்து லக்கா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். நமக்கு வந்து என்னதான் வந்து நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், நம்ம வந்து டேலண்ட் நம்மளோட திறமை வந்து வெளியே காட்டுறோம் அப்படின்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20 or 30% நமக்கு வந்து லக் இருக்கணும். அதெல்லாம் இருந்தால் தான் வந்து நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். எல்லாமே வந்து நம்ம கையில இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். நமக்கு மேலே வந்து ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து லைஃப்ல இருக்குங்க ஓடிட்டு டைம் இல்லை, அவங்க லைஃபா நம்ம தரணும். நாங்களும் நம்ம லைஃப்ல வந்து நல்லபடியா செட்டில் ஆகிட்டு எதுவுமே வந்து தனியாக சொல்ல முடியாது, ரெண்டுமே தான். அது வந்து கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் இருக்கணும், கண்டிப்பா வந்து டேலண்ட் இருக்கணும், ரெண்டுமே இல்லாட்டுமே எதுவுமே செய்ய முடியாது. நான் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தேன், அதே மாதிரி என்னோட ஜாப்ல நல்லா படிக்கிறப்ப என்னோட டேலண்ட்டை வந்து நல்லா வெளியில காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அதனால வந்து என்னோட லைஃபுக்கு வந்து ரெண்டுமே முக்கியம்னு சொல்லிட்டு சொல்றேன். வெற்றிக்கு காரணம் உழைப்பா இல்ல திறமையா? இதை வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா ரெண்டுமே அவசியம் மனிதனுக்கு, ஒண்ணு இல்லைனாலும் ஒண்ணு இல்லைன்னு சொல்றாங்க. திறமை வந்து அது வந்து மேபி இன்மெல்ட்டா இருக்கும்னு சொல்றாங்க, அதாவது வந்து தனிச்சா வந்து வர்றது, இல்லைன்னா வந்து நம்மள வந்து மோட்டிவேட் பண்ணி வரக்கூடிய திறமை கூட இருக்கும். ரெண்டுமே வந்து மனிதனால் தான் வருதுன்னு சொல்றாங்க. அந்த ரெண்டுமே வெளிப்படுத்துற விதம் வந்து வேற வேறன்னு சொல்றாங்க. அதே மாதிரி உழைக்கிறது வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து இப்ப வரை வந்து நம்ம உழைச்சிட்டு தான் வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த உழைப்பை பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு மனிதன் மேல டிபெண்ட் ஆகுது. அவங்க வந்து எப்படி வந்து தன்னுடைய பொசிஷன் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி வர்றது வந்து எப்படி வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்றாங்க, இது வந்து ஒரு மனிதர் கையில தான் இருக்கு. எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்னொருத்தவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வெயிட் பண்றதுக்கு நம்மளே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணிட்டு நம்ம வந்து அதை உழைக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி ரெண்டுமே வந்து பேட்டர் ஆர்பிட்டல் சோர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம திரும்ப நம்மகிட்ட வாங்க வேண்டிய விதத்துல வாங்கினா வந்து அது நம்மளுடைய திறமைன்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றாங்க. திறமையும் சரி உழைப்பும் சரி ரெண்டுமே ஒரு முக்கியமான விஷயம், ஒண்ணு இல்லைனாலும் ஒண்ணு இல்லை. மிக்க நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் கருத்துக்கள் அரங்கேறிய கருத்துக்களம் உங்கள் VIT பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் VIT பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. இன்றைய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் நகராட்சி நடுநிலைப்பள்ளி காகிதப்பற்றை மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாருக்குள்ளே நாடு என்ற பாரதியார் பாடலை பாட வருகிறார்கள் நர்மதா, ஆர்த்தி, வாசுகி, காயத்ரி. பாரத நாடு எங்கள் பாரத நாடு, ஞானத்திலே பரமோனத்திலே உயர்
நிகழ்ச்சியில் அடுத்ததாக அறிவியல் அரட்டை வழங்க இருக்கிறார்கள் பூஜா, நர்மதா, காயத்ரி, நந்தினி, வாசுகி. பூஜா, இன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சு வாடி, நம்முடைய அரட்டை சங்கத்திலேயே பேசிக்கிட்டு இருக்கலாம். போடி, சும்மா பேசி பொழுத வேஸ்ட் பண்ணாம அறிவியல் சம்பந்தமா எதனா பேசி தெரிஞ்சுக்கலாண்டி. சரி வா. என் அக்கா காயத்ரி அறிவியல் பத்தி அதிகமா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, அவகிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாமடி. இது என் தங்கச்சி நந்தினியை கூட்டிட்டு வரேன், அவளும் அறிவியல்ல ஆர்வமா இருக்கிறா. வாங்க சகோதரிகளா, என்ன இந்த பக்கம் வேஸ்டா பேசி வீணா போகாம நல்ல விஷயங்களை பேசக்கூடாதா? அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம், உங்ககிட்ட அறிவியல் சந்தேகங்களை கேட்கணும்னு வந்திருக்கிறோம். எனக்கு ஒரு பெரிய டவுட். பெரிய இரும்பால் செய்யப்பட்ட கப்பல் நீரில் முழுகுகிறது, ஆனால் சின்ன குண்டூசி நீரில் முழுகுது, அது எப்படி? கப்பல் மிதக்கும் போது அதன் எடைக்கு சமமான நீரை வெளியேற்றுகிறது, ஆனால் குண்டூசி அப்படி செய்வதில்லை. அதனால் தான் கப்பல் மிதக்குது, குண்டூசி முழுகுது. அக்கா, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நம்ம நகத்தை வெட்டும் போது ஏன் நமக்கு வலிக்கிறது இல்லை? இதுக்கு விட எனக்கு தெரியும். ஏன்னா நகங்கள் ரத்த குழாயுடனே குறித்த எலும்புகளோடவே இணைக்கப்படவில்லை, எனவே வலி தெரியாது. பச்சோந்தி பல நிறங்களுக்கு எப்படி மாறுது? பச்சோந்தியின் தோலின் உட்பகுதியான டெர்மிசஸ் பல்வேறு அளவில் சுருங்கி விரியக்கூடிய நிறமி செல்கள் குரோமோட்டோபோரஸ் நரம்பு மண்டலத்தின் உதவியால் கட்டுப்படுத்தப்படுகிறது. அக்கா, உங்களுக்கு மூளை பெருசுதான். அப்படியெல்லாம் இல்லை, எல்லோர் மூளையும் 1 கிலோ முதல் 1.5 கிலோ தான் இருக்கும். நேற்று இரவு வானில் நிலாவை சுற்றி வளையம் பார்த்தேன், அது எதனால் வந்துச்சு? நிலவை சுற்றியுள்ள மேகங்களில் உள்ள நீர்த்துளிகளின் மீது நிலவின் ஒளிப்பட்டு முழுமையாக எதிரொலிப்பு அடைவதால் நமக்கு வளையம் தெரிகிறது. எனக்கு கூட நிலாவில் போய் வீடு கட்டலாம்னு ஆசை. ஆனால் அங்கு ஈர்ப்பு விசை குறைவாக இருப்பதனால் காற்று அங்கு விடுபட்டு விண்வெளிக்கு சென்றுவிடும், சுவாசிக்க முடியாது. நீ கவலைப்படாதே தீபிகா, இந்தியா செவ்வாய் கிரகத்துக்கு மங்கள்யான் என்ற விண்வெளிகலனை அனுப்பியிருக்கு. அதன் சோதனை முடிந்த பிறகு நாம் எல்லாம் செவ்வாய் கிரகத்துக்கே சென்று குடியேறலாம். சினிமாவில் பாம்பு பால் குடிப்பது போல் வருகிறதே, அது உண்மையா? இது தவறு. பாம்பு பால் குடிக்காது. பாம்பு திட உணவுகளை தவளை, தேரை, எலி போன்றவற்றை தான் சாப்பிடும். பாம்பு கொட்டியவுடன் வாயில் உறை வர காரணம் என்ன தெரியுமா? பாம்பு கொட்டியவுடன் இரத்த ஓட்ட மண்டலத்தை விஷம் பாதிக்கும். இதனால் விழுங்க முடியாத உமிழ்நீர் அதிக கோழையுடன் வாயிலிருந்து வெளியேறும். எங்க மாமா ஃப்ளைட்டில் போகும்போது அவரோட பேனாமை கீழே விழுந்துச்சான். ஏன்? அதுக்கு காரணம் தரையிலிருந்து மேலே செல்ல செல்ல காற்றழுத்தம் குறையும், ஆனால் பேனாவில் உள்ள அழுத்தம் அதிகமாக இருப்பதால மழை வழியும். ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லட்டுமா? சிலந்திக்கு 8 கால்கள் தான் நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் சிலந்திக்கு 8 கண்கள் தான். கடவுள் நமக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்கிறார். அதில் ஒன்று காற்று மின்சாரத்தை கடத்தாது என்பதுதான். காற்று மின்சாரத்தை கடத்தினால் நாம் எல்லாம் ரப்பர் ட்ரெஸ் தான் போடணும். வேப்பம்பூ, இலை இதெல்லாம் கசப்பாக இருப்பதற்கு காரணம் தெரியுமா? அதில் சிறப்பு மிக்க ஆல்கலாய்டுகள் இருப்பதாலும் அதில் அசாடக்டின் என்ற வேதிப்பொருள் இருப்பதாலும் கசக்கிறது. ரொம்ப நன்றி அக்கா. வீணா அரட்டை அடிச்சு காலத்தை வீணாக்கின்னு இருந்தோம், ஆனால் இன்னைக்கு நல்ல அறிவியல் செய்திகளை தெரிஞ்சு கொண்டோம். ஆமாம், எனக்கு தெரியாத அறிவியல் செய்திகளை உங்கள் மூலமாக தெரிந்து கொண்டதில் எனக்கு மகிழ்ச்சி. சினிமா கதை, சீரியல் கதை பேசி நேரத்தை வீணாக்காம நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு இது நல்ல நாளாக அமைந்தது. மனிதன் மட்டும் முதுகெலும்பு தரையில் படும்படி உறங்கினம் விளங்கினம் என்பதை தெரிந்து கொள்ளுங்க. வானொலி தொலைக்காட்சி ஒலிபரப்புக்கு வளிமண்டலத்தில் உள்ள அயனி மண்டலம் உதவுகிறது. நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தாலேலோ என்ற தாலாட்டு பாடலை பாட இருக்கிறார்கள் நந்தினி, பிரீத்தி. குரலின் இசையே தாலேலோ, குரலின் பொருளே தாலேலோ, நிழலின் இதமே தாலேலோ, நெல்லின் மணியே தாலேலோ, துள்ளும் மானே தாலேலோ, துளசி மனமே தாலேலோ, வெல்லும் வாலே தாலேலோ, வளர்புரி சங்கே தாலேலோ, குளிரும் நிலவே தாலேலோ, குயிலின் குரலே
நிகழ்ச்சியில் அடுத்ததாக மாம்பழமும் சுடுகோலும் என்ற நாடகத்தை வழங்க இருக்கிறார்கள் ஜீவா, சிட்டி பாபு, லிங்கேஸ்வரன், மூர்த்தி, மதன்குமார், சாம்ராஜ். ராஜாதிராஜர், ராஜ கம்பீரன், ராஜகுல திலகர், அரசர் வருகிறார் வருகிறார் வருகிறார். அரண்மனை வைத்தியரை உடனே அழைத்து வாருங்கள். அரண்மனை வைத்தியரே, எங்களை அரசர் அழைத்தார். வணக்கம் மன்னரே, எதற்காக என்னை அழைத்தீர்கள்? வருத்தத்துடன், அரண்மனை வைத்தியரே, என் ஈர்த்த அன்பு தாயாரின் உடல்நிலை இப்போது எப்படி உள்ளது? கொஞ்சம் பொருத்த வேண்டும் அரசே. நாடியை பிடித்து பார்த்ததில் தங்களின் தாயார் பிறப்பது கடினம் என்று தெரிகிறது. இன்னும் சில நாளே இருப்பார். ஆகவே அவர் விரும்பியதனை செய்து அவரை மன்னிக்கலாம். அப்படியா? தாயாரின் அருகே செல்கிறார் அரசர். தாயே, தங்கள் விருப்பத்தை சொல்லுங்கள், அதை நிறைவேற்ற காத்திருக்கிறேன். மாம்பழம் வேண்டும். அரசரின் தாயார் முனைகியபடி ஏதோ மெல்ல சொல்கிறார். புரிந்து கொண்ட அரசர் ஆணையிடுகிறார். அமைச்சரே, என் அன்னை மாம்பழம் சாப்பிட விரும்புகிறார். இதுவே அவர் தம் விருப்பம். உடனே அதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். பொறுத்தழுதல் வேண்டும் அரசே, இது மாம்பழ காலம் இல்லை. எங்கிருந்தாலும் சரி, அண்டை நாடு சென்றாவது மாம்பழம் கொண்டு வாருங்கள். அப்படியாகட்டும் அரசே. சேவர்கள் பல திசைகளிலும் சென்று அடைகிறார்கள். ஆனால் மாம்பழம் கொண்டு வருவதற்குள் அவருடைய தாயாரின் உயிர் பிரிந்துவிட்டது. அரசர் பெருங்கவலை கொள்கிறார். என் அன்னையின் இறுதி விருப்பத்தை நிறைவேற்ற முடியவில்லையே என்கின்ற குற்ற உணர்ச்சியில் என்னை அரித்துக் கொள்கிறது. அவருடைய மனம் அமைதியடையாமலே உயிர் பிரிந்துவிட்டது. வருத்தம் வேண்டாம் அரசே, அதற்கு பரிகாரம் செய்யலாம். இந்த குற்ற உணர்ச்சியில் இருந்து நீங்கள் தப்பிக்க வழி இருக்கிறது அரசே. என்ன வழி சொல்லுங்கள். சொல்கிறேன் அரசே. 108 துறவிகளுக்கு தங்கத்தில் மாம்பழம் செய்து தானமாக கொடுத்து விருந்து வைத்தால் உங்களின் தாயாரின் மனம் அமைதியடையும். ஆகட்டும் அமைச்சரே, இது விரைவில் நடக்க ஏற்பாடு செய்யுங்கள். அப்படியாகட்டும் அரசே. பின்னர் தடபுடலான விருந்து நடக்கிறது. அனைவரும் தங்க மாம்பழங்களை அரசர் வழங்குகிறார். அந்த நேரத்தில் விகடகவி தெனாலிராமன் அங்கு வருகிறார். அத்தப்படி இவர்களுக்கு தங்க மாம்பழம் கொடுத்தால் இறந்து போன தாயாரின் மனம் எப்படி அமைதியடையும்? எவ்வளவு பொருள் செலவு! இது பொருத்தமற்ற செயலாகவே உள்ளது. இவர்களுக்கு நல்ல பாட புகட்டணும். நண்பர்களே, சென்ற ஆண்டு என் தாயார் இறந்தது உங்களுக்கு தெரியும். என் தாயின் இறுதி ஆசையை நிறைவேற்ற இயலவில்லை என்கிற குற்ற உணர்ச்சியில் இருக்கிறேன். ஆகவே இன்று என் இல்லத்தில் பரிகார விழா நடைபெறுகிறது. அனைவரும் தவிராமல் வருதல் வேண்டும். சரி ராமா, நாங்கள் உங்கள் வீட்டிற்கு வருகிறோம். மாலை நேரம் தெனாலிராமன் வீட்டில் 108 பேரும் அறைக்குள் செல்கின்றனர். தெனாலிராமன் எல்லோரையும் உட்கார சொல்லி சூடு கோலை கொடுத்து எல்லோருக்கும் சூடு போடுகிறான். ஐயோ, அங்க என்ன சலசலப்பு? அரசே, தெனாலிராமன் அங்கே எல்லோருக்கும் சூடு போட்டு கொண்டிருக்கிறான். தெனாலிராமனை அழைத்து வாருங்கள். தெனாலிராமா, உன்னை அரசர் அழைத்தார். இதோ வருகிறேன். தெனாலிராமா, ஒழுங்காக சொல். இவர் முதுகில் சூடு வைத்தாயமே, என்ன செயல் இது? ஏன் இப்படி செய்தாய்? அரசே, என் தாயார் வலிப்பு நோய் வந்து காலமானார். வைத்தியர்கள் சூட்டுக்கோலை பழுக்க காய்ச்சி சூடு போட்டால் வலிப்பு தீரும் என்றார்கள். ஆனால் சூட்டுக்கோள் சூடு ஏறுவதற்குள் என் தாயாரின் உயிர் பிரிந்து விட்டது. எனவே நான் இப்படி செய்தேன் அரசே. பொருத்தமற்ற பேச்சாக இருக்கிறது. இவர்களுக்கு சூடு போட்டால் இறந்து போன உன் தாயாரின் மனம் எப்படி அமைதியடையும்? இவர்களுக்கெல்லாம் தங்க மாம்பழம் கொடுத்தால் தங்களின் தாயார் மனம் அமைதியடையும். அடைவதனை போலத்தான் இதுவும் அரசே. தெனாலிராமனின் கருத்து அரசரை சிந்திக்க வைத்தது. தம்முடைய தவற்றை உணர்ந்த அரசரின் முகத்தில் புன்புருவல் பூக்கிறது. மூட நம்பிக்கையை ஆராய்ந்து பார்க்காமல் நான் செய்த தவறான செயலை உன் அறிவினால் தெளிய வைத்த ராமா, உன் அறிவை மெச்சுகிறேன். நீ வாழ்க. நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. வானொலி ஒலித்திடுதே, மனிதத்தை வளர்த்திடுதே, சமுதாயத்தை நலமாய் மாற்றிடுதே, செவிகளை வருடுதே, கவிதைகள் வார்த்திடுதே, பண்பலைகளின் பயன்களை பரவிடுதே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக குளோபல் வார்மிங் என்ற ஆங்கில உரையை வழங்க இருக்கிறார்கள் காயத்ரி, நந்தினி, வாசுகி.
Global warming. What is global warming? Global warming is the increase in the temperature of the earth, which leads to many ill effects to the earth. How is global warming created? A combination of light and heat energy from the sun reaches the earth and warms the land, ocean and air. When earth's surface warms up, it radiates heat which rises toward the sky. A few gases in the atmosphere called the greenhouse gases, water vapor, carbon dioxide, methane, ozone, absorb this heat and prevent it from escaping into space. This warming the earth, so the increase in the temperature of the earth. Effect of global warming. Since 1980, earth has received more hot gases. The sea levels are rising faster, threatening to flood coast, wetlands and many low-lying islands. On an average, rainfall and snowfall patterns have changed across the globe. Around the world, glaciers are melting rapidly. Raised temperature have also triggered the extinction of many animals and plant species. Thank you. Conclusion. To escape from such bad effects, the following should be followed around the world. Planting of more trees, stopping the activity of deforestation, less usage of vehicles in cities, proper emission of gases from factories and industries, routine regular service of vehicles, use of bicycles instead of motorbike for less distant place, keep environment safe. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கீரை நாடகம் வழங்குகிறார்கள் ஸ்னேகா தனலட்சுமி. கீரையோ கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரை, பசலைக்கீரை, வாங்கலையம்மா வாங்கல, கீரையம்மா கீரை. கீரைக்காரம்மா, நான் தான் சொல்கிறேன்ல கீரை வேணான்னு, ஏமா வந்து சும்மா பெல் அடித்து தொந்தரவு பண்ணிட்டு போகிற? அம்மாடி வாமா இங்க. என்னன்னு சொல்லுமா. கூடைய கொஞ்சம் கீழே இருக்குமா. ஏம்மா நீ கீரையே வாங்க மாட்டேன்ற? அட போமா, கீரை வாங்கி செய்யறதுக்கே எனக்கு டைம் இல்லை. 24 மணி நேரம் டைம் இருக்கு, டைமே இல்லைன்ற. என்னை பார்த்தா அவனுக்கு கிண்டலாக இருக்காமா? நான் என்னால் வேலைக்கு போயிட்டு வந்து கீரை கிள்ளி செய்ய முடியலம்மா. ஓஹோ, அதான் காரணமா? சரி, உங்கள் பசங்களுக்கு என்னம்மா செய்து கொடுத்து அனுப்புறீங்க? சமோசா, பர்கர், பீட்சா, ஹோட்டல் சாப்பாடு தாம்மா வாங்கி கொடுத்து அனுப்புகிறேன். அப்போ நீ சமையலே செய்ய மாட்டியாம்மா? வேலைக்கு போகிறதுனால செய்ய முடியலம்மா. ஏம்மா நீ டிவி பார்க்குறியா இல்லையாம்மா? அதில் உணவே மருந்துன்றாங்க, மருந்தே உணவுன்றாங்க. சிறுகீரை சாப்பிட்டா அந்த நோய் போகுன்றாங்க, அரைக்கீரை சாப்பிட்டா இந்த நோய் போகுன்றாங்க, முளைக்கீரை சாப்பிட்டா அந்த நோய் போகுன்றாங்க, ஏதோ விட்டமின் சொல்கிறாங்க, மினரல் சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம உடம்புக்கு நல்லதாமேம்மா. அட நான் ஒரு முட்டாள், படித்த உங்களுக்கே தெரியாமல் இருக்குமா? நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்கம்மா. காலையில் 1/2 மணி நேரம் முன்னே எழுந்து சத்துள்ள உணவை செய்து நீங்களும் உங்கள் பிள்ளைங்களும் சாப்பிட்லாம்மா. உங்கள் பிள்ளைங்க கான்வென்ட் ஸ்கூலில் தானே படிக்கிறாங்க? ஆமாம்மா. அப்போனா நல்ல சத்துள்ள உணவாக செய்து கொடுமா. ஆனால் எங்கள் பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்கம்மா. நான் சமையலே செய்யணும்னா கூட எனக்கு கவலை இல்லைம்மா. அப்போ என்னம்மா சாப்பிடுவாங்க உங்கள் பிள்ளைங்க? கவர்மெண்ட் ஸ்கூலில் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குதுமா. மதிய சத்தான உணவு, சுண்டல், கீரை, தினமும் ஒரு முட்டை, உருளைக்கிழங்கு தராங்கம்மா. அதனால எங்கள் பிள்ளைங்க சத்தான உணவை சாப்பிட்டு நல்லா இருக்கிறாங்கம்மா. சரிம்மா, நீ சொல்கிற மாதிரியே செய்கிறேன். நாளையிலேருந்து எனக்கு கீரை எடுத்துகிட்டு வந்து கொடுமா, நான் வாங்கிக்கிறேன். பழப்புக்கு பழப்பாய்ச்சி, நல்லதுக்கு நல்லது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வினாடி வினா வழங்க இருக்கிறார்கள் ஜீவா, தனலட்சுமி. புதிர் வினாக்கள். லெட்டு போட்டு குறுக்கில் ஒரு கோடு போட்டால் அது எப்படின்னு படிப்பேன்? கட்லெட். சாம் போட்டு இப்படி பார் போட்டால் அது எப்படின்னு படிப்பேன்? சாம்பார். G1 4 T அது எப்படி சேர்த்து படிப்பேன்?
ஒரிஜினாலிட்டி. 3 மூன்றுகள் அதை கூட்டு கழி பெரு வகு ஆனால் விட வந்து 6 வரணும். 3 3 9. 9 3 கழிச்சா 6. 3 1 3 6 10. அப்படின்னா அடுத்த நம்பர் என்ன வரும்? 15. ஒரு எண்ணெய் 1லேருந்து 9 இல்லை ஒரு எண்ணெய் நினச்சிக்கோ. அது கூட ஒரு 9 கூட்டு விடைய ரெட்டிப்பாக்கு. அது கூட ஒரு 9 கூட்டு 3 பெருக்கு 3 கழி. வந்த ஆன்சரை 6 வகு. நினைச்ச எண்ணிலிருந்து அதை கழி. விட என்ன? 10. எப்படி? நான் 4 நினச்சேன். 9 கூட்டினா 13 வந்தது. 13 2 வாட்டி கூட்டிக்கினேன். கூட்டினால 26 வந்தது. 26 3 கூட்டிக்கினேன். 29 வந்தது. 29 3 பெருக்கிக்கினேன். பெருக்கினால 87 வந்தது. 87 3 கழிச்சு 84. 84 6 வகுத்தேன் 14. 14 4 கழிச்சு 10. ராமானுஜர் யாரு? அவர் எங்க பிறந்தாரு? தமிழ்நாட்டில் உள்ள ஈரோட்டில் பிறந்தாரு. அறிவியலின் அரசி யாரு? அதாவது குயின். கணிதம். கணிதத்தின் அரசி? எண் முறையினம். ராமானுஜரை தெரியும்ல, ராமானுஜரோட எண் எது? 1729. ஒருவர் வந்து கடைக்கு போறாரு. மொத்தம் 70 எண்ணிக்கையுள்ள மாம்பழம் மற்றும் வாழைப்பழத்தை ₹35 வாங்குறாரு. எனில் எவ்வளவு ரூபாய்க்கு வாழைப்பழம், எவ்வளவு ரூபாய்க்கு மாம்பழம் வாங்கியிருப்பாரு? 35 70. 40 பைசா 50 வாழைப்பழம் ₹20. 75 பைசா 20 மாம்பழம் ₹15. அதனால ₹70 35 பைசா ₹32. ஒரு தவளை வந்து கிணற்றில் விழுந்து விட்டது. அது 4 படி ஏறினா 1 அடி சறுகி விடுகிறது. ஆக அந்த தவளை 12 அடி ஏற எத்தனை தடவை ஏறும்? 4 முறை. எந்த 3 இலக்க எண்ணையும் 1001 பெருக்கினால் என்ன எண் கிடைக்கும்? அதே எண் 2 முறை வரும். சதுர வயல் ஒன்றின் நடுவில் மாடு ஒன்று கட்டப்பட்டுள்ளது. புல் மேய்ந்தது. அதே சதுர வயல் முறையில் மாடு கட்டியுள்ளனர். அதன் பின்னர் ஒவ்வொரு முறையில் 4 முறையில் கட்டி மேயிட்டிருந்தன. அந்த பசு அதிகமாக உணவை எது உண்டிருக்கும்? ஒரே அளவுதான். ராமுவிடம் அவனுடைய நண்பன் உன்னுடைய வயசு என்னன்னு கேட்கறான். என்னுடைய வயது என் அக்காவின் வயதை விட 2 வயது 6 குறைவு. என் தம்பியின் வயதை விட 2 வயது அதிகம். என் அக்காவின் வயதையும் என் தம்பியின் வயதையும் பெருக்கினால் 12. எனில் என்னுடைய வயது என்ன? 4. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாரதியார் பாடலை பாட இருக்கிறார்கள் ஷாலினி, கீர்த்தனா, பிரீத்தி. பாரத தேசம் ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலயவைப்போம், கல்வி சாலையமைப்போம், ஓய்தல் செய்வோம், நல்ல சாய செய்வோம், உண்மை செய்வோம், பல வன்மைகள் செய்வோம், கூடைகள் செய்வோம், முழு படைகள் செய்வோம், கோணிகள் செய்வோம், பாணிகள் செய்வோம், நடையும் பரப்புணர் வண்டிகள் செய்வோம், நாடும் நடுங்க வரும் கப்பல் செய்வோம், காரியம் செய்வோம், நல்ல காடு வளர்ப்போம், கலை வளர்ப்போம், கொலை உடை வளர்ப்போம், ஓவியம் செய்வோம், நல்ல ஊசிகள் செய்வோம், உலக தொழில் அனைத்து முன்வந்து செய்வோம், சாதி இரண்டொழிய வேறில்லை செய், தமிழ் மகள் சுதி சொல்லாமிதமில்லை, நீதி நேர்வழித்து பிறக்குதவும், நேரைய நேரவர் கீழவர் மற்றும் மகாகவி பாரதியார். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஃப்ரூட் அண்ட் யூனிட்டி என்ற உரையை வழங்க இருக்கிறார்கள் ஜீவா, தேவி பிரியா, தேன்மொழி, சுஜாதா, ஈஸ்வரி. Fruit of unity. In Kodaikanal, owing to heavy rain, a rock rolls down from the top of a hill and reaches a busy street. Mighty person come forward one by one to remove the stone. I am Ranjit Singh. I am a boxer. The stone is an obstacle to my movement. I shall remove this stone. Oh God, he seems to be very heavy. I can't remove it. Pakkaji, daily took 30 chapati, 1 kg rice and 10 liter of milk. I can remove this stone. Oh, I can remove it. Panija,
I am from the land of Emperor Shivaji. We had no for our bravery. I can remove this rock so people can move easily. For it is not a rock, I cannot remove it. Appara, I was born and brought up in the Coromandel coast of our country. My muscles have been strengthened by sea goddess. I can remove this rope. I can't remove it. A hermit who observes the activities of these four persons come near them and starts talking to them. Hermit, you can't remove this collectively instead of doing it individually. The four persons attempt to remove the rock collectively. They are successful in their attempt. Hermit, well then, it is a lesson to us. All of us need to live in unity and cooperation to achieve one success. Four persons. Thank you, Swamiji. We understood the value of unity and cooperation. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வினாடி வினா வழங்க இருக்கிறார்கள் பயாஸ் பிருத்திவிராஜ். நத்தை ஒரு மைல் தூரத்தை கடக்க எத்தனை வாரங்களாகும்? 3 வாரங்கள் ஆகும். சிப்பிக்குள் முத்து விளைய எத்தனை வருடங்களாகும்? 15 முதல் 20 வருடங்கள் ஆகும். கோல் விளையாட்டு தோன்றிய நாடு எது? ஸ்காட்லாந்து. சூரிய நாராயண சாஸ்திரி இப்படி அழைக்கப்படுகிறார். பரிதி மார்கலைஞர். சிவப்பொலி தரும் வாயு எது? நியான். ஐநாடு திட்டத்தின் முதல் அறிமுகப்படுத்திய நாடு ரஷ்யா. பாகிஸ்தானில் முதல் ஜனாதிபதி யார்? முகமது அலி ஜின்னா. கால்பந்தாட்ட விளையாட்டிற்கு வழங்கப்படும் கோப்பை எது? டுராண்ட் கோப்பை. சரோஜினி நாயுடுவுக்கு கவிக்குள் என்று சூட்டியவர் யார்? ஜவஹர்லால் நேரு. சூரியனின் வெப்பநிலை அளவிடும் கருவி எது? பைரோமீட்டர். நிகழ்ச்சியில் அடுத்ததாக உடலை பற்றி செய்திகளை தர இருக்கிறார் சுஜாதா. அனைவருக்கும் வணக்கம். உடல் ஒரு அதிசய பெட்டகம். நமது உடலை பற்றி அறிந்திராத பல உண்மைகளை தெரிந்து கொள்வோமா? நமது மூக்கை பற்றி சில சுவாரஸ்யங்கள். மூக்கின் அளவு கட்டை விரல் அளவுதான் இருக்கும். நமது மூக்கில் 50,000 விதமான வாசனைகளை நுகர முடியும். ஆனால் தூங்கும் போது நமது மூக்கினால் வாசனை பிரிக்க முடியாது. நம்மால் வாசனை பிரிக்க முடியாத நிலை அனோஸ்மியா எனப்படுகிறது. அதிகமாக வாசனை பிரிக்கும் சக்தியை ஹைபரோஸ்மியா என்கிறார்கள். மூளை பற்றி சில செய்திகளை தெரிந்து கொள்வோமா? நம் மூளையில் என்ன உள்ளது? நமது மூளை 80% தண்ணீரால் ஆனது. பகலை விட இரவில் மூளை சுறுசுறுப்பாக இருக்கும். அதிகமாக சிந்தனைகள் தோன்றும். வலி என்ற உணர்வே மூளையின் உதவியால் தான் உணரப்படுகிறது. ஆனால் மூளையில் காயம் பட்டால் வலி தெரியாது. குழந்தைகள் எப்போது வளர்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? குழந்தைகளின் வளர்ச்சி இளவேலை காலத்தில் அதிகமாக இருக்கும். கண்ணை பற்றி சில செய்திகளை அறிந்து கொள்வோமா? நமது கண்களால் எப்போதும் பார்த்து கொண்டிருக்கும் ஒரே பொருள் நம் மூக்கின் நுனிதான். மூளையானது அந்த பதிவை எப்போதும் புறக்கணித்து விடும். காகிதத்தில் உள்ள எழுத்துக்களை விட கணினியில் உள்ள எழுத்துக்களை நம்மால் 25% மெதுவாகத்தான் படிக்க முடியும். நம் கண்கள் பிறக்கும் போது எப்படி உள்ளதோ அதே அளவுதான் இருக்கும். நமது கண்களின் எடை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? நமது கண்களின் எடை சராசரி 28 கிராம் இருக்கும். நம் தசைகளின் பயன் என்ன? நம் உடம்பில் உள்ள தசைகள் எவ்வளவு சுறுசுறுப்பாய் உள்ளதை அறிந்து கொள்வோமா? நம் ஒரு அடியை எடுத்து வைக்கும் போது நமது உடலில் 200 தசைகள் செயல்படுகின்றன. எலும்புகளை பற்றிய சில செய்திகளை அறிந்து கொள்வோமா? பிறக்கும் போது நமது உடலில் 300 எலும்புகள் உள்ளன. ஆனால் வளர்ச்சி அடைந்த மனித உடலில் 206 எலும்புகளே
என்பதுதான் இதற்கு காரணம். எலும்புகள் வலிமையானவை என்று எண்ணுகிறீர்களா? அதன் வெளிப்புறமே கடினமானது. உட்புறம் எலும்புகள் மென்மையாகத்தான் இருக்கும். ஏனெனில் எலும்புகள் 75% தண்ணீரால் ஆனது. மனித உடலில் எலும்புகளின் பங்கு 14% ஆகும். இரத்தத்தின் தன்மையை அறிந்து கொள்வோமா? நமது இரத்தம் தண்ணீரை விட 6 மடங்கு அடர்த்தியானது. பெண்களின் உடலில் 4.5 லிட்டர் ரத்தமும் ஆண்களின் உடலில் 5.6 லிட்டர் ரத்தமும் காணப்படுகிறது. நமது உடலில் உள்ள இரத்த நாளங்களை ஒன்றிணைத்தால் 60,000 மைல்கள் நீளத்திற்கு இருக்கும். நுரையீரல் பற்றி சில சுவாரஸ்யங்கள். நமது நுரையீரல் 30 கோடிக்கும் அதிகமான நுண்ணறைகளை கொண்டிருக்கிறது. இவ்வளவு குட்டியான அறைகளில்தான் நாம் சுவாசிக்கும் காற்று நிரப்பப்பட்டு இரத்தத்தில் கலக்கிறது. இந்த நுண்ணறைகளை பரப்பி வைத்தால் டென்னிஸ் ஆடுகளத்தின் அளவு விரிந்திருக்கும். அதே வேளையில் ஒன்றை அடுத்து ஒன்று அடுக்கினால் சுமார் 15,000 மைல் தூரத்திற்கு நீளும் தன்மை கொண்டவை. அடேங்கப்பா என்று சொல்ல தூண்டும் நுரையீரலில் மகத்துவத்தை உணர்ந்தது நல்லவைகளாக மட்டும் சுவாசிப்போம். மனிதனின் வலது பக்க நுரையீரலை விட இடது பக்க நுரையீரல் சிறியது. சிறுநீரகத்தின் வேலையை தெரிந்து கொள்வோமா? சிறுநீரகம் ஒரு நிமிடத்திற்கு 1.3 லிட்டர் இரத்தத்தை சுத்திகரிக்கிறது. தினமும் 1.4 லிட்டர் சிறுநீரை வெளியேற்றுகிறது. நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார்கள் வரலட்சுமி, ஹேமலதா, ராணி, பிரியா, திவ்யா, காயத்ரி தேவி, துர்கா தேவி, சரஸ்வதி. Color, color, what color do you choose? There are 7 colors of the rainbow. The name of which are. Color, color, what color do you choose? I like yellow, lemon is yellow. Color, color, what color do you choose? I like blue sky is blue. Color, color, what color do you choose? I like black, blue is black. Color, color, what color do you choose? I like purple, brinjal is purple. Color, color, what color do you choose? I like orange, I like orange fruit. Color, color, what color do you choose? I like red, apple is red. Color, color, what color do you choose? I like green, parrot is green. Color, color, what color do you choose? There are 7 colors of the rainbow. The name of which are. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வில்லுப்பாட்டு வழங்க இருக்கிறார்கள் தேவி பிரியா, ரேவதி, சுஜாதா, தேன்மொழி, திலகவதி, மோனிஷா. அனைவருக்கும் வணக்கம். வில்லுப்பாட்டு. தந்தனத்தோம் என்று சொல்லியே ஆமாம், வில்லினில் பாட ஆமாம், வில்லினில் பாட ஆமாம், வந்தொருவர் தமிழ் மகளே ஆமாம், தந்தனத்தோம் என்று சொல்லியே ஆமாம், வில்லினில் பாட ஆமாம், வில்லினில் பாட ஆமாம், வந்தொருவர் தமிழ் மகளே ஆமாம். இன்றைக்கு நம்ம தமிழ் மொழியின் சிறப்புகளை பாட போகிறோம். தந்தனத்தோம் என்று சொல்லியே ஆமாம், வில்லினில் பாட ஆமாம், வில்லினில் பாட ஆமாம்,
உலகில் உள்ள மொழிகளிலே தொன்மை வாழ்ந்தது தமிழ் மொழியாம். தமிழில் உள்ள இனிமைகளே எதுவும் இங்கே நமக்கில்லை. அண்ணா அண்ணா தொன்மை தொன்மைன்னு சொல்றீங்க, அப்படின்னா என்ன அண்ணா? அதுவாட தம்பி, தொன்மை என்றால் பழமை. நம் தமிழ் மொழி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றியதனால் தொன்மையான மொழி என சொல்லுகிறோம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன்னால உண்டான மொழியே தமிழ் மொழி. ஆகா, பல்லாயிரம் ஆண்டு போனாலும் இப்போதும் புதுமொழியால் இருப்பதும் தமிழ் மொழி. உங்களுக்கு தெரியும்? அடே தம்பி, இது உலகத்துக்கே தெரியுமே. அதுதான் எப்படி அண்ணா? சொல்றேன் கேளு. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் பயன்படுத்திய பொருட்கள் பூமிக்கு அடியில கிடைச்சிருக்கு. அப்படியா? எங்க அண்ணா? பழனி, ஆதிச்சநல்லூர், அரிகமேடு ஆகிய இடங்களில் கிடைத்தது. அந்த பொருட்களில் எல்லாம் ஆணையால் எழுதப்பட்டுள்ளது. இப்ப புரியுதா நம்ம மொழியின் தன்மையை? நல்லா புரியுதா? அது மட்டுமா, 2000 வருடங்களுக்கு முன்னரே திருவள்ளுவர் 1330 குறட்பாக்களில் சொல்லாத கருத்தும் இல்லை, கூறாத தத்துவமும் இல்லை. நம் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை அறச்செய்திகளும் உள்ளடக்கியது. ஆகவே திருக்குறளை உலக பொதுமறை என்று கூறுகிறார். ஆக நம் தமிழ் மொழியே தொன்மை மொழியாகும். நம் முன்னோர்கள் பல நூல்களை எழுதியுள்ளனர். திரைமாலை 150 இனியவை 40 திருக்குறள் திருக்கடுகம் இன்னாக்கருது பரமொழியாசார கோவை காரணாக்கருது சிறுபஞ்சமூலம் கரவினாக்கருது முதுமொழி காஞ்சி ஏராதி நிலை நாலடியா நன்மை கடிகை ஐந்தினை எழுவது ஐந்தினை ஐம்பது திரைமொழி எழுவது. அண்ணா, காரணம் இல்லாமல் நீங்கள் தமிழ் மொழியின் சிறப்புகளை சொல்ல மாட்டீர்களே. சரியாக சொன்னாய். இத்தனை சிறப்புகளை கொண்ட தமிழ் மொழியை செம்மொழி என அறிவித்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தத்தான் இந்த வில்லுப்பாட்டு. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர். இந்த தமிழங்கள் சமூகத்தின் நிலவுக்கு நீர், நிலவுக்கு நீர் தமிழங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், நிருமித்த ஊர் தமிழுக்கு மதுவென்று பேர். இந்த தமிழங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர், செம்பயிருக்கு வேர் தமிழுக்கு அமுதென்று பேர். அண்ணா, செம்மொழி என்பது மிகப்பெரிய பட்டமா? ஆமாம் ஆமாம். உலக மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி நம் தமிழ் மொழி. திராவிட மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி நம் தமிழ் மொழி. இதன் பழமையும் சிறப்பையும் கருதி நடுவண் அரசு செம்மொழி என அறிவித்தது. நம் மொழிக்கும் நமக்கும் பெருமைதானே? பெருமைதான். வாழியவே பல்லாண்டு காலம் செம்மொழி என்றென்று வாழியவே, வாழியவே பல்லாண்டு காலம் செம்மொழி என்றென்று வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, வாழிய வாழிய வாழியவே. நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. It's story time. In VIT Community Radio 90.8, you are going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: The Changes of Time. Time, the fastest and cruelest magician, did not spare her. I gazed at her for a long time. Mashing beetle leaf, preparing pan, she did not notice me. With great seriousness and much care, she opened a small box lying beside her. From it, she took a polythene bag and carefully unwinded it, took out a pinch of tobacco and crushed it along with other ingredients. 70% of her hair has lost its color. My curiosity about her grew more and more. As I sat there inhaling the fresh smell of pan, I must talk to her, I said to myself.
I got up and found a suitable place beside her. She smiled at me with her toothless gums, while her hands were busy rearranging the contents in the pan box. The skin of her arm seemed coarse like the epidermis of an old tamarind tree. She herself was like an old tree that had witnessed many springs and summers. Dressed in a white saree and without a blouse, she looked like a typical old woman from South Tamil Nadu. Each time she moved her head, her heavy pampadums, these are nothing but ornaments meant for the ear, moved to and fro rhythmically. She must not have felt the unease, used as she was to those two pampadums from her early teens. They were huge pieces of gold ornament, different shapes, cubes, circles, triangles, and horseshoes closely packed with the usual wax stuffing. She could often be seen seated on the veranda of that old house with tiled roof. Nobody knew her name. People called her member's wife since her husband became a panchayat member. Being the senior most person in the area, people from the surrounding area called her great grandma in respect. She lived with her younger son's family. We both gazed at each other until I broke the ice by asking her about the tattoo on her arms. She had tattooed the picture of a peacock across her biceps. The peacock had lost its vigor as the skin that supported it has withered. For a fraction of a second flashed across my mind the modern tattoos that movie artists and DJs have on them. I asked her the intention behind her tattooing and why a peacock. She opened her mouth carefully, holding her head upwards so that the pan from her mouth did not spill. Son, while we live, we earn many things and lose many things. But we can never take anything to the grave except this tattoo. She stressed that none could snatch it away from her. Saying this, she carefully spat out the pan juice. I was taken aback by the philosophical attitude she had for a simple tattoo. Her immediate and sharp answer was impressive, but her reply to my next question was only a stale smile. It was about her age. Might be she did not know her exact age, or she did not wish to reveal it. I don't know for sure. I did not question her anymore, but she started talking. She murmured the names of Tamil months: Thai, Margari, Pankini, Chittirai. It will rain today, she said to herself. She must have observed the casual smile and expression on my face. She continued, I am sure it usually rains on the final day of Mandakiyat festival. It's a local temple festival of South Kanyakumari. But only if the deity is pleased. She seemed to have memorized the dates of local festivals and the names of local deities. Soon she was interrupted by her daughter-in-law approaching her with a tumbler of tea. Placing the tea beside her mother-in-law, she disappeared into the house. Spitting out the remaining pan from her mouth, the great-grandma stared into the tea for a while. With a deep sigh, she lowered her voice to speak again. Today's women are indolent. They don't know the pleasure of working. They enjoy only staring at the television for hours together. When we were young, we never had the time to stare at anything. We took great pleasure in working for the family. During harvest season, my husband and I used to join the workers to make things easy. He worked hard till his end. There was a great pause. We used to work in full swing throughout the season. During the tamarind season, I buried myself in hectic work. Shelling the tamarind was my prime job then. My daughter and younger brother shared the work with me. We used to divide the heap of tamarind among ourselves and were confined to labor even till after midnight until our share of work was totally completed. Piercing out the seed from the ripe tamarind was the next task. Our happiness knew no bounds since the work was completed in the midst of the heaps of mangoes and jackfruit and other festive eatings. Hearing this from her, I said to myself that she is not aware of the multi-dimensional task that today's women handle. So much for the joys of an uncluttered childhood, she continued. Apart from all this, I had the regular task of preparing palm jaggery from palm juice. Early in the morning before dawn, palm tree climbers would collect palm juice from the small pots tied to the treetop. Those climbers would howl and shriek from the treetop to convey the message that their work was done. As soon as he received the signal, my younger brother would run to collect the juice and bring it home. It would be brought ice cold. I boiled it using dried leaves and finally prepared palm jaggery. During the peak season, we might even get 30 cakes a day. That was our prime source of income. Now all those things have become a matter of past. She sighed nostalgically. When great-grandma narrated these mundane events, I could visualize them in my mind. I said to myself, she is grieving over a lost culture.
This culture must have been prevailed some 75 to 80 years back, roughly in the 1930s. Today, her granddaughter is working for a leading multinational IT company in Chennai. The sharp contrast from palm jaggery to an IT company shouts out loud that change is inevitable. Before she could continue, someone called out to me from behind. It was my friend for whom I had been waiting. We usually played cricket with a few others in a large ground behind the great grandma's house. The match must have begun and I had to join them. I shook my head to her, telling that I had to leave. Her eyes wore a pathetic expression to convey, "Wait, I have more to say," but her lips remained silent. I left her to join my friends, and from a far distance, I turned back to get a glimpse of her. I could hardly see her. She sat there sipping her tea. By that time, it must have gone cold. Currents of thought about the giant running wheel called time and the disability and helplessness of man or any other mighty power to stop or alter it flashed over my inner mind. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. Dear listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in VIT Community Radio 90.8 FM. सलाम नमस्ते VIT, आप सुन रहे हैं VIT कम्युनिटी रेडियो 90.8 FM। आज आप सुन रहे हैं आपका शो VIT गपशप। दोस्तों, आप हैं आज अपने होस्ट के साथ, अपने दोस्त के साथ। नाम बंदे का है खुशवंत। आज आप सभी के साथ मैं बांटने जा रहा हूं अपनी सीरीज का एक अगला टॉपिक, और आज की हमारी बातें होंगी एक खास पहलू पर, एक खास मुद्दे पर। पहलू क्या है, आइए जानते हैं। तो आज की हमारी कहानी या आज की हमारी बातचीत है जिसका नाम है यादव। सुन के थोड़ा अजीब लग रहा है ना? चलो थोड़ा लिंक करते हैं। यादव, यादें। हाँ जी, तो मैं आप सभी के साथ बांटने जा रहा हूँ कुछ यादें। आप सभी का तो सबसे पहले वेलकम। आप सभी एक नए सत्र यानी कि एक नए ईयर, हमारे एकेडमिक ईयर में प्रवेश कर रहे हैं, और आप लोगों के सामने बहुत सारे चैलेंजेस हैं जिसका डट के मुकाबला करना है। तो आज की हमारी बातें कुछ इसी बारे में होंगी। तो यादव, अब मैं आपको बताता हूँ, यादव नाम है एक रसोइये का। कुछ समय पहले मेरे घर पर एक फंक्शन था। फंक्शन के लिए खाने की अरेंजमेंट्स करनी थी, तो हमने कांटेक्ट किया हमारे एक जान पहचान के व्यक्ति को, जो कि कहा जाता है मेरे शहर का सबसे अच्छा रसोइया है, सबसे अच्छा हलवाई है। नाम बंदे का यादव है। तो मैं समझ नहीं पाता था कि बंदे में ऐसी क्या क्वालिटीज़ है जो उसको इतना खास बनाती है। वो बंदा इतना डिमांड में भाई कि जैसे ही शादियों का सीज़न चालू होता है, धड़ाधड़ 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 लोग उसको ऑर्डर देने लगते हैं, और हमारी बारी नहीं आ रही थी, लेकिन किसी तरह से हम उसे जानते थे तो कांटेक्ट हो गया। तो अब जब यादव भैया ने हमारे यहाँ काम करना शुरू किया, तो उन भैया से मैं कभी कभी रसोई में जाकर बातें करता था। एक बार मैंने उनसे पूछा कि आपकी इतनी प्रसिद्धि, लोगों का आपको इतना अच्छे ढंग से जानने का आखिर कारण है क्या? क्या राज है आपकी इस खासियत का, आपके खाने को बनाने के इस हुनर की? आखिर ऐसी क्या बातें भाई हमारे साथ भी बांटिए। तो यादव भैया ने हमें बताया कि देख बेटा, अगर 8 बजे खाना मुझे पेश करना है तो मैं ऐसा मान के चलता हूँ कि मुझे 7 बजे तक पेश करना है, और मैं खाना ले आता हूँ। हाँ जी, सही समझे आप। आज हम बात कर रहे हैं बिफोर टाइम होने की, यानी कि अपने काम को थोड़ा पहले ख़त्म करने की। अब ये आदत ऐसी है जो कि हम में से अधिकतर लोग अपने लाइफ के बहुत सारे फटीग, टायर्डनेस, थकान के कारण भाड़ में जाए कर देते हैं और आगे बढ़ जाते हैं। लेकिन याद रखिए कि जब तक आप जीवन में बड़े बड़े प्रिंसिपल्स को अपने लाइफ में, कह लीजिए यार छोटे छोटे प्रिंसिपल्स को अपनी लाइफ में नहीं लाएंगे, तब तक आप बड़े नहीं बन पाएंगे। कहते हैं ना, बूंद बूंद से सागर भरता है। हाँ जी, एकदम सही बात बोल रहा हूँ। तो आगे बढ़ते हैं। तो यादव भैया से मैंने पूछा, भैया आप क्या करते हैं? उन्होंने बताया कि अगर मुझे 8 बजे तक खाना परोसना है तो 7 बजे तक तैयार कर देता हूँ। अब ये लो, ये कौन सी बात हुई? 1 घंटा पहले कर भी क्या लेगा यार इंसान?
हम लोग एग्जाम ही अगर 8 का होता है तो 8:15 8:30 पहुंचते हैं देने के लिए, सही बोला ना? तो देखो भाई, ऐसा है कि भैया ने मुझे बताया ऐसा प्रिंसिपल जो शायद मैं एक्सपेक्ट ही नहीं कर रहा था। उन्होंने ये बोला कि देख भाई, जब तक तू 7 बजे तक खाना नहीं बनाएगा तो उस 1 घंटे में तू कैसे एक परफेक्शन ला पाएगा अपने खाने में। तो मैंने पूछा कैसे, तो उन्होंने बताया कई बार ऐसा होता है कि खाने में नमक कम, शक्कर ज्यादा, और ये हुआ तो सारी मेहनत बर्बाद। जो लोगों के बीच में थू थू होगी वो अलग, और उसके अलावा ग्राहक जो कम हो जाएंगे वो अलग। तो उस 1 घंटे का इस्तेमाल वो कैसे करते हैं, वो उस व्यक्ति जिनके यहाँ रसोईया खाना बनाने गया है उनको बोलते हैं कि भैया टेस्ट कीजिए, बताइए कोई दाल मिर्ची कम है, हम डाल देते हैं, कुछ जो भी आपको करेक्शंस लगे आप बताइए। तो इस तरह से 1 घंटे का इस्तेमाल वो भैया ने इतने जबरदस्त ढंग से किया। उन्होंने हमसे पूछा कि आप टेस्ट कीजिए। उन्होंने बहुत ही गजब के पेपर डोसा बनाया था। उन्होंने पेपर डोसा, सांभर, इडली हमें टेस्ट करवाई और पूछा कि बताओ कि इसमें कहीं कुछ पेपर डोसे में कड़कनेस कम है कि नहीं। कड़कनेस थोड़ा शब्द थोड़ा अजीब है स्टिल, तो कड़क उसकी वो कितना ज्यादा कड़क है, कैसा बन रहा है भाई बताओ। हमने उन्हें फीडबैक दिया और इस ढंग से उन्होंने कुछ थोड़े से चेंजेस किए और क्या लाजवाब, यम, एकदम यम यम वाला खाना और यम वाले पेपर डोसे खाए मैंने अपने लाइफ के शायद बेस्ट पेपर डोसे। तो दोस्तों, शायद उन भैया से बात करने के बाद मुझे लाइफ के एक बहुत ही अच्छे लेसन का एहसास हुआ। वो ये कि लाइफ में कभी सीखना मत छोड़िए। भैया ने हमें कहा कि उन्होंने अपने लाइफ में जब से अपने जीवन की शुरुआत की हमेशा सीखते रहे, और अपने जीवन का सबसे अच्छा गुण जो उन्होंने सीखा वो था हमेशा अपने काम को समय पर खत्म करने का। और याद रखिएगा, जब भी आप कोई बहुत बड़ा और या कोई ऐसा नियम लाइफ में फॉलो करेंगे ना जो आपको किसी बहुत अच्छी पोजीशन पर ले जाने वाला होगा, तो आपके सामने बहुत सारे रेजिस्टेंस आएंगे। कभी कोई सामने आ जाएगा, कभी कोई काम याद आएगा, कभी दिमाग खराब होगा, कभी मन में लगेगा यार भाड़ में जाए, और भी न जाने क्या क्या। लेकिन जब तक आप रेजिस्टेंसेस को पार नहीं करेंगे तब तक आपकी पोटेंशियल एनर्जी बढ़ेगी कैसे। अब साइंस स्टूडेंट हूँ भाई, बातें ऐसी करता हूँ। खैर, आगे बढ़ते हैं। तो इसके लिए एक बहुत ही अच्छा ईडियम है। ईडियम ये, एन अर्ली बर्ड कैचेस द वर्म। बिल्कुल सही है। अब आप सभी इसका कॉन्टेक्स्ट तो जानते ही होंगे। बहुत सारी चिड़िया होती है और रिसोर्सेज बड़े कम होते हैं। क्या खाती हैं वो? केचुए। और ये केचुए यही चिड़िया लोग पकड़ के दबा जाती हैं, वही दबा पाती हैं जो सुबह सुबह सबसे पहले उठ के केचुआ खोजना शुरू करती है। जी हाँ, जीवन भी कुछ इसी तरह से है। तो दोस्तों, ऐसा ही एक और एग्जाम्पल मैं आपको देता हूँ। रिसेंटली मैं एक नॉवल पढ़ रहा था, सर APJ अब्दुल कलाम की। नॉवल का नाम है विंग्स ऑफ फायर। क्या नॉवल है, गजब की। उन्होंने अपने लाइफ में बताया कि जब भी मैं सुबह सुबह वॉक करने जाया करता था तो वॉक करते करते मैं सारी प्लानिंग पहले से ही कर लेता था कि मुझे आगे लाइफ में क्या करना है, मुझे आने वाले 2 दिनों के अंदर कौन कौन से काम खत्म करने हैं। और हम जानते ही हैं कि आज उन्होंने हमारे जीवन में कितने बड़े चेंजेस लाए हैं। आज हमारे देश के राष्ट्रपति होने के बाद आज हमारा देश जिस भी पोजीशन पे है उसमें उनका कितना बड़ा योगदान है। और हमारा यह जीवन तो बना ही दूसरों के लिए है। अगर आप सांस छोड़ते भी हैं तो वो भी पेड़ों की कार्बन डाइऑक्साइड बन जाती है। बिल्कुल सही। तो आपको अपनी लाइफ का कुछ समय ऐसे बिताना है कि याद रखना है कि हम लाइफ में जो भी करते हैं ना वो सब दूसरों के लिए। तो कभी कभी अपनी इन सांसों के अलावा अपने विचारों को भी दूसरों के लिए समर्पित कीजिए और फिर देखिए कैसे आपका जीवन खुशनुमा और मस्त हो जाता है। और दोस्तों, जाने से पहले कई आप लोगों को लगेगा मैंने बड़ी बड़ी बातें तो कर दी, बंदा बोल के बड़बड़ करके चला गया, लेकिन ये नहीं बताया कि भाई इसको इनकॉर्पोरेट कैसे करें। तो हाँ जी, तो अब इनकॉर्पोरेशन की बारी आती है। तो क्लास 12th में मेरी एक बहुत अच्छी फैकल्टी थी। उन्होंने मुझे एक बार समझाया, बेटा अगर कोई काम बहुत बड़ा हो ना तो उसको छोटे 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 हिस्सों में बांट लो। और जब तुम किसी बड़े काम को छोटे हिस्सों में बांटते हो, यानी कि वन लार्ज टास्क इनटू स्मॉल टास्क, तो वो आसान हो जाता है। इसलिए अगर आपका काम मुश्किल है तो उसे छोटे हिस्सों में बांटिए। अब आपको सीखना है अगर कि आपको अपने हर काम को समय पे करना है तो अपने लाइफ के छोटे छोटे कामों को समय पे करना सीखिए। यदि माँ ने कहा कि बेटा 2 बजे तक खाना खाने आ जा, तो दोपहर में ठीक 2 बजे से 5 मिनट पहले पहुंच जाइए। उन 5 मिनटों में हाथ धोइए, सैनिटेशन का यूज कीजिए, आराम से बैठिए, आराम से मुंह धोइए और अपने दिल खुश करके खाना खाइए और कहिए अन्नदाता सुखी भव। ठीक वैसे ही कुछ। और कभी माँ कहे कि बेटा सुबह उठ जाओ, 5 बजे उठो, 7 बजे उठो, घर से नाश्ता करके जाओ, तो माँ की उस बात को सुनो और सुबह 7 बजे उठो। और ऐसे छोटे छोटे हिस्सों में
अपने जीवन को बांट दो और इन छोटे छोटे हिस्सों में इस पंक्चुअलिटी के नियम को अप्लाई करने की कोशिश करो। फिर देखो कैसे ये नियम आपके जीवन के हर पहलू में घुस जाएगा और आप अपने लाइफ के हर छोटे छोटे काम को बिल्कुल समय पे और फर्राटेदार सही ढंग से कर पाएंगे। और मानिए दोस्तों, ये एक बहुत बड़ा राज है। राज ये कि अगर आप मानते हैं, अगर आप विश्वास करते हैं कि आप कोई काम बहुत अच्छे ढंग से कर सकते हैं, तो इस संसार की कोई ताकत आपको नहीं रोक सकती। और अगर आप इस बारे में और पढ़ना चाहते हैं तो रोंडा बायर्न की एक बहुत अच्छी किताब है द सीक्रेट, रहस्य, तो उसे ज़रूर पढ़िए और समझिए कि यदि एक बार आपने कुछ ठान लिया तो उस बारे में सोचिए और ज़्यादा सोचिए कि मैं कर सकता हूँ और ज़रूर कर सकता हूँ, और सारी राहें आपके सामने खुल जाएंगी। खैर, बड़ी बड़ी बातें हो तो हो गई, छोटी छोटी बातों को जीवन में अप्लाई करते रहिए और जीवन के मजे लूटिए दोस्तों। तो ऐसी कुछ और बातों के साथ अपने लाइफ को और खुशनुमा और हैपनिंग बनाने की छोटी छोटी टिप्स के साथ वीआईटी गपशप पर मैं आपका होस्ट, आपका दोस्त खुशवंत आपसे मिलता रहूंगा। तब तक के लिए आप मुझे दीजिए इजाजत और आप सुनते रहिए वीआईटी कम्युनिटी रेडियो। Dear listeners, you're listening to Vit Community Radio 90.8 and this program is Team Speak Time. Hello listeners, this is VIT Community Radio 90.8 FM with your host Digjay on the show Opinions. Today we are discussing on the topic objectification of women in media platforms, their rights and the dilemmas. So let's have a view. What do you think, Prakhar, about it? Well, I think women should be given full right everywhere in the common scenario, whether it's media, whether it's the field of sports. They should be given the right to expose themselves to the best. What do you think, Anjali? Digjay, I would just like to add a point to what Prakhar said. I would just like to add one word. Women should be given equal rights just as the rights given to men. It should not just be like full rights. Men and women should be treated equally in every case. And that's where from the concept of feminism comes from. So basically feminism is not women's superiority over men, it's just the equal right. So why are we discussing this particular topic is that we have the equal representation from the girls as well as boys, with me and Prakhar sharing our views from the point of view of men and Lakshya and Anjali sharing their point of view from the point of view of women. So we need to understand what this particular agenda and how it affects us in every basic way, in every detail, minute aspect. We have to analyze as we go on throughout this particular show. We'll analyze all these major points, howsoever minor they might be, so in order to solve this particular problem. Recently, the Vogue magazine came out with a video called My Choice featuring Deepika Padukone. It drew criticism, but from time being, we have been seeing such sort of empowerment missions coming into action. But exactly, are they conveying the message that we want to listen? That's important. You should see the positive aspect of the message. That was to empower the women, that to provide with their choices. Everything about that wasn't right. And I'm not here sitting judging that video. It's just my opinion that everything displayed in that video wasn't right. We have talked about many of these aspects for many years. India being a male-dominant country, a certain thing that we still accept in the 21st century. Even right now, women fight for the basic right and they are not considered equal in a basic middle-class family and the lower background. A rich family from a rich upper middle class and upper class financial backgrounds are sound, and they do provide women with education, so to the aspect that even if they don't have the money, they do spend it. But even in the middle class backgrounds, even in the lower class background, if they have money, they choose to spend it on the male rather than the female, because the female is not going to be the part of the family after many years. Well, I agree with you, AJ, but still I think that in the present scenario of rapid urbanization, where the technology is improving at a very fast pace, though we have reached the moon, but the basic value that we need to inculcate in ourselves is the respect for the human, the respect for the especially the feminine. But this is somewhere lacking in our society. Although if we take it on a positive note compared to how it was earlier, the empowerment has been on a rise. People have been expressing their opinions about women empowerment. They have been making people aware of all the points that we need to go through to make sure that women have equal rights. So if you look at it that way, it's actually becoming better for us right now.
But still, the concept of perfect girl is the one who doesn't express her opinion. So that is something we should change. We all need to change. We have been talking about many of these aspects that, yeah, I do agree to the things are changing in the 21st century, and it is for the better than the 50 years that it was there. But we have to analyze something. On the date of independence in the 1950, the people analyzed what was the situations of the women at that particular time. Another survey was conducted in the 1970s, in which the same thing was analyzed, that what is the status of the women in the 1970s, and it was seen that the status of the women though Indian society has progressed, the status of the women has degraded. Therefore, we had the Ministry of Women and Child come in and have actively support the rights of the women in order to their liberation and to set an equal footing as to the men. Though I analyze your particular aspect that yes, we are becoming more intelligent, we are becoming more literate, but even to this present date of 2015, we have only 71 or 72% of the population who's literate, and out of the remaining population, they still do not cater the idea of women being equal to men. Because I agree to any of your points that yeah, things are changing, but you also need to analyze the majority of the population are not part of that upper class that I was trying to raise before, but they are part of the low class and the lower middle class, or even middle class families. So how would like to initiate this change actually, which is going to, there should be some methods. Education is one of them, but what can be the other methods? Can you please elaborate? The issue should be discussed in public as we are doing now, because until and unless everybody doesn't know what the problem is, there cannot be a solution. Everybody needs to know. Everybody needs to accept that women is equal to men. The male chauvinism should be decreased, and that would be done by various measures. Though I agree to your particular point, Lakshay, that yeah, women, the idea of the men should change, and that it is the basic psychology of every man as in whole that needs to change. Just knowing about a particular topic brings no change, but having a basic, because if you need to analyze that if a person is above the age of 30 or even 35, the change in his psychology is not going to happen. This is just not practically possible. He might be condemned by the law, he might be stopped by the law. That where the law comes in, but we need to inculcate this idea even to the younger generation and the generation to follow. I do agree with you, AJ. Like we all just discussed, public awareness is the first foot of every journey. But one thing that we need to know is half the knowledge is always the most dangerous knowledge. So as in, what I mean to say is that when we talk to people about women empowerment, we need to make sure that we don't give it halfway through. We need to make sure that they know everything about it, so that they don't get confused in the middle or mix up two completely different topics together, because that has actually happened in a couple of scenarios. Yeah, because they actually start comparing feminism with women's superiority. Feminism is not female chauvinism. It is nowhere related to that. Feminism believes in equal rights of both men and women. I agree to both of your points, considering my mother was a feminist and she was the leader of the Rajiv wing in Jharkhand. I'm coming from a family that had these feminist idea with all of my grandmother, my great-grandmother, all of them were working throughout their generation, all of them were literate. But yeah, on this particular point, I do agree with that psychology comes in, and wherever the psychology of a person doesn't change, the laws comes. So far as the psychology part is concerned, what I feel is the inculcation of respect inside the human thought, inside the human brain, that needs to be changed. When you take an example from the very basic beginning of the life, when the life starts, take an example of a normal baby. He is being discriminated. He's been bifurcated that if he's a boy, he'll be given a gun or a bat ball to play. So far as the girl child is concerned, she'll be given the dolls. So this is the very basic beginning where the problem starts. And once we are done with this, I'm sure in the coming time, we'll get over with this problem. Don't agree with your point totally, for the very basic fact that agree to the point that okay fine, a boy is given with a boy's toys and the girl is given with girl's toys. There's a particular reason. I agree with all your points that okay, men and women are still equal, but they are still not equal to one very basic particular point, is that when they become adults, a man has to be a gentleman and a woman has to be a lady. Not that they are not strong or not that they are not literate enough or equal foot. I'm just saying that a man needs to protect his woman dignity at all platforms. That is the responsibility of the man, because if a woman dignity is hurt or if a woman respect is hurt, that is
that respect coincides with the respect of the man. A man should inculcate this feeling that yes, if she is my woman and if she is my partner for my life, I need to protect her. And on this particular note, I agree that if a man is not capable, then the woman also supports her. This goes hand in hand, and this is when the idea of a woman being a woman like and a guy being a guy like comes in. Because if a guy is not strong and stern, though this is not compulsory, but at least for the majority of the population, that is more than 80%, this needs to be there. And this thing comes only because at the stage of a kid, when a kid is like 2 years small, that is when his psychology is the most domicile part, and we need to inculcate him to become certain someone. But during the duration of when he becomes a teenager, when he starts to analyze that what makes a girl different from a boy, and we go through puberty, that is when he needs to learn the ideas of respect to women. Though respect can come in like before also, but that is when he needs to analyze, yes, this is my duty, this is my situation, I need to protect my sister, I need to protect my family. I want to say that strength is not all about physical strength. It's about mental strength, it's about emotional strength, providing support when she needs it. And she should do the same for her men. So it's not about like a guy should be like taught about it or inculcate these habits just from his childhood. A woman should be also taught like she has to protect her man, to support her men. So it's not one-sided, it's both-sided. Both should be made like strong about the physical emotional strengths and the mental strength, just not about the physical strength. Just giving him gun doesn't like prove anything. And I agree with all your points, but then you're failing to analyze one basic idea, is that I clearly said that on the equal footings of education and on the equal footing of age and maturity that comes as we go on forward in life. What I meant by this basic fact is, yes, a man will protect the dignity of the woman. My protection of the dignity of women was not the fact of strength, but was the fact of her social standard of what she was there in the society. A woman also provides the same to a man, because a man cannot go and fight with a woman for the sole fact man needs to respect a girl. Even if I don't know you, and even if, say for example, Lakshya, even if I'm not directly related with you, there's still a certain degree of way that I'll act with you. Even if you're a little tough on me, or even if you're a little angry on me, even if the fact you abuse me, there's still a certain way I need to keep myself. And that should be followed by both, not just you. That should be done by both male and female. And that is what I call feminism. The equality in the rights. I agree with Lakshya. I think that from when you're kids, you should make sure that the quality of respect and dignity should be inculcated in both boys and girls. I mean, yes, boys should be taught that they should behave respectfully towards girls, but the same should go for the girls as well. I never said that a girl should respect a man, but yeah, you were focusing on the point of men. But you did seem to analyze the particular aspect. That considering I'm a man, I was taught this, and I'm pretty sure that I'm doing it a very right way. I would like to say here one thing, that often it is feminism is misunderstood by the society. It is said that it is something that females only do. I would like to point out here that if a man does feminism or follow feminism, it's not at all wrong. It's not at all wrong. Lakshya, it's not wrong, it's right. You should believe in equal rights. You shouldn't believe in male chauvinism. Obviously, we should be provided with as many as rights as you are provided with. So, saying that feminism is wrong, I don't agree with it at all. It's actually the mentality of, you can say, half the people that they say that feminism is something to do with always with girls. This is not something, but it should realize that there is a platform for equality, right? That is very important over here. Exactly, that's the thing. Not many people know much about feminism. Feminism it basically means equal rights to women, but the main point is that people get confused with feminism and female chauvinism. So we need to make sure that people know the difference. I'll give you an example what my mother told me, because then during that time I wasn't born. My mother was, as I said, was an active feminist when she was young, in her 20s, early 20s, and she was the leader of her wing. She was pregnant and she delivered me as a kid. I'll tell you what female chauvinism is. These women come up to her and say that you being the leader, you being our torch bearer, you teach us what feminist is. How did you had a kid as a son? Why don't you let him die on the street? That is some of the ideas that
that is coming about. I just wanted to highlight this particular point, though I don't support it, but still, this was an idea that my mother, being spending whole 10 years of her life saying this particular aspect, had to face. So that is what Anjali said. Half knowledge is always harmful. The full knowledge should be given about feminism. So even she was leading it. The people who were with her weren't right about it. Their opinions weren't right. Exactly, I do agree with you all. But now we are at such a point, at such a bar, it's a high time that we should think about its solution. What could be done in order to change this mindset, in order to bring a new era, a new scenario where we could have a clear concept about feminism? So basically we can say that education is one of the methods, but like changing mindsets of villages, in the villages where there is male chauvinism or male patriarchy existing, like, do you think that it's education and just public awareness is enough, or following giving a role example within ourselves? That is very important. This is something that needs to come in from the within of a person. That's what we have all been trying to analyze, and we have all said that even all the cases, like in India, not 90% of the cases of female abuse are not reported to the law authorities. What's the reason for that? That women often feel that either it's not worth it to go to them, or either they feel scared enough to go to the law, because they feel that even if they go to the law, nothing will change, and that this is the society will stay the very same as it is. We also need to analyze that this particular idea that comes from within of a person, that all the 1.2 billion people of India needs to analyze, is that a real female is equal to a man, and that this needs to seep in deep inside the brain and deep inside the subconscious too. So basically we can say that that's it, very important to come from within. So how do you say, for example, there is a person who is very orthodox minded, how do you want to bring about a change in him? Well, one way to bring about a change would be having a person inside that particular community know about topics like this and know the right things. Might I just add, just the right things that need to be inculcated into the minds of people. If there's at least one person in that community who knows all that, that would be the best case scenario. There is my personal experience related to it. Actually, my parents are not that open-minded and all. But once I started telling them that society works like this, there's an age gap, there are differences, I can do as good as a guy, they started to understand. So it's basically their kids or someone who is closely related to them influence them a lot. That was the very same example that I was going to raise to the Anjali's point, that often if you say a man is well within his 60s and he still feels has that aura that no, women are not equal to man, at that particular age to change the psychology of a man is very tough. That is sole very fact that our psychology makes us what we are. So the only way that he can analyze and self-improve himself is to see that someone within his family or some changes that happen very closely to him, someone he really feels about, because these things, if he sees his daughter or say even his granddaughter becoming successful and becoming a person to be known, and he being a proud grandfather of that particular girl, he'll inculcate these ideas. Okay, feminism is there, and yes, women are equal to men, and this is one of the ways a 60-year-old man could have a change in his psychology, so bringing in a better society. So basically, we being the youth of the country, we are the ones who should actually bring about the change. So basically, by what you're saying, we are the ones who need to make sure that the adults in our families, in our communities, need to follow the right ideas of feminism. We also want to make a point over here that there was a time when the government said that there should be reservation for women in parliament. It is actually breaking down this principle where it says equality of women. Don't you all agree about it? I completely agree with it, but as we are saying that there are still orthodox people. So for women to come up, there are not just orthodox men, there are orthodox women as well. So for women to come up, there should be some initiative that should be taken to enhance the number of women in such aspects like political aspects and all. Okay, I need to analyze this particular reservation thing, that okay, reservation was something like a bill being passed in the parliament,
What happens when a bill is being passed in a parliament, it becomes part of the politics of that particular country. Politics is a very dynamic process. At this particular solution, at this particular year 2015 that we are living in, this particular year we are still facing the problem of male dominated society. Okay, yes, at this particular point of time I do support the women reservation bill, but we can have, if this bill fails to have this particular idea or inculcate these ideas, 50 years down the line when the India society is not so much male dominated, we can still bring in a new law that doesn't support this particular idea. And because politics as it is a very dynamic. A country which might be a communist sometime later might become a capitalist as well. So it depends on the people, it depends on the general population. So general population, as it is, you said, is the one who controls these everyone and the general thinking of a particular country. And but if just being the youth of a country doesn't make solves our problem, because even if we are the youth of the country, we still need a political leader who's around the age of 40 to 45. We being the youth are from the 20 to 30 age group. We need to analyze that there's still at least 65% of the population that is not considered youth, and we need to have a certain degree of organic change slowly and steadily that we are trying to do through the feminist idea, so that the feeling of women being equal to men inculcates to everyone, each and every particular person, or at least the majority of the population. And the position should be like directly related to the capability of the person rather than being about gender. It's not about women or men, it's about the capability. The one who's capable of leading that position, the one who's capable to be on that position should be on that position. Okay, so now after having these topics, I think so far as orthodox, if we need to eliminate the orthodox thoughts from the people in 50s, 60s, we can do one thing. Apart from these things, we can make a rehabilitation form of scenario where we can teach them the very basic needs of what society expects, what the coming generation, what the coming era expects. On this very particular note, I'll like to object to that, because there is a particular way of organic change. Listen, we all live in a democracy. Even if you say these particular ideas or these particular educations to the very same 50 years to 60 years of people only go for something given by the government if they feel it's worth it. Say the free education, say the free food, say the free supplies that and all the benefits that we get from the government. And you cannot force all the peoples to go over there and have this knowledge given to them, because you have to be accepting too. And that's where the psychology comes in again. And second very fact is that this is a democracy. Everyone is allowed to have a very free will to do what they want, and within the laws of a country, obviously. Another point I would like to add is that aside from public awareness, as in directly going and speaking to people, we could also talk about feminism through media, like movies and videos and songs. That I was thinking more on the lines of movies, because let's face it, a lot of people are influenced by scenarios and things happening in movies. So one way to inculcate these ideas into the minds of people, the right ideas into the minds of people, are by movies. From the era of 1913, movies has been something that has affected us in quite a very big way, considering big screen directly affects us as human, and whatever we see on the big screen is something that we tend to believe that happens in the real life. Considering the very fact that yes, these ideas could be inculcated through the movies, yes, it has affected us, considering now the new generation of say 35, under the age of 35, has started to believe in the idea of feminism. Above the age of 35, not so much still. But still, there's a very thin line when we have started to talk about media. There's a very thin line between the objectification of a woman with her choice, that's something that feminist people are trying to fight against, and the non-objectification of women. Because if a man, I start to objectify say Anjali, I don't consider me being equal, because an object can never be equal to a human. So what are your particular ideas on this particular topic? Because even though we say that it's the girl's right to lead a life whatever way she wants, choose and wear whatever she wants, but on the media platform,
Is it really her right or the media creativity, or that media should not should also inculcate some ideas to inhibit these particular process, or at least have a certain degree of morality to these particular topics? One way I think we could go about with it is by taking a survey maybe and knowing what other women think. Like one way in which, say I was making a video on feminism, one thing I would do is go around and take surveys of all my female friends as well as male friends, so that I know their views. So it's possible that maybe when they were making other videos, it was basically the media's idea of how a feminist woman should be, but I cannot say much about that because it's basically every person's perspective. And in my opinion, we should make sure that what we display on the screen is something which most of us agree with and not something that just the media thinks. And choice is not just related to body or objectification of someone. It's more related to career choices she makes, the way she wants to live her life. That is more about choice, and that is what is empowerment. Letting her live her life is something she needs to know, like within the limits of the society, within the limits of morality. Again, if we go to the limits of society, today we know that there are a lot of societies which doesn't allow much freedom, whether it's male or female, but mostly in cases of female, right? So how do you think that what should be the the level of freedom that you can define over here? Can you just elaborate? Well, so far as the level of freedom is concerned, we generally consider that if one boy is in between a group of 5 to 6 girls, if they are friends, then that particular guy is stud. And if one girl is between 3 to 4 boys, then she is considered as a slut. But that concept needs to be changed, and I think that is the basic thing that's the basic line which needs to be figured out. So for example, if we take the many of the societies that are there are some levels of freedom which we may not know, right? Somewhere it says that women should not go out after this time, or the girls should not go out. So how do we bring change there? That is not morality. Not going out, staying in, that is not all about morality. Morality again comes to being equal. If men can't go out, okay fine, we'll also not go out. But if they are going out, then we should also be allowed to go out of houses. After 7, after 8, it's not the point. Digjoy, on this particular aspect, I'll have to agree with Lakshay. Considering women going out is her free will, I said that independence gives us the right of free will, that what we choose and what we want to wear, and this is something that is associated with the very same thing. Unless and until it's a wartime situation, unless and until it's a civil war going on, a woman can go at the very same time a man can go. It's the duty of the government to provide the security even at 3 in the night or 7 in the morning. I would agree to you, but I was presenting a different perspective, that the society considers even morality also in different aspects over here. It's not about the society, it's about we live in a democratic country. So what morality is, it's not hurting other, it's not like hurting other in any other way. Like it's not like challenging someone else's opinions, okay? So it's basically, choice basically means the way you live your life. Okay, so we had a very good discussion today on the topic, and I would like to conclude by saying that we discussed various agendas and we talked on how to improve. We talked that equality is guaranteed to us, definitely equality to women and men is guaranteed. But the thing is, its implementation. In many places not implemented. So how to overcome this effect? So we talked about education, we talked about public awareness platforms. We also talked about mindset of people changing and change coming from within ourselves. That's very important. And also, as Anjali pointed out rightfully, that we should know completely, full knowledge about our rights and ideas. So this is Digjoy Samanta signing off from the show Opinions from VIT Community Radio. Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. Girl, you're gorgeous in your ways, intelligence and beauty coupled.
Rugged are your pathways. Still, loving and caring you are. Lady, long is your road ahead. Attitude of yours is the power within you. Daunting is the world you live in. Still, you should never ever give up. Female, the perfect partner of a male. Enduring is your nature. Mom, a role gifted to you by God. Always a person to cherish. Lowly looked upon many a time. Still, encouraging you are. Woman, seek wisdom in all your ways. Optimistic you need to be because magnificently created you are. Anxious is life many a time. Still, noiselessly nice and noble you are. Daughter, Dad is mindful of you, darling. Always I long for you. Unconditionally I love you. Graciously come back to me. How happy life is with you. Treasure you are to me, dear. Exhausted you may feel at heart, still rekindle your love for me. Dad, happy Women's Day. Hello, hi, Namaste VIT. You are listening to VIT Community Radio 90.8. This is Rujana. Welcome to our show Vijayabata. కృషితో నాస్తి దుర్భిక్షం అన్నారు పెద్దలు. ఈరోజు ఈ వాక్యానికి గల ఒక ముఖ్యమైన ఉదాహరణను మనం చూద్దాం. అది 1931 అక్టోబర్ 15. సముద్రపు అలలు ప్రతి ఒక్కరిని తాకుతుండగా, ఇసుక తిన్నలు మెరుస్తుండగా జలాలుద్దీన్ ఆసియమ్మల ఇంట ఆనందాల హరివిల్లు కనబడింది. అవునండి, మన మాజీ రాష్ట్రపతి ఏపీజే అబ్దుల్ కలాం గారు జన్మించారు. కష్టాల మధ్య, సమస్యల మధ్య కలాం గారు తన బాల్యాన్ని గడిపారు. ఆర్థిక ఇబ్బందులు, కానీ తపన ఏదో చెయ్యాలని, సాధించాలని ఆయన తపన ఆయనను వెంటాడేది. తన తండ్రి జలాలుద్దీన్ కి ఆధ్యాత్మిక విలువలు, ఔదార్యం పుష్కలం. తల్లి ఆసియమ్మ స్త్రీమూర్తి, ఇంక చెప్పనక్కర్లేదు కదండి. తన తల్లి తండ్రి అలా ఉండగా అవే క్వాలిటీస్ ని పుణికిపుచ్చుకున్నారు మన కలాం గారు. చిన్నప్పుడు వాళ్ళ నాన్నగారితో కలిసి రామేశ్వరంలో పడవను నడిపేవారు. అప్పుడే తనకు జీవితం పైన ఆసక్తి కనబడింది. ఖురాన్లోని ప్రతి విషయాన్ని అవపోసన చేసుకున్నారు కలాం గారు. రామేశ్వరంలో విభిన్న మతాల వాళ్ళు ఉండేవాళ్ళండి. మతాలు వేరైనా తన స్నేహితులతో లౌక్యంగా ఉండేవారు కలాం. ఇది చెప్తుంది ఆయన ఎంత మంచి మనసు కలవారో. కలాం గారి ఉపాధ్యాయులు చెప్పే ప్రతి విషయాన్ని ప్రేరణగా తీసుకునేవారు అబ్దుల్ కలాం గారు. అతనికి చిన్నప్పటి నుంచే విశాల హృదయం కలదండి. రామేశ్వరంలో ఇంగ్లీష్ తెలిసిన ఏకైక వ్యక్తి అహ్మద్ గారు. అహ్మద్ గారు అబ్దుల్ కలాం గారికి బంధువు మాత్రమే కాదు, చాలా సన్నిహితుడు. అప్పట్లో ప్రపంచంలో జరిగే ఇన్వెన్షన్స్ గురించి, ఉన్న సైంటిస్టుల గురించి, ఫిలాసఫర్స్ గురించి అబ్దుల్ కలాం గారికి చెప్పేవారు. అప్పటి నుంచి కలాం గారిలో చదువు పైన ఆసక్తి పెరిగింది. షంషుద్దీన్ ఇంకొక వ్యక్తి. అబ్దుల్ కలాం గారి జీవితాన్ని ఎంతో ప్రేరేపించిన షంషుద్దీన్ గారు పత్రికలు పంపిణీ చేసేవాళ్ళు. అబ్దుల్ కలాం గారికి అప్పుడు 10 ఏళ్ల వయసు ఉండొచ్చండి. 1939 నుంచి 1945 వరకు మన ప్రపంచంలో 2వ ప్రపంచ యుద్ధం జరిగిందని మనకు తెలిసిన విషయమే. ఆ కాలంలో రామేశ్వరంలో రైళ్లు ఆగేవి కాదు. కాబట్టి రైళ్ల నుంచి పత్రికలను విసిరివేసేవాళ్లు. షంషుద్దీన్ని హెల్ప్ చేయడానికి అబ్దుల్ కలాం గారు వెళ్లేవాళ్లు. ఇదే అదునైన అవకాశం అని భావించారు కలాం గారు. ప్రతి ఒక్క పత్రికను, ప్రతి ఒక్క వాక్యాన్ని అవపోసన చేసుకున్నారు. అప్పుడేనండి దీన్ని ఒక జాబ్ లాగా తీసుకొని వేతనాన్ని కూడా సంపాదించారు కలాం గారు. రామనంతపురంలో విద్యాభ్యాసం చేసిన అబ్దుల్ కలాం గారు చాలా యావరేజ్ స్టూడెంట్. ఆకాశంలో ఎగిరే పక్షులను చూసి, అవి విహరించే విధానాన్ని చూసి చాలా అబ్బురపోయేవాడు. అప్పుడు ఆయన ఉపాధ్యాయుడు చెప్పారు, నీలో నీకు విశ్వాసం ఉంటే విధిని కూడా తిరిగి రాయగలవు, ఆ పక్షులలాగే నువ్వు కూడా విహరించగలవు అని. ఆ ప్రోత్సాహం, ఆదర్శం అబ్దుల్ కలాం గారిని ఉన్నత స్థాయికి తీసుకొచ్చింది. ఒక ఫ్యాకల్టీ చెప్పారు అబ్దుల్ కలాం గారి జీవితంలో ఏదైనా సాధించాలంటే ప్రతి మనిషికి 3 లక్షణాలుండాలని. అవి కోరిక, నమ్మకం, ఆశ. ఈ 3 పదాలు అబ్దుల్ కలాం గారిని ఉత్తేజపరిచాయి. దృఢ సంకల్పంతో ముందుకు సాగారు.
ఉన్నత చదువుల కోసం 1950లో తిరుచిరాపల్లికి వెళ్లారు అబ్దుల్ కలాం గారు. అక్కడ ఆయనను 2 సబ్జెక్ట్స్లో చాలా ఇంట్రెస్ట్ వచ్చిందండి. అవే ఆంగ్ల సాహిత్యం, భౌతిక శాస్త్రం. 1954 సౌత్ ఇండియాలోనే ప్రతిష్టాత్మక MIT కాలేజ్లో అబ్దుల్ కలాం గారికి సీట్ వచ్చింది. కానీ 1000 రూపాయలు ఫీజు అక్కడ. ఆర్థిక ఇబ్బంది. ఎంత ప్రతిభ ఉన్నా పేరెంట్స్ ఆయనకు ఖర్చు పెట్టలేకపోయారు. బాధ. సముద్రమంతా ఆయన కళ్ళల్లో కన్నీటి అలలు అయ్యాయి. ఏం చెయ్యాలి అనుకుంటున్న కలాం గారికి స్కాలర్షిప్ వచ్చిందండి. ఆ స్కాలర్షిప్ కోసం కలాం గారు ఎంతో కష్టపడ్డారు. అక్కడ ఒకరోజు కాలేజీలో ఆయన చూశారు. డిస్ప్లే కోసం ఆర్మీ ఫ్లైట్స్ లను ప్రదర్శించారు. అప్పుడే కలాంలోని ఆ శాస్త్రవేత్త బయటకు వచ్చింది. నెక్స్ట్ ఇయర్ ఏరోనాటిక్స్ ని తన ఆప్షనల్ సబ్జెక్ట్ గా తీసుకున్నారు అబ్దుల్ కలాం గారు. ఈ సబ్జెక్ట్ లో ఎంతో ఇంట్రెస్ట్ ఉన్న అబ్దుల్ కలాం గారు దానికోసం స్వయం కృషి చేశారు. దీని సాకారమే హాల్ ట్రైనీగా అబ్దుల్ కలాం గారు నియమితులవ్వడం. తన స్వప్నం సాకారమైంది. ఫ్లైట్ పైలట్ అవ్వాలనుకున్న అబ్దుల్ కలాం గారి జీవితంలో ఒక చుక్కెదురు. 9th ర్యాంక్ సాధించిన అబ్దుల్ కలాం గారు ఫ్లైట్ పైలట్ కాలేకపోయారు. ఎందుకంటే అవి 8 మెంబర్స్కి మాత్రమే ఉన్నాయి. ఉద్వేగం, ఉత్సాహం, కానీ ఉద్యోగం లేదు. ఎంతో నిరాశ. ఆయన బాధ ఎంతో దాడి చేసింది ఆయన మనసు పైన. ఈ సందర్భంలో మనశ్శాంతి కోసం రిషికేష్కు వెళ్లారు అబ్దుల్ కలాం గారు. అక్కడ స్వామి శివానంద్ గారు అబ్దుల్ కలాం గారికి 3 వాక్యాలు ఉపదేశించారు. అవి అపజయానికి కుంగిపోవద్దని, అపజయం కూడా విజయానికి అవసరమని, అపజయం లక్కబెట్టని వాడే అసలైన విజేత అని. ఈ చెవిలో విని ఆ చెవిలో వదిలేస్తాం కదండి మనమందరం. కానీ అబ్దుల్ కలాం గారు మనస వాచ స్వీకరించారు ఈ పదాలను. మన కాలేజ్లో ఉంది వాల్ స్పీక్ పైన, ఫాలింగ్ డౌన్ ఇస్ నాట్ ఎ ఫెయిల్యూర్ బట్ నాట్ గెట్టింగ్ అప్ ఆఫ్టర్ ఫాలింగ్ ఇస్ ద రియల్ డిఫీట్ అని. ఇదే మన స్వామి శివానంద్ గారు కూడా చెప్పారు. రెట్టించిన ఆత్మవిశ్వాసంతో ఢిల్లీకి పయనమయ్యారు అబ్దుల్ కలాం గారు. ఢిల్లీలో సీనియర్ సైంటిఫిక్ అసిస్టెంట్ గా పనిచేసిన తర్వాత బెంగళూరుకు వచ్చారు అబ్దుల్ కలాం గారు. అక్కడ హోవర్ క్రాఫ్ట్ నందిని కనుక్కున్నారు. కానీ ముందుకు వెళ్ళలేదు. ఆయన టాలెంట్ ని గుర్తించలేదు. కానీ అబ్దుల్ కలాం గారు కుంగిపోలేదు. ప్రతి ఒక్క కాన్సెప్ట్ ని నేర్చుకున్నారు. అదే కాలంలో ప్రొఫెసర్ విక్రమ్ సారాభాయ్ గారు అబ్దుల్ కలాంకి దేవుడిలా కనిపించారు. వారి మధ్య గురు శిష్య బంధం ఏర్పడింది. ఇదిలా ఉండగా అబ్దుల్ కలాం గారు తుంబా వెళ్లారు, అది వర్జీనియా. ఇదిలా ఉండగా అబ్దుల్ కలాం గారు వర్జీనియా వెళ్లారు నాసాలో పనిచేయడానికి. అక్కడ ఆయన నేర్చుకున్నదంతా అణువణువుని మెదడులో నిర్బంధించాడు. నేర్చుకున్న ప్రతిదానికి పదును పెట్టాడు. నేర్చుకున్న సంపదతో ఇండియాకి తిరిగి వచ్చాడు. తుంబాలో జరగబోయే ల్యాబొరేటరీ కోసం ఎంతో కృషి చేశాడు. ఆయన నేర్చుకున్నదంతా అందరికీ చెప్పాడు. రోహిణి, మేనక శాటిలైట్స్ ను వదిలారు. 1971 డిసెంబర్ 31 అబ్దుల్ కలాం గారు తన జీవితంలో తనకు ఎంతో ప్రేరణ ఇచ్చిన ఒక వ్యక్తిని కోల్పోయారు. అవునండి, మనకెంతో ప్రీతిమంతమైన విక్రమ్ సారాభాయ్ గారు తనువు చాలించారు. ఆ వెంటనే జలాలుద్దీన్, అదే అబ్దుల్ కలాం గారి తండ్రి కూడా చనిపోయారు. ఇంకొన్ని సంవత్సరాల తర్వాత తనకు సన్నిహితుడైన అహ్మద్ కూడా చనిపోయాడు. ఎంతో నిస్పృహతో, ఎంతో బాధతో ఉన్న అబ్దుల్ కలాం గారు అనుకున్నారు, వీళ్ళు నా కోసం ఎంతో చేశారు. వీళ్ళు చేసిన దాన్ని మనం ఎలా మర్చిపోవాలి? ఏదో చెయ్యాలి, ఇంకా ఏదో చెయ్యాలి అన్న ఆలోచనతో ముందుకు సాగారు. అది ఆగస్టు 10, 1979. షార్, అదేనండి మన శ్రీహరికోటలో నిశాంతి, నిశ్శబ్దం. ఎందుకంటారా? SLV-3 ప్రయోగం, శాటిలైట్ లాంచ్ వెహికల్ 3 అది. అంతటా ఒక్కటే ఉత్కంఠ. యావత్ దేశం దృష్టి ప్రయోగం వైపే. ఇదిలా ఉండగా వినీలాకాశంలోకి దూసుకెళ్లింది మన SLV-3. చప్పట్లతో ల్యాబ్ మారు మ్రోగింది. కానీ ఆ ఆనందమంతా 5 నిమిషాలకే పరిమితమయ్యింది. ఆ రాకెట్ 560 కిలోమీటర్లకు దూరంగా ఉన్న సముద్రంలో కూలింది. బాధ, నిస్సహాయత, ప్రతి ఒక్కరి మనస్సులో బాధ. కష్టం అలా కూలిపోతుంటే ప్రతి సైంటిస్ట్ లో ఉన్న బాధను ఎవరూ చూడలేకపోయారు. అబ్దుల్ కలాం గారిలో వేదన. నిరాశ నుండి బయటకు రావడానికి అబ్దుల్ కలాం గారు చాలా ప్రయత్నించారు. మనం నేర్చుకున్నది ఎక్కడికి పోదని భావించారు. ఎదుర్కొన్న ఓటమి నుండి పాఠాలు నేర్చుకున్నారు. దీని ఫలితమే 1980 జూలై 17 కీలక గడియలు మళ్లీ షార్లో. ఇప్పుడు ఇంకొక శాటిలైట్ లాంచ్ వెహికల్ ని లాంచ్ చేశారు. షార్ మొత్తం కరతాళ ధ్వనుల మధ్య మారుమ్రోగింది. మరుసటి రోజు రేడియో, పేపర్, మ్యాగజిన్ ప్రతి ఒక్కదానిలో ప్రత్యేక కథనాలు. షార్ ల్యాబొరేటరీలో ఆనందం వెల్లువెత్తింది. దేశ చరిత్రలోనే సుందర స్వప్నం సాకారమయ్యింది. అదేనండి డ్రీమ్ కమ్ ట్రూ. భారతదేశం సగర్వంగా సత్తా చాటింది. దీనికి నాయకుడు ఎవరనుకుంటున్నారు? ఓటమి రాళ్లను తిన్నా
అబ్దుల్ కలాం గారే. ఈ అద్భుతాన్ని సాధించిన మహావిజ్ఞాని, కోట్లాది మందికి ప్రియమైన మనిషి, లక్షలాది మందికి స్ఫూర్తి, సకల జనులకు మార్గదర్శి, ఈ పృథ్వీ ముద్దుబిడ్డ ఆవుల్ పకీర్ జైనులబ్దీన్ అబ్దుల్ కలాం. We should salute our president అబ్దుల్ కలాం జీ. ఏరోనాటిక్స్ లోనే కాదండి, హ్యూమానిటీ కూడా ఎక్కువ మన అబ్దుల్ కలాం గారికి. హైదరాబాద్ DRDLలో పనిచేస్తున్నప్పుడు అబ్దుల్ కలాం గారు ఒక వ్యక్తిని చూశారు. ఆ వ్యక్తి పోలియోతో బాధపడుతున్నారు. వాళ్ళు యూజ్ చేసే క్యాలిపర్స్ అప్పట్లో 3 కేజీల బరువు ఉండేది. చాలా బాధపడ్డారు అబ్దుల్ కలాం. ఆల్రెడీ పేషెంట్గా ఉన్న ఒక పోలియో ఉన్న వ్యక్తి ఇంత బరువైన వస్తువుని ఎలా ఆసరాగా తీసుకొని నడుస్తున్నారా అని బాధపడ్డారు. దీనికోసమే ఆయనకు ఒక ఆలోచన తట్టింది. ఎయిర్ క్రాఫ్ట్స్లో యూజ్ చేసే ప్లేట్స్ను డాక్టర్స్కి చూపించాడు. ఆ ప్లేట్స్ని ఉపయోగించి కేవలం 150 గ్రామ్స్తో క్యాలిపర్స్ను రూపొందించారు. ఈ క్యాలిపర్సే ఇప్పటి పోలియో బాధితులు కూడా వాడుతున్నారు. 1990లో కార్డియాలజిస్ట్ సోమరాజ్ గారు అబ్దుల్ కలాంని మ్యాన్ ఆఫ్ ద పువర్ అండ్ నీడీగా అని కొనియాడారు. హైదరాబాద్లో ఉన్నప్పుడు అబ్దుల్ కలాం గారు ఇమారత్ అనే ప్రదేశాన్ని చూశారండి. అబ్దుల్ కలాం గారు ప్రకృతి ప్రేమికుడు. ఒకసారి డైరెక్టర్ గారు అడిగారు, కలాం నీకు ఏం కావాలి అని. అప్పుడు కలాం గారు చెప్పారు, నాకు 1,00,000 మొలకలు కావాలి, ఇమారత్లో నాటాలి అని. ఆ 1,00,000 మొలకలే ఈనాడు లక్షోపలక్షల మొలకలుగా వృక్షాలుగా మారి ఆకుపచ్చదనాన్ని సంతరించింది. ఇదంతా ఇలా ఉండగా ఆయనకు అవార్డులు, పురస్కారాలు వెల్లువెత్తాయి. మొక్క మహావృక్షంగా మారిందని అబ్దుల్ కలాం గారి సన్నిహితులు స్వర్గం నుండి ఆనందపడ్డారని అబ్దుల్ కలాం గారు గుర్తు తెచ్చుకున్నారు. పద్మభూషణ్, విభూషణ్, భారతరత్న, కింగ్ చార్ల్స్ II మెడల్, 40 డాక్టరేట్లు, ఇంకా ఎన్నెన్నో అవార్డులు ఆయనని ఆభరణాలుగా అలంకరించాయి. పోఖ్రాన్ న్యూక్లియర్ టెస్ట్ కోసం సాంకేతికంగా ఎంతో ప్రయత్నించి ఇండియాను బలపరిచాడు. 2001లో అబ్దుల్ కలాం గారు వాలంటరీగా రిటైర్మెంట్ తీసుకున్నారు. ఇప్పుడు ఏం చేయాలి అనుకున్న అబ్దుల్ కలాం గారు ఒక ఆలోచన తట్టింది. పువ్వు పుట్టగానే పరిమళిస్తుంది అంటారు కదండి, అవును. కలాం గారు స్టూడెంట్స్లో ప్రతి ఒక్కరిలో ఆత్మవిశ్వాసాన్ని రగిలించడానికి ప్రయత్నించారు. లిటరసీ కోసం 6 to 8% రిజర్వేషన్ ఉండాలని భావించారు. అబ్దుల్ కలాం అంటే దేశంలోనే ఒక ఐకాన్గా భావించారు ప్రజలు. అత్యున్నత పీఠం, అదే ప్రెసిడెంట్షిప్ వెతుక్కుంటూ వచ్చింది కలాం గారిని. 2002 జూలై 25న ప్రెసిడెంట్గా ప్రమాణ స్వీకారం చేశారు అబ్దుల్ కలాం గారు. కలాం నిజమైన సమర్థుడు, దేశభక్తుడు, కృషి, పట్టుదల, గొప్ప విశ్వాసమున్న మహామేధావి. చింతపిక్కలు ఏరుకునే అబ్దుల్ కలాం ఒక వీధి బాలుడు ఈనాడు రాష్ట్రపతి భవనంలో రాష్ట్రపతి అయ్యారు. రాష్ట్రపతిగా ఉన్నప్పుడు ఇండియన్ అడ్మినిస్ట్రేషనే కాదండి, చిన్నారులను, అదే భావి భారత పౌరులుగా తీర్చిదిద్దాలని ఇచ్చ ఆయనకు ప్రగాఢం ఎక్కువగా ఉంది. చిన్నారులలో ప్రేమ, దేశాన్ని, అభివృద్ధిని చూశారు. వాళ్ల కోసం ఎన్నో ప్రసంగాలు చేశారు. సియాచిన్ గ్లేషియర్లో మిలిటరీని సపోర్ట్ చేశారు. క్రమశిక్షణతో రాష్ట్రపతి పదవికే వన్నె తెచ్చారు కలాం గారు. అధ్యాపకుడిగా, ఉపాధ్యాయుడిగా అదొక ప్రస్థానం. జీవిత రహస్యాలను ప్రపంచానికి తెలియజేయాలనుకున్న కలాం గారు బుక్స్ని రచించారు. 2020 ఇండియా విల్ బీ అండ్ షుడ్ బీ అ సూపర్ పవర్ అని భావించారు అబ్దుల్ కలాం గారు. ఆడంబరం లేని జీవితం కలాం గారి సొంతం. టైం మేనేజ్మెంట్, పద్ధతి, నిరాడంబరత ఇవన్నీ కలాం గారికి ఉన్న గొప్ప లక్షణాలండి. అరుణ్ తివారీ గారితో కలిసి వింగ్స్ ఆఫ్ ఫైర్, అదే తన జీవిత చరిత్రను రచించారు అబ్దుల్ కలాం గారు. ఒకానొక సమయంలో అబ్దుల్ కలాం అన్నారు, నేనేమీ సంపాదించలేదు, నేనేమీ కూడబెట్టలేదు, నేనెవరికీ ఏమీ చెయ్యలేదు, నాకు వారసులు కూడా లేరు అని తన మనసులో బాధను బయటకు తెచ్చారు. మహోన్నత విలువలకు పట్టం కట్టింది అబ్దుల్ కలాం గారి జీవితం. కలలు కనండి, ఆ కలలను సాకారం చేయడానికి కృషి చేయండి అన్నారు అబ్దుల్ కలాం గారు. ఇది ప్రతి ఒక్క ప్రాణి, ప్రతి ఒక్క మనిషి, ప్రతి ఒక్క విద్యార్థి వాళ్ళ మనసులో ఎప్పుడూ ఉంచుకోవాలి. కలాం గారి కలం నుంచి వచ్చిన అక్షర సృష్టి భావితరాలకు అద్భుత శక్తి. కలాం గారి జీవితంలోని ప్రతి ఘట్టం మనకు పాఠం. మన కోసం ఇంత చేసిన కలాం గారికి మనం ఏమిచ్చి రుణం తీర్చుకోగలం? కలాం గారు ఏం ఆశిస్తున్నారు? మనులా, మాణిక్యాల? కాదండి, 2020 కల్లా ఒక అద్భుత ప్రపంచాన్ని ఆయన కోరుతున్నారు. ప్రతి ఒక్కరూ వాళ్ళకి తగినంతగా దేశం కోసం పాటుపడాలి. ఇలాంటి ఎంతో మంది గురించి తెలుసుకోవడానికి. Dear listeners, you're listening to Vit Community Radio 90.8 and this program is Team Speak Time.
नमस्कार दोस्तों, आप सुन रहे हैं वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 एफएम। आज का हमारा कार्यक्रम है शब्दों का रंगमंच। मैं हूं आपकी होस्ट विधु और मैं हूं आपकी को होस्ट स्तुति। दोस्तों, ये कार्यक्रम उपन्यासों व कहानियों के संग्रह का समीक्षा है, यानी कि सरल शब्दों में बुक रिव्यू। और हमारा पहला अंक है पहाड़ों की खुशबू। स्तुति, अगर मैं तुम्हारे सामने दो किताब रखूं, एक उपन्यास और एक कहानियों का संग्रह, तो तुम क्या पढ़ना पसंद करोगी? आज की भागती दौड़ती जिंदगी को देखते हुए तो मैं छोटी कहानियों का संग्रह ही उठाऊंगी, क्योंकि पूरे एक उपन्यास को पढ़ पाना तो संभव नहीं, और एक बार में पढ़ा न जाए तो उसमें मजा नहीं आता। बेशक, ऐसे में शिवानी की लोकप्रिय कहानियों के नाम का यह कथा बेहद आकर्षक है। दोस्तों, पद्मश्री गौरा पंत, जो शिवानी उपनाम से प्रसिद्ध हैं, अल्मोड़ा उत्तराखंड से ताल्लुक रखती हैं, और जैसा कि कहा जाता है, होनहार विद्वान के होत चिकने पात, शिवानी ने 12 साल की उम्र से ही लिखना आरंभ कर दिया था। रविंद्रनाथ टैगोर जी के मार्गदर्शन ने इनके हुनर में 4 चांद लगा दिया। शिवानी की कहानियां मूल रूप से नारी प्रधान होती हैं, और चूंकि इनका बचपन पहाड़ों में बीता है, इनकी कहानियों से, रचनाओं से पहाड़ी जीवन, वहाँ की संस्कृति और भाषा की बेहद खुशबू आती है। सबसे अच्छी बात यह है विधु कि ये पूरी बात सुनने में तो बड़ी ही जटिल लगती है, पर कहानी लिखी इतनी सरलता से गई है कि बात एकदम समझ आ जाती है। बेशक स्तुति, और तुम बात कर रही हो हमारी कहानी भिक्षुणी की। चंचल और खुले विचारों का होना अच्छी बात है, पर कभी कभी परिस्थितियां ऐसी बन जाती हैं कि ये गुण अवगुण बनकर विवेक को नष्ट कर देता है। अधिक पाबंदी, कटाक्ष अक्सर ऐसे लोगों को स्थिर करने के बजाय उद्दंड बना देता है, जिसका परिणाम उन्हें स्वयं ही भुगतना पड़ता है। अगली कहानी सौत, अंतरंगता घृणा की जननी होती है, इस सोच के इर्द गिर्द घूमती है। अगर आज के नजरिए से मैं देखूं तो कभी कभी ऐसा होता है कि हम देखते हैं पर बोल नहीं पाते, और बाद में फिर ऐसा लगता है कि हमने अपनों को उसके विषय में ना बताकर उन्हें आहत किया है, या फिर हम ये सोचकर नहीं बोलते कि कहीं वह दुखी या आहत ना हो जाएं। बट बाद में समझ आता है कि यह एक बहुत बड़ी गलती कर दी हमने और हमें उन्हें बता देना चाहिए था। वहीं अगली कहानी नथ, जहां एक तरफ पति पत्नी के अनोखे रिश्ते को उजागर करती है, तो वहीं दूसरी तरफ उच्च कोटि की मानसिकता और इंसानियत का पाठ पढ़ाती है। विधु, नथ कहानी का एक और पहलू है। थोता चना बाजे घना। बहुत अमीर आदमी अपनी निम्न दान की हुई भी चीजों को बहुत दिखाता है, पर एक गरीब बिना कुछ कहे अपनी सबसे कीमती चीज इंसानियत के नाते फौज को दान कर भी चुप रहता है। बेशक स्तुति, ये तो तुमने सही कहा। हमारी अगली कहानी है दोस्तों दो बहनें। दो बहनें पढ़कर ऐसा लगता है कि अगर आप कहते हो कि आप एक दूसरे को बहुत अच्छे से जानते हो, तो एक बार फिर सोच लो, क्या पहचानते भी हो? जीवन इन दो बहनों को ऐसे दो राह पे लाके खड़ा करता है कि एक दूसरे के लिए मर मिट जाने वाली ये बहनें सदा के लिए विलग हो जाती हैं। गजदंत, एक प्रमुख पात्र के सामने दो रास्ते हैं, एक जो उसे निमी के ओर ले जाता है, और दूसरा जो उसको एक सराखों पे पली बड़ी अमीर लड़की की ओर ले जाता है। और सबसे महत्वपूर्ण उसकी प्रेयसी है निमी, जो एक गरीब घर से ताल्लुकात रखती है, और दूसरा जो उसे कुरूप कर देने वाली गजदंत की ओर ले जाता है, पर वह बहुत ही अमीर खानदान से ताल्लुक रखती है। इस कहानी में दहेज प्रथा का नंगा नाच दिखाया गया है दोस्तों, और इसके व्यंग्यात्मक शैली की वजह से ये कहानी सीधा दिल पर चोट करती है। घोर व्यथा तो ये है कि ये पुरानी और कुत्सित प्रथा आज भी हमारे समाज में व्याप्त है, और सिर्फ छोटे ही घरों में नहीं, कहे जाने वाले बड़े घरानों में भी ये उतनी ही व्याप्त है। स्तुति, मैंने बहुत सी प्रेम कहानियां पढ़ी हैं, पर अक्सर ऐसी कहानियां किसी सपने की दुनिया जैसी लगती हैं। ये पहली कहानी है जो वास्तविकता के इतने करीब है, और मैं बात कर रही हूँ चलोगी चंद्रिका, हमारी आखिरी कहानी। बिल्कुल सही कहा विदु तुमने, मुझे भी ऐसा ही लगता है। कभी कभी इंसान किसी की छवि अपने मन में ऐसे बसा लेता है और वर्ष तक उसी छवि पर इतना विश्वास कर लेता है कि वास्तविकता जब सामने आती है तो ऐसा लगता है कि मानो उसकी दुनिया ही लुट गई हो। तो कुल मिला के कह सकते हैं दोस्तों कि ये कहानियां बड़े ही सरल भाव से आपके मन को झकझोर देंगी। मुद्दा गंभीर होने के बावजूद व्यंग्यात्मक शैली के इस्तेमाल से जिंदगी के अनोखे पहलुओं को बड़े ही दिलचस्प ढंग से पेश किया गया है। आशा है कि आप इस किताब को पढ़ना बेहद पसंद करेंगे। इसी के साथ मिलेंगे
listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. హాయ్ హలో విఐటి, మీరు వింటున్నారు విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. నేను మీ వైషు. ఈ చందమామ కథల ద్వారా మంచి మంచి కథలు చెప్పడానికి వచ్చేసానండి. ఈ ఆలస్యం చేయకుండా స్టార్ట్ చేసేద్దాం. కథ నిజాయితీ. సీతాపురం అనే ఊరిలో రామయ్య కట్టెలు కొట్టుకుంటూ జీవనం సాగించేవాడు. రోజులాగానే అడవికి వెళ్ళాడు. చెరువు గట్టు మీద ఉన్న చెట్టు ఎక్కి కట్టెలు కొడుతుండగా తన చేయి జారి గొడ్డలి చెరువులో పడిపోయింది. తన జీవన ఆధారమైన గొడ్డలి నీటిలో పడిపోవడంతో రామయ్య చాలా బాధపడ్డాడు. విచారంతో ఇంటికి వెళ్లకుండా చెరువు గట్టు మీద కూర్చొని ఏం చేయాలో తెలియక ఆలోచనలో పడ్డాడు. అతని బాధ చూసిన జలదేవత నీటిలో ఎంచి బయటకు వచ్చి రామయ్యకు దర్శనమిచ్చింది. జలదేవత రామయ్య విచారానికి గల కారణం తెలుసుకొని నీటిలోకి వెళ్లి వెండి గొడ్డలి తెచ్చి రామయ్యకు ఇచ్చింది. రామయ్య ఆ వెండి గొడ్డలి తనది కాదన్నాడు. దీంతో జలదేవత మళ్లీ నీటిలోనికి వెళ్లి బంగారు గొడ్డలితో బయటికి వచ్చింది. దానిని రామయ్యకు ఇచ్చింది. కాని రామయ్య ఆ గొడ్డలి తనది కాదు అన్నాడు. జలదేవత మళ్లీ నీటిలోకి వెళ్లి మామూలు ఇనుపగొడ్డలితో బయటకు వచ్చింది. తన ఇనుపగొడ్డలిని చూసిన రామయ్య సంతోషంతో ఆ గొడ్డలి తనదే అంటూ రుణపడి ఉంటానంటూ చెప్పాడు. తన నిజాయితీని మెచ్చిన జలదేవత రామయ్యకు వెండి, బంగారం మరియు ఇనుపగొడ్డలి 3 ప్రసాదించింది. రామయ్య సంతోషంగా ఇంటికి వెళ్ళాడు. రామయ్య జరిగిన విషయాన్ని తన భార్యతో చెబుతుండగా దొంగచాటుగా సీతయ్య విన్నాడు. సీతయ్య కూడా ఆ మరునాడు రామయ్య లాగానే అడవికి వెళ్ళాడు. సీతయ్య చెరువు గట్టు మీద ఉన్న అదే చెట్టును ఎక్కి కట్టెలు కొడుతూ కావాలనే తన గొడ్డలిని నీటిలో పడేశాడు. కావాలనే గట్టు మీద కూర్చొని గట్టిగా ఏడ్చాడు. ఇది చూసిన జలదేవత నీటిలోంచి బయటకు వచ్చి సీతయ్య బాధకు గల కారణం తెలుసుకుంది. దీంతో జలదేవత నీటిలోకి వెళ్లి ఇనుపగొడ్డలితో బయటకు వచ్చింది. కాని సీతయ్య అది తనది కాదంటూ అబద్ధం చెప్పాడు. దీంతో జలదేవత మళ్లీ నీటిలోకి వెళ్లి బంగారు గొడ్డలితో బయటకు వచ్చింది. బంగారు గొడ్డలి చూసిన సీతయ్య అది తనదే అంటూ ఆనందించాడు. నిజం తెలిసిన జలదేవత మూర్ఖుడా, అతి ఆశ పడతావా, నిజాయితీగా బతకాలి అంటూ కోపగించుకుంది. ఈ కథ ద్వారా మనకు ఏం తెలిసింది? అతి ఆశ పడకూడదు, ఇతరుల వస్తువులకు ఆశపడకూడదు, నిజాయితీగా ఉండాలి. అప్పుడు రామయ్యలా మనకు మంచే జరుగుతుంది. ఇంకా మంచి కథలు వినాలనుకుంటే వింటూనే ఉండండి విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. మీ వైషు. Dear listeners, you had listened to the program Team Speak Time in VIT Community Radio 90.8. Thank you for listening. Song is presented by SparkX Music Band.
விஐடி பண்பலையின் விவாத மேடை. ஆரோக்கியமான வாதங்களுடன், அன்றாட நிகழ்வுகளின் தரவுகளுடன், மக்களின் குரல்கள் ஒன்றிணையும் கருத்துக்களம். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி காரசார நிகழ்ச்சிக்காக நான் ஜனனி, என் கூட சில தோழிகள் இருக்காங்க. இன்னைக்கு அவங்கள அறிமுகப்படுத்திக்கலாம். வணக்கம், நான் சஞ்சு. வணக்கம், நான் சுபஸ்ரீ. வணக்கம், நான் சௌபாக்கியா. வணக்கம், நான் கீர்த்தனா. வணக்கம், நான் ஜனனி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நேர நிர்வாகம். நேரம் நம்ம எந்த அளவுக்கு சேவ் பண்ணணும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னாலே இன்னைக்கு காலத்தில் கொஞ்சம் கம்மி தான், குறைஞ்சிட்டே வருதுன்ட்டு சொல்லலாம். இப்போ டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சுபஸ்ரீ? டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே டைம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வேஸ்ட் பண்ணிட்டா நமக்கு திருப்பி கிடைக்காத ஒரே ஒரு விஷயம் டைம் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால நம்ம டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்றதை விட ஒரு வேலை பண்றதுக்கு டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்வேன். டைமை வேஸ்டே பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ இருக்க காலத்துல நிறைய வேஸ்ட் பண்றோம் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம பண்ற எல்லா விஷயமும் நம்மளுக்கு பயனுள்ளதா இருக்கிறதே கிடையாது. அதனால டைம் பார்த்து அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயன்படுத்திக்கணும். இப்போ அவங்க சொன்னது கரெக்டு தான். இப்போ டைம் அப்படின்றது யாருமே சேவ் பண்ணுறது கிடையாது. இப்போ முன்னாடி பழமொழியே சொல்லியிருப்பாங்க, காலம் பொன் போன்றது அப்படின்னு. இப்போ ஒரு செகண்டை நம்ம வேஸ்ட் பண்ணால் கூட அது அந்த ஒரு செகண்டில் நம்ம திருப்பி அது இது இப்போ ரிவைன் பண்ணி எடுக்கவே முடியாது. ஒரே ஒரு விஷயம் டைம் மட்டும்தான். அது எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது முன்னாடியே ஒரு ஷெடியூல் போட்டு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போகிறவங்க அந்த டைமில் தான் எல்லாத்தையும் தேடிட்டு இருப்பாங்க. காலையில் எந்திரிச்சு தான் எல்லாத்தையும் தேடிட்டு, இதில் முன்னாடி நாள் நைட்டே நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அது மார்னிங் போகும்போது அது யூஸாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour 1/2 hours கிட்ட எடுத்துப்பாங்க. சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு சில பேரில் 2 மணி நேரம் கூட சாப்பிடுவாங்க. அதை டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்ற மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த வேலையெல்லாம் நம்ம ஒரு 10 நிமிஷம் பண்ணுற வேலையை ஒரு 1/2 hour 1 hour ஆக்கணும்னா அதில் டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம குறைச்சிக்கலாம். இப்போ கீர்த்தனா சொன்னதை கேட்டிங்களே சஞ்சு, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி. டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம். சின்ன வயசுலேருந்து ஆரம்பித்து காலேஜ் வேலை அந்த மாதிரி போகிற வரைக்கும் எப்போவுமே டைம்ன்றது கூடயே இருக்கும். பங்க்சுவாலிட்டின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் தான் முக்கியமான விஷயம்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் சொன்ன மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் சின்ன சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் கண்டிப்பாக டைம்ன்றதை நம்ம லைஃப்பில் மேனேஜ் பண்ணி ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு காலத்தில் இந்த ப்ராவர்பை யாருமே பயன்படுத்தலன்னு தான் சொல்ல முடியும். அந்த காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. இந்த ப்ராவர்பை யாரும் இன்னைக்கு காலத்தில் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறதுல தான் சொல்லணும். அவங்களுக்கு கடமையே எவ்வளோதான் பெருசாக இருந்தாலும் அந்த டைமை கரெக்டாக இது பண்ணிக்கிறதுல. இப்போ மார்னிங் ஸ்கூல் போகிற பசங்களே பார்த்தீங்கன்னா டெய்லி லேட் கம்மர்ஸ்ன்ட்டு பாதி பேர் வருவாங்க. இப்படி இருக்கும்போது அவங்க பஸ் மிஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கிளம்பும்போது பஸ் மிஸ் பண்ணுறது, ஆட்டோ மிஸ் பண்ணுறது. டைம் தான் எல்லாத்துக்குமே முக்கியம். பிஃபோராக கிளம்பிட்டோனாலே நம்மளுக்கு அந்த டைம் கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கூலுக்கு கரெக்டாக 9 o'clock போகலாம். இப்போ சுபஸ்ரீ நீங்கள் சொல்லுங்கள், டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணணும்? என்ன கேட்டிங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏன் லேட்டாக போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, அவங்க நைட்டே எதுவுமே எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா எனக்கும் என் வீட்டில் சில விஷயங்கள்லாம் நடக்கும். காலையில தான் ஐடி கார்டு தேடுறது, ஷூ தேடுறது, சாக்ஸ் தேடுறது, இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல ஒவ்வொரு 5 minutes நம்ம வேஸ்ட் பண்ணுவோம். கீர்த்தனா சொன்ன மாதிரி அதெல்லாம் நம்ம முன்னாடியே எடுத்து வச்சுக்கிட்டு, முன்னாடி நாள் நைட்டே ப்ரிப்பேரா எடுத்து வச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருந்தோம்னா காலையில பஞ்சுவலா இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம்னு பாத்தீங்கன்னா, இவங்க எதுலலாம் டைம் வேஸ்ட் பண்றாங்கன்னா, ஒண்ணுமே இல்லாத விஷயத்துல டைம் செலவு பண்ணிட்டு காலைல கிளம்பும் போது பிரேக்ஃபாஸ்ட் கூட அவாய்ட் பண்ணிட்டு வர பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எதுலாம் டைம் வேஸ்ட் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, இப்ப காலகட்டத்துல இருக்க பசங்க காலையில எழுந்த உடனே அந்த மொபைல் போன்ஸ்ல தாங்க கண்ணே திறக்கிறாங்க. அதுலயே எனக்கு கேட்டா ஒரு 1/2 hour வேஸ்ட் ஆயிடுது. காலைல எழுந்த உடனே அந்த 1/2 hour அந்த மொபைல் எல்லாம் பார்க்காம எழுந்து ரெடி ஆனாங்கன்னா அவங்க உடலுக்கும் டிஃபன் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு பஞ்சுவலா ஸ்கூலுக்கு வரலாம் நான் நினைக்கிறேன். அவங்க சொன்னது கரெக்ட் தான். இருந்தாலும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பசங்க ரொம்பவே டைவர்ட் ஆயிருக்காங்க. ஸோ அதனாலே என்ன ஆகுதுன்னா, அந்த காலத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்போ இருக்கிற பசங்கக்கிட்ட டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது சுத்தமாக இல்லை.
ஸ்கூல் பசங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எதால வந்து அவங்க இது பண்ணுவாங்கன்னா காலையில் லேட்டாக எந்திரிக்கிறது. 8 மணி ஸ்கூல்னா 7:30 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க. இந்த 7:30 மணிக்கு இருந்துச்சு அந்த ஆஃப் அன் ஹவரில் வந்து கண்டிப்பாக அவங்களால ரெடி ஆக முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா 8:10 கிளாஸ்க்கு 8:10 தான் போவாங்க. என்னடா இது 8 மணி கிளாஸ்க்கு 8:10 வந்தீங்கன்னா நான் எப்படி உன்னை உள்ளே சேர்ப்பேன். அவங்களுக்கு பேரே வந்து தனியாக ஒன்று வச்சிருப்பாங்க, லேட் கம்மர்ஸ் அப்படின்ட்டு. ஒரு நாள் லேட்டாக வந்தாலும் சரி, ஒரு நாள் லேட்டாக வந்துட்டு அவங்க ஒரு 10 நாள் கழிச்சு வந்து லேட்டாக வந்தால் கூட நீ டெய்லியுமே லேட்டாக தானே வர, உன்னை எதுக்கு நான் உள்ளே சேர்க்கணும், அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பான். இதுக்கு வந்து அவங்க காலையிலே அலாரம் வச்சுட்டு ஒரு 6:30 அப்படி எழுமுனா வந்து அவங்க கொஞ்சம் சீக்கிரமாக வரலாம் ஸ்கூலுக்கு. அப்போ ஆனால் வந்து அலாரம் மேட்டரே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கிறதே வந்து 7 மணி 8 மணிக்கு தானே கிளாஸு, நம்ம ஒரு 7:30 மணிக்கு எந்திரிச்சா போகுது. சில பேர்லாம் வந்து 7:30 மணிக்கு அலாரம் வச்சா கூட அதை கட் பண்ணிட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் தூங்கலாமே அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, நினைப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் டைம் வந்து கரெக்டாக எழுமுனா வந்து மார்னிங் சீக்கிரமாக போகலாம். கண்டிப்பாக ஸ்கூல் பசங்கன்னு வரும்போது அவங்க வந்து லேட் பண்ணுவாங்க தான். கண்டிப்பாக எல்லா வேலையும் அவங்க அம்மாவே பண்ணோன்னு எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு. பசங்களும் கொஞ்சம் செய்யணும். இந்த ஐடி கார்டு, லஞ்ச் பாக்ஸு இதெல்லாம் அவங்களே கொஞ்சம் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் அவங்க நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டாங்கன்னா ஸ்கூலுக்கு சீக்கிரமாக போகலாம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் டைம் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து கம்மிப்படுத்திடும். நம்ம லைஃப் இப்போ வந்து அவசரமாக ஏஞ்சி கிளம்புற ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மிப்படுத்தும் டைம் மேனேஜ்மெண்ட்டை நம்ம ஒழுங்காக இது பண்ணணும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், டைம் மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறீங்க? டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து வாழ்க்கையில் நம்ம தினமும் செய்கிற வேலைகளில் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். எல்லா வேலையிலுமே டைம் மிச்சத்தை படுத்தணுன்னா நம்மளால் வந்து நிறைய விஷயங்களை செய்ய முடியும். அவசரமாக சில வேலைகளை செய்யும் போது சில பேர் எதையாவது மிஸ் பண்ணிடுவாங்க, லேட்டாக போகிறது ஆஃபீஸில். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் டைம் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணாததுனால இருக்குது. வாழ்க்கையில் எப்போவுமே அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. இப்போ அவங்க சொன்ன மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றனால நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தடங்களா போகுதுன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா ஒழுங்கா ப்ராப்பரா பார்த்துட்டு இப்போ 10 மணிக்கு பண்ண வேண்டிய வேலையை நம்ம வந்து 9:50க்கே ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த வேலை வந்து இன்னும் சக்சஸ்ஃபுல்லாவே போகும். இதுவே நம்ம ஒரு 10:10க்கு வந்துட்டோம்னா அந்த டென்ஷன்லயே வந்து பாதி விஷயம் மறந்துடும். உதாரணத்துக்கு இப்ப வந்து எக்ஸாம் ஹால்குள்ள போற பசங்க 10 மணி எக்ஸாம் போனோம், அந்த எக்ஸாம் ஹால்க்கே அவங்க 10:10க்கு தான் போனா அந்த டென்ஷன்லயே அவங்க மார்க்ஸ் கம்மியா எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். டைம் அப்படின்ற ஒண்ணுத்த வந்து நம்ம ரொம்ப சேவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து டைம் மேனேஜ்மெண்ட்னால நம்ம என்னென்னலாம் இழக்கிறோம்னு நினைக்கிறீங்க? இப்போ கரெக்டாக டைம் ஃபாலோ பண்ணாததுனால நம்ம லைஃப்பில் என்னென்னலாம் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நிமிஷம் நம்ம லேட்டாக போகிறோம்னு வச்சுக்கோ. இப்போ வந்து ஒரு 8 மணிக்கு வந்து கிளாஸ் அப்படின்னா நம்ம அது 8:10க்கு போகும்போது நீ வந்து கிளாஸில் உட்கார், நான் வந்து அட்டெண்டன்ஸ் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டும் நம்மளுக்கு வந்து உட்காந்ததுக்காக ஒரு அப்போ நம்மளுக்கு அது வேஸ்ட்டு தானே. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக செய்கிறேன் அப்படின்றப்ப நம்ம வந்து டைம் மேனேஜ் பண்ணணும்னு நினச்சிட்டு சில பேர் செய்வாங்க. அந்த டைம் மேனேஜ் பண்ணணும்னு செய்கிற வேலையை கூட வந்து கடகடன்னு செஞ்சுட்டு அது ஒரு யூஸ்லெஸ்ஸாக போயிடும், செஞ்சும் அது யூஸ்லெஸ்ஸாக போகும். இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம தவிர்த்துக்கலாம். கண்டிப்பாக டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்ல வந்தால் பஸ்ஸு, ட்ரெயின் நிறைய விஷயத்தில் இப்போ சிட்டிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக போகும், பஸ் வந்து டிராஃபிக்கில் மாட்டிக்கும். ஸோ இந்த டிராஃபிக்கெல்லாம் கன்சிடர் பண்ணி நம்ம முன்கூட்டியே கிளம்பணும். ஸோ ஜாப் போகிறவங்க, ஸ்கூலுக்கு எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட்டுன்றது வந்து சின்ன வயசுலேருந்தே ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். திடீர்னுட்டுலாம் யாராலையும் அப்படியே அந்த நடைமுறையில் அப்படி வாழ முடியாது. ஏன்னா வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் இந்த டைமில் படிக்கணும், எக்ஸாம்லலாம் மோஸ்ட்லி ஷெடியூல் போடுவாங்க, காலைல இந்த டைமில் எழுந்து படிக்கணும், டைம்ஸ்லாம் வெளில கிளம்பிடணும்னு. ஆனால் அது வந்து நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். முன்னாடி நாள் இருக்கிற ஆர்வம் அதுக்கப்புறம் அது இருக்கிறதில்ல. எனக்கு கேட்டால் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம அதை வந்து கடைப்பிடிக்கணும், கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணாதான் வந்து. சில பேர் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் இந்த டைமில் இருப்பாங்க, அது எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறாங்க, அவங்க வேலையை முடிச்சாங்களா அப்படின்றது இல்லை. முக்கியமாக வந்து வேலைக்கு போகிற இடத்துலலாம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டுன்றது ரொம்ப முக்கியம். அவங்க முக்கியமாக கவனிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை தான். வேலை நடக்குது தப்பு அப்படின்றதெல்லாம் விட்டு இது மாதிரி நிறைய விஷயங்கள். இதனால தான் நிறைய ஜாப்ஸ் கூட சில பேருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்தே சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு ப்ராக்டிஸ் இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க இப்ப கேட்டீங்க இல்லையா, இந்த கேள்விக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாதனால நம்ம எதெல்லாம் இழக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா டைமை தாங்க இழக்கிறோம். ஏன்னா ஒரு வாழ்க்கையில நம்ம வந்து போனதை வந்து திருப்பி எடுக்கவே முடியாது அப்படின்றது வந்து அது டைம் தான் நான் சொல்வேன். ஒரு 5 நிமிஷத்தோட மதிப்பு வந்து அந்த 5 நிமிஷம் இழந்தவங்களுக்கு தான் நிறைய தெரியும். டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில வந்து நம்மளை விட்டு நிறைய இழந்து போகும். இப்ப உதாரணத்துக்கு சஞ்சு சொல்ற மாதிரி ஒரு டைம் கீப் அப் பண்ணலன்னா நம்ம வாழ்க்கையில வந்து நம்மளுக்கு வந்து வேலை வாய்ப்பு அப்படின்னு ஒண்ணு இல்லாம போறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு.
மாணவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க மேல வந்து ஒரு பிளாக் மார்க் மாதிரி வந்துடும். நீங்க சொன்னீங்க இல்லையா லேட் கம்மர் அப்படின்ற ஒரு பிரிவு இருக்குன்னு, அது ஒன்ஸ் ஆரம்பிச்சிட்டாலே அவங்க முடிகிற வரைக்கும் அந்த இதுலயே தான் இருப்பாங்க. டைம்ன்றது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தது வெறும் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள பற்றி மட்டும் தான் பேசிகிட்டு இருந்தோம். டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கீப் அப் பண்ணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து வீட்டில் இருக்க விமென்ஸ் பெண்கள், ஏன்னா பெண்கள் தான் வந்து வீட்டில் வந்து நிறைய ஒர்க் பண்ணுறதுலையும் சரி வீட்டில் வேலை செய்யறதுலையும் சரி பெண்களுடைய முக்கியத்துவம் டைமில் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்வேன். இப்போ அவங்க பெண்கள் எப்படி வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக பெண்கள் வரும்போது டைம் மேனேஜ்மெண்ட்கான பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளே உமன்ஸ் தான். ஏன்னா வீட்டில் அவங்க தான் எல்லா வேலையும் கரெக்டாக மேனேஜ் பண்ணுறாங்க. ஒரு உமன்ன்றது வீட்டில் தப்பாக போனாங்கன்னா கரெக்டாக மற்ற விஷயங்கள்லாம் அவங்க ராங்காக தான் போகும். ஸோ அவங்க கரெக்டாக இருக்கும். அவங்க சொல்கிறது கரெக்டு தான். இப்போ வந்து ஒரு லேடி வீட்டில் இருக்காங்கன்னா அவங்க வந்து கரெக்டாக மற்றவங்களுக்கு வந்து இந்த டைமில் இந்த வேலையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறத எடுத்து கொடுக்குறதே வந்து அவங்க தான். இப்போ வந்து குழந்தைங்க வந்து இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்களோன்னு சரி அவங்கள வந்து இந்த டைமுக்கு வந்து ரெடி ஆக்க வேண்டியது அவங்க தான். இப்போ வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போகிறாங்கன்னா அதெல்லாம் அதுக்கு முன்னாடியே அவங்க எடுத்து கொடுக்கறது அவங்க. இப்போ அவங்க லேட் பண்ணால் வந்து அவங்க ஃபேமிலியே லேட் ஆகும். அந்த மாதிரி தான் இப்போ வந்து காலையில் இருந்துச்சு அவங்க ஒர்க்கை வந்து அவங்க கரெக்டாக பண்ண ஸ்டார்ட் பண்ணாதான் அவங்கள பார்த்து பின்னாடி அம்மா மட்டும் செய்கிறாங்களே நம்ம போயிட்டு ஹெல்ப் பண்ணலாம் கூட அந்த மாதிரி செய்வாங்க. அப்படியும் வேஸ்ட் பண்ணுறது எப்படி வேஸ்ட் பண்ணுவாங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ சமையல் செய்கிறாங்கன்னா அது வந்து சமையல் மட்டுமே அவங்க தனியாக செய்ய மாட்டாங்க. இப்போ வந்து அது கூட இன்னொரு வேலையும் சேர்த்து செய்வாங்க. டிவி பார்த்துக்கிட்டே செய்யறதோ அப்படி இல்லைன்னா ஃபோன் பேசிக்கிட்டே செய்யறதோ. இப்போ வந்து அது கூட எக்ஸ்ட்ரா நம்ம இன்னொரு வேலையை டபுள் வேலையாக அது பார்த்தோன்னா வந்து அது வந்து எக்ஸ்ட்ரா தான் ஆகும். டைம் வந்து நான் அதுக்கு வந்து 10 நிமிஷம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு 20 நிமிஷமாக ஆகும். ஒரு வேலையை செஞ்சால் அது மட்டும் தனியாக அது மட்டுமே செஞ்சால் வந்து அந்த வேலையை சீக்கிரமாக நம்ம முடிக்கலாம். பெண்கள் தான் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்கள பார்த்து தான் வீட்டில் இருக்கிறவங்களாம் ஃபாலோ பண்ணுவாங்க. முக்கியமாக பசங்களாக இருக்கட்டும் அவங்களுடைய ஒரு வேலை பாதிச்சதுன்னா கூட ஸ்கூலுக்கு போகிற பசங்களாக இருக்கட்டும் வேலைக்கு போகிற ஹஸ்பண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து எல்லா விஷயத்தையுமே அவங்களோட டைமை வந்து அது ஸ்பாயில் பண்ணிடும். அதே சமயம் வந்து ஒர்க்கிங் உமன்ஸ் வந்து அவங்களுக்கு தான் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா வீட்டில் வேலை செஞ்சுட்டு திருப்பி போயிட்டு அவங்க ஆஃபீஸில் வந்து எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் அவங்க ஒர்க் பண்ணணும். முக்கியமாக அவங்க ட்ராவலிங் பீரியட் பார்த்தீங்கனாலே எவ்வளோ அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண ஒரு 11 o'clock ஆஃபீஸ்னால் ஒரு 10 அந்த மாதிரி 1 hour பிஃபோரே கிளம்பி போகிறது அந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவங்க கொஞ்சம் லேட்டாக போனாங்கன்னா ஆஃபீஸில் பிரச்சனை அதையே வீட்டில் காட்டுவாங்க. அதே மாதிரி ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்க்கும் இது நிறைய பிரச்சனையாக இருக்கும். என்ன கேட்டோம்னா டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்க யார் வாழ்க்கையில பயன்படுத்தோ இல்லையோ பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க எல்லாருமே டைம் வந்து மேனேஜ் பண்ணியே ஆகணும். ஏன்னா இப்போ ஆண்களையும் பெண்களையும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் எல்லா வேலையும் செய்யக்கூடிய அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கு. ஸோ அவங்க தான் வந்து என்ன கேட்டோம்னா டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வந்து ஒரு பெண் அவங்க வாழ்க்கையில இருந்தாதான் அவங்களால எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். காலேஜ் போகிற பொண்ணா இருக்கட்டும் ஸ்கூல் போகிற பொண்ணா இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து காலேஜில் இருக்க வேலைகளையும் முடிக்கணும். வீட்டுக்கு வந்தும் பெண்கள் வீட்டில் வேலை செய்யணும். அதுக்குன்னு நான் ஆண்கள் செய்கிறதே இல்லைன்னு சொல்லலை. ஆண்களை கம்பேர் பண்ணும்போது பெண்களுக்கு தான் நிறைய வேலைகள் இருக்குது. அவங்க ஒவ்வொரு வேலைக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்து கரெக்டாக பிரித்து வச்சுட்டு செஞ்சால் மட்டுமே அவங்களால எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. அந்த 24 மணி நேரம் எத்தனை பேர் வந்து நல்ல விதமாக யூஸ் பண்ணுறாங்க, எத்தனை பேர் வந்து தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. டைம் மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி அதே 24 hours ஒருத்தவங்க பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க, அதே 24 hours ஒருத்தர் கெட்டும் போவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் வச்சுருக்கீங்களா? அது மாதிரி நிறைய இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் இந்த படிக்கிற பசங்க அப்படிலாம் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு ஒரு 1 week முன்னாடியிலேருந்தே டெய்லி நைட் ஸ்டடீஸ் பண்ணுறது, மார்னிங் எழுந்து படிக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயம் ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இன்னும் வரலையே அதுக்கு முன்னாடி பார்த்துக்கலாம், முன்னாடி நாள் நைட் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நேரத்தை அப்படியே வீணடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நீங்க கேட்ட கேள்வி என்னால புரிஞ்சுக்க முடியுது ஜனனி. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா எத்தனை பேர் வந்து அதே 24 மணி நேரத்துல வந்து பாதி பேர் அச்சீவ் வராங்களே, ஏன் மிச்ச பேர்லாம் அச்சீவ் பண்றது இல்ல அப்படின்னு நீங்க கேட்க வரீங்க. எனக்கு புரியுது. அது ஏன்னா அந்த பாதி பேர் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றதை விட அவங்க வந்து இருக்கிற டைமை வந்து யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா அச்சீவ் பண்ணாதவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க பண்ணக்கூடிய விஷயத்துலயும் நிறைய நல்லதுகள்லாம் இருக்கு. ஆனா அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கைக்கு அது பயனுள்ளதா இல்லாத விஷயங்கள்ல டைம் வேஸ்ட் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம காரசாரம் நிகழ்ச்சியில டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி நிறைய விஷயங்களை பேசிட்டு இருந்தோம். இது ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் தொடரும். உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும்,
உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாம்பே. VIT 90.8. Ladies and gentlemen, you're listening to VIT Community Radio 90.8 FM. Engage, evolve, empower. வணக்கம், இது விஐடி பண்பலை 90.8. இது வரைக்கும் நம்ம காரசார நிகழ்ச்சியில் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், பெண்கள் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டு வந்தோம். இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள்லாம் வந்து மாணவர்கள்னு சொல்ல முடியாது, எல்லாருமே மோஸ்ட்டாக ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் வச்சுருக்க எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்து அந்த சோஷியல் நெட்வொர்க்ஸை வந்து நிறைய பயன்படுத்துகிறாங்க. அதனாலலாம் கூட டைம் மேனேஜ்மெண்ட் பாதிக்கப்படுது அப்படின்றத நான் சொல்கிறேன். இன்னைக்கு நீங்கள் எல்லாம் என்ன சொல்கிறீங்க? சோஷியல் மீடியா வந்து இப்போது எல்லாரோட லைஃப்லையுமே ஒரு பார்ட்டாகவே ஆயிடுச்சு. எல்லா வேலைகளையும் மிச்சம் பண்ணுன்றதுக்காக தான் வந்து இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, மொபைல் ஃபோன்ஸ் அந்த மாதிரி நிறைய இன்வென்ட் பண்ணாங்க. ஆனால் அதுலேயே நம்ம டைமை ஃபுல்லாகவே ஒரு டைம் பாஸ்ன்றதை போய் எல்லா நேரத்தையும் அதுலேயே செலவு பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேரை பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் சார்ஜர் அதோட தான் இருப்பாங்க எப்பவுமே, எந்த வேலையும் பார்க்கறது இல்லை, படிப்பு அந்த மாதிரி பேரண்ட்ஸோட பேசுறது அந்த மாதிரி நிறைய விஷயங்களை விட்டு எப்போ பார்த்தாலும் ஃபோன்ஸ் அந்த மாதிரியே இருக்காங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டுன்றது ஆல்ரெடி ரொம்ப கம்மியாக இருந்தது. இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்ததுக்கப்புறம் இன்னும் அது ரொம்பவே கம்மியாயிடுச்சு. யாரும் டைம் மேனேஜ்மெண்ட்டுன்றது ஒன்று ஃபாலோவே பண்ணாமல் போயிட்டாங்க. ட்ராவல் பண்ணும்போது எப்பவுமே ஒரு ஃபோன்ஸ் தான். டைம் இந்த மாதிரி வந்து லேட்டாக போருமே அப்படின்ற விஷயம்லாம் இல்லை. நைட்டு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு லேட்டாக தூங்குறது. காலையிலையும் சில பேர் பார்த்தீங்கன்னா எழுந்துட்டு ரெடி ஆகாமல் ஃபோன் ஃபஸ்ட்டு எழுந்த உடனே ஃபோன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைங்களாம் செய்வாங்க. எனக்கு கேட்டால் இதை ரொம்ப கம்மி பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சோஷியல் நெட்வொர்க்ஸ் வந்து இப்போ காலகட்டத்தில் இருக்க மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி மாணவிகள் மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் அதுக்குள்ளேயே முழுகி போயிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்க ஸ்கூல்ஸ்லையும் சரி காலேஜ்லேயும் சரி எந்த ஒரு மாணவியோ இருக்கட்டும், நீங்கள் வந்து ஒரு மொபைல் ஃபோன் இல்லாமல் பார்க்கவே மாட்டீங்க. அதனால அவங்க வாழ்க்கையில் எதெல்லாம் இழக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா டைம் மேனேஜ்மெண்ட். அந்த டைம் மேனேஜ்மெண்ட்ன்ற ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில் வந்து அப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்பாங்க போல இன்னும் போக போக. ஏன்னா அவங்க வந்து எப்ப பார்த்தாலும் கையில வந்து ஒரு ஃபோன், அதனால அவங்க படிப்பும் கெடுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க வந்து இந்த டைம்ல நம்ம படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு மெசேஜ் வந்துருச்சுன்னா அப்படியே அந்த புக்கை வந்து எடுத்து வச்ச புக்கை கூட எடுத்து வைக்க டைம் இல்லை, அப்படியே கால் பேசிட்டு போறது இல்லை டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறது அந்த மாதிரி போயிட்டாங்க அப்படின்னு ஃபீல் ஆகுது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா முன்னெல்லாம் பெரியவங்களே வந்து அவங்களோட ரிலேஷன்ஸாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் நேரில் பார்த்து பேசுவாங்க. அவ்வளோ தூரம் போய் நம்ம பேசினாலும் அதில் வந்து ஏதாவது ஒரு மீனிங்ஃபுல்லாக ஏதாவது ஒன்று பண்ணுவோம், டைம் வேஸ்ட் அப்படின்ற வந்து ஃபீல் ஆகாது. இப்போ பார்த்தோன்னா அவங்களே ஃபோனில் தான் பேசுகிறாங்க, அவங்களும் ஃபோன்லேயே தான் இருக்காங்க. அதனால ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன் அப்படின்றது ஒன்று இல்லவே இல்லை. டைம் மேனேஜ்மெண்ட் ஆகுதுன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அவங்க கிட்ட நேரில் போய் பேசுறது வந்து டைம் வேஸ்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். அது மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இப்போ வந்து டைம் சேவ் பண்ணுறோம் அப்படின்னு அந்த சோஷியல் மீடியாக்குள்ளே வந்துட்டு ஒரு நட்பு அந்த மாதிரி ஒரு விஷயமும் இல்லாமல் போயிட்டு இருக்கு. அதே சமயம் அவங்க வந்து பேசிட்டு மட்டும் ஃபோன் அப்படியே வச்சுறது கிடையாது. பெரியவங்களே வந்து அந்த ஒரு சோஷியல் நெட்வொர்க்குள்ளே எவ்வளோ இழுத்துருக்காங்க அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். கேம்ஸ் விளையாடுறதா இருக்கட்டும், நீங்கள் சொல்கிற மாதிரி ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் அப்படின்னு ஒன்று கையில் இருந்துட்டாலே போதும். அவங்களே அவங்க ஆஃபீஸ்க்கெல்லாம் லேட்டாக போகிறாங்க, ஸ்கூலுக்கு பசங்க லேட்டாக வரத்துக்கு பின்னாடியும் அவங்க வீட்டில் இருக்க பெரியவங்க தான் ஒரு ரீசனாக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ சோஷியல் மீடியான்றது எல்லாரும் சொன்ன மாதிரி நிறைய பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதுதான் ஆக்சுவலாக நம்மலாம் சின்ன பசங்களாக இருந்தப்போ யார்கிட்டையுமே மொபைல்ஸ் கிடையாது. இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்கிட்ட கூட கண்டிப்பாக ஒரு மொபைல் இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். இதனால நிறைய பேர் தூங்குறது கூட இல்லை, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நைட்டெல்லாம் கேம்ஸு இந்த மாதிரி நிறைய கேம்ஸ்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. ரோட்டில் போகிறப்ப கூட ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிகிட்டே போகிறாங்க. இதெல்லாம் ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமே கிடையாது. இந்த சமூக வலைத்தளத்தில் பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளம் மட்டும்தாங்க இப்போத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணுற ஒரே விஷயம் வந்து இந்த சமூக வலைத்தளம் மட்டும்தான். இதால் வந்து நம்மளுக்கு நிறைய பாதிப்புகளும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம என்ன சொல்கிறது போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவோம். அதில் போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு வேணாம். அதில் வந்து நம்ம அப்படியே ஃபுல்லாக மூழ்கிடுவோம். இப்போ படிக்கலான்னு அந்த புக்கு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, அந்த புக்குக்கு மேலே ஒரு மொபைல் ஃபோனோ ஏதோ ஒன்று வச்சுட்டு அதில் படிக்கிறேன்ற பேரில் வந்து
அதில் இருக்கிற மேட்டர் தான் பார்ப்பாங்களே கண்டிப்பாக அது படிக்க மாட்டாங்க. படிக்காமல் போனால் என்ன ஆகும், மறுநாள் வந்து நம்மளுக்கு படிக்காததுனால எக்ஸாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. உடல் ரீதியாக எதெல்லாம் பாதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நேரம் அதுவே யூஸ் பண்ணுறதுனால கண்ணு கெட்டு போகுது. ஃபஸ்ட்டு சொல்ல போனீங்கன்னா கண்ணு கெட்டு போகுது. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மைண்டில் வந்து அது ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கும். அதை தவிர வந்து அதை நம்ம இன்னொரு விஷயத்தை அதுவே யூஸ் பண்ணிட்டு இருக்கனால இன்னொரு விஷயத்த மறந்துடுவோம். மறக்கிறதுனால என்ன மறப்போம், நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஒர்க்ஸ் தான் மறப்போம். இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் மறக்கிறதுனால கடைசி நிமிஷத்தில் நமக்கு அது ஞாபகம் வர்றதுனால அந்த நம்ம இம்பார்ட்டன்ட் ஒர்க் சின்ன காலகட்டத்தில் நம்ம பண்ணி முடிக்க வேண்டியதாக இருக்கும். அந்த சின்ன டைம் வந்து அந்த டைமில் நம்மளால அது பண்ண முடியாது. அதுக்கு வந்து டைம் வந்து ஜாஸ்தி ஆகும். அந்த சின்ன டைம்ல நம்மளால பண்ண முடியாத ஒரே விஷயத்தினால தான் வந்து அது வந்து என்ன சொல்லுவோம், ஒரு யூஸ்லெஸ்ஸாக பண்ணிடுவோம். அது வந்து நம்ம பண்ணி முடிச்சா கூட அது வந்து உபயோகப்படாது நம்மளுக்கு. இப்போ வந்து டைம் மேனேஜ்மெண்ட்னால நீங்கள் பர்சனலாக என்னென்னலாம் இழந்திருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள். டைம் மேனேஜ்மெண்ட்டை என் லைஃப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸே இருக்குது. மோஸ்ட்லி இப்போ நானே பேசுகிறேன்னா கூட ஒரு தடவை வந்து முன்னாடி நாள் நைட் வந்து படிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இருந்தேன். பட் அதுக்கப்புறம் வந்து ஃபோன்ஸ் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் வந்து அதில் சேட் பண்ணுறது பேசுறது அந்த மாதிரி இருந்தனால வந்து ஒரு தூக்கம் வந்து கம்மி ஆயிடுது. அதனால மார்னிங் எக்ஸாம்ஸ்க்கு எழுந்து படிக்கிறேன் அப்படின்னும் போது இப்போ 8 மணிக்கு ரெடி ஆகி கிளம்பணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மறந்து இன்னும் படிக்கலாம்னு கொஞ்சம் கொஞ்சமா அதை தாமதப்படுத்திட்டு அதுக்கப்புறமா ரெடி ஆகி காலேஜ் போறோன்னும் போது நம்ம வீட்டுல இருந்து கிளம்புறோம்னாலே ஒரு விஷயமும் எப்பவுமே தடங்களாவே ஆகும். டிராஃபிக்கா இருக்கட்டும், சில சமயம் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ஒழுங்கா இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமும் பாதிச்சு அதுக்கப்புறமா கடைசியா பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஹால்ஸ்குள்ள போகும்போது அங்க வந்து எக்ஸாம் எழுத விடாம அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளால எக்ஸாம்ஸ் ஒழுங்கா எழுத முடியாம போகுது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைங்க நானும் என் லைஃப்ல ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நான் லேட்டாக போனதுனால இப்போ நான் ரீசெண்டாக தான் ஃபேஸ் பண்ணேன். ஒரு 5 நிமிஷம் நான் அன்னைக்கு மட்டும் காலைல கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துக்கிறதோ இல்லை வந்து உட்காந்து படிச்சுட்டு இருந்ததுனால தான் லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உட்காந்து படிச்சுட்டு இருந்துட்டு அந்த 5 நிமிஷம் நான் லேட்டாக கிளம்புனதுனால 2 வாரம் எனக்கு நிம்மதி தூக்கம் அப்படின்றது ஒன்றே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாமோட செகண்ட் எக்ஸாம் அது. ஒரு 5 நிமிஷம் நான் லேட்டாக கிளம்புனால என்னால் அந்த எக்ஸாமே எழுத முடியாமல் போயிடுச்சு. அந்த எக்ஸாம் எழுத முடியாதனால பின்னாடி வர எல்லா எக்ஸாமுமே நான் வந்து மைண்டில் வச்சா ஒரு எக்ஸாம் எழுதலையே அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த எக்ஸாமை நான் எழுதுறதுக்கு 2 வாரம் திரின்னு தெரிஞ்சாங்க, அழைஞ்சிக்கிட்டே இருந்தேன். அந்த 5 நிமிஷம் நான் மட்டும் அன்னைக்கு சீக்கிரமா வந்திருந்தேன்னா எனக்கு வந்து அந்த 2 வாரம் வேஸ்ட் ஆயிருக்காது. அந்த 5 நிமிஷம் நான் கொஞ்சம் ஏர்லியா வந்திருந்தேன்னா நான் அந்த 2 வாரத்துல எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருப்பேன். பின்னாடி வந்த எக்ஸாம்ஸையும் நான் நல்லா எழுதியிருப்பேன். அதுக்கப்புறம் 1 வாரம் இருந்துச்சியா, அந்த பீஸ்ஃபுல் மைண்டே எனக்கு இல்லை. அந்த 2 வாரமும் நான் வந்து ஒழுங்கா தூங்கல. அந்த விட்டு போன 50 மார்க் மட்டுமே தான் என் மனசுல இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால வந்து நான் ப்ராப்பரா வந்து காலேஜுக்கு வரல. அப்படியே காலேஜுக்கு வந்தும் அந்த எக்ஸாம் எப்படிலாம் எழுதலான்ட்டு தெரிஞ்சிட்டு இருந்ததுலேயே மிச்ச விஷயங்கள் நிறைய நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். நம்ம எழுதி முடிச்ச பேப்பர் கொடுத்தது கூட நான் ஒழுங்கா எவால்வேட் பண்ணல. அது மூலமா நான் நிறைய மிஸ் பண்ணேன். இப்போ என் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வந்து செமஸ்டர் எக்ஸாம் அப்போது என் ஹால் டிக்கெட் என் ஃப்ரெண்டுக்கிட்ட போயிடுச்சு. ஓகேவா, மறுநாள் நீ எடுத்துகிட்டு வந்துடு, நான் வீட்டில் மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவகிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். அவள் மறுநாள் என்ன பண்ணா, வீட்டில் இருந்து ஒரு 10 நிமிஷம் லேட்டாக கிளம்பி அவள் பஸ்ஸை விட்டு காலேஜ் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. இந்த லேட்டான டைமில் என்னாச்சு, அவளும் எக்ஸாம் எழுத முடியல, நானும் எக்ஸாம் எழுத முடியல. அதுக்காக நாங்கள் போயிட்டு அலைஞ்சு போயிட்டு ப்ரோக்ராம் சேரக்ட்ட போயிட்டு சைன் வாங்கிட்டு வந்து இது பண்ணி நாங்கள் லேட்டாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணதுனால கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் எக்ஸாமும் 1 hour கழிச்சு நாங்கள் போய் எழுதியிருக்கோம். அப்போ 1 hourல வந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் அந்த இதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு இருப்பாங்க. எங்களுக்கு வந்து டைம் பத்தில் எழுத முடியல. நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தது எதுவுமே வந்து எக்ஸாம் ஷீட்ஸில் வந்து எழுத முடியலை எங்களால். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் அதனால இப்போ இதில் வந்து இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம மட்டும் கிடையாது, நம்ம கூட இருக்கிறவங்களும் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்றது தான் நான் சொல்கிறேன். இப்போ அவள் லேட்டாக வந்ததுனால எனக்கும் பிரச்சனை. இது வந்து என்னுடைய இதுவும் ஒன்று இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு அவகிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்க கூடாது, என் தப்பும் இருக்குது. ஆனால் வந்து யாருன்னா ஒருத்தர் மிஸ்டேக் பண்ணால் கூட அந்த டைம்ன்றது எல்லாருக்கும் பாதிக்கப்படுது. இப்போ என் வாழ்க்கையிலன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்பயுமே டைம் கீப்பப் பண்ணி வந்துடுவேன், பங்க்சுவலாக தான் இருப்பேன், என்றைக்குமே லேட்டாக வந்தது கிடையாது. ஸோ ஒரு நாள் என்னாச்சுன்னா நான் கரெக்டாக வந்துட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து லேட்டாக வந்துட்டாங்க. ஸோ இதனால ஹோல் கிளாஸே வந்து நாங்கள் போய் பிரின்சிபல் ரூமில் நின்னோம், அதாவது எங்கள் ஸ்கூல் டேஸில். ஸோ இதுதான் நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்தோம். நீங்கள் உங்களோட பர்சனல் ஒப்பீனியன்னு சொன்னீங்க. இதில் வந்து நான் ஒரு சின்ன கதை மாதிரி சொல்கிறேன். காலேஜில் ஒரு டீச்சர் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி லெசன் எடுக்கிறாரு. அப்போ வந்து அவர் வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்க்கு காமிக்கணும் அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணுறாரு,
ஒரு ஒரு பேக் ஆஃப் சாண்டு, அதாவது மண், கூழாங்கல், அப்புறம் கொஞ்சம் பெரிய கல், ஒரு பக்கெட் அதை எடுத்துன்னு வந்து வைக்கிறாரு. அப்போ வந்து அவர் அந்த டீச்சர் சொல்கிறாரு ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து, யாருன்னா வந்து இதை எல்லாத்தையும் வந்து இந்த பக்கெட் ஃபுல்லாக ஃபில் பண்ணணும், பாதி பாதி ஃபில்லாக இருக்கக்கூடாது, கேப்பே இல்லாமல் ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். ஒரு ஸ்டூடெண்ட் ஏஞ்சி வரான், வந்துட்டு அவன் வந்து என்ன பண்ணுறான்னா ஃபர்ஸ்ட்டு வந்து சின்ன கல்லெல்லாம் வந்து போட்டுடுறான், சின்ன கல், அதுக்கப்புறம் மண் கொட்டிடும், அதுக்கப்புறம் பெரிய கல் எடுத்து வைக்கிறான் அந்த பக்கெட்டில் வந்து. அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், அந்த பக்கெட்டில் எந்த அளவுக்கு வந்து ஃபில்லாக இருக்கும், பாதி கூட இருக்காது. இப்போ வந்து மண் அவன் செகண்டே போட்டுறதுனால மேலே வந்து அந்த மண் இருக்காது. அவர் என்ன சொன்னார், ஃபுல்லாக வந்து அந்த பக்கெட் ஃபுல்லாக வந்து அவருங்க போடுற கண்டென்ட் வந்து ரொம்ப இருக்கணும் அப்படி சொல்கிறார். ஆனால் வந்து அது ஆகவே இல்லை. அப்புறம் அந்த டீச்சர் சொல்கிறாரு, உன்னுடைய டைம் மேனேஜ்மெண்ட் இதுலேயே நல்லா தெரியுது, உன்கிட்ட டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, அண்ட் உனக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படி தெரியல அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட் சொல்கிறான், நீங்கள் எப்படி சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதும், ஃபஸ்ட்டு வந்து உன்னுடைய பெரிய வேலைங்களை நீ முதல் முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் உன்னுடைய சின்ன வேலைங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். எப்படி சார் அப்படின்னதும், ஃபர்ஸ்ட் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பக்கெட்டில் பெரிய கல் எடுத்து போட்டுடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, சின்ன கல்லெல்லாம் வந்து எடுத்து போட்டுடுறாரு. தென் மண் கொட்டிடுறாரு. மண் கொட்டினதும் அந்த பக்கெட்டை வந்து அவர் என்ன பண்ணுறாரு, ஃபுல்லாக ஷேக் பண்ணிடுறாரு. ஷேக் பண்ணதுக்கப்புறம் அதெல்லாம் இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த மண்ணெல்லாம் ஷேக் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் கண்டெய்னரும் அந்த மண் அந்த கல் எல்லாத்தோடையும் ஃபுல்லாக ரொம்ப இருக்கும். இப்போ வந்து அவர் அந்த ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படி நிற்கிறான். சார் நீங்கள் சொன்னது கரெக்ட் தான் சார், எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் கிடையாது தான் அப்படின்னு சொல்கிறான். எப்படி சார் நீங்கள் அதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டதுக்கு டீச்சர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு வந்து உன்னுடைய பெரிய வேலைங்களை நீ செஞ்சிட்டினா உன்னோட சின்ன வேலைங்களுக்கு டைம் வந்து கம்மியாக இருக்கும். பெரிய வேலைங்க கடைசியாக செய்யும் போது எப்படி இருக்கும், இப்போ நீங்கள் எக்ஸாமினேஷன்ஸில் பெரிய கொஷின்ஸை ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ணிட்டோம்னா சின்ன கொஷின்ஸுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். 3 hours எக்ஸாம்னா 2 hours நம்மளுக்கு நம்ம பெரிய கொஷினுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா அந்த லாஸ்ட் 1 hour நம்மளுக்கு வந்து சின்ன கொஷின்களுக்கு கரெக்டாக இருக்கும் டைம். ஸோ அதுதான் வந்து சார் வந்து அந்த இடத்துல மீன் பண்ணியிருக்கார். ஸோ டைம்ன்றது வந்து வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். டைமை எல்லாருமே வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். சோஷியல் மீடியா, அதுக்கப்புறம் வேற உங்களுடைய சோம்பேறித்தனத்தினால இல்லை அலட்சியத்தினாலேயோ உங்கள் டைமை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. லைஃப்பில் திரும்பவே கிடைக்காத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா டைம் ஒன்று தான். அது எல்லாமே நீங்கள் கோல்டு ரீப்ளேஸ் பண்ணலாம், லேண்டை ரீப்ளேஸ் பண்ணலாம், உங்கள் மணி கூட நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணலாம். பட் டைமை வந்து கன்ஃபார்மாக வந்து உங்களால் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம தலைப்புல பேசிட்டு இருந்தோம் இல்லையா, டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வந்து எப்படிலாம் நம்ம வந்து டைமை சேவ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? டைமை வந்து தேவையில்லாத விஷயத்துல செலவழிக்க வேணாம். முக்கியமா பாத்தீங்கன்னா ஃபோன்ஸ் அந்த மாதிரி பேசிட்டு இருந்தோம், எந்தெந்த விஷயத்துல ரொம்ப டைமை வேஸ்ட் பண்றாங்கன்ட்டு. அந்த மாதிரி விஷயத்துல வந்து கொஞ்சம் நம்ம டைமை கம்மி பண்ணிக்கலாம். ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நம்ம டைமை கொஞ்சம் குறைச்சி அதில் செலவு பண்ணலாம். முக்கியமான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா படிக்கிறது, அப்புறம் நமக்கு ஏதாவது வேலை இருந்தால் அந்த மாதிரி வேலைகளில், நமக்கு வாழ்க்கையோட உதவுற வேலைகளில் நம்ம கொஞ்சம் நேரத்தை கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணோன்னாவே டைமை ஓரளவுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். முக்கியமாக வந்து காலையில் எழுந்து கிளம்புறோன்னா 9 மணிக்கு ஸ்கூலுன்னு வச்சுக்கோங்க, இல்லை 10 மணிக்கு ஒர்க்கிங் பீப்புள்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கோன்னா ஒரு 2 hours பிஃபோரே வந்து எழுந்து ரெடி ஆகி டிராவலுக்கு கொஞ்சம் நேரம் நம்மளே டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணோம். ஒரு நாளைக்கு நமக்கு இவ்வளவு நேரம் தேவைப்படுதா, அந்த தேவைக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி, ஏன்னா ஏதாவது ஒரு தடங்கள் அந்த மாதிரி வரும். ஸோ நம்ம கரெக்டாக போகணும்னா இந்த மாதிரி விஷயங்களை மெயின்டைன் பண்ணும். முக்கியமா வந்து இப்போ இருக்கிற பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ்க்கு கூட அந்த மாதிரி லேட்டாக போவாங்க, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா விஷயங்கள்லையும், ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம டைமை வேஸ்ட் பண்ணோம்னாவே அது லைஃப்ல ஏதாவது ஒரு இடத்துல நம்மளை கண்டிப்பா பாதிக்கும். ஸோ வந்து அதை நம்ம டைமை கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம். அது ஃபாலோ பண்ணனாவே போதும், வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம காரசாரம் நிகழ்ச்சியில டைம் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணலாம், டைம் எந்த அளவுக்கு நம்ம சேவ் பண்ணா நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத பத்தி பல விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வந்தோம். இத்துடன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த காரசாரம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இது VIT பண்பலை 90.8. இது உங்கள் நிகழ்ச்சி காரசாரம். நேர்கள் இதுவரை கேட்டது VIT பண்பலை 90.8 காரசாரம், மக்களின் குரல்கள் ஒன்றிணைந்த கருத்துக்களம். You are tuned to 90.8 VIT Community Radio. This is Sandil and with me is Tanvi.
and we are the hosts of the day on the show Silver Linings. Today, we will discuss about emotional issues in modern times. Emotions play a major role in the life of an individual. This role begins even before we enter this world. The influence of emotions begin even before a baby is born. We follow practices that ensure a favorable atmosphere for the fetus to grow, not only physically but emotionally and neurodevelopmentally also. Medical science firmly believes in the impact of emotions on cognitive development of the baby, and the focus has been redefined from medical treatment to developmentally supportive care for small and sick newborns. Developmentally supportive care ensures appropriate growth and neurodevelopment of the baby and cognitive development also. These days, family members of sick babies are involved in the care of the newborn because even a baby recognizes conveyed emotions through touch. Behavioral cues for the baby are identified and the baby is provided with support for positioning by nesting, reducing illumination and noise in the nursery, and bundling of services to provide uninterrupted sleep hours. Not only in children, juvenile offenders are often known to have a disturbed family history like broken family or single parenting. Psychological trauma received during childhood has profound effect on the personality development of the child. Emotionally secure childhood is the foundation on which balanced responses of adulthood rests. These days, emotional issues are a major concern. Young and highly successful people are achieving new heights in the career front. But overwork, long hours of working, competitive spirit and zeal to perform with perfection are taking a heavy toll on personal lives, leading to emotional issues in one's personal and social areas. Work, along with social rituals that need to be performed, confound the problem and lead to heightening of pre-existing issues. Supportive family and friends are the greatest shock absorbers in ups and downs of life, to provide emotional support when all other things appear to go wrong. Lack of emotional support, for whatever reasons, is emerging as a major factor for increase in number of divorces and broken marriages in the country. It is important to achieve material comfort and luxury in life, but that is not the only requirement for a happy life. It is far, far, far more important to be happy, and not just externally, but from within, in everyone's life. In modern times, emotional issues crop up right from childhood. We are pressurized to perform better in each exam, pressure to be socially accepted by all, pressure of always being able to provide and be there for your friends, pressure of attaining the social status that your peers have attained, are some of the factors which lead to an emotional stress in our younger generation. Emergence of suicide as major cause of death in young population of year 15 to 25 indicates urgency with which emotional issues should be tackled. There is a need to identify tracer behaviors during times of emotional stress, which can lead to offering help at crucial times and prevent untoward outcomes of emotional issues. Sometimes knowing that we are in a safe environment where we are allowed to let go of ourselves, where we don't need to put up pretenses and can simply just be us. Sometimes we need the help of an external who is better equipped to set us on the path of mend, which is what we need. Which is why there are toll-free numbers of professionals available all over the world. These professionals have greatly helped in reducing the risk of emotional issues that take a violent turn. Joint families are being replaced by nuclear families, where both parents are working. Children are sent to educational institutes like schools or colleges and hobby classes or coaching classes, even as day boarders from a very, very young age. There is hardly any family time for discussion, interaction, or sharing of ideas and problems.
Family members living under the same roof are having a life of their own with their own sets of emotional issues, and they have no idea what's going on in each other's life. Increasing substance abuse, that is, consumption of drugs, also indicates emotional disturbance due to which a person resorts to addiction. Many crimes are committed at the spur of moment due to lack of control of emotions such as anger. Society can become a much better place for living if we depend more on human relations and less on technology. Today, the morning starts with a GM or a good morning message on WhatsApp, pictures of breakfast items on Instagram. DPs change in the evening, lots of likes are given to posts of friends, selfies are taken, and while the whole focus is on which image is to be posted. When people are traveling or are out for picnic, instead of enjoying the nature, they are involved in capturing images and posting it on social media. The whole purpose of outing, that is relaxing and enjoying the company of the group, is lost somewhere. Emotions have taken a backseat, resulting in various social and emotional issues. Young generation have become addicted to technologies such as social media. Youngsters are now living in a virtual world and less in reality. Due to our lack of touch with ground realities, it has created its own adverse effects, which become evident as emotional issues. Online banking, online shopping, Google search engine, though they have revolutionized the way of modern living, they are responsible for reducing human touch in various spheres of life. Groceries can be ordered from home, which get delivered within hours, and pizzas with guarantee gets delivered within minutes. Yes, technology has made our life easy and has helped in saving time of everyone. But at what cost? All these activities provided opportunities for human interaction and sharing small little information about each other and about everything else of day-to-day life with each other. Sharing emotions, problems in life with fellow human beings provide a vent for the piled up anger, fear, frustration, loneliness, and sorrow that we feel throughout the day. Technology is devoid of the capability to provide this human touch. But for some, it has made social media an interactive platform for a safer environment. Some use it as a means of revealing their true selves through the process of anonymity. Being anonymous has provided them a shield through which they can seek help, be it from known people or the unknown. Emotional issues can best be avoided and easily sorted out by active human interactions. Acts like sharing, caring, and gentle touch can provide a turning point for somebody's survival on emotional grounds. There is a tendency these days to have a single child. Demands made by these children are promptly fulfilled by their parents. These kids fail to learn to share their toys or books and don't have a caring attitude as they don't have any siblings. They are likely to become autocratic in nature, which may cause maladjustment in later life because they haven't learned to compromise, to share, to care for another. Increasing urbanization has led to expansion of housing societies, apartments, and high-rise buildings. But it has also led to shrinkage of playing grounds for children in schools and in colonies. In older generation, physical activity and games were common, and essentially through this, every child knew every other child in the locality, and that too by name. In our generation, virtual games have caught fancy of children. PSPs, video games, Call of Duty, etc. are played in isolation by children. Accumulation of virtual points or scores provides a sense of satisfaction. These children fail to understand how to accept a loss or defeat in life, leading to emotional issues. Now, let's start by understanding
what exactly emotional issues are. Mental or emotional health refers to overall psychological well-being. It includes the way you feel about yourself, the quality of your relationships, your ability to manage feelings and deal with difficulties, and how much meaning and joy you derive from your life. Now, I don't believe that being mentally healthy is just an absence of mental issues. Like, it's just not. You cannot define mental health as saying that you do not have a mental issue such as depression or anxiety, or you're not stressed out in life. It's more about being positive in life, to smile from within yourself, to smile wholeheartedly, to handle setbacks without buckling under the weight of these problems, to being happy and satisfied even during the quiet moments with yourself and not just around people and your social circle. What we feel, how we feel, everything has a psychological and a physiological effect on us and our body. Mental and emotional health go hand in hand. These problems often arise when your nervous system has been compromised by overwhelming amounts of stress. The body's natural and most efficient method of coping up with stress and rebalancing the nervous system is via face-to-face social contact with a trusted person. This is one of the reasons why mental and emotional health is so closely linked with social health, which involves you reaching out to others, and not only reaching out in a way to ask help, but just casually, probably on tea, on coffee, just talking to your next door neighbor or to your friends, or maybe now your roommates. People who are emotionally healthy are able to better handle their emotions and deal with the curveballs that life throws you. But this is not always an indicator of a happy mental state. People are able to attain a better control of their lives by repressing their emotions or completely ignoring them for some. But as it requires effort to maintain one's physical health, so it is with mental and emotional health. Improving your emotional health can be a rewarding experience, benefiting all aspects of your life, including boosting your mood, building resilience, and adding to your overall enjoyment and involvement in life. So, what do you think are the most common diseases in the world? Diabetes? No. Cancer? No. Malaria? Again, no. It's not heart diseases, or it's not even fever. The truth is, mental illnesses are more common than cancer or diabetes or any other heart disease prevalent today. Over 26% of all people over the age of 18 meet the criteria for having a mental illness. You might think you're absolutely fine, but trust me, many a times you are not. Serious mental disorders affect our estimated 6% of the adult population, or approximately 1 in every 17. A little more than half receive treatment. A WHO report estimated the global cost of mental illness at nearly $2.5 trillion in 2010, with a projected increase to over $6 trillion by 2030. Like Sandal said, we do not ever realize that we are actually suffering from an emotional issue until we reach like the peak of it, where we are prone to sudden outbursts of anger, of grief, or like any emotion of any sort. Anybody can suffer from mental or emotional health problems, and over a lifetime most of us will, because in today's world the pressure is at an exceeding amount to do well, to do better, to do way better than the next person. This year alone, about 1 in 5 of us will suffer from a diagnosable mental disorder, and I'm sure it's higher in more of educational institutes. And more mood disorders such as depression, bipolar disorder are one of the very common causes of hospitalization in today's scenario. We'll stop here for a small break. You're tuned to 90.8 VIT Community Radio, and you're listening to Silver Lining Show.
உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாம்பே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. Mintu, why are you making paper balls and throwing it here and there? Chintu, I am trying to write something. Please don't disturb me. Okay, carry on with your writing, but at least don't waste paper like this. You know how many trees are cut down for making a copy? Fine. I will not waste. Better for you and everyone. This way you can save your planet. You know what I mean. Go green! You are tuned to 90.8 VIT Community Radio. You're listening to Silver Lining Show with Tanvi and Sandil. Our topic for discussion today is emotional issues. Despite how common mental health problems are, many of us make no effort to improve our situation. We ignore the emotional messages that tell us something somewhere is wrong and try toughing it out by distracting ourselves or by self-medicating by alcohols, drugs or other destructive behaviors. We bottle things up in the hope that others don't notice. But our emotional issues always affect those around us, especially when we erupt in rage or despair at the sense of hopelessness and helplessness that we feel. Our reluctance to address our mental health stems from a variety of reasons. In some societies, mental and emotional issues are seen as legitimate than physical issues. They're seen as a sign of weakness or somehow as you being at fault. Some people mistakenly see mental health problems as something you should know or how to snipe out of. Men, especially, would often rather bottle up their feelings than to seek help. Many people think that if they do seek help, the only treatment options available are medication, which comes with unwanted side effects, or therapy, which could be lengthy or maybe even expensive. The truth is, whatever your issues, there are things you can do to improve the way you feel and experience greater mental and emotional well-being. And you can start by doing them today. Expressing or displaying emotions is not as difficult as it seems. All that we have talked about till now comes under a term called emotional intelligence. Now, here's what the textbook definition of emotional intelligence is. Emotional intelligence or emotional quotient is the capacity of individuals to recognize their own and other people's emotions, to discriminate between different feelings, label them appropriately, to use emotional information to guide thinking and behavior, and to manage or adjust emotions to adapt to environments or achieve one's goals. Or rather, in simpler words, everything that involves emotions, their understanding and their use comes under emotional intelligence. This term was first used in 1995, around 20 years ago, first time in the book Emotional Intelligence by Goldman.
Part of that is expressing emotions, be it through writing, body language, or talking with other people. And researchers are finding that unlatching the cage and letting loose those emotional birds fly free could have some real health benefits. Some have linked the repression of negative emotions to increased stress, and research suggests that writing about feelings is associated with better health outcomes. So, expressing emotions on the whole seems to be good for you. But if you're someone who is used to hold them in, that could be easier said than done. And the solution is not necessarily to just pop it off like champagne bottle top of emotions and watch them spray all over. You might not even know what's in there inside the bottle. Displaying emotions is a skill, and some people are better at recognizing and communicating those emotions than others. Among the big 5 personality traits, you have openness, extroversion, consciousness, agreeableness, and neuroticism. Several studies have found that people high in extroversion tend to have higher emotional expressiveness, while people high in neuroticism seem to be less expressive. Like other skills, the ability to communicate feelings can be strengthened through practice. And a big part of it is first recognizing the emotions that you're having, as well as what's causing them. Being rightly emotional needs practice. Start with someone you know, a trusted colleague, friend, or someone you can actually, put in your faith in. Start at a low level of intensity. Not when you're truly enraged, but when you're mildly irritated. You can also try that and actually take a video selfie of you expressing those kind of things, because you may feel you're getting the message across, but you're listening to your own voice inside your own head, which isn't really great. When we hear ourselves and see ourselves, we're sometimes appalled by our facial expressions, our gesticulations, and other such things. And then practice these things out using emotion words. Being sad and being depressed are two very different things, and neither one of them should be taken lightly. Consider this. Can you tell a person with sickness like tuberculosis or cancer to simply get over it? Or is that it is a passing phase? It will pass in some time. That would be highly ignorant and foolish of you to tell a person so. And that is the same case with mental illness. It is not a matter that has a standard recovery time. It is not something that simply one gets over, and nor can we ask it of others or ourselves. At our level, we are in no position to provide you with a professional opinion, but we can give you the assurance that you are none the weaker for feeling the way you do, and neither are you to blame for not being able to move out of that feeling of despair. One of the key factors in improving mental and emotional health and building resilience is having supportive people around you, people that you can talk to on a daily basis. Humans are social creatures with an overriding emotional need for relationships and positive connection to others. We are not meant to survive, let alone thrive, in isolation. Face-to-face social interaction with someone who cares about you is the most effective way to calm your nervous system and relieve stress. Interacting with another person will give you the freedom to express what you need to and what you don't even realize you need to. It will also release the repressed stress, so you can feel better even if you're unable to alter the stressful situation itself. That momentary relief gives you a moment of clarity that you can use to maybe find a path that you have never tried before. The mind and the body are internally linked. Emotional issues stem from various hormonal imbalances that occur in your mind. These hormones level may vary person to person, and everyone's body can uniquely access these imbalances and diffuse them to their appropriate levels with varying time frames.
But another approach is to tackle the physical manifestations, because when you improve your physical health, you'll automatically experience greater mental and emotional well-being. Exercise not only strengthens your heart and your lungs. For example, it also releases endorphins, powerful chemicals that lift your mood and provide added energy. Regular exercise can have a positive impact on mental and emotional health problems such as depression, anxiety, trauma, and ADHD. Many of us spend so much of our daily lives feeling stressed, we are no longer even aware of it. Being stressed feels normal, but when stress becomes overwhelming, it can damage your mood, trigger or aggravate mental and physical problems, and affect your quality of life. When social interaction and exercise are excellent ways to relieve stress, it's not always realistic to have a friend close by to lean on when you feel stressed or able to go out for a run. Just because of these reasons, these other stress management strategies can help you bring things back to balance. Engage your senses. Does listening to an uplifting song make you feel calm? Or smelling ground coffee? Or maybe petting an animal works quickly to make you feel centered? Everyone responds to sensory. So experiment to find out what works the best for you. Manage your emotions. Understanding and accepting emotions, especially those unpleasant ones many of us try to ignore, can make a huge difference in your ability to manage stress and balance your moods. What you eat, and even more importantly, what you don't eat, have a direct impact on what you feel. Wholesome meals give you more energy and help you look better, resulting in a boost to your self-esteem, while unhealthy food can take a toll on your brain and mood. These activities you engage in and the daily choices you make affect the way you feel and how much you're able to help yourself. These choices in turn affect those around you. Investing in self-care is as much as about caring about others as it is to care about yourself. Only when you feel healthy and happy can you be your smartest, most creative, and most caring self. Highly sensitive people are often perceived as weaklings or damaged goods. To feel intensely is not a system of weakness. It is the trademark of truly being alive and compassionate. It is not the one who empath who is broken. It is the society that has become dysfunctional and emotionally disabled. There is no shame in expressing your authentic feelings. Those who are at times described as being a hot mess or having too many issues are the very fabric of what keeps the dreams alive for more caring, human world. Never be ashamed to let your tears shine a light into this world. So guys, that's all for today's show. We will be back again with another topic, same day, same time. You are tuned to 90.8 VIT Community Radio, and you're listening to The Silver Lining Show with Tanvi and Sandal. என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான், தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய்.
குறைத்தாய். பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய். நிலவோடும் நிலம் மீதும் என்னை ஏந்தியே நீலவானிலே நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே. நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்க. மேகம் மேகம் என் மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். வானவில் வண்ணம் கூட்டியே வார்த்தைகள் வரைந்தாய். தேன் துளி என்று என்னையே நாக்கினுள் ஒலித்தாய். விழியோரம் நடை போடும் ஆசை மேகமே எந்தன் ஜீவனே. கரம் சேர்த்து நடமாடும் சொந்தமே. உன்னை போல மின்னல் கூட மின்னி மின்னி முத்தம் போடும். மேகம் மேகம் என் மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என் மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான் தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என் மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் பவித்ரா. தயாரிப்பு VIT பண்பலை 90.8. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்க தாம்பே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. Girl, you're gorgeous in your ways, intelligence and beauty coupled. Rugged are your pathways, still loving and caring you are. Lady, long is your road ahead. Attitude of yours is the power within you. Daunting is the world you live in, still you should never ever give up. Female, the perfect partner of a male. Enduring is your nature. Mom, a role gifted to you by God. Always a person to cherish. Lowly looked upon many a time. Still encouraging you are. Woman, seek wisdom in all your ways. Optimistic you need to be because magnificently created you are. Anxious is life many a time. Still noiselessly nice and noble you are. Daughter, Dad is mindful of you, darling. Always I long for you. Unconditionally I love you. Graciously come back to me. How happy life is with you. Treasure you are to me, dear. Exhausted you may feel at heart,
still rekindle your love for me. Dad, happy Women's Day. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம் ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் festivity festivity இதுவே விஐடியின் festivity festivity oh festivity நாமெல்லாம் ஒரு குடும்பம் விஐடி நம் குடும்பம் உலகெங்கும் பரவி நிற்கும் விஐடி நம் குடும்பம் வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம் வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம் மனமகிழ்ந்து எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் festivity oh festivity festivity oh festivity பல வண்ண பாடல்கள் மயிலாடும் மாட்டங்கள் பளிச்சிடும் திறமைகள் ஒளிர்விடும் சிகரங்கள் அது தொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும் அது தொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும் விண்வியக்கும் ஒரு சொர்க்கம் இனி இங்கே அமைந்திடும் ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம் ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி விஐடி பண்பலை 90.8 நேயர்களுக்கு வணக்கம். இந்த கொளுத்துறக்கோடைய கொண்டாட்டத்தோடு கடக்க சில அரிய டிப்ஸை நம்ம வேலூர் மக்களுக்காக ஷேர் பண்ண வந்திருக்காங்க வேலூர் ஃபுட்டி யூடியூப் சேனலின் அட்மின் பவித்ரா அருண்குமார். இந்த சம்மர் டிப்ஸ் பகுதியை உங்களுக்காக ஹோஸ்ட் பண்ண வந்திருக்கிறது நான் உங்கள் சுரேஷ் போஸ். வணக்கம் மேடம். வணக்கம் சுரேஷ். இன்னைக்கு என்ன டிஃப்ரெண்டாக சொல்ல போறீங்க நம்ம சம்மர் டிப்ஸ் பகுதியில்? ஒரு ஐஸ்கிரீம் பார்க்கலாம். ஐஸ்கிரீம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது குல்ஃபி தானே. ஸோ குல்ஃபி ரெசிபி பற்றி பார்க்கலாம்.
வீட்டிலே வந்து ஒரு பாதாம், ஒரு 10 பாதாம் நல்லா ஒரு 2 மணி நேரம் ஒரு சுடு தண்ணியில் ஊற வச்சுடுங்க. பால் ஒரு 1 லிட்டர் பால் ஒரு 1/2 லிட்டராக ஒரு சுண்ட வச்சுடுங்க. நல்லா கொதித்த பாலில் கொஞ்சம் மில்க் மேட், ஒரு கப் மில்க் மேட் கலந்து, சர்க்கரை வேணுன்றவங்க சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், இல்லை மில்க் மேட் நிறைய வேணுன்றவங்க அதுவும் சேர்த்துக்கலாம். ஒரு சர்க்கரை 1 கப் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பால் நல்லா திக்காயிடும். இப்போ பாதாம் கூட வேணும்னா ஃப்ளேவருக்கு பிஸ்தா, முந்திரி எல்லாம் சேர்த்து பிளெண்ட் பண்ணிவிடுங்க. நல்லா அரைச்சிட்டு அந்த மிக்ஸ்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது நல்லா ஒரு திக்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு விருப்பப்படுற மாதிரி நீங்கள் ஒரு மட் பாட்டில் வேணும்னா அந்த மாதிரி குல்ஃபி பண்ணலாம். இல்லை நிறைய பிளாஸ்டிக் மோல்டு எல்லாம் வந்து இப்போ நிறைய எல்லா ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்குது. ஸோ இது நல்லா திக்கானதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சு அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் நம்மளுடைய கார்ன் இருக்குது இல்லைங்களா, மொக்கச்சோள மாவு, அதை சேர்த்து விட்டுட்டிங்கன்னா குல்ஃபி நல்லா கடையில் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். மொக்கச்சோள மாவு ஒரு 2 ஸ்பூன் தண்ணியில் நல்லா கலந்து இதோட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் விட்டு ஆறுனதுக்கப்புறம் இதில் சேர்த்துருங்க. நம்ம மட் பாட்டில் வேணும்னா உங்களுக்கு சின்ன சின்ன சொப்பில் வச்சுக்கலாம். இல்லை அந்த மோல்டில் ஊற்றி ஓவர் நைட் ஒரு 8 மணி நேரம் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் குல்ஃபி. ஹோம்மேடாக நம்ம வீட்டிலே செய்கிறது. வெளியே எவ்வளோ ப்ரிசர்வேட்டிவ் போடுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல, எவ்வளோ கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா இது சம்மர் இல்லைங்களா, ஓல்ட் ஸ்டாக் எல்லாம் அவங்க ஃபஸ்ட்டு இதை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக நம்ம கையில் நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து 8 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணாங்களா? 8 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணோம். முன்னாள் நைட் பண்ணி வச்சிட்டாலே போதும், மறுநாளுக்கு யூஸ் ஆகிறதுக்கு ஆகும். வெளியில் வாங்குற குல்ஃபியோட இது ரொம்ப ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இல்லை ஓகேம்மா, எனிவே நல்ல ஒரு டிப்ஸாக இருந்துச்சு. நான் ஹோம்மேடு வந்து குல்ஃபின்றதை ஃபஸ்ட் டைம் கேட்குறேன். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இன்றைய சம்மர் டிப்ஸ் பகுதியில் வெள்ளூர் ஃபுட்டி யூடியூப் சேனலின் அட்மின் பவித்ரா அருண்குமார் கொடுத்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் ஒரு சம்மர் டிப்ஸ் பகுதியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சுரேஷ் போஸ். இது விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. Girl, you're gorgeous in your ways, intelligence and beauty coupled. Rugged are your pathways, still loving and caring you are. Lady, long is your road ahead. Attitude of yours is the power within you. Daunting is the world you live in, still you should never ever give up. Female, the perfect partner of a male. Enduring is your nature. Mom, a role gifted to you by God. Always a person to cherish. Lowly looked upon many a time. Still encouraging you are. Woman, seek wisdom in all your ways. Optimistic you need to be because magnificently created you are. Anxious is life many a time, still noiselessly nice and noble you are. Daughter, Dad is mindful of you, darling. Always I long for you. Unconditionally I love you. Graciously come back to me. How happy life is with you. Treasure you are to me, dear. Exhausted you may feel at heart, still rekindle your love for me. Dad, happy Women's Day. Mask
வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்மலாம் அடிக்கடி பக்கத்துல உள்ள ஸ்டேட் பேங்க்கு போயிட்டு வந்துட்டு தாங்க இருக்கும். அங்க எவ்வளோ பெண்கள் வேலை பாக்குறதையும் பாக்குறோம். ஒரு பெண்ணுக்கு குடும்பம், குழந்தைங்க, வீட்டு சூழ்நிலை, சமுதாயம்னு எந்த வகையில பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிச்சுக்கிட்டு அவ்வளோ பணம் புழங்குற இடத்துல அவங்க கவனத்தை சிதற விடாம வேலைய பாக்குறாங்க. ஆனா உண்மையில அங்க பாக்குற வேலை அவ்வளோ கடினங்க. அந்த கடினமான சூழ்நிலையில கூட ஒரு சின்ன பொறுப்புல இருந்து மிகப்பெரிய பதவியான தலைமை செயலாளரா ஆயிருக்காங்க நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா. ஆமாங்க, நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட தலைமை செயலாளர் அருந்ததி பட்டாச்சாரியா பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். 1956 மார்ச் மாசம் 18ஆம் தேதியில பிரத்யுமான் குமாருக்கும் கல்யாணி முகர்ஜிக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அவங்க தாங்க நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா. இவங்க ஒரு பெங்காலி குடும்பமும் கொல்கத்தாவிலே பல காலமா வசிச்சு வந்த குடும்பங்கள் லிஸ்ட்ல இவங்க குடும்பமும் ஒன்னா. நம்ம அருந்ததி பட்டாச்சாரியாவோட அப்பா பிரத்யுமான் குமார் பிலாய் இரும்பு உருக்காயில, அதாங்க இந்த பிலாய் ஸ்டீல் பிளான்ட்னு சொல்வோமே, அதுல இன்ஜினியரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாராம். அவங்க அம்மா கல்யாணி முகர்ஜியோ ஹோமியோபதி டாக்டராம். சரியான படிப்பாளி குடும்பம் அவங்க இவங்களது. இவங்க பிறந்த வளர்ந்தது எல்லாமே கொல்கத்தாவிலே தானாங்க. சொந்த ஊர்லயே இருக்கிற பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா மேடம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இவங்க பள்ளி படிப்பை சென்ட் சேவியர் ஸ்கூல் கொல்கத்தாவில படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜதாவ்பூர் யூனிவர்சிட்டில MA ஆங்கில இலக்கியம் படிச்சிருக்காங்க. காலேஜ்ல படிக்கிற காலத்துல எல்லாம் பேங்க்ல வேலைக்கு போகணும்னு எண்ணமே இல்லையாம். இவங்க காலேஜ்ல ஒரு நாள் நண்பர்களோட பேசிக்கிட்டு இருந்தப்போ பேங்க்ல ப்ரொபேஷனரி எக்ஸாம்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியுமாம் இவங்களுக்கு. அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டா SBI-க்குள்ள நுழைஞ்சிடலாம்னு பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். சரி, நம்மளும் தான் அந்த எக்ஸாமை எழுதி பாப்போமேன்னு நினைச்சாங்களாம். அவங்களுக்கும் ஸ்டேட் பேங்க் ஒரு பெரிய வங்கி, அதுல வேலை கிடைச்சா நிறைய சம்பளமும் சமூகத்துல ஒரு நல்ல மரியாதையும், அது மட்டும் இல்லாம மக்களுக்கு நேரடியா சேவைகளை செய்ய முடியும்னு தோணினதுனால அருந்ததி மேடமும் அந்த எக்ஸாமை எழுதினாங்களாம். இவங்க அந்த எக்ஸாம்க்கு உண்மையாகவும் கடினமாகவும் உழைச்சு பார்த்து நம்ம லக்கே இவங்க பக்கம் வீசிச்சாங்க. ஆமாங்க, நம்ம அருந்ததி மேடம் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி ப்ரொபேஷனரி ஆபீசரா ஆயிட்டாங்க. இவங்க 1977 முதல்ல SBI-ல ப்ரொபேஷனரி ஆபீசரா காலடி எடுத்து வச்சதும் அலிப்பூர் பிரான்ச் கொல்கட்டால தாங்க. அப்ப அருந்ததி மேடமோட வயசு 22. அன்னைக்கு தொடங்கினவங்க தாங்க 36 வருடமா இதே SBI பேங்க்லயே தான் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு வராங்க. 2006 லக்னோ பிரான்ச்க்கு ஜெனரல் மேனேஜரா ஆகியிருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். ஆனா அந்த பதவியை ஏத்துக்காம வேலையை விட்டுடலாம்னு யோசிச்சாங்களாம். ஏன்னா பிறந்து வளர்ந்தது எல்லாம் கொல்கட்டா, குடும்பம் அமைஞ்சதோ கொல்கட்டால. இப்போ திடீர்னு ஊரை மாத்தினா பொண்ணுக்கு புது ஸ்கூல் தேடணும், அவ புது ஊருக்கு தன்னை பழகிக்கணும், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு நினைச்சு வேலையை விட்டுடலாம்னு யோசிச்சாங்களாம். எப்பவுமே ஒரு பெண் வேலையா குடும்பமானு வரும்போது குடும்பத்துக்கு தாங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு சொல்றதுக்கு நம்ம அருந்ததி மேடமும் ஒரு சாட்சி. இந்த ஒரு குழப்பத்தில இருந்து அவங்கள வெளியே கொண்டு வந்த நபர் MS வர்மா தான். 208 வருடமா இயங்கிட்டு வர ஒரு பேங்க்ல ஜெனரல் மேனேஜர் போஸ்ட்னா சும்மாவா? இவ்ளோ தூரம் பயணம் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த நேரத்துல வேலையை விடுறதுங்கிற கேள்வியே உனக்கு வேண்டாம்னு நம்ம அருந்ததி மேடம்க்கு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அந்தந்த நேரத்துல நடக்க வேண்டிய எல்லாமே அதுவா தானா நடக்கும். அதனால எதையும் பத்தி கவலைப்படாம தைரியமா லக்னோக்கு கிளம்புன்னு அட்வைஸும் பண்ணாராம். இத கேட்டதும் நம்ம அருந்ததி மேடம்க்கு புது நம்பிக்கையே வந்துருச்சாம். அவங்களும் போஸ்டிங் ஆர்டரை வாங்கிட்டு சிங்கநடை போட்டு சிகரத்துல ஏறுன்னு லக்னோல போய் ஜெனரல் மேனேஜரா சேர்ந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் 2010 நவம்பர் மாசம் டெபுட்டி மேனேஜிங் டைரக்டரா பதவி இவங்களை தேடி வந்துச்சாம். அப்படியே 2 வருஷம் ஓடிருச்சாம். மறுபடியும் 2 வருஷத்துக்கு அப்புறம் MD அண்ட் CEO போஸ்ட் கிடைச்சுதாம். 2013 ஆகஸ்ட் மாசம் ஸ்டேட் பேங்கோட CFO அண்ட் MD பதவி இவங்களை தேடி வந்துச்சாம். இப்படியே ஒவ்வொரு படியா வாழ்க்கையில முன்னேறி போயிட்டு இருந்த நம்ம அருந்ததி மேடம்க்கு 2 மாசம் கழிச்சு யாருமே நினைச்சு பார்க்காத ஒரு உயர்வான பதவி கிடைச்சுதாம். அவங்க கூடயே 3 ஆண்களும் அதே பதவிக்கு போட்டியா இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாரோடையும் சரிசமமா போட்டி போட்டு முதல் பெண் தலைமைச் செயலாளரா SBI-ல வலம் வந்துகிட்டு இருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். நம்ம அருந்ததி மேடம்
அந்நிய முதலீடு, நிலம் மீதான கடன், வீட்டு கடனுக்கான எளிதான வட்டி போன்ற பல பயனுள்ள திட்டங்களை SBIல தொடங்கி வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, SBI வங்கியில வேலை பார்க்கிற பெண்கள் அவங்க குழந்தைகளும் வீட்டுல இருக்கிற முதியோரையும் பாத்துக்கிறதுக்காக 2 வருஷம் விடுமுறை திட்டத்தையும் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்த திட்டத்தை கொண்டு வந்ததுக்கான காரணத்தை கேட்டப்போ அவங்க சொன்னது, நம்ம இந்திய நாட்டுல பொதுத்துறை வங்கியில பொறுத்த வரைக்கும் ஜெனரல் மேனேஜர் மாதிரியான பதவிகள்ல பெண்களோட எண்ணிக்கை குறைவா தான் இருக்கு. இதுக்கான காரணங்களை தேடி பார்த்தப்போ பெண்களுக்கு வீட்டு சூழ்நிலைகள் பாரமா இருக்குன்னு தெரிய வந்துதாம். அதனால பெண்களுக்கு இந்த மாதிரியான திட்டம் ரொம்ப அவசியமா இருக்கும்னு நினைச்சு இந்த திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். இப்போ சமீபத்துல நடந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா நடத்திய பேட்டியில மக்களோட பணத்தை இன்னும் எப்படி நிர்வாகம் பண்ணலாம், அதை இன்னும் எப்படி பெருக்கலாம், அது மட்டும் இல்லாம SBIல நிறைய பேரை சேர்த்து இவங்க வழங்குற திட்டங்களை எடுத்து சொல்லி மக்களுக்கு SBI மேலான நம்பிக்கையை இன்னும் வளர்க்கணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்களாம். அதுக்காக பல புது திட்டங்களையும் அமைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா மேடம் தாங்க 24வது தலைமைச் செயலாளர். எல்லா ஆண்டும் ஃபோர்ப்ஸ் பத்திரிக்கை இந்தியாவின் முன்னணி பிசினஸ் பெண்கள்ல முதல் 50 பேரை தேர்வு செய்யும். இந்த பட்டியல்ல நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா மேடம் இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த வருஷத்துல பெரிய பிசினஸ் படிப்பெல்லாம் படிக்காம சாதாரணமா இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கும் போதே ஆச்சரியமா இருக்குங்க. ஒரு சின்ன வேலையில சேர்ந்து ஜெனரல் மேனேஜர் ஆனதுக்கு அப்புறம் வங்கியோட முழு செயல்பாட்டை தெரிஞ்சுக்கிட்டு வங்கியோட லாபத்தை அதிகப்படுத்தினாதான் ஊழியர்களுக்கு சம்பளம் தர முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு வங்கியும் பாதிக்காம பொதுமக்களும் பாதிக்காம தனது சேவையை இவ்ளோ ஆண்டு காலமா செஞ்சுட்டு வர நம்ம அருந்ததி மேடம்க்கு உங்க எல்லார் சார்பாவும் நான் நன்றி சொல்றேன். அவங்க வெற்றிக்கான காரணத்தை கேட்டப்போ எல்லார் வாழ்க்கையிலயும் உயரமான இடம் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கும். அதை ரீச் பண்றதுக்கு தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அததான் நானும் செஞ்சேன்னு நம்ம எல்லாருக்கும் தெளிவா சக்சஸ் டிப்ஸ் கொடுத்திருக்காங்க நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா. இன்னும் பல புதுமையான மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வரணும்னு நம்ம அவங்கள வாழ்த்துவோம். இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ VIT பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. கண்ணே உன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும், கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும். கண்ணே உன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். ஆத்துக்குள்ள ஊத்து தோண்டி விளையாடினோ, கூட்டாஞ்சோறு ஆக்கி நாம பசியாரினோ, பள்ளி கூட பாடம் மறந்து அடி வாங்கினோ, அம்மா அப்பா பேர சொல்லி கதை பேசினோ, காலம் போட்ட கோணம் அழிஞ்சு ரசமாறினோ. கண்ணே உன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடு. நொங்குரோத வண்டி ஓட்டி நான் ஓடினோ, மண்குதிரை மேல நின்று சதிராடினோ, அந்த நாலு நெஞ்சுக்குள்ளே அலப்பாய
கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். வெள்ளருக்கு வெட்டி வந்து பேயோட்டினோ, செங்கல் மேல பானை வச்சு தீ மூட்டினோ, அந்த நாடு நெஞ்சுக்குள்ள கடம் போடுதே, எந்த நாடு நீயும் வருவ விட தேடுதே, ஆசையெல்லாம் இதைய கேட்டு தினவாடுதே. கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும், கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும். கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. ஆத்தோரம் அத்தி மரம் பூத்திருக்கு நந்தவனம், பூப்பறிக்க போகலாம் வாரியா, நாம பூப்பறிக்க போகலாம் வாரியா. அடி பூவால மாலை கட்டி தோரணமா தொங்க விட்டு கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா, நாம கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா, நாம கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா. ஒத்த கல்லு மூக்குத்திய கண்ணுக்குள்ள நிக்குது, கொஞ்ச நேரம் பார்க்கலன்னா என் மனசு நோகுது. ஒத்த கல்லு மூக்குத்திய கண்ணுக்குள்ள நிக்குது, கொஞ்ச நேரம் பார்க்கலன்னா என் மனசு நோகுது. நித்தம் வந்து ஓன் நினப்பு என் உசுர வாட்டுது, நித்தம் வந்து ஓன் உசுறு என் உசுர வாட்டுது. ஊருக்குள்ள ரொம்ப நாளா நம்ம பேச்சு நடக்குது, ஊருக்குள்ள ரொம்ப நாளா நம்ம பேச்சு நடக்குது. ஆத்தோரம் அடி ஆத்தோரம், அடி ஆத்தோரம் அத்தி மரம் பூத்திருக்கு நந்தவனம், பூப்பறிக்க போகலாம் வாரியா, நாம பூப்பறிக்க போகலாம் வாரியா. அடி பூவால மாலை கட்டி தோரணமா தொங்க விட்டு கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா, நாம கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா. பொழுது விடிஞ்சு நேரமாச்சு புறப்படு நீ கருதருக்க, ஊரு சனா எல்லாம் பாரு போகுது, நம்ம ஊரு சனா எல்லாம் பாரு போகுது. பொழுது விடிஞ்சு நேரமாச்சு புறப்படு நீ கருதருக்க, ஊரு சனா எல்லாம் பாரு போகுது, நம்ம ஊரு சனா எல்லாம் பாரு போகுது. அடி பொதி சுமக்கிற குடும்பம் தாண்டி நம்ம நாட்டு நிலவரம், பொதி சுமக்கிற குடும்பம் தாண்டி நம்மனோட நிலவரம். நிரந்தரமா உழைக்கலைன்னா நம்ம பாடு அந்தரம், நிரந்தரமா உழைக்கலைன்னா நம்ம பாடு அந்தரம். ஆத்தோரம் அடி ஆத்தோரம், அடி ஆத்தோரம் அத்தி மரம் பூத்திருக்கு நந்தவனம், பூப்பறிக்க போகலாம் வாரியா, நாம பூப்பறிக்க போகலாம் வாரியா. அடி பூவால மாலை கட்டி தோரணமா தொங்க விட்டு கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா, நாம கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா, நாம கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா, நாம கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா. பதினெட்டு வயது நிறைவடையாத பெண்ணிற்கும் 21 வயது நிறைவடையாத ஆணிற்கும் நடத்தப்படும் திருமணம் குழந்தை திருமணமாகும். இது குழந்தை திருமண சட்டம் 2006 படி குற்றமாகும். இது குறித்த தகவலை மாவட்ட சமூக நல அலுவலர் தொலைபேசி எண் 041622526663 மற்றும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் தொலைபேசி எண் 041622223110 என்ற எண்ணிற்கு தெரிவிக்கலாம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8.
இது விஐடியின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி வல்லுநர் பார்வை நிகழ்ச்சிகள் கிட்ட நம்ம நிறைய விஷயங்களை பேசி தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம திரு பரமேஸ்வரன் ஆதியகை மரபு விதை சேகரிப்பு மையம் ஒட்டஞ்சத்திரத்திலிருந்து நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம் சார், நிகழ்ச்சிக்கு உங்களை விஐடி சமுதாய வானொலி சார்பாக வரவேற்கிறோம். வணக்கம் சார். உங்களை பற்றின மேலும் ஒரு சிறு குறிப்பு நீங்க சொல்லுங்க சார். என்னோட பேர் பரமேஸ்வரன். என்னோட சொந்த ஊர் ஒட்டஞ்சத்திரம். நான் படித்தது பொறியியல் விமானவியல். நான் வாழ்ந்துட்டு இருந்த இடம் எல்லாமே கிராமம் சார்ந்த ஒரு வாழ்க்கை சூழலில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தது. படிப்பு அப்படிங்கிறது டவுனுக்கு போனதுனால பெருசாக அங்கே நாட்டம் இல்லை. அதனால் இடைநிறுத்தம் செஞ்சுட்டு அப்பா அம்மாவோட சேர்ந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது அவங்களுக்கும் பெருசாக விவசாயத்தில் பெரிய வருவாய் இல்லை, பொருளாதார அளவுலேயும் பெருசாக மேம்படலை. அதனால் அவங்களுக்கு எதுவும் உதவி பண்ணலாம் அப்படிங்கிறக்காக நல்லா வெற்றிகரமாக இருக்கக்கூடிய அல்லது நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சிறு குறு விவசாயிகளை தேடி நாங்கள் ட்ராவல் பண்ணணும். அந்த நேரத்தில் நம்மாழ்வார் ஐயாவோட பயிற்சி பண்ணை ஒன்று கரூரில் இருக்குது. அதோட பேர் வானகம். அங்கே போயிட்டு பயிற்சி எடுத்துக்கிறக்காக 2014 போயிருந்தோங்க. ஒரு 5 நாள் பயிற்சி. அங்கே போயிருந்தப்போ அப்போ வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிடாத நிறைய விஷயங்களை, நம்ம என்னவெல்லாம் தப்பு பண்ணிகிட்ருக்கோம் விவசாயிகளாக அப்படிங்கிற நிறைய விஷயங்களை அங்கெல்லாம் போய் தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு அப்பா அம்மாக்கிட்ட சொல்லும்போது அவங்க பெருசாக அதில் ஈடுபாடு கொடுக்கல. ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் எங்கள் கூட பயிற்சிக்காக வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த விவசாயம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு கொண்டவங்க அவங்க எல்லாமே இந்த நாட்டு விதைகளை எங்களுக்காக சேகரித்து தர சொன்னாங்க. அவங்களுக்காக தான் முத நாட்டு விதைகளை எல்லாம் சேகரிக்க ஆரம்பித்தோம். சேகரித்த விதைகளை நாங்கள் வச்சுட்டு இருக்கும்போது நிறைய வீட்டு தோட்டம் வச்சுருக்கிறவங்கெல்லாம் அவங்களோட தேவைகளுக்காக கேட்க ஆரம்பித்தாங்க. அதே சமயம் இந்த மாதிரி வீட்டு தோட்டம் வச்சுருக்கிறவங்க அவங்களோட விதைகளை எங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த விதைகளுக்காக ஆரம்பித்த இந்த விஷயம் அடுத்து என்னபடியாச்சுன்னா, வீட்டு தோட்டம் அப்படிங்கிற இடத்துல வந்து நின்னது. நிறைய பேர் தோட்டம் அமைச்சு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்கள்கிட்ட இருக்கிற விதைகளை வச்சு அவங்களுக்கு தோட்டம் அமைச்சு கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ இப்போது என்ன ஆச்சுன்னா, நீங்களே எவ்வளோ நாளைக்கு தான் வந்து தோட்டம் அமைச்சு கொடுப்பீங்க, எங்களுக்கு பயிற்சியாக கொடுங்கன்னு நிறையா கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ 2015 வீட்டு தோட்டம் அமைச்சு கொடுக்கறது, இந்த தோட்டத்துக்காக பயிற்சி கொடுக்கறது, இந்த விதைகளை சேகரிக்கிறது, கேட்குறவங்களுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரியான வேலைகள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் தான் எங்கள் தோட்டத்திலேயே நாங்கள் சேகரிக்கிற விதைகளை எல்லாம் ஒரு விதை வங்கி மாதிரி வச்சுட்டு ஸோ அதை பாதுகாத்துட்டு வரலாம் அப்படிங்கிறக்காக இப்போ ஒரு 250-300 ரகமான விதைகளை சேகரித்து வச்சுட்டு ஸோ இந்த விஷயங்களை மட்டும் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோங்க. வீட்டு தோட்டத்துக்கு நீங்கள் வந்து பயிற்சி தந்துட்டுருக்கிறீங்க. மாடி தோட்டம் நிறைய பேருக்கு நீங்கள் இந்த விழிப்புணர்வு வந்துருச்சு சார். அவங்களே வந்து நம்ம உண்ணக்கூடிய காய்கறிகளை நம்மளுடைய வீட்டில் இருந்தே எடுத்துக்கணும், நம்ம தயாரித்து மாடி தோட்டம் மாதிரி பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி நிறைய பேர் இதை செயல்முறைப்படுத்திட்டும் இருக்கிறாங்க. நிறைய வீட்டு மேலெல்லாம் கூட வந்து மாடி தோட்டங்கள் போட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்களும் நல்லா சொன்னீங்க, மாடி தோட்டம் போடுறவங்களுக்கு நாங்கள் ஆதியகை மரபு விதை சேகரிப்பு மையம் மூலமாகவும் நிறையா செஞ்சுட்ருக்குறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. இப்போ வீட்டு தோட்டத்துக்கு எவ்வளோ இடம் தேவைப்படும் சார்? இப்போ நார்மலாக ஒருத்தர் வீட்டு தோட்டம் அமைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ இடம் தேவைப்படும், அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். அது வீட்டு தோட்டமோ மாடி தோட்டமோ ஒருத்தர் ஒரு தனி நபருக்கு ஒரு 100 சதுர அடி இடம் தேவைப்படுது அடிப்படையில். ஒரு குடும்பத்துக்கு அப்படிங்கும்போது ஒரு 4-5 பேர் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு சென்ட் இடம் இருந்துச்சுன்னா போதும். ஒரு குடும்பத்துக்கான காய்கறி தேவைகளை வருஷம் முழுக்க அவங்க கடைக்கே போக தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு அவங்களே உற்பத்தி பண்ணிக்க முடியுது. ஸோ இது விவசாயிகளாக இருந்தாலும் கூட ஒரு சென்ட் இடத்த ஒதுக்கி இதை நம்ம செஞ்சு பார்க்குறது மூலமாக நம்மளோட வீட்டு தேவைக்கு கடைக்கு போக தேவையில்லை. ஸோ எல்லாருமே அந்த ஒரு சென்ட்லேயே நம்ம காய்கறிகளை பூர்த்தி பண்ணிக்க முடியுது. இப்போது நம்மளுக்கு தேவையான காய்கறிகள் நம்மளே பயிர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க மாடி தோட்டத்திலேயே. இப்போ இந்த மாடி தோட்டத்தில் செடிகள் வைக்கலாம் அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், என்னென்ன செடிகள்லாம் வந்து மாடி தோட்டங்களை வச்சா நல்லா வளரும், அதை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் அப்படிங்கிற விஷயம் நம்ம பண்ணுறது எதுக்காக அப்படின்னா, நம்மளோட வீட்டு தேவைக்கு வேணுங்கிற நம்மளோட குடும்ப தேவைக்கு வேணுங்கிற காய்கறிகள் எல்லாம் நம்ம உற்பத்தி பண்ணிக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான். அந்த வகையில் நமக்கு வேணுங்கிற எல்லா விதமான காய்கறிகளையும் நம்ம எதெல்லாம் உணவுல காய்கறிகள்னு எடுத்துக்கிறோமோ இது எல்லாத்தையும் நம்ம வீட்டு தேவைக்கு உற்பத்தி பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கீரைகள். நமக்கு வீட்டுக்கு கீரை தேவைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-40 சதுர அடி இடம் இருந்துச்சுன்னா போதும், நம்ம வீட்டு தேவைக்கு கீரைகளை உற்பத்தி பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூலிகைகள் பூக்கள். இந்த மூலிகைகள் பூக்கள்லாம் எதுக்காக அப்படின்னா வெறுமனே எங்கள் அழகுக்காக மட்டுமல்ல, நமக்கு எதுவும் சின்ன சின்ன நோய் பிரச்சனை இருக்கும்போதெல்லாம் கூட இந்த மூலிகைகளை பயன்படுத்திக்கலாம். இன்னொன்று, வீட்டு தோட்டம் அப்படிங்கிற ஆரம்பிக்கிறது காய்கறிகளுக்கு மானது மட்டும் இல்லை. காலையில் எழுந்ததும் நம்ம டீ குடிப்போம்.
எல்லாருமே ஆர்கானிக் அப்படிங்கிற விஷயத்துக்காக தேடி ஓடிட்டுருக்குறோம். ஏன் ஆர்கானிக் காய்கறி வேணும்னா, ஒரு விவசாயி நஞ்சான உணவை உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. நிறைய விவசாயத்தில் நஞ்சை பயன்படுத்துகிறாங்க. அதனால் நஞ்சு இல்லாத காய்கறி வேணும் அப்படிங்கிறக்காக காய்கறி தோட்டம். ஆனால் காலையில் நம்ம குடிக்கிற டீ வந்து பார்த்திங்கன்னா எஸ்டேட்டில் இருந்து வருது. அந்த எஸ்டேட்டில் இவங்க சின்ன டேங்கை போட்டு எதுவும் விஷத்தை தெளிக்கிறது இல்லை, பெரிய பெரிய டிராக்டரில் கொண்டு வந்து தான் விஷத்தை தெளிக்கிறாங்க. அப்போது நம்ம முதல்ல தவிர்க்க வேண்டியது அந்த டீ, காஃபி இது மாதிரியான விஷயங்களை தான். இதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம வீட்டிலையே கொஞ்சம் மூலிகைகளையும் கொஞ்சம் பூக்களையும் நம்ம வளர்த்துனா போதும். அந்த டீ, காஃபிகள் நம்ம வெளியில் வாங்க தேவையில்லை. அதே மாதிரி தான் காய்கறி, கீரை, அதுக்கடுத்து மூலிகை. ஸோ இதெல்லாமே நம்ம வீட்டு தேவைக்கு வச்சுக்க முடியும். ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். இப்போது கழிவுகளை பயன்படுத்தி அதன் மூலமாகவே வந்து உரம் தயாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் ட்ரைனிங் செக்ஷன் எடுக்கும்போது நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. நிறையா கழிவுகள் பற்றி சொன்னீங்க. கரும்பு சோகை கழிவுகள், இதை வச்செல்லாம் கூட வந்து உரம் ஈஸியாக தயாரிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போது கழிவுகளை பயன்படுத்தி நல்ல ஒரு உரமாக மாற்றணும் அப்படின்னா என்னென்ன கழிவுகளை பயன்படுத்தி ஒரு உரமாக மாற்றலாம்? இப்போது வீட்டு தோட்டத்துக்கு அடிப்படையான தேவை அப்படிங்கிறது மண். இப்போ எல்லா பக்கம் மண் இல்லாத விவசாயம் அப்படிங்கிற முறையெல்லாம் நிறையா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மண் இருக்குது. ஸோ நமக்கு செலவில்லாமல் பண்ணணும், மெனக்கெடாமல் பண்ணணும்னா மண்ணை அடிப்படை ஆதாரமாக பயன்படுத்தணும். மேல் மண், நல்ல வளமான மண், இது ஒரு 30% வேணும். ஸோ இந்த மண் கூட எருவை சேர்க்கணும். அது ஆடு மாடுகளோட கழிவுகளோ இல்லை வெளியில் கால்நடை கழிவுகள் எது கிடைச்சதுனாலும் நமக்கு எடுத்து மண் கூட கலந்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக மண்ணுக்கு உரமாக மாறும். அடுத்து இது கூட நம்மளை சுற்றியும் கிடைக்கக்கூடிய காய்கறி கழிவு. ஸோ காய்கறி கழிவுன்ட்டு இல்லை, ஒட்டுமொத்தமான கழிவு என்னென்னு பட்டியலில் போட்டோம்னா வீட்டுக்குள்ளே இருந்து கிடைக்கிற, கிச்சனில் இருந்து கிடைக்கிற காய்கறி கழிவு, பழங்களோட கழிவு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டீ தூள், முட்டை ஓடு, அதுக்கடுத்து பூஜை அறைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பூக்கள் கிடைக்கும். ஸோ இந்த பூக்களோட கழிவு. அப்புறம் நம்ம வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியில் போனோம்னாலும் நிறைய செடி கொடிகள், அது பச்சையோ காஞ்சதோ நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரும்பு ஜூஸ் கடைகள். நகர்ப்புறங்களில் கிராமப்புறங்களை கம்பேர் பண்ணும்போது நகர்ப்புறங்களில் எக்கச்சக்கமாக கரும்பு ஜூஸ் கடைகள் இருக்கும். ஸோ இந்த கரும்பு சக்கை, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு கறி, அப்புறம் சாம்பல், அந்த மரத்தூள், இந்த மாதிரி நம்மளை சுற்றி எதெல்லாம் கிடைக்குதோ இதுகளெல்லாம் வச்சு நம்ம தோட்டம் அமைச்சிக்க முடியும். இதில் மண் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த கழிவுப் பொருட்கள் எல்லாத்தையும் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கழிவுகள் எல்லாமே மக்க ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மாதத்துலேருந்து 1.5 மாதமோ 2 மாதமோ நேரம் எடுக்கும். இந்த 1 மாதம் 1.5 மாதத்துக்கு அப்புறம் நம்ம இந்த மண்ணில் விதைக்க ஆரம்பிச்சுக்கலாம். இப்போது நல்ல வெயில் காலம் அப்படிங்கிறனால கரும்பு சக்கைகள் நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். இலையுதிர் காலம் அப்படிங்கிறனால இலைதலைகள் நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். இதை இப்போ சேகரித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஆடி மாதத்துக்கு நம்ம தோட்டம் அமைச்சிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நல்லா சொன்னீங்க சார். முதல்ல வந்து மாடி தோட்டம் பண்ணணும் அப்படின்னா நம்ம மண்ணை நல்லா வளமாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மாடி தோட்டம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ தோட்டங்கள், மாடி தோட்டங்கள் ஈஸியாக அமைப்பதற்கு ஈஸியான வழிகள் நிறையா சொன்னீங்க. இந்த பிளாஸ்டிக் கேன்ஸ் எல்லாம் கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ நம்மளுடைய வீட்டு பக்கத்துலேருந்து வச்சிருக்கிற பொருட்களை வச்சு நம்ம ஒரு மாடி தோட்டத்தை ஈஸியாக அமைக்க முடியும்னா என்னென்ன பொருட்கள்லாம் நம்ம பயன்படுத்தலாம்? இப்போது நமக்கு இப்போது சாதாரணமாக வீட்டு தோட்டம், மாடி தோட்டம் அப்படின்னாவே க்ரோ பேக் போய் வாங்கணும், அப்புறம் மண்புழு உரம் வாங்கணும், காயற்பித்து வாங்கணும், மேலே கிரீன் நெட் போடணும். இது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே செலவு மிகுந்த தோட்டமாக இருக்குது. சாதாரணமாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படிங்கிறவங்க தோட்டம் போட முடியாத சூழலில் செலவு மிகுந்ததாக இருக்குது. இதை மாற்றணும் அப்படின்னா ரொம்ப செலவு குறைந்ததாகவும் நாங்கள் கிடைக்கக்கூடிய பொருட்கள் நம்மளை சுற்றியும் கிடைக்கிறதாகவும் இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த சேகரிக்கக்கூடிய இந்த கரும்பு சக்கை, மண், எரு இது எல்லாத்தையும் மக்க வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். இது எல்லாமே செலவு இல்லாததாக இருக்கும். அடுத்து இதெல்லாம் நிரப்புறதுக்கு ஒரு பொருள் வேணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று, நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு தண்ணி கேன், சாதாரணமாக அவங்க குடிக்கிறதுக்கு தண்ணி வாட்டர் கேனில் வாங்குவாங்க, 20 லிட்டர் கேனில் வாங்குவாங்க. இதை நம்ம அவங்ககிட்டயே கேட்டோம்னா டேமேஜ் ஆன கேன் எல்லாம் அவங்ககிட்ட இருக்கும். அது 20 ரூபா, 30 ரூபா, 10 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அந்த தண்ணி கேனை நம்ம கலெக்ட் பண்ணிக்கிட்டோம்னாவே போதுமானது. அதை அடியில் ஓட்டை போட்டுட்டு மேலே டேப்பை கட் பண்ணி விட்டுட்டோம்னா இதில் நம்ம மண்ணை நிரப்பி விட்டு 1 மாதமோ 2 மாதமோ கழிச்சு செடி வச்சுக்கலாம். இது போக பல இரும்பு கடைகளுக்கு போனோம்னா அந்த 50 லிட்டர் பேரல், 30 லிட்டர் பேரல் இதெல்லாம் கிடைக்கும். சின்டெக்ஸ் டேங்க்கு கிடைக்கும், அப்புறம் பாத்திங் டப்பு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன கிடைச்சதுனால நம்ம பயன்படுத்திக்கலாம். எல்லாத்துக்கும் அடியில் ஓட்டை போட்டுட்டு மண்ணை நிரப்பி விட்டுட்டு 1 மாதமோ 2 மாதமோ நினச்சி விதைக்க வேண்டியது தான்.
இதில் என்ன பிரச்சனைனா, சின்ன தொட்டிகளாக இருக்கும்போது அகலம் குறைவான தொட்டிகளாக இருக்கும்போது நிலத்தில் கம்பேர் பண்ணும்போது மாடிகளோட வளர்ச்சி, செடிகளோட வளர்ச்சி குறைவாக இருக்கும். இப்போ செடிகளோட வளர்ச்சி இன்னும் நல்லா வரணும்னா உயரமான தொட்டிகளை கம்பேர் பண்ணும்போது அகலமான தொட்டிகளை நம்ம வாங்கிக்கலாம். அகலமான தொட்டிகளும் போது வேர்கள் நல்லா பரவலாக போகும். அப்போது அதுக்கேற்ற மாதிரி விளைச்சலும் நல்லா இருக்கும். அப்போது இதுக்கு அடுத்த முறை நமக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நமக்கு அகலம் அதிகமாக இருக்கக்கூடிய தொட்டிகளாக நம்ம எங்கேயும் கிடைக்குதுனா அப்படிங்கிறத நம்ம பண்ணிக்கலாம். மும்பையில் சில வீடுகளில் சில நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து செலவு குறைவான தோட்டங்கள் அமைச்சுக்கணும், அதே சமயம் விளைச்சலும் நல்லா வரணும் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணுறாங்க, சுற்றிலும் அந்த அதாவது தரைப்பகுதியை தண்ணி எதுவும் தேங்காத அளவுக்கு தயார் பண்ணிவிட்டு வெறுமனே சுற்றியும் செங்கல் வச்சு அதில் கரும்பு சக்கை இலதலைகளை நிரப்பி அதில் மண்ணையும் போட்டு விட்டு தோட்டம் அமைக்கிறாங்க. பெருசாக செலவில்லை, நிலத்தில் எந்த அளவுக்கு விளைச்சல் கொடுக்குதோ அதே அளவுக்கு பண்ணுறாங்க. இப்போது இதை கம்பேர் பண்ணும்போது நம்மளும் அதே மாதிரி பண்ணலாம். இன்னும் சில பேர் இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, தொட்டிகள்லேயே அமைக்கிறாங்க, தொட்டிகள் கட்டிக்கிறாங்க. வீடு கட்டும்போது புதுசாக வீடு கட்டுறவங்க எல்லாருமே ஒரு 4 அடி அகலத்தில் ஒரு 1.5 அடி 2 அடி உயரத்தில் நம்ம சாதாரண தண்ணி தொட்டி கட்டுற மாதிரியே தொட்டி கட்டிக்கிறாங்க. இது தரைப்பகுதியிலிருந்து ஒரு 1/2 அடி 1 அடி உயரமாக இருக்கக்கூடிய தொட்டிகளாக இருக்குது. இப்படி இருக்கிறனால இந்த நம்ம எதுவும் கறி கோழி இதெல்லாம் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க, நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்றவங்க கோழி வளர்க்குறாங்க. இவங்க இந்த கோழிகளை எல்லாம் கூட இந்த தொட்டிகளுக்கு அடியில் விட்டுட்டு மேலே இருக்கக்கூடிய தொட்டியில் காய்கறி தோட்டம் போட்டுக்கிறாங்க, கீழே இருக்கிற தொட்டியில் கோழிகள் வளர்த்திக்கிறாங்க. ஸோ இந்த வீட்டில் கிடைக்கிற கழிவுகள் எல்லாத்தையும் அந்த கோழி கொடுத்துட்றாங்க. அதை ஈஸியாக அந்த கழிவுலேருந்து கிடைக்கிற அந்த கம்போஸ்ட் எடுத்து கோழி கழிவை எடுத்து திரும்பவும் உரமாக பயன்படுத்திக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இயற்கையில் எதுவுமே வந்து வேஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறது வந்து இருக்குது சார். எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு உரமாக மாற்றிக்கலாம். இந்த விஷயங்கள் நீங்கள் சொல்கிறது நல்லா சொன்னீங்க சார். இப்போது எல்லாத்துக்கும் ஒரு கண்டிப்பாக ஒரு சந்தேகங்கள் இருக்கும் சார். விதைக்கும் முறைகள் எல்லாம் வந்து யோசிக்கிறாங்க, எப்படி நம்ம விதைக்கிறது, நம்ம போட்டோன்னே செடி வளர்ந்துருமா அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. எப்படி விதைச்சா அந்த செடி நல்லா வளரும் இந்த மாடி தோட்டத்தில், அதை பற்றி சொல்லுங்கள். விதை அப்படிங்கும் போது இப்போது நம்மளை சுற்றியும் கிடைக்கக்கூடிய விதைகள், சந்தையில் கிடைக்கக்கூடிய விதைகள் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, அதிகமாக ஹைபிரிட் விதைகளாகவும் திரும்பவும் அதிலிருந்து விதைகள் எடுத்துக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய விதைகளாகவும் விலை அதிகமாக இருக்கக்கூடிய விதைகளாகவும் இருக்குது. ஸோ ஒரு தக்காளியோட விலைன்னு போய் பார்த்தோம்னாவே 10 கிராம் 360 ரூபா. அது கிட்டத்தட்ட 1 கிலோ தக்காளியோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா 36,000 40,000. சாதாரணமாக ஊர் ஃபுல்லாக கிடந்த அந்த பப்பாளி இன்றைக்கி விலை என்னென்னு கேட்டோம்னா 1 கிலோ பப்பாளி பழத்தோட விதையோட விலைன்னு பார்த்தோம்னா 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வரைக்கும் போகுது. அப்போது நம்மளை சுற்றியும் கிடைக்கக்கூடிய அந்தந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய அந்த நம்மளோட மரபு ரக விதைகளை சேகரித்து வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்படி சேகரிக்கிற விதைகள் என்னென்ன விதைகளை எல்லாம் நம்ம சேகரித்து வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, உணவில் எதெல்லாம் நம்ம உணவுன்னு சொல்லி எடுத்துக்கிறோமோ, அது தானிய பயிர்களாகட்டும், எண்ணெய் வித்துக்களாகட்டும், பயிர் வகைகளாகட்டும், காய்கறி விதைகளாகட்டும், பழ மரங்களாகட்டும், இதோட விதைகளை எல்லாம் நம்ம சேகரித்து வச்சுக்கலாம். நான் தான் எதுவும் தோட்டமே அமைச்சிக்கிறது இல்லையே, எனக்கு எதுக்கு விதை அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் இல்லை. நம்ம சாப்பிட்றோம், ஸோ அதோட விதைகள்லாம் நம்மகிட்ட இருக்கணும். நம்ம இப்போ பண்ணலைனாலும் பின்னாடி பண்ணலாம், நம்ம பண்ணலைன்னா நண்பர்கள் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்படி சேகரித்த விதைகளை விதைக்கணும். இப்படி விதைக்கிறதுல வீட்டு தோட்டத்துக்கு அடிப்படையாக காய்கறி விதைகள் தேவை. காய்கறி விதைகளில் ரொம்ப அடிப்படையான பார்த்தா கீரை விதையை நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, ஒரு வருஷத்துக்குள்ளே விதைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம் கீரை விதைகளுக்கு. ஒரு சதுர அடிக்கு 1 கிராம் விதை வீதம் விதைச்சோம்னா போதும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, கத்திரி, மிளகாய் மாதிரியான நாற்று விட்டு நடக்கூடிய விதை. இந்த விதைகளையெல்லாம் ஒரு 1/4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு, அல்லது மழை தண்ணி கிடச்சதுனாவோ இல்லை கோமயம் கிடச்சதுன்னா அது கூட 10 மடங்கு தண்ணி கலந்தோ, ஆக மொத்தம் ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் தண்ணியில் ஊற விட்டு அதுக்கப்புறம் எடுத்து நாற்று விட்டு நடவு செஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து தக்காளி விதைகளை விட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய விதைகள்னு பார்த்தோம்னா வெண்டைக்காய் விதை, அப்புறம் கொத்தவரங்காய், அப்புறம் அவரைக்காய், இந்த மாதிரி விதைகளை எல்லாம் என்ன பண்ணிக்கலாம், ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு விதைச்சிக்கலாம். அதுக்கு அடுத்து பெரிய சைஸ் விதைகள்னு பார்த்தா கொடிக்காய்கறி விதை, பாவக்காய், பீக்கங்காய், புடலங்காய், சுரக்காய், பூசணிக்காய். இந்த விதைகளோட தோல் எல்லாம் ரொம்ப கெட்டியாக இருக்கும். சில சமயம் இது விதைக்கும் போது முளைப்பு திறன் அப்படிங்கிறது குறைஞ்சி போன மாதிரி இருக்கும், சில விதைகள் முளைக்காமல் போயிருக்கும். காரணம் என்னன்னு பார்த்தா இதோட தோலோட கெட்டித்தன்மை. அப்போ இதை என்ன பண்ணலாம், ஒரு நாளுங்கிறது 2 நாள் கூட விதைகளை ஊற வச்சு எடுத்து நடவு செய்யலாம். குறைஞ்சது ஒரு 6 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து நடவு செய்யலாம். நைட்டு ஊற வச்சு காலையிலையோ அல்லது காலையில் ஊற வச்சு சாயங்காலமாக எடுத்து விதைகளை நடவு செஞ்சோம் அப்படின்னா அது சீக்கிரம் முளைச்சி வந்துக்கும். சார் ரொம்ப நல்லா சொன்னீங்க சார், விதைகள் எப்படி விதைக்கணும் அப்படின்ற மாதிரி. இப்போ எல்லாத்துக்குமே வந்து
நல்லா வந்து ஒரு தரமான மண்ணாக இருந்தால் தான் வந்து அதில் கண்டிப்பாக செடிகள் நல்லா செழித்து வளரும் கண்டிப்பாக. இப்போது நீங்கள் இன்னைக்கு எளிய முறை பஞ்சகாவியம் செய்கிறத பற்றி ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லியிருந்தீங்க. இதை மாடி தோட்டங்கள் செய்கிறவங்களுக்கு பிரத்யேகமாக இந்த முறை பயன்படுத்தினா ரொம்ப ஈஸியாக இருக்குன்ற மாதிரி. இப்போ இந்த எளிய முறை பஞ்சகாவியம் பற்றி சொல்லுங்கள். இப்போது பஞ்சகாவியம் அப்படிங்கிறது நம்ம மாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய 5 விதமான பொருட்கள்ல இருந்து நம்ம பண்ணுறோங்க. இது நாங்கள் வானகம் போயிருந்தப்போ எனக்கு அங்கே இருந்த பயிற்சியாளர் குமாரண்ணா அப்படிங்கிறவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. ரொம்ப எளிமையாக இருக்கும், நீ செஞ்சு பாரு அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருந்தாங்க. சீக்கிரமாகவும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக என்னென்னா மாட்டோட 5 விதமான பொருள், சாணம், கோமயம், பால், தயிர், நெய், இது கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, இது இருந்துச்சுன்னா போதும். அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாகவும் நம்ம பயன்படுத்தலாம். சாதாரணமாக கோமயம் கிடைக்குதுன்னா இதை தண்ணியில் கலந்து 10 மடங்கு தண்ணி சேர்த்து செடிக்கு ஊற்றி விடலாம், நல்லா வளரும். வெறும் சாணி கிடைக்குதுன்னா இதை 1-2 நாள் புளிக்க வச்சு தண்ணி ஊற்றி கூழு மாதிரி கரைச்சி புளிக்க வச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ரசம் மாதிரி எடுத்து செடிகளுக்கு ஊற்றி விடலாம், இப்போவும் செடி நல்லா வளரும். இந்த பால், தயிர் இதையும் செடிக்கு தனித்தனியாக ஊற்றி விடலாம், நல்லா வளர்ச்சி ஊக்கியாக இருக்கும். வெறுமனே மோர் வீட்டில் கிடைக்குதுன்னா 5 மடங்கு 10 மடங்கு தண்ணி சேர்த்து செடிகளுக்கு ஊற்றி விடலாம், தெளித்து விடலாம். செடிகளுக்கு நல்லா பயிர் வளர்ச்சி ஊக்கியாகவும் இருக்கும். அதே சமயம் மோரெலாம் ஊற்றும்போது இந்த பூ பூக்கக்கூடிய சமயத்தில் ரொம்ப உதவியாக இருக்கும், பூ உதிராமல் பாதுகாக்கும். இப்போ இந்த 5 பொருளை எல்லாம் நம்ம சேர்க்கணும். ஒன்றா சேர்க்கறதுக்கு அப்படின்னா இந்த 5 பொருள், சாணம் அப்படிங்கிறது ஒரு 250 கிராம் 300 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம் வீட்டு தோட்டத்துக்கு. கோமயம் அப்படிங்கிறது ஒரு 1/4 லிட்டரு. இந்த பால், தயிர் இது எல்லாமே ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு அல்லது 200 மில்லி எடுத்துக்கலாம். நெய் ஒரு 50 கிராமு, நாட்டு சக்கரை ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா கலக்கணும். முதல் நாள் என்ன பண்ணிக்கலாம், இந்த சாணம் கூட நாட்டு சர்க்கரையையும் இந்த நெய்யையும் கலந்து சப்பாத்தி மாதிரி பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சிடலாம். அடுத்த நாள் என்ன பண்ணிக்கலாம், இது கூட கோமயத்தை சேர்த்து நல்லா கலக்கும் போது நிறைய நுரை வரும். எல்லாத்தையும் கட்டியெல்லாம் எதுவும் இல்லாமல் கலந்து விட்டுடலாம். ஸோ கோமயம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கோமயம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். 3வது நாள் அப்படிங்கும் போது பாலையும் தயிரையும் ஒன்றா கலந்துட்டோம் அப்படின்னா மூடி வச்சுக்கலாம். இந்த எடுத்து நிழலில் மூடி வைக்கணும். ஏதாவது ஒரு டப்பாவில் போட்டு மூடி வைக்கும்போது அதில் தொலை இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இதில் வந்து மீத்தேன் வாயு உருவாகும். இந்த வாயு வெளியில் போகிறதுக்கு துணியில் கட்டி வைக்கலாம் இந்த வாயு பகுதியை. அல்லது இது டப்பாவில் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா அது மூடியில் ஓட்டைகள்லாம் போட்டு வைக்கலாம். 4வது நாள்லேருந்து பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். பயன்படுத்துறதுனா 1 லிட்டர் தண்ணிக்கு 30 மில்லி கலந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். ஸ்ப்ரே பண்ணி விடும்போது பயிர் வளர்ச்சி ஊக்கியாகவும் இருக்கும். அதே சமயம் பூச்சிகள் வராமல் தவிர்க்கவும் செய்யும். ஏன்னா அதில் கோமயம் இருக்குது, சாணம் இருக்குது. இதை மண்ணுக்கு ஊற்றி விடலாம். மண்ணுக்கு ஊற்றி விட்டோம் அப்படின்னா செடிகள் வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும், நுண்ணுயிர்கள் வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அடுத்து இதை கம்போஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம். காய்கறி கழிவுகளையெல்லாம் கம்போஸ் பண்ணுறோன்னா இதை எடுத்து ஸ்ப்ரே பண்ணி தெளித்து விடலாம். தெளித்து விட்டோம்னா அதில் இருக்கிற உயிர்கள் அந்த கழிவுகளை மக்க வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த பஞ்சகாவியத்தை எடுத்து விதை நேர்த்தி செய்கிறதுக்கு பயன்படுத்தலாம். விதைகளை விதைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பஞ்சகாவியம் கலந்த இந்த தண்ணியில் ஊற வச்சு விதைகளை எடுத்து விதைக்கலாம். இந்த மாதிரி எல்லா விதமான பயன்பாட்டுக்கும் இந்த பஞ்சகாவியம் உதவியாக இருக்கும். இப்போது இந்த பஞ்சகாவியம் மட்டுமே வந்து நல்ல ஒரு உரமாக பயன்படுது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதுவே ஒரு போதுமான அளவாக கண்டிப்பாக இருக்கும். இந்த பஞ்சகாவியம் பயன்படுத்தி மட்டுமே வந்து நம்ம பயிர் செய்யலாம். இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகங்கள் இருக்கும் சார். காய்கறிகள் அப்படின்னாலே ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு காய்கறிகள் வரும் அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ எந்தெந்த மாதத்தில் எந்தெந்த காய்கறிகள் நல்லா செழித்து வளரும், எப்பப்பெல்லாம் எந்தெந்த செடி நம்ம பயிர் பண்ணால் அந்த மாதத்துக்கு தகுந்த மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. குறிப்பாக நீங்கள் வந்து ஆடி மாதம் அவரை விதைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ அது மாதிரி எந்தெந்த மாதத்தில் எந்தெந்த காய்கறிகள் பயிர் செய்யலாம்? இது வந்து பார்த்தீங்கன்னா வெய்ய காலம். ஸோ இப்போ வெய்ய காலத்துக்கு நம்ம அதிகமாக வெள்ளரி பழம், தர்பூசணி இந்த மாதிரியான பழங்கள்லாம் சாப்பிடுவோம். இப்போ வெய்ய காலம் ஆரம்பிக்கிறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரி, தர்பூசணி எல்லாம் ஒரு 45 நாளில் 50 நாளில் காய்ப்புக்கு வரும். அப்படின்னா இப்போ வெய்ய காலம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 40-50 நாளைக்கு முன்னாடியே விதைச்சிடணும். ஸோ இப்போ தர்பூசணி, வெள்ளரிலாம் விதைச்சிட்டோம் அப்படின்னா இனி காய்ப்புக்கு வந்துச்சுன்னா இன்னும் ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு நமக்கு பலன் கொடுக்கும். ஸோ இந்த வெய்ய காலத்துக்கு தேவையான இந்த மாதிரியான பழங்கள் எல்லாமே நம்ம சமைச்சு பயன்படுத்திக்கலாம், விதைச்சிக்கலாம். இந்த கொடி காய்கறி ரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பூசணிக்காய், சுரக்காய் இதெல்லாம் ஆடி மாதம் விதைப்போம். அவரைக்காய் இதெல்லாம் ஆடி மாதம் விதைச்சோம் அப்படின்னா எல்லா விதமான காய்கறிகளுக்கும் ஆடி மாதம் ஒரு சிறந்த மாதமாக இருக்கும். முதல் தோட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு ஆடி மாதம் சிறந்ததாக இருக்கும். இப்போ வெய்ய காலம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா தோட்டம் அமைக்கிறதுக்கு தேவையான பொருள்கள்லாம் சேகரித்து
கழிவுகளையெல்லாம் மக்க வச்சுட்டோம் அப்படின்னா ஆடி மாதம் நம்ம விதைப்பு பண்ணிக்கலாம். அப்போ விதைப்பு பண்ணலான்னா நம்ம வீட்டில் எதெல்லாம் உணவுன்னு சொல்லி சாப்பிட்றோமோ அது எல்லாமே தாராளமாக அந்த மாதத்தில் விதைப்பு பண்ணலாம். சரிங்களா? அடுத்து அவரை மாதிரியான ரகங்கள் எல்லாமே ஆடி மாதத்தில் விதைச்சா தான் நமக்கு நல்ல பலன் கொடுக்கும். கீரைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வருஷம் ஃபுல்லாக விதைச்சிக்கிட்டே இருக்கலாம். கீரைகள் பார்த்தீங்கன்னா இந்த புதினா, பொன்னாங்கண்ணி, வல்லாரை, மணத்தக்காளி இந்த மாதிரியான விதைகள் எல்லாமே விதைகளாக இருக்கிறது இல்லை. சில சமயம் தண்டுகளாக கிடைக்கும் கீரை கடையில். அந்த கிடைக்கிற கீரைகளை வாங்கிட்டு வந்து இலைகளை உருவிட்டு தண்டை நட்டு வச்சோம்னாவே போதுமானது. நமக்கு அதிலிருந்து தொடர்ந்து பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் நம்ம மாதம் கிழமை பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் நம்ம எப்போ விதைச்சோம்னாலும் ஆடி அமாவாசை, ஏதாவது அமாவாசைக்கு விதைச்சிக்கிட்டு இருக்கலாம். ஸோ அது அமாவாசைக்கு விதைச்சோம்னா நல்ல பலன் கொடுக்கும். விதை எடுத்து வைக்கிறதும் கூட அமாவாசைக்கு விதைச்சோம்னா நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்து தை மாதம் அதே மாதிரி எல்லா ரகமான காய்கறிகள் விதைக்கிறதுக்கும் நல்ல காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடி மாதம் மாதிரியே தை பட்டமும் நல்லா விதைக்கலாம். இப்போ தக்காளின்னு எடுத்துக்கிட்டோம்னா வருஷத்துக்கு ஒரு 4 தடவை விதைக்கலாம். அதாவது ஆடி மாதம் விதைச்சோம் அப்படின்னா அடுத்து ஒரு 3 மாதத்தில் இது பூ பூத்து தக்காளி பூ பூக்க ஆரம்பிக்கிற சமயம் ஒரு 3ஆவது மாதத்தில் விதைச்சோம் அப்படின்னா அடுத்து அறுவடை நம்ம விதைச்சது ஆயுள் முடிகிறதுக்குள்ளே அடுத்து நம்ம விதைக்கிறது 2வது பருவம் நம்ம விதைக்கிறது பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். இப்படி 3 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம விதைச்சிக்கிட்டே இருந்தோம்னா வருஷத்துக்கு 4 தடவை விதைப்போம். அந்த வருஷம் ஃபுல்லாக நமக்கு வேணுங்கிற தக்காளி கிடச்சிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் கத்திரிக்காய் வருஷத்துக்கு ஒரு தடவை விதைச்சோம்னாவே போதும். ஆடி மாதம் ஒவ்வொரு தடவையும் ஆடி மாதம் கத்திரி விதைச்சோம்னா 5லேருந்து 8 செடி தேவைப்படும். ஸோ அது நமக்கு போதுமானதாக இருக்கும். அதே மாதிரி மிளகாய் ஒரு தடவை விதைச்சோம்னா போதும் வருஷத்துக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 செடி 5 செடி இருந்துச்சுன்னா போதும். வெண்டைக்காய் ஆடி மாதம் விதைச்சோம்னா ஒரு 60 நாளைக்கு ஒரு தடவை 70 நாளைக்கு ஒரு தடவை வெண்டைக்காய் விதைச்சிக்கிட்டே இருந்தோம்னாலும் நமக்கு பலன் கொடுக்கும். கொடிக்காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் பாவக்காய், பீக்கங்காய், பொடலங்காய் எல்லாம் ஆடி மாதம் ஒரு தடவை, புரட்டாசி கார்த்திகை மாதம் ஒரு தடவை, அதுக்கடுத்து சித்திரை மாதம் ஒரு தடவைன்னு விதைச்சோம்னா இதுவும் வருஷம் ஃபுல்லாக நமக்கு பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வருஷம் ஃபுல்லாக நமக்கு வேணுங்கிறதெல்லாம் தொடர்ந்து விதைச்சிக்கிட்டே இருக்கலாம். இப்போ வருஷம் ஃபுல்லாக நம்ம வேணுன்றதெல்லாம் தொடர்ந்து நம்ம விதைச்சிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ எத்தனை காய்ப்புக்கு ஒரு முறை சார்? இப்போ ஒரு 4 காய்ப்பு வந்துருச்சு, வந்தோடனே அந்த செடிகளை நம்ம மறுசுழற்சி கண்டிப்பாக பண்ணணும். அந்த செடிகளை நம்ம என்ன பண்ணலாம்? திருப்பியும் அதே செடிகள்லேருந்து விதை எடுத்து நம்ம பயன்படுத்தி போடலாமா? அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ விதை எடுக்கிறது அப்படின்னா தக்காளி இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு முதல் நாள் நடவு செய்கிறோன்னா 30வது நாள் நமக்கு நாற்று எடுத்து நடுவோம். 25 நாள்லேருந்து 30 நாளில் நாற்று எடுத்து நடுவோம். ஒரு 60-70 நாளில் காய்ப்புக்கு வரும். கிட்டத்தட்ட 140 நாள் 150 நாளில் காய்ப்பு முடியும். இப்போது இந்த இடைப்பட்ட காலங்களில் நமக்கு அடுத்த முறைக்கு வேணுங்கிற விதை எடுத்து வைக்கணும். இப்போ எப்போ விதை எடுக்கலான்னு பார்த்தோம்னா முதல் 1-2 வரக்கூடிய அறுவடைகளை விதைக்கு பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி கடைசி காலங்களில் கிடைக்கக்கூடிய விதையும் விதைக்காக பயன்படுத்தக்கூடாது. இதுக்கு இடைப்பட்ட காலங்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய காய்களில் ஏதாவது 1-2 காயை நன்கு பழுக்க விட்டுறணும். நல்லா கனிஞ்ச பழத்திலிருந்து அறுவடை பண்ணி இதை 1-2 நாள் நல்லா தண்ணியில் இந்த காய்களை 2-3 கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டோம்னா ஊறிட்டுருக்கும். ஒரு நாள் 2 நாள் கழிச்சு அதிலிருந்து பிசைஞ்சு விதை எடுத்துக்கலாம். இதே மாதிரி 1-2 அறுவடைக்கு அப்புறம் எல்லா ரகமான காய்கறிகள் இருந்தும் நமக்கு விதை எடுத்து வைக்கலாம். விதை எடுக்கிறதுங்கிறது முதல் அறுவடையும் கடைசி அறுவடையும் இல்லாமல் இடைப்பட்ட காலங்களில் நம்ம விதை எடுத்து வைக்கிறது நல்லாயிருக்கும். சார், இன்னைக்கு எல்லாரும் மாடி தோட்டம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக யோசிப்பாங்க. எந்த அளவுக்கு அவங்க யோசிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. என்ன பயம் அப்படின்னா பூச்சிகளின் தாக்கம். ரொம்ப அவங்க பயப்படுறாங்க. இப்போ பூச்சிகளின் தாக்கத்துக்கு கண்டிப்பாக மருந்து போட்டு தான் நம்ம பராமரிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. இப்போ இயற்கை முறையில் பூச்சிகளின் தாக்கத்தை குறைப்பதற்கு நம்ம என்ன செய்யலாம்? பூச்சி அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை மாதிரி தான் பூச்சியும். நம்ம எப்படி நம்ம ஒரு தக்காளி செடியில் இருக்கிற தக்காளி பழத்தை நம்ம உணவுக்காக பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி தக்காளியில் இருக்கிற இலைகளை என்ன பண்ணும் பூச்சிகள் தன்னோட உணவுக்காக எடுத்துக்கும். சில பூச்சிகள் அந்த தக்காளி தண்டில் பார்த்திங்கன்னா முட்டை போட்டுட்டு போயிடும். அந்த தண்டிலிருந்து ஒரு புழு போயிட்டு தண்டையெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கும். ஸோ நமக்கு ஒவ்வொன்றையும் பார்த்தா பயம். இலைகளை சாப்பிட்றக்கூடாது, தான் வளர்க்கக்கூடிய செடியில் இலையை யாரும் சாப்பிட்றக்கூடாது, எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு நம்ம அந்த பயத்தை தவிர்த்துடலாம். எப்படி மண்ணுக்கு உள்ளே நிறைய நுண்ணுயிர்கள் இருக்கணும், மண்புழு இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி மண்ணுக்கு மேலே அந்த செடிகளை உணவாக எடுத்துக்கக்கூடிய சில உயிர்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்.
இதை நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம தவிர்த்திடலாம். ரெண்டாவது, அங்கே நம்ம எப்படி நம்ம இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி ஒரு வாழ்க்கை சுழற்சி முறை நம்ம தோட்டத்துக்குள்ளே ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கோம். எப்படி அப்படின்னா, தோட்டத்துக்குள்ளே சில நன்மை செய்யும் பூச்சிகள் இருக்கும், சில தீங்கு செய்யும் பூச்சிகள்னு இருக்கும். தீங்கு செய்யும் பூச்சிகள்னு எதை வச்சு நம்மளா சொல்லிக்கிறோன்னா, நம்ம வளர்த்தக்கூடிய செடிகளை அந்த பூச்சிகள் வந்து சாப்பிட்றதுனால நம்ம அதுக்கு அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டோம், தீங்கு செய்கிற பூச்சின்னு. இப்போ என்ன பண்ணும், இந்த தீங்கு செய்கிற பூச்சி தோட்டத்துக்குள்ளே நம்ம தக்காளி செடி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த வாசத்தை வச்சு என்ன பண்ணும், அந்த பூச்சிகள் வந்து அங்கே முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு புழுவாகி அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி செடி தான் அதுக்கான உணவு. அதே மாதிரி இந்த தக்காளி இலையை சாப்பிட்ற பூச்சியை சாப்பிட்றதுக்கு ஒரு பூச்சி வரும். இந்த பூச்சி எப்போ வரும்னா, இந்த தக்காளியை சாப்பிட்றதுக்கு ஒரு பூச்சி வரும்போது தான் அந்த நன்மை செய்யும் பூச்சி பின்னாடியே வரும். ஸோ அது வந்துச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த பூச்சியை சாப்பிட்டுட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கும். இப்படி ஒன்று சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த சங்கிலி, உணவு சங்கிலி அப்படிங்கிற அந்த விஷயம் அங்கே நடந்துகிட்டு இருக்கும். நம்ம எதுவும் பெருசாக அந்த இடத்துல மெனக்கெடணும், பூச்சியை பார்த்து பயப்படணும்னு தேவையில்லை. ஆனால் ஒரு சில விஷயங்களை நம்ம பண்ணுறனால ஒட்டுமொத்தமாக நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த தோட்டத்தை என்ன சொல்லுவோம், பூச்சிகள் வந்து எதுவும் பெருசாக பிரச்சனை பண்ணுது அப்படின்னா அதை தவிர்க்கறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணலாம். என்னென்ன பண்ணலான்னா, இப்போது நம்மளோட தோட்டம் ஒரு சென்ட் ஏரியாவில் இருக்குது அப்படின்னா ஒரு 10 செடி தக்காளி செடி வேணும், 15 செடி வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் 10-15 தக்காளி செடியும் ஒரே இடத்துல வைக்காமல் தோட்டத்தோட வெவ்வேறு பகுதிகளில் வைக்கலாம். ஒன்று. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இடையில கொஞ்சம் மூலிகை செடிகளையும் சில பூச்செடிகளையும் வேறு வேறு செடிகளை கொண்டு வந்து தோட்டத்துக்குள்ளே வைக்கலாம். அப்போது ஒன்று ஒரே இடத்துல ஒரு பயிர் சாகுபடி மாதிரி ஒரே இடத்துல எல்லா செடியும் தக்காளி செடிகளையும் கொண்டு வந்து வைக்கிறத தவிர்த்துட்டு கலப்பு பயிரிடல் முறையில் நம்ம பயிர் பண்ணணும். இதுவும் பெரிய அளவில் பூச்சிகள்கிட்ட இருந்து தோட்டத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். ரெண்டாவது, நிறைய மூலிகை செடிகளையும் பூச்செடிகளையும் வைக்கிறது மூலமாக பூச்செடிகளோட மஞ்சள் கலர் பூக்கள், முக்கியமாக இந்த மஞ்சள் கலர் பூக்களுக்கு வந்து நிறைய வண்டினங்கள் தோட்டத்துக்குள்ளே வரும், குளவி இனங்கள் தோட்டத்துக்குள்ளே வரும். வந்துச்சு அப்படின்னா நம்ம தோட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த புழுக்களை எல்லாம் கூட பிடிச்சி தன்னோட உணவாக எடுத்துக்கும். அதோட முட்டை வைக்கிறதெல்லாம் கூட அந்த புழுவில் வச்சுட்டு போகும். இது ஒன்று. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, பூச்சிகள்கிட்டருந்து பாதுகாப்பு பண்ணணும் அப்படின்னா நம்ம சாதாரணமாக விவசாய நிலங்களில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, தோட்டத்தை சுற்றியும் கொட்டமுத்து நடுவோம். இந்த கொட்டமுத்து நடுறதுங்கிறது தோட்டத்தை சுற்றியும் 7 அடி கொண்டு நடுவோம். நம்ம வீட்டு தோட்டம் அப்படிங்கும்போது 1-2 செடியாவது தோட்டத்தில் அங்கங்கே சுற்றி இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். மாடி தோட்டமாக இருக்குன்னு நினச்சாலும் கூட சின்ன செடி, சின்ன தொட்டிகளில் ஒரு 4 செடி 5 செடி தோட்டத்தை சுற்றியும் வச்சுக்கலாம். அடுத்து அப்படின்னா, விவசாய நிலத்தில் மெயின் கிராப்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊடுபயிர். மெயின் கிராப்புக்கு ஊடுபயிராக எதுவும் நம்ம பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ ஊடுபயிராக மாடி தோட்டம் வீட்டு தோட்டம் போது நம்ம சாதாரணமாக பொரியல் தட்டைன்னு சொல்லக்கூடிய காராமணி செடிகளை நம்ம பயிர் பண்ணிக்கலாம். இந்த காராமணி செடிகள் போட்டோம் அப்படின்னா இதுக்கு அசுவினி வரும், அசுவினியை சாப்பிட்றதுக்கு பொறிவண்டு வரும். பொறிவண்டு வந்துச்சுன்னா இங்கே இருக்கிற நிறைய பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடும். ஸோ மொதல் கொட்டு ஆமணக்கு நடவு செய்யலாம். அடுத்து காராமணி செடியை நடவு செய்யலாம். 3வது, தோட்டத்துக்குள்ளே கலப்பு பயிரிடல் முறை பண்ணலாம். 4வது, மஞ்சள் கலர் பூக்கள் தோட்டத்துக்குள்ளே நிறைய வைக்கலாம். இதுக்கு அடுத்து நம்ம பண்ணுறது அப்படின்னா, சாயங்கால நேரம் என்ன பண்ணிக்கலாம், ஒரு விளக்கு பொறி வைக்கலாம். விளக்கு பொறி அப்படின்னா தோட்டத்துக்குள்ளே ஒரு லைட்டு, அந்த லைட்டுக்கு அடியில் ஒரு அகலமான தட்டில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இப்போ என்ன பண்ணும், சாயங்கால நேரம் தான் நிறைய தாய் அந்து பூச்சிகள்னு சொல்லுவாங்க, முட்டையிடுறதுக்காக பூச்சிகள் வரும். இந்த முட்டையிடுறதுக்காக வர பூச்சிகள் இந்த லைட்டு வெளிச்சத்துக்காக அங்கே வரும்போது அந்த அகலமான பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியில் விழுந்து இறந்து போகும். ஸோ இந்த முறையில் நம்ம தோட்டத்துக்குள்ளே வரக்கூடிய தாய் பூச்சிகளை தவிர்த்துறது மூலமாக தோட்டத்துக்குள்ளே இந்த பூச்சிகள் போய் முட்டை வச்சிருச்சுன்னா தான் பிரச்சனை. ஏன்னா பூச்சிகள்னால் விரட்டிடலாம், புழுவுனா நம்மளால் விரட்ட முடியாது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த மாதிரி மாலை நேர விளக்கு பொறி, சாயங்கால நேரத்தில் ஒரு விளக்கு பொறி போட்டுவிட்டோம் அப்படின்னா இந்த பூச்சிகள்லையும் சில நேரத்தில் கட்டுப்படுத்திக்க முடியும். பட் இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக நம்ம நிறைய நுணுக்கங்களை பண்ணாலும் அந்த இலைகளை சாப்பிடக்கூடிய பூச்சி ஏதோ ஒரு வழியில் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டு தான் இருக்கும். ஸோ இதையும் நம்ம ஏற்றுக்கிற மனநிலை நமக்கு வேணும். ஏன்னா தாவரங்களை நேசிக்கிறோம், பூச்சிகளையும் கொஞ்சம் நம்ம நேசிக்க கற்றுக்க வேண்டியதாக இருக்கும். ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். தாவரங்களை நேசிக்கும் போது பூச்சிகளும் கண்டிப்பாக நம்ம நேசிக்க கற்றுக்கணும் அப்படின்ட்டு. நிறைய பேருக்கு வீட்டு காய்கறி தோட்டங்கள் பண்ணும்போது வந்து கொடிகள் போடணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. இப்போ இந்த கொடிகள் போடும் போது அதுக்கேற்ற பந்தல்கள் போடணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு அதில் நிறைய டவுட்ஸ் வரும். இப்போ பந்தல்கள் எப்படி அமைக்கலாம், அதை பற்றி சொல்லுங்கள். இப்போது மாடி அப்படிங்கும் போது இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை, மாடி தோட்டம் அப்படின்னா இப்போ இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைங்கிறது
வெப்ப பிரதிபலிப்பு, சூரிய வெளிச்சம் செடிகள் மேலே பட்டுச்சு அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு உணவு சமைக்கிற வேலை நடக்கும். இதுவே தரையில் பட்டுச்சுன்னா அது வெப்பமாக பிரதிபலித்து செடிகள் மேலேயும் தொட்டிகள் மேலேயும் படும். அது செடிகளுக்கும் பாதிப்பு, மண்ணில் இருக்கிற உயிர்களுக்கும் பாதிப்பு. இதை தவிர்க்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாடியில் தோட்டம் அமைக்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம், அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா தோட்டத்தில் செடி வைக்காமல் தோட்டம் முழுக்க செடிகளாக இருக்கணும். நமக்கு நடக்கிறதுக்கான இடத்த தவிர்த்துட்டு மிச்சம் இருக்கிற இடம் ஃபுல்லாகவே நம்ம நிறையா செடி கொடிகள் வைக்கிறதுக்கு தோட்டம் அமைக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு சென்ட் இடத்துல 240 தொட்டிகள் வரைக்கும் வைக்கலாம். இந்த 240 தொட்டி வைக்கும்போது எப்படி வைக்கலாம்னா, இப்போது ஒரு ஓரத்தில் இருந்து வந்து பார்த்தோம்னா ஒரு அடி 1.5 அடி நடக்கிறதுக்கு இடம் விட்டுட்டு, மிச்சம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 அடி அகலத்தில் நமக்கு ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டு வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம தோட்டம் வச்சுக்கலாம், அதாவது தொட்டிகளை வச்சுக்கலாம். அப்போ 4 அடி அகலங்கும் போது 3 தொட்டி வைக்கலாம் ஒரே வரிசைக்கு அகலத்தில். இப்படி ஒரு லைன் ஒரு வரிசை வச்சுட்டோம் அப்படின்னா திரும்பவும் ஒரு 1.5 அடி 2 அடி கேப் விட்டுட்டு திரும்பவும் ஒரு 4 அடி அகலத்தில் 3 வரிசையில் தொட்டிகள் வைக்கலாம். இப்படி மாற்றி மாற்றி வைக்கிறது மூலமாக இடையில நமக்கு நடக்கிறதுக்கு ஒரு 1.5 அடி 2 அடி கேப் விட்டுக்கலாம். இப்போது 2 வரிசையில் தொட்டிகள் வச்சுருக்கோம். இந்த 2 தொட்டிகளுக்கு நடுவில் நமக்கு நடக்கிறதுக்கு பாதை விட்டுருக்கோம் பாருங்கள். இந்த பாதைக்கு மேலே நம்ம துணிகாய போடுறதுக்கு டீ வடிவ கம்பிகள் போட்டிருப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி நமக்கு இந்த தொட்டிகளுக்கு நடுவில் நம்ம நடக்கிற பாதைக்கு மேலே டீ வடிவ கம்பி போட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா துணிக்காய போடுற கம்பி மாதிரியே நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த கொடி காய்கறிகள்லாம் அதில் ஏற்றி விட்டுக்கலாம். இது ஒன்று. இதே மாதிரி தோட்டத்தில் சுற்றி இருக்கிற சுற்றுச்சுவருக்கு பக்கத்தில் இந்த டென்னிஸ் நெட்டு மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மீன் வலைகள்லாம் கூட நமக்கு நிறையா கிடைக்கும். இந்த மீன் வலைகள் எல்லாம் டென்னிஸ் நெட்டு மாதிரி வெர்டிக்கல் பந்தல்னு சொல்லுவாங்க. இதை இந்த மாதிரி சுற்றியும் நம்ம கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா இதில் எல்லாம் கூட கொடிக்காய்கறிகள் ஏற்றி விட்டுக்கலாம். இந்த தூதுவளை, முடக்கத்தான், குருவித்தலை பாவக்காய், வெள்ளரி, தர்பூசணி இதிலெல்லாம் கூட சைடில் வரக்கூடிய இந்த வெர்டிக்கல் பந்தலை அதில் நம்ம ஏற்றி விட்டுக்கலாம். பெருசாக பந்தல் அப்படிங்கிறது கொடிக்காய்கறிகளுக்கு, இந்த பாவக்காய் பீக்கங்காய்களுக்கு தான் தேவைப்படும். மற்ற இந்த வெள்ளரி, தர்பூசணிக்கெலாம் சின்ன சின்ன பந்தல் இருந்துச்சுனாவே போதும். அதுக்காக இந்த வெர்டிக்கல் பந்தல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பந்தலோட உயரம் ரொம்ப உயரமாக இல்லாமல் தோட்டத்துக்குள்ளே யார் நடக்கிறாங்களோ அவங்க தலைக்கும் கொஞ்சம் ஒரு அடி, ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு உயரமாக இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கிட்டோம்னா போதும். ஏன்னா தரையில் இல்லை நம்ம தோட்டம், மாடியில் அப்படிங்கும் போது ரொம்ப உயரம் இல்லாமல் பார்த்துக்கணும். இப்போ மாடி தோட்டம் அமைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்குது. என்ன பயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மாடியில் செடி வளர்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு ஏதாவது சேதம் அடையுமா அப்படின்ற மாதிரி பயம் இருக்கும். ஏன்னா மேலே தண்ணி ஊற்றுவாங்க, தண்ணி எப்படியும் அந்த பில்டிங்கில் தான் இறங்கும். அப்படி இறங்கும்போது நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஒரு சேதம் ஏற்படுமா அப்படின்ற மாதிரி பயங்கள் இருக்குது. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ அது நிறைய இடங்களில் நடக்கக்கூடிய ஒன்று. அதாவது நேரடியாக தரையில் நம்ம செடி வைக்கிறோம், அதாவது தொட்டியில் நேரடியாக கொண்டு போய் தரையில் மாடியில் வைக்கிறோம் அப்படின்னா தண்ணி ஊற்றும் போது அந்த தொட்டியிலிருந்து வெளியில் வலிஞ்சு ஓடக்கூடிய தண்ணி ஆவியாகிடும். ஆனால் அந்த தொட்டிக்கு அடியில் இருக்கக்கூடிய தண்ணி அதுக்கு அடியவே நின்றுக்கிட்டு இருக்கும், தரை ஊறிட்டு இருக்கும், அதுக்கு கீழே நம்ம கம்பிகள்லாம் இருக்குது, அதுவும் கூட சேதமாக இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த தொட்டிகளை நேரடியாக தரையில் வைக்கக்கூடாது, கொஞ்சம் மேலே தூக்கி வைக்கணும். மேலே தூக்கி வைக்கிறதுக்கு எதை பயன்படுத்தலாம்னா, நிறைய செங்கல்லை பயன்படுத்துகிறாங்க, சிமெண்ட் கல்களை பயன்படுத்துகிறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பெரிய கடப்பாக்கல்லையெல்லாம் கூட வாங்கி அதுக்கு இடையில நம்ம வச்சு அதுக்கு மேலே தொட்டி வச்சு பயன்படுத்துகிறாங்க. ரொம்ப எளிமையாக நம்ம பண்ணிக்கலாம். அப்படின்னா கவர் பிளாக்னு சொல்கிற அந்த ஹார்ட்வேர் கடையில் போய் கவர் பிளாக்னு வாங்கிட்டு வந்துக்கலாம். அது ஒரு கல் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாயாக இருக்கும். ஒரு 100 கல் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸுங்கிறது 100 ரூபாயாக இருக்கும். கிட்டத்தட்ட 96 கல் இருக்கும் அதில். இதை வாங்கிட்டு வந்துட்டோம்னா ஒரு தொட்டிக்கு 3 கல், அடுப்பு கூட்டி வைக்கிற மாதிரி 3 கல் வச்சு அதுக்கு மேலே இந்த தொட்டிகளை தூக்கி வச்சுக்கிட்டோம்னா போதும். இப்போ தரைக்கு கீழே அந்த தொட்டி இருக்கக்கூடிய இடத்துக்கு கீழேயும் கூட கொஞ்சம் இடங்க இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சீக்கிரம் ஆவியாயிரும். இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக இந்த சிமெண்ட்டு கல், இந்த கவர் பிளாக் கல்லுக்கு 3 ரூபா செலவாகும். இந்த தண்ணி கேனுக்கு ஒரு 10 ரூபா 15 ரூபா செலவாகும். அதுக்கடுத்து உள்ளே போடக்கூடிய கரும்பு சக்கை, எரு, இலதலை இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா 15 ரூபா செலவாகும். விதைக்கு ஒரு 10 ரூபா 5 ரூபா செலவாகும். ஒட்டு மொத்தமாக ஒரு 30 ரூபா 40 ரூபா அப்படிங்கிற அளவுலேயே நம்ம தாராளமாக ஒரு செடி வச்சுக்கிறதுக்கு நம்மளால் முடியும். இப்போ 200 தொட்டிக்கு ஆவரேஜாக 10 ரூபான்னு வச்சாலும் ஒரு 10,000 ரூபா செலவாகும். ஆனால் இது எல்லாமே ஒரு முறை பண்ணுற செலவாக இருக்கும். சாதாரணமாக இது ஒரே நேரத்தில் வைக்க முடியாதுங்கிறவங்க நம்ம 10 தொட்டிகளை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இது செலவும் மிகுந்ததாக இருக்கும், சரி செலவு குறைந்ததாகவும் இருக்கும். அதே சமயம் யார் வேணாலும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற அளவில் இருக்கும். ஏன்னா இன்றைய நிலையில் வீட்டு தோட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் செலவு மிகுந்ததாக இருக்குது.
யார் அதாவது ஒரு குறிப்பிட்ட செலவு பண்ணுறவங்க மூலம் மட்டும்தான் அதை பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற அளவில் இருக்குது. ஸோ இதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி செலவு குறைந்த தோட்டங்களை நம்ம பண்ணணும். அப்படி பண்ணுறது மூலமாக மாடியில் நம்ம பண்ணியிருப்போம், யாரோ ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு பால் ஊற்ற வர்றவரோ இல்லை நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வர்றவங்களோ வந்து கேட்பாங்க, எப்படி பண்ணிக்கிறது, எப்படி நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கும்போது எளிமையாக நம்ம சொல்லிட முடியும். உன் வீட்டுக்கு பக்கத்தில் கரும்பு ஜூஸ் கடை இருக்குது, உன் வீட்டுக்கு பக்கத்தில் தண்ணி கேன் இருக்குது, உன் வீட்டு பக்கத்துலேயே மண் இருக்குது, எரு இருக்குது, இதெல்லாம் சேகரித்து நீங்கள் போட்டுக்க முடியும்னு நம்ம சொல்லிக்கலாம். அதே சமயம் நம்ம போயிட்டு க்ரீன் நெட் வாங்கி போட்டுட்டு அந்த காயற்பத்துன்னு சொல்லக்கூடிய அந்த தேங்காய் நார் வாங்கியும் மண்புழு உரத்தையும் வாங்கி நம்ம போட்டுட்டு பெரிய அளவில் 50,000 1,00,000 செலவு பண்ணி நம்ம போட்டிருக்கும்போது மற்றவங்களுக்கு இதை எடுத்துக்காட்டால் உதாரணமாக நமக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவங்களுக்கும் பெருசாக சொல்லிட முடியாது. அது சொன்னால் அது மற்றவங்களுக்கும் சாத்தியம் இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம பண்ணுற விஷயம் எல்லாருக்கும் சாத்தியம் உள்ளதாக இருக்கணும். அதே சமயம் அந்த ரீயூஸ் ரீசைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களையும் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போது செலவு குறைந்ததாக நம்ம பண்ணிக்க முடியும் எளிமையாக. ரொம்ப நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார். மாடி தோட்டங்கள் அமைக்கும் முறையை பற்றி சொன்னீங்க, எப்படி எப்படிலாம் செடி விதைகளை பயன்படுத்தலாம், நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பயனுள்ள விஷயங்களாக சொன்னீங்க. கண்டிப்பாக இன்றைக்கி எல்லாரும் ஒரு நஞ்சுள்ள ஒரு உணவை சாப்பிட்டுட்டு இன்றைக்கி எல்லாரும் கண்டிப்பாக மாடி தோட்டங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக யோசிப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போது உங்ககிட்ட யாராவது மாடி தோட்டங்களை எங்களுக்கு நீங்கள் அமைத்து தரணும் அப்படின்ற மாதிரி இந்த நிகழ்ச்சியை கேட்குறவங்க யாராவது கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு உங்களை தொடர்பு கொள்றதுக்கு உங்களுடைய ஃபோன் நம்பர், அட்ரஸ் இதெல்லாம் கூட சொல்லுங்கள். என்னோட நான் இப்போ செய்கிற வேலைகள் எல்லாமே ஆரம்பித்தது எல்லாமே ஃபேஸ்புக்கிலோட சோசியல் மீடியா உதவியோட தான். என்னோடய ஃபேஸ்புக் ஐடி அப்படிங்கிறது ஆதியகை பரமேஷ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஆதியகை பரமேஷ்னு இங்கிலீஷில் இருக்கும். அல்லது என்னோடய ஃபோன் நம்பர் போட்டாவே என்னோடய ஃபேஸ்புக் ஐடி வந்துடும். 8973982739 அப்படிங்கிற அந்த நம்பர் போட்டு என்னோடய ஃபேஸ்புக் ஐடியை எடுத்து பார்த்தோம்னா நம்மளோட விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துக்க முடியும். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் அப்படிங்கிறது 8526366796 8526366796. இந்த நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுறவங்களுக்கு நம்ம எந்நேரமும் கைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். தோட்டம் அமைச்சு தர்றதுக்கு அப்படின்னா நாங்களாக சேகரித்து பொருள்களை அமைச்சு தர்றதில்லை. 2 விஷயம் நம்ம அவங்ககிட்ட சொல்கிறோம். ஒன்று எங்களுக்கு வேணுங்கிற அந்த கரும்பு சக்கை இலதலையெல்லாம் சேகரித்து வைக்கணும். தோட்டம் அமைக்கும்போது எங்கள் கூட இருந்து அவங்க வேலை செய்யணும். ஸோ இது 2ம் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் அப்படிங்கிறது பேசிக்காக கைட் பண்ணிக்கிட்டே இருப்போம். 6 மாதத்தில் ஓரளவுக்கு அவங்க தெளிவாயிரும். 2 வருஷத்துக்குள்ளே அந்த தோட்டக்காரர் முழுமையான தோட்டக்காரர் ஆயிடுறாங்க. 2015க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய தோட்டக்காரர்கள் நாங்கள் பார்த்தோம். இவங்க எல்லாமே தோட்டம் ட்ரைனிங்னு வருவாங்க, ஒன்றுமே தெரியாதுன்னு வருவாங்க. அது எல்லாமே கற்றுக்கிட்டவங்க இன்னும் கொஞ்சம் நாளில் என்ன பண்ணிடுறாங்க, அவங்களே நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுக்க ஒர்க் ஷாப் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது அவங்களால. ஸோ யார் வேணாலும், எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் நான் ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற நினைக்கிற யார் வேணாலும் இதை தொடங்கிட முடியும். ஸோ அதுக்கு ஒட்டுமொத்தமாக கைட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் எங்கள் விஐடி சமுதாய வானொலிக்கு பகிர்ந்துக்கிட்டீங்க. முத்து முத்தாத்த மக சிரிச்சா, மனச பட்டா போட்டு தான் புடிச்சா, தரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே. அடி பொண்ணே அடி பொண்ணே எங்க பாதுர குடி ஊர் மண்ணே. அடி பொண்ணே அடி பொண்ணே எங்க தஞ்சாவூர் மண்ணே. முத்து முத்தா அத்த மக சிரிச்சா, மனச பட்டா போட்டு தான் புடிச்சா. முத்து முத்தா அத்த மக சிரிச்சா, மனச பட்டா போட்டு தான் புடிச்சா. தரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே. அடி தரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே. அடி பொண்ணே அடி பொண்ணே எங்க பாதுர குடி ஊர் மண்ணே. அடி பொண்ணே அடி பொண்ணே எங்க தஞ்சாவூர் மண்ணே. முத்து முத்தா அத்த மக சிரிச்சா, மனச பட்டா போட்டு தான் புடிச்சா. மனச பட்டா போட்டு தான் புடிச்சா. வேப்பங்கா தடிக்க அடி
மடிதான் இலவம் பஞ்சு தலகானே தலனே சாய மாமன் மடிதான் இலவம் பஞ்சு தலகானே முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனசப்பட்டா போட்டு தான் புடிச்சா மனசப்பட்டா போட்டு தான் புடிச்சா கலப்ப கவி எழுதும் சிந்தும் வியர்வை உயிர் தழுவும் விதைச்சது முளைச்சது போல நீ நினைச்சது நடக்கும் வாடி கலப்ப கவி எழுதும் சிந்தும் வியர்வை உயிர் தழுவும் விதைச்சது முளைச்சது போல நீ நினைச்சது நடக்கும் வாடி அடுத்தது மாசம் மாசி அடி அழகே அத நீ யோசி தோளுல விழுமே மாலை சொந்தமாக போறங்கால உழைச்ச கூலிய உன் கையில் கொடுப்பேன் மிச்சம் வைக்கணும் மகராணி தவிச்ச வாய்க்கு தண்ணிய போல கிடைச்சவள் நீதான் அம்மாடி முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனசப்பட்டா போட்டு தான் புடிச்சா முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனசப்பட்டா போட்டு தான் புடிச்சா பரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே அடி பொண்ணே எங்க தஞ்சாவூர் மண்ணே முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனசப்பட்டா போட்டு தான் புடிச்சா மனசப்பட்டா போட்டு தான் புடிச்சா மனசப்பட்டா போட்டு தான் புடிச்சா இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. பெருக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும் ஆடிப்பட்டம் தேடித்தான் நாங்கள் எல்லாம் விதவதைக்க ஆரம்பிப்போம் தேர உழுது முடிச்சு ஏத்தம் இறக்கும் போது தேர உழுது முடிச்சு ஏத்தம் இறக்கும் போது ஏழேலோ மெட்டு கட்டி பாடுவோம் தமிழ நாட்டுப்புற மகிமையத்தான் கூறுவோம் தமிழ நாட்டுப்புற மகிமையத்தான் கூறுவோம் ஆடி பெருக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும் ஏரல் முளைச்சு வித வரும் வித முளைச்சு நாத்தாமும் நாத்து வந்தா கருது வரும் கருது வந்தா நெல்மணியும் காய்ச்சு குழுங்கும் கருவா கைய வெட்டும் வெட்டிய இடத்தில் ரத்தம் கொட்டும் சுண்ணாம்ப குறைச்சு வைப்போம் இல்லைன்னா சும்மா தான் வேலைய பார்ப்போம் காடு கடனி களத்து மேடே கடைசி வரைக்கும் காத்து இருப்போம் துயரங்களும் ரொம்ப எங்களுக்கும் இருக்கு இருந்தாலும் எங்களுக்கு பாட்டு தான் இருந்தா சோறு தண்ணி தேவையில்லை கூத்துத்தான் இருந்தா சோறு தண்ணி தேவையில்லை கூத்துத்தான் ஆடி பெருக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும் தை மகளும் பிறந்துட்டா புது நெல்லு அவிச்சுட்டா பொங்க வச்சு பூசை செய்வோம் தை மகள கும்பிட்டு தவற வேற்போம் பச்சரிசி அச்சு வெள்ளம் பொங்க அரிசி நஞ்சையலும் கண்ணி பொங்க காணும் பொங்க மாட்டு பொங்க மண் வளத்தின் மகிமை சொல்லும் மல்லு வேட்ட
வேட்டி மடிச்சு கட்டி ஆம்பளைங்க காலையடக்க குலவ போட்டு பாடு இது வீர தமிழநாடு கும்மி கொட்டி ஆடுவோம் தை பொங்கலோ பொங்கல் என்று பாடுவோம் தை பொங்கலோ பொங்கல் என்று பாடுவோம் தை பொங்கலோ பொங்கல் என்று பாடுவோம் தை பொங்கலோ பொங்கல் என்று பாடுவோம். இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. வல்லுனர் பார்வை. பல்துறை பகிர்வுகள், வல்லுனர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு VIT பண்பலை 90.8 வல்லுனர் பார்வை. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இன்னைக்கு நம்ம கூட பிபிஸ் இயற்கை தேன் பண்ணை மதுரை பெண் தொழில் முனைவோர் திருமதி ஜோஸ்பின் ஆரோக்கிய மேரி நம்ம கூட வந்திருக்கிறாங்க. வணக்கம் மேடம், நிகழ்ச்சிக்கு உங்களை பண்பலை சார்பாக வரவேற்கிறோம். வணக்கங்க சார். மேடம், உங்களை பற்றின மேலும் ஒரு சிறு குறிப்புகள். நான் மதுரையில் தேனி வளர்ப்பை ஒரு தொழிலாக பண்ணிட்டு இருக்கேங்க சார். இன்னைக்கு விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விவசாயம் அல்லாது பிற தொழில்களை சார்ந்திருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்ற அடிப்படையில் இந்த தேனி வளர்ப்பை ஒரு தொழிலாக விவசாயிகள்கிட்டையும் சரி, இல்லத்தரசிகள்கிட்டையும் சரி, மாணவர்கள்ட்டையும் இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஒரு பழுப்பு புரட்சி பண்ணிட்டு இருக்கேங்க சார். இந்த ப்ரௌன் ரெவல்யூஷனில் வீட்டுக்கு ஒரு தேனி பெட்டி, குடும்பத்திற்கு ஆயில் கெட்டி அப்படின்ற வாசகத்தை ஒவ்வொரு வீடுகள்லையும் தேனி பெட்டியை கொண்டுட்டு போகிறதுக்காக இதை முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். நான் 2006 மதுரை KVKல ட்ரைனிங் எடுத்துட்டு ஒரு 10 பெட்டிகளில் ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு 7000 பெட்டிகள் வச்சு இந்த தேனி வளர்ப்பை தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா வரை இன்றைக்கி கொண்டுட்டு போய் தேன் எடுக்கக்கூடிய ஒரு அளவில் இன்றைக்கி வளர்ந்துருக்கேங்க சார். இதில் ஒரு தேன் அப்படின்றது இல்லாமல் தேனில் என்னென்னலாம் இருக்குது, எப்படியெல்லாம் இதுக்குள்ளே நம்மளுக்கு நன்மைகள் கிடைக்குதுன்றதை நிறைய விதத்தில் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேங்க சார். ரொம்பவே நல்லா சொன்னீங்க மேடம். ஏன்னா மருத்துவ குணம் தேன் அப்படின்னாலே நிறைய பேர் அது ரொம்ப ஒரு தித்திக்கிற ஒரு ஸ்வீட் மாதிரி தான் பார்க்குறாங்க. ஆனால் தேனில் கண்டிப்பாக நிறைய மருத்துவ குணம் இருக்குது. என்ன மாதிரியான மருத்துவ குணம் தேன்களில் இருக்குது? தேன் பார்த்தீங்கன்னா எந்த நோயும் வராமல் தடுக்கக்கூடிய மிக ஒரு அற்புதமான உணவுங்க சார். இந்த தேனை நம்ம அன்றாடம் பயன்படுத்தினோம்னா எந்த நோயுமே வராது. அது சாதாரண சளி காய்ச்சல்லேருந்து பெரிய நோயான ஹார்ட் அட்டாக்கு, கேன்சர், வாத நோய், மூல நோய், முக்கியமாக சர்க்கரை நோய் வராது. அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு உணவு. இந்த உணவை நம்ம இதில் நிறைய மருத்துவ பயன்கள் நிறையவே இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா பொதுவாக தேன் அப்படின்னா சளிக்கு சளி பிடிச்சிட்டா உடனே போய் தேன், இல்லை உடம்பு கொஞ்சம் கூடிட்டா தேன், இப்படி தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் தேனீக்களை அந்தந்த ஏரியானா இப்போ வேப்ப மரமாக அதிகமாக இருக்குதுன்னா அந்த ஏரியாவில் போய் பெட்டிகள் போட்டு அந்த வேப்பம்பூ தேன் எடுக்கிறோம். அதே மாதிரி நவாமரம், நாவல் பூன்றது பார்த்திங்கன்னா உள்ள கம்மாய்கள் அந்த ஏரியாக்களில் கொண்டு போய் பெட்டிகள் போட்டு நாவல் தேன் எடுக்கிறோம். அதே மாதிரி முருங்கை அதிகமாக உள்ள ஏரியாக்களில் முருங்கை தேன், இப்படி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அந்த தேனீக்களை கொண்டு போகிறப்ப அந்த ஏரியாவில் 60% அந்த தனி மரங்கள் இருக்கிறப்ப அது தனி மலர் தேனாக எடுத்துட்ருக்கோம். அதனுடைய பயன்கள் பார்த்தீங்கன்னா அந்த பூவை பொறுத்து, தேனி போய் எந்த பூவில் எடுக்குதோ அதை பொறுத்து அதனுடைய மருத்துவ குணம் மாறுபடுது, அதனுடைய சுவை மாறுபடுது, கலர் மாறுபடுது. இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா தேன்னா அது பெரிய உலகமாக உள்ள போயிட்டு இருக்கு. ரொம்பவே நல்லா சொன்னீங்க மேடம். தேன்களில் எத்தனை வகையான தேன்கள் இருக்குதா அப்படின்றது எனக்கு நீங்கள் சொல்லி தான் தெரியுது. ஒரு நாவல் பழம் தேன் சொன்னீங்க, அதுக்கப்புறம் லவங்கப்பட்டை தேன், இதெல்லாம் ஒரு ரொம்ப ஒரு புதுமையான ஒரு விஷயமா இருக்குது எங்களுக்கு. நார்மலாக தேன் அப்படின்னா வெறும் நாங்கள் மலை தேன், கொம்பு தேன் இதை மட்டும் தான் நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் சொல்லி தான் தேன்கள் எத்தனை வகை இருக்குதா அப்படின்றது தெரியுது. தேனை நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் நம்ம எடுத்துக்கலாங்களா? எடுத்துக்கிட்டா சில பேர் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி கூட ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிட்டு சாப்பிடுவாங்க. எது மாதிரி நம்ம தேன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய உணவு முறை பழக்கத்தில்? கண்டிப்பாக இந்த பழக்கம் தாங்க சார் நம்மளுக்கு வேணும். ஏன்னா இன்னைக்கு உணவு
எப்படி சாப்பிடணும்னு தெரியாமல் இன்னைக்கு வியாதிகள், அதனால தான் வியாதிகள் வர்றது. நம்ம நிறைய சாப்பிட்டு வெயிட் போடுறது கிடையாது, ஆனால் நம்ம சாப்பிட்ற உணவை எப்படி சாப்பிடணும். நொறுங்க தின்றால் தான் 100 வயசு. அந்த நொறுக்கி கூழாக்கி உமிழ்நீரோட கலந்து சாப்பிடணுன்ற முறைகள் இன்னைக்கு மாறி போய் தான் நம்மளுக்கு வியாதிகள் வருது. தேனை எடுத்தா தேனுன்னாவே நக்கித்தான் சாப்பிடணும், அதை லிக் பண்ணி, நாகரிகமாக வந்து லிக் பண்ணி சாப்பிடணும். இதுதான் தேன் சாப்பிடக்கூடிய முறை. இந்த முறை தவறுனா அதில் வந்து பிரயோஜனம் வந்து கம்மி தாங்க சார். அந்த அடிப்படையில் தேனை எடுத்தா நம்ம வந்து உள்ளங்கையில் ஊற்றிட்டோ இல்லாட்டினா வெது வெதுப்பான தண்ணியில் கலந்துட்டு ஒன்று சப்பி சாப்பிடணும், இல்லாட்டினா லிக் பண்ணி சாப்பிடணும். இந்த முறைகளில் தான் சாப்பிடணும். ஏன்னா தேன் வந்து குடலில் போய் செரிமானம் ஆகிற உணவு கிடையாது. லிக் பண்ண உடனே ரத்தத்தில் கலந்து அந்த நம்ம உடம்புல உள்ள ரத்தத்தை பூரா சுத்தப்படுத்தி ரத்த ஓட்டத்தை சீராக்கி நரம்புகளை பூரா கிளியர் பண்ணுது. அதனால வந்து நம்ம இந்த முறையில் சாப்பிட்டோம்னா தான் நம்மளுக்கு முழுமையான பலன் கிடைக்கும். ரொம்ப நல்லா சொன்னீங்க மேடம். ஏன்னா வந்து தேனை வந்து நிறைய பேர் வந்து எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாது வந்திருப்பாங்க. எப்படி சாப்பிட்றதுன்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் கூட இருக்குது. இப்போ சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உடல் எடை கூடுறதுக்கு மற்றும் வந்து குறைக்கிறதுக்கு கூட வந்து தேன் வந்து பயன்படுத்துறாங்க. எப்படி சாப்பிட்டா தேன் வந்து உடல் எடை கூடும், எப்படி சாப்பிட்டா தேன் வந்து உடல் எடை குறையும்? பொதுவாக வந்து வெது வெதுப்பான தண்ணியில் கலந்து சாப்பிட்டோம்னா சாப்பிட்றப்ப வெது வெதுப்பான தண்ணியில் கலந்து கடகடன் அண்ணாக்க குடிச்சிடக்கூடாதுங்க சார். ஏன்னா அதையும் சப்பித்தான் சாப்பிடணும். சிப் பண்ணி சாப்பிட்றதுன்னு சொல்றது. இந்த சப்பி சாப்பிட்றப்ப உமிழ்நீரோட கலந்து நம்ம உடம்புக்குள்ள போறப்ப நம்மளுக்கு அப்படியே வச்சிருக்கோம் உடம்பு, கூட்டவும் செய்யாது குறைக்கவும் செய்யாது. அதே நேரம் கொஞ்சம் வெயிட் குறைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சூடான தண்ணி எடுத்து சுடு தண்ணியில் தேன் கலந்து சாப்பிட்றப்ப வெயிட் வந்து குறையும். அதே நேரம் பாலில் கலந்து சாப்பிட்றப்ப வெயிட் வந்து நம்மளுக்கு கூடுதலாகும். அதாவது கொஞ்சம் ரொம்ப வெயிட் போட வைக்காது. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கொழுப்பு சேர விடாது. தேனோட வேலையே, முக்கியமான வேலையே அதான். எக்ஸ்ட்ரா கொழுப்பை நம்மளுக்கு உடம்புல சேர்க்கவே விடாது. இந்த அடிப்படையில் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நன்மைகள் கிடைக்கும். இதுல வந்து சாப்பிட்ற முறை பொதுவாக வந்து உமிழ்நீரோட கலந்து தான் சாப்பிடும். தேனை வந்து எப்படி உடல் எடையை குறைக்கிறதுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு மேடம் நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்குது. தேன் வந்து குழந்தைங்களுக்கு கூட தரலாமா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சந்தேகம் நிறைய பேர்கிட்ட இருக்குது. எந்த வயசுல இருக்கிறவங்க தேனை எடுத்துக்கலாம்? நம்ம தேன் வந்து பிறந்த குழந்தைக்கு முதல் உணவா அந்த காலத்துல எல்லாம் தேன் தான் தொட்டு வச்சாங்க. அதுக்கு பேர் தான் சேனை தொட்டு வைக்கிறதுன்னு பேர் வச்சு அதை வந்து அந்த தேனை தொட்டு நாக்குல, அந்த குழந்தைக்கு நாக்குல தொட்டு வச்சா அந்த பிறந்த குழந்தைக்கு ரத்தத்தை சுத்தப்படுத்தி ரத்த ஓட்டத்தை சீராக்கி நரம்பு சம்பந்தப்பட்ட எந்த நோய் வராது. நம்ம 1 வருஷம் கழிச்சு குழந்தை பேசுறதுக்கு திணறப்பதான் பேச்சு திறனுக்காக நம்ம தேன் கொடுக்கறதுக்கு போறோம். ஆனா வந்து தேன் வந்து பாத்தீங்கன்னா பிறந்த உடனே தொட்டு வச்சோம்னா இந்த மாதிரி எந்த பாதிப்புகளும் வராது குழந்தைங்களுக்கு. அது போக அடுத்து அந்த குழந்தை தாய்ப்பால் எடுக்கிறப்ப, அதாவது முதல் பால் வந்து பாத்தீங்கன்னா சீம்பால்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹெவியான ஒரு பால். இது வந்து அந்த குழந்தைக்கு செரிமானம் ஆகணும், முறையா செரிமானம் ஆகணும்னா முதல் உணவா தேன் தொட்டு வச்சுட்டு இந்த பால் குழந்தை சாப்பிட்டதுன்னா உடனே செரிமானம் ஆகும். எளிதா வந்து ஜீரண சக்தியை தூண்டக்கூடிய தன்மை தேனுக்கு உண்டு. அப்ப ஜீரண உறுப்புகளை பூரா நல்ல கிளியரா வந்து அந்த தாய்ப்பால் வந்தோடனே செமிக்கிற அளவுக்கு அந்த இதுகளை பூரா தூண்டி வச்சிருக்கிறப்ப அந்த குழந்தை அந்த பால் குடிச்ச உடனே செரிமானம் ஆகும். அப்படி ஆனா அந்த குழந்தைக்கு வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது, ஆயில் அதிகரிக்குது. அப்ப அந்த முதல் பால் அழகா அதுக்கு செரிமானம் ஆகிறதோட இல்லாம டெய்லி வந்து அந்த குழந்தைக்கு காலையிலையும் சாயங்காலம் ஆனா சுத்தமான தேன் தான், டூப்ளிகேட்டை மட்டும் கொடுத்துடவே கூடாது. இன்னைக்கு நிறைய டூப்ளிகேட் வந்ததுனாலதான் டாக்டர்ஸே வந்து இதை கொடுக்க வேணாம்னு சொல்லி தடுக்கிறாங்க. ஒரிஜினல் தேனை வந்து நம்ம தொட்டு காலையில ஒரு டிராப், சாயங்காலம் ஒரு சொட்டு குழந்தைக்கு நாக்குல தடவி விட்டோம்னா எந்த நோயுமே அந்த குழந்தைக்கு வராம அது வந்து நல்ல ஹெல்த்தியான குழந்தையா வந்து வளரும். இது மட்டும் இல்லாம கொஞ்சம் வளர நம்ம வந்து பெரிய கொஞ்சம் குழந்தைங்க வளர தேனோட அளவை வந்து கூட்டிக்கலாம். தேன் நிலவு அப்படின்ற வார்த்தை எல்லாமே தேனை வச்சு வந்ததுதான். சங்ககால புத்தகங்கள்ல போட்டிருக்காங்க. தமிழ் மரபுப்படி பாலும் பசும்பாலும் தேனும் கலந்த உணவு வந்து அந்த தம்பதிகளுக்கு 30 நாளும் கொடுத்தா மலட்டுத்தன்மை வராது. அந்த அளவுக்கு தேனோட பெனிஃபிட் பயங்கரமான அளவுல வந்து வேலை செஞ்சிருக்குது. ஆனா இப்ப அதுகள் எல்லாமே மாறினதுனாலதான் இன்னைக்கு நம்ம வந்து எல்லா விதத்திலையும் நம்ம வந்து ஆஸ்பத்திரியில போய் நின்றுட்டு இருக்கோம். இந்த பழக்கங்கள் திருப்பி வந்ததுன்னா நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இதை தடுக்கக்கூடிய ஒரு முறைகள்னால எல்லா வயதினருமே தேனை வந்து சாப்பிடலாம். பிறந்ததுல இருந்து வயசானவங்க வர எல்லாருமே. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆணைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொல்லி ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து நம்ம வந்து யாரையாவது பழி வாங்குறதுக்காக சொல்லுவோம், உனக்கு ஒரு காலம் வந்தா எனக்கு ஒரு, அப்படி கிடையாது. ஆவண்ணான்றது பசுவோட நெய்க்கு வந்து ஒரு காலம், ஒரு குறிப்பிட்ட காலம் 40 வயசு வரேன்னு வச்சுக்கிறேங்க. இதை சாப்பிட்டோம்னா 40 வயசுக்கு மேல கண்டிப்பா பூவோட நெய், ஆணைக்கு ஒரு காலம் வந்தா பூவோட நெய்க்கு
நெய்க்கு ஒரு காலம் கண்டிப்பா உண்டு. அது வந்து கொஞ்சம் வயோதிகம் வர வர கண்டிப்பா வந்து இந்த பூக்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய இந்த நெய், அந்த நெய்க்கு பேர் தான் தேனுன்னு சொல்லுவோம். இந்த நெய் இதை வந்து அவசியம் சாப்பிடணும்ன்ற ஒரு பழமொழி வந்து இருக்குது. இதை இன்னைக்கு வந்து மாத்தி நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஒரு பழமொழியை நம்ம வந்து மாத்தி பயன்படுத்திட்டு இருக்கோம். நீங்க சொல்லிதான் வந்து தெரியுது, இந்த யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்ற மாதிரி இந்த பழமொழி நம்ம மாத்திட்டோம். அதாவது வந்து ஆனை பசுனை, பூ அப்படின்னா பூவோட நெய். இன்னைக்கு மலைகள்ல போய் கேட்டீங்கன்னா நெய்ன்னு தான் சொல்லுவாங்க, தேனுன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த மலைவாழ் மக்கள் வந்து நெய்ன்னு தான் சொல்லுவாங்க. நெய் வேணுமான்னு கேட்பாங்க. அது பூவோட நெய். தேன் நிலவு அப்படின்ற ஒரு வார்த்தை கூட வந்து தேன் கூட தான் வந்து சேர்த்து வச்சிருக்காங்க. நம்ம நிறைய பேர் அதை மறந்துட்டு அதை ஹனிமூன் நம்ம மாத்திட்டோம். அது ஹனின்றதும் தேனு தான். ஹனிமூன். அது வந்து விடியிற வரை அவங்களுக்கு வந்து அந்த எனர்ஜியை கொடுக்கும். தேனை வந்து பாலும் தேனும் சாப்பிட்றப்ப அதனால அவங்களுக்கு வந்து அதிகமான வீரியம் கிடைக்கும். கர்ப்பப்பையை ஸ்ட்ராங்காக்கக்கூடியது, கருமுட்டைகளை அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு தேனும் பாலும் வந்து வேலை செய்யுதுங்க. கண்டிப்பா ரொம்பவே நல்லா ஒரு சொன்னீங்க. இது மாதிரி ஒரு விஷயம், இவ்வளோ ஒரு தேன்ல இவ்வளோ மருத்துவ குணம் இருக்குதான்றது தெரியாது. இப்போ நீங்க சொல்லி தெரியுது மேடம். பொதுவாகவே வந்து சர்க்கரை நோயாளிகள் வந்து ஸ்வீட் அதிகமாக எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுவாங்க. அவங்க வந்து தேன் கூட வந்து நம்ம சாப்பிட்டா எங்க நம்மளுக்கு வந்து சர்க்கரை வந்து இன்க்ரீஸ் ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்துல இருப்பாங்க. சர்க்கரை நோயாளிகளுக்கு தேன் எப்படி வந்து ஒரு மருத்துவ குணமா வேலை செய்யுது? இது வந்து கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியதுங்க சார். ஏன்னா இன்னைக்கு வந்து சர்க்கரை நோயாளிகள் போனாவே இனிப்புன்னா அது தேனும் சேர்த்து தான், அதுவும் இனிப்பு தான், இது எதுவுமே நீங்க தொடக்கூடாதுன்னு இது பண்ணிடுறாங்க. ஏன்னா டூப்ளிகேட், அவங்கள்ட்ட வந்து தேன் சாப்பிடலாம்னா டூப்ளிகேட் தான் இன்னைக்கு நிறைய கிடைக்குது. சிரப்பு நிறைய கிடைக்குது தேன்ல, இதுகளை வாங்கி சாப்பிடுவாங்க. ரெண்டாவது இதுக்காகவே நாவல் தேன், நவாமரம் பூ பூக்கிறப்ப எடுக்கிற தேன் வந்து பாத்தீங்கன்னா கசப்பு துவர்ப்பு சுவையோட இருக்குது. அதுல ஃப்ரக்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குது. இந்த தேன் வந்து நிறைய பேருக்கு கொடுத்து சுகர் வந்து நார்மல் ஆகுதுங்க சார். இது எப்படி என்னன்றது நிச்சயமா வந்து மருத்துவர்கள் ஆலோசனை பண்ணி இதை ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா நிறைய இதுக்கான தீர்வு பெரிய அளவில் இது வந்து வருங்க சார். ஆனால் இந்த நாவல் தேன் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் லெவலை வந்து, அதாவது தேனே பொதுவாக வந்து குடல் இரைப்பைக்கு போகாது, செரிமானம் ஆகாது. கல்லீரல் பிரித்து இனிப்பு சுவையை கணையத்துக்கு அனுப்பணும், கணையை வந்து இன்சுலின் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ரத்தத்துக்கு போய் செல்களுக்கு வரணும். ஆனால் தேன் வந்து லிக் பண்ண உடனே ரத்தத்தில் கலந்து செல்களுக்கு போகுது. இதுக்கு வந்து இன்சுலின் தேவையில்லை. அதனால தேன் வந்து நம்ம சாப்பிட்றப்ப சுகர் லெவல் வந்து கூடாது. இதுதான் உண்மையான தகவல். இதை வந்து பார்த்தீங்கன்னா இது தேன் வந்து லிக் பண்ணுறப்ப இனிப்பு, ஆனால் உடம்புக்குள்ள நம்மளுக்கு போகிறப்ப கசப்புக்குரிய தன்மையில தான் வேலை செய்யுது. அப்போ தேன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுகர் லெவல்ல கண்டிப்பா கூட்டவே கூட்டாது. பத்தாததுக்கு இன்சுலின் சுரப்பியை நல்ல வேலை செய்ய வைக்குது. தேனோட வேலை ஒவ்வொரு உறுப்பு, எந்த உறுப்புமே வந்து தானும் கெடாது, தன்னை சார்ந்தவர்களையும் கெட விடாது. ஒவ்வொரு நம்ம உடம்புக்குள்ள உள்ள உறுப்பையும் அது பாதுகாக்கிறது அதனுடைய வேலை. அதனாலதான் தேன் சாப்பிட்டா வயோதிகம் தள்ளி போகுன்றது காரணம். நம்ம உடம்புல உள்ள ஒவ்வொரு செல்களையும் புதுப்பிக்கிற வேலையைத்தான் தேன் வந்து பண்ணுது. அப்போ நம்ம எல்லா உடம்புல உள்ள சிவப்பணுக்கள் தன்னைத்தானே புதுப்பிக்கும், குடல் தன்னைத்தானே புதுப்பிக்கிறோம், கல்லீரல் தன்னைத்தானே 1 வருஷம் ஆகும். கல்லீரல் வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கல்லீரல் இப்போ கிடையாது. அதில் உள்ள செல்கள் எல்லாம் இறந்து புது செல்கள் உருவாகும். இந்த இறந்து போன செல்கள் எல்லாம் முறையாக வெளியேறணும். வெளியேறிட்டா நம்மளுக்கு வியாதி கிடையாது. அந்த மாதிரி வேலைகளை பூரா தேன் வந்து பண்ணுது. அப்போ சர்க்கரை நோயாளிகளுக்கு கால் பார்த்தீங்கன்னா நடக்க முடியாது, கொஞ்சம் காலம் ஆயிட்டா காலில் உள்ள செல்கள் எல்லாம் இறந்து போய் கால் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வருது. இதில் வந்து தடுக்கிறதுக்கு இந்த தேன் வந்து பார்த்தீங்கன்னா போட்டோம்னா உடனே தேன் வந்து உள்ளே சாப்பிட்டோம்னா கால் வலி உள்ளவங்க ஒரு 2 மாதம் 3 மாதம் எடுத்தாவே அந்த கால் வலி சுத்தமாக இல்லாமல் போகுது. அப்போ அந்த இறந்து போன செல்களை புதுப்பிச்சு வளர வைக்குது. அப்போ அவங்க வந்து கண்டிப்பாக இன்றைக்கி சித்தாவில் போய் எடுத்தாங்கன்னா அந்த ஒரு பொடியும் தேனும் தான் கொடுக்குறாங்க. தேன் கலந்து சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு சுகர் லெவல் வந்து கூடாது, சர்க்கரை நோயாளிகளுக்கு நார்மல் ஆகுது. இதை வந்து கொஞ்சம் அவங்க சாப்பிட்ற முறையை வந்து கரெக்டாக அந்த லிக் பண்ணியோ சிப் பண்ணியோ, ஏன்னா நெல்லிப்பொடியும் தேனும் கலந்து தான் சாப்பிட சொல்கிறோம். அது பொடி கலந்து கையில் வச்சிருக்கிறப்பவே நம்மளுக்கு உமிழ்நீர் கூடுதலாக சுரக்கும். உமிழ்நீரில் இன்சுலின் முதற்கொண்டு இருக்குது. அப்போ நம்ம அதை பயன்படுத்தாமல் இன்னைக்கு அவசர உலகத்தில் வெடுக்கு எல்லாத்தையும் முழுங்கி அப்படி தான் ஓட்டம் ஓடுறோம். அதனால தான் இன்னைக்கு இதுகள் எல்லாமே நம்மளுக்கு கூடி போகிறது. இதை முறையாக கரெக்டாக பயன்படுத்தினாங்கன்னா கண்டிப்பாக சுகர் வந்து கண்ட்ரோலாக இருக்கும், கூடாதுங்க சார், குறையவும் செய்யாது. ஏன்னா என்னுடைய அப்பா வந்து வாத்தியாராக இருந்தாங்க. ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கெல்லாம் வெயிலில் கம்ப்ளீட்டாக நின்று அந்த கேம்ஸில்
பக்கத்தில் நிற்கிறப்ப திடீர்னு மயக்கம் போட்டாங்கன்னு சொல்லி உடனே ஆள் ஓடி வருவாங்க. அப்புறம் உடனே எப்போ பார்த்தாலும் பாக்கெட்டில் சாக்லேட் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி மயக்கம் ஆகிட்டா உடனே சாக்லேட்டை யாராவது எடுத்து வாய்க்குள்ளே போடணும். அப்போ அந்த குளுக்கோஸ் அந்த அவங்களுக்கு வந்து சுகர் குறையிறப்பவும் மயக்கம் ஆயிரும். இப்படி கூடினாலும் ஆபத்து, குறைஞ்சாலும் ஆபத்து. ஆனால் தேன் ரெகுலராக எடுத்தோம்னா பேலன்ஸ்டாக வச்சுருக்கோம், கூட்டவும் செய்யாது, குறைக்கவும் செய்யாது. அப்போ இது ஒரு எவ்வளோ பெரிய உணவு இது. இதை வந்து சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட்லாங்க சார். நாவல் தேன் மட்டும் அவங்க வந்து எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லா சொன்னீங்க மேடம். இந்த மாதிரி வந்து சர்க்கரை நோயாளிகள் குறிப்பாக வந்து நாவல் தேன் எடுத்துக்கிட்டா வந்து அவங்க வந்து இந்த நோயிலிருந்து கொஞ்சம் விடுபடலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. மற்றும் வந்து இந்த செல்ஸ் எல்லாம் கூட புதுப்பிக்கிறதுக்கு இந்த நாவல் தேன் வந்து ரொம்ப உதவுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறீங்க. புற்றுநோயாளிகளுக்கு செல்ஸ் அப்படின்னும் போது வந்து புற்றுநோயாளிகளுக்கு தான் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு தாக்கமாக இருக்கும். இந்த புற்றுநோயாளிகள் தேனை வந்து எப்படி எடுத்துக்கிட்டா அவங்க இந்த புற்றுநோயிலேருந்து கூட வந்து விடுபடலாம்? அதாவது தேனுக்கு பேரே ஆன்டி கேன்சர் தாங்க சார். கேன்சர் நோய் வராமல் தடுக்கக்கூடிய முக்கியமான உணவு எதுன்னு கேட்டிங்கன்னா தேன் தான். இன்னைக்கு எவ்வளோ பேர் 10 வயசுலேருந்து அதுக்கு கீழேயும் கூட வந்திருக்காங்க. கீழேயும் கூட குழந்தைங்க இன்னைக்கு இதனால பாதிக்கப்படுறாங்க. இந்த கேன்சர்ன்றது அது ஏன் வருது, எதுக்காக வருது, நம்ம வந்து சத்து குறைபாடாக கொடுத்துட்டோமா அப்படின்லாம் யோசிக்கிறோம். இதில் வந்து நிறைய விதங்கள் கேன்சர் நோய்க்கு காரணமாக இருக்குதுங்க சார். அந்த காரணத்தில் நம்மளுடைய செல்கள் வந்து ஒவ்வொரு செல்களும் தன்னைத்தானே புதுப்பிக்கிறப்ப வியர்வை வழியாக நம்மளுடைய கழிவுகள் வழியாக அந்த இறந்த செல்கள் வெளியேறிடணும். வெளியேறாமல் அங்கங்கே தங்கியிருந்தாலோ இந்த மாதிரி இதுகளில் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் நோய் வந்து உருவாகுது. தேனோட வேலையே அந்த இறந்த செல்களை புதுப்பிக்கிறது தான், கழிவுகளை வெளியேற்றுறது தான். வெதுவெதுப்பான தண்ணியில் கலந்து சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு மலச்சிக்கல் கிடையாது. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேனில் வந்து இருக்குது. அதில் வந்து கேன்சர் நோயாளிகளுக்கு கண்டிப்பாக வந்து லவங்கப்பட்டை வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் நோயாளிகளுக்கு ஒரு பெரிய மருந்து. அது கூட ராயல் ஜெல்லின்றது பார்த்திங்கன்னா தேனீக்கள் உருவாக்குற ஒரு உணவு. இந்த ராயல் ஜெல்லி வந்து அந்த மகரந்தம் சொல்லி போலன்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் மிக்ஸ் ஆகி தேனில் வந்து கலந்து வர்றப்ப இந்த தேன் வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் நோயாளிகளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். இதில் நிறைய சித்தா டாக்டர்ஸ் வந்து எங்ககிட்ட அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கேன்சர் ராயல் ஜெல்லி எடுத்து கொடுங்க. அந்த மாதிரி வந்து இந்த தேனும் வந்து பார்த்திங்கன்னா அன்றாடம் சாப்பிட்டோம்னா அந்த இதில் இருந்து நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி நிறைய கொடுக்கும். இதில் வந்து தேனில் வந்து 6 சுவையும் இருக்குதுங்க சார். 6 சுவையும் இன்றைக்கி நம்ம வந்து துவர்ப்பு சுவை சாப்பிட்லையா, எந்த சுவை நம்ம உடம்புல சேர்க்கலையோ அந்த சுவை வந்து நம்மளுக்கு வந்து இந்த தேன் வந்து எடுத்து கொடுக்கும். 6 சுவை நம்ம உடம்புல போகும். 21 அமினோ அமிலங்களும் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது. இப்படி ஏகப்பட்ட எல்லா வகையான சத்துக்களும் தேனில் வந்து இருக்கிறப்ப நம்மளுக்கு இந்த கேன்சர் நோய் வந்து வரவே வராது. முதல் படி வரவே வராது. 2வது வந்ததுன்னா அதை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு, அதாவது சரி பண்ணுறதுனா கம்ப்ளீட்டாக கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜும் இருக்குது. அதில் செகண்டரி 3வது லெவல் அப்படி வந்து போயிடுறாங்க. அப்படி போயிட்டா வந்து கொஞ்சம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து முறையாக பண்ணணும். இது வந்து ஃபஸ்ட்டு ஆரம்ப கட்டம் இந்த நிறைய ஹீமோதெரப்பிலாம் கொடுத்து நம்மளுடைய நிறைய இதுகள் வந்து அதில் போயிடும். எனர்ஜி ஃபுல்லாக அதில் வந்து பார்த்திங்கன்னா போயிடும். அப்போ ஹீமோகுளோபின் லெவல்லாம் குறைஞ்சிரும், ரொம்ப குறைஞ்சிரும். இதை வந்து கூட்டக்கூடிய தன்மை வந்து தேனுக்கு உண்டு. அதில் வந்து லவங்கப்பட்டையும் தேனும் சேர்த்து கொடுக்குறோம். அது வந்து ஓரளவு அவங்களுக்கு வந்து சேவ் பண்ணுது, அவங்களோட லைஃப்பை வந்து கூட்டுது. அதே மாதிரி ராயல் ஜெல்லி அவங்களுடைய லைஃப்பை டோட்டலாகவே வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. மேடம் நீங்கள் நல்லா சொன்னீங்க. தேன் லவங்கப்பட்டை தேன் சாப்பிட்டா வந்து இந்த கேன்சர் நோய்கள்லாம் கூட வந்து இது நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்ட்டு. நிறைய பேருக்கு தேன் அப்படின்னா கண்டிப்பாக தெரியும். ஆனால் ராயல் ஜெல்லி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து எல்லாருக்கும் ஒரு புதுமையான ஒரு வார்த்தையாக இருக்குது. ராயல் ஜெல்லினா என்ன? அதாவது ஒரு கூட்டுக்குள்ளே வந்து ஒரே ஒரு ராணி தேனி தான் இருக்குதுங்க சார். இந்த ராணி தேனி வந்து நம்ம இந்திய தேனி மட்டும் அடுக்கு தேனின்னு சொல்லுவோம். இந்த அடுக்கு தேனி பொந்து தேனின்னு பேர். இந்த தேனீக்கல்ல அந்த ராணி வந்து ஆண் தேனியோட சேர்றது ஒரே ஒரு முறை தான். அதாவது வான்வெளியில் வந்து அது பருவத்துக்கு வர்றப்ப மேலே வந்து பறந்து போகும். நிறைய ஒரு 50-100 ஆண் தேனீக்கள் அதை ஃபாலோ பண்ணி ராணியோட சேர்றதுக்காக போகிறப்ப ஒரு 4-5 ஆண் தேனீக்களோட சேர்ற அந்த ராணி திருப்பி கூட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க எந்த ஆண் தேனியையும் உள்ள அனுமதிக்கிறது இல்லை. 3 வருஷம் உயிரோட இருக்கு. 3 வருஷமும் தொடர்ந்து முட்டையிடும். ஒரு நாளைக்கு 500 முட்டை வைக்கும். இந்த முட்டை வைக்கிறதுக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான முட்டைகளை உருவாக்கக்கூடியது இந்த ராயல் ஜெல்லி தான். அந்த உணவை அது சாப்பிட்றதுனால தான் நிறைய முட்டைகள் வந்து அது உருவாக முடியுது. அதே நேரம் ராணி முட்டை வைக்கிறப்ப முட்டை பருவம் வந்து 3
நாள். அந்த முட்டை வந்து புழுவா மாறும், சின்ன கொக்கி புழுவாட்டம் மாறும். அது வந்து 5 நாள் புழு பருவத்தில் இருக்கும். இந்த புழுவுக்கு 3 நாள் இந்த ராயல் ஜெல்லின்றது தேனி பால்னு சொல்லுவாங்க, தேனி கொடுக்குற பால். அந்த பாலை வந்து 3 நாள் அந்த புழுவுக்கு கொடுத்தா அதாவது வேலைக்கார தேனியாக வருது. வேலைக்கார தேனியோட லைஃப் வெறும் 2 மாதம்தான். அதே நேரம் அந்த புழுவுக்கு 5 நாள் ராயல் ஜெல்லியை கொடுத்துட்டா முழுமையான பெண்ணா ஒரு ராணியா 3 வருஷம் வாழக்கூடிய ஒரு தகுதியோட அந்த கூட்டுக்குள்ள வருது. அப்ப அதனுடைய லைஃபை கூட்டுறது, அதனுடைய முட்டை கர்ப்பப்பையில உள்ள முட்டைகளை அதிகப்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய வேலைகளை இந்த ராயல் ஜெல்லி வந்து பண்ணுது. அதனாலதான் மலையில உள்ளவங்கெல்லாம் அந்த பூச்சிராட்டுன்னு சொல்லி அந்த புழு அறையோட அப்படியே கடிச்சு சாப்பிடுவாங்க. அதை சாப்பிட்டோம்னா குறுக்கு வலி வராது, ஆயுசு கூடும், கண்ணு நல்லா தெரியும், இப்படிலாம் ஏகப்பட்ட நோய்களுக்கு நிவாரணம் சொல்லுவாங்க. இந்த கேன்சர் நோயெல்லாம் வரவே வராது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அந்த ராயல் ஜெல்லி தான் முக்கியமான காரணம். அதை வந்து தனியாக எடுத்து அதை வந்து நம்ம வந்து விற்பனை பண்ணுறோம். இது வந்து கிலோ 1 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையாகிற ஒரு உணவு. 10 கிராம் 1000 ரூபாய். இது வந்து முன்னாடியே புக் பண்ணணும். இப்போ நினச்சோடனே வந்தோடனே வாங்கிட்டு போக முடியாது. இதை வந்து முன்னாடியே சொல்லி வச்சு அது எடுக்கிற டயத்தில் வந்து வாங்கிட்டு போய்க்கலாம். அந்த மாதிரி அந்த உணவை வந்து கொடுக்குறோம். இது வந்து கேன்சர் நோயாளிகளுக்கு மிகப்பெரிய ஒரு உணவாக இருக்குதுங்க சார் இந்த ராயல் ஜெல்லி. தேன் மட்டும் தான் வந்து நிறைய இடத்துல நம்ம பேசிட்டு இருந்தோம். இந்த ராயல் ஜெல்லி பற்றிலாம் சொல்லியிருக்கிறீங்க. இந்த ராயல் ஜெல்லி வந்து கேன்சருக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி. மேடம், தேனீக்கள் கொட்டினா கூட வந்து அதில் வந்து மருத்துவ குணம் இருக்குது அப்படின்றது வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆமாங்க சார். தேனீக்கள் கிட்ட கொட்டுவாங்கன்னா நிறைய மருத்துவ குணம், அதில் எந்த மாதிரியான மருத்துவ குணங்கள் இருக்குது? இதில் தேனீக்கள் வந்துங்க சார் பொதுவாக எல்லாருமே பயப்படுறது அதுதான். இந்த மலை தேனின்னு ஒரு ரகம் இருக்குங்க சார். அது மட்டும் ஒரு தேனி கொட்டிட்டா நிறைய தேனீக்கள் விரட்டி வந்து ஆளையே காலி பண்ணக்கூடிய அளவுக்கு மோசமானது, மூர்க்க குணம் உள்ளது மலை தேனீக்கள் தான். நம்ம அந்த தேனியை வளர்க்குறது கிடையாது. அடுக்கு தேனின்ற ரகம் வந்து இது வந்து அதிகமாக விரட்டி வராது, ஆனால் கொட்டக்கூடிய தன்மை உள்ளது தான். இதை வந்து பிடிச்சு நம்ம வந்து கொட்ட வச்சுக்கிறது பி வெனம் தெரப்பின்னு சொல்லி பெரிய அளவில் மருத்துவம் வந்து இருக்குதுங்க சார். ஆனால் இது வந்து நம்ம நாட்டில் தான் அது கம்மி. சைனாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ராயல் ஜெல்லியை விளையாட்டு வீரர்களுக்கு உணவாக கொடுக்குறாங்க. இந்த பீவனம் தெரப்பின்னு சொல்லி 5 மாடி கட்டிட மருத்துவமனைகள் கட்டி அட்மிட் பண்ணி கொட்ட விடுறாங்க. இந்த வாத நோய் வந்தவங்கெல்லாம் 3 மாதம் அங்கே அட்மிட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி காய்ச்சல் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் இந்த மாதிரி நிறைய நோய்களுக்கு அந்தந்த நரம்பு பார்த்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் மாதிரி அந்தந்த நரம்பு பார்த்து இந்த தேனியை பிடிச்சி கொட்ட விட்டால் அந்த நோய் வந்து சரியாகுது. அதுலேயும் ஒரு கொட்டுக்கு 300 ரூபாய் வேற சார்ஜ் பண்ணிட்டு தான் கொட்ட விடுறாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய மருத்துவங்கள் வந்து நடந்துட்டு இருக்குது. இது வந்து மதுரையில் நாங்கள் கொட்ட விடுறோம். ஆனால் மூட்டு வலிக்கு மட்டும் கொட்ட விடுறோம். முட்டிக்கால் வலி சுத்தமாக இல்லாமல் போயிடுது. 3 டைம் வந்து கொட்டுவாங்கன்னா முட்டிக்கால் வலி சரியாயிருது. அப்போ இந்த முட்டிக்கால் வலிக்கு எவ்வளோ மாத்திரை, எவ்வளோ தைலம், எப்படியெல்லாம் நம்ம வேதனைப்பட்டு இருக்கோம். பஸ்ஸில் ஏற முடியாது, மாடிப்படியில் ஏற முடியாது. ஆனால் இதுக்கு தீர்வு கிடைக்குதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் நம்மளை கொட்டின தேனி இறந்துரும். அதனுடைய ஆயிலை நம்மள்கிட்ட கொடுத்துட்டு, பொதுவாக தேனீக்கள் கொட்டுனாவே ஆயில் நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது, ஆயில் கூடுதுன்னு சொல்லி விஞ்ஞானிகள் ரிசர்ச் பண்ணி வெளியிட்டிருக்காங்க சார். ஆராய்ச்சி பண்ணி வெளியிட்டதை சைனாக்காரவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடுற மாதிரி அங்கே பெரிய ஆள்லேருந்து சின்ன ஆள் வர 3 மாதத்துக்கு ஒரு தடவை போய் பீவனம் தெரப்பியில் போய் பணம் கட்டி கொட்டு வாங்கிட்டு வர்றாங்க. நம்ம வந்து கொட்டிருன்ற ஒரு பயத்தில் தான் இருக்கோம். தேனீக்கள் கொட்டுனா எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. நான் வந்து கிட்டத்தட்ட 7500 தேனீக்கள்கிட்ட மேலே கொட்டு வாங்கியிருக்கேன். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் ஆகுது எனக்கு ஃபீவர், எந்த நோயுமே இல்லாமல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கேன். அதுக்கு காரணம் என்னென்னா தேனீக்கள்கிட்ட இருந்து கொட்டு வாங்கினது தான் எனக்கு வந்து காரணம். இது மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் இந்த தேனி வளர்ப்பு பண்ணுறவங்க, இந்த லைனில் உள்ளவங்க அத்தனை பேரையும் கேட்டோம்னா இவங்களுக்கு யாருக்குமே அதிகமான நோய்கள் வந்தது கிடையாது. அந்த அளவுக்கு ஆரோக்கியத்தை தேனியோட விஷம் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. 5 மில்லிகிராம் தேனியோட விஷம் 1.25 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு தேனியோட விஷம் தான் அதிக மருத்துவ குணம் உள்ளது, அதிக விலை உள்ளது தேனியோட விஷம் தான். இந்த விஷத்தை நம்ம வீட்டிலே வச்சுட்டோம்னா, அதான் ஃபர்ஸ்டே சொன்னேன், வீட்டுக்கு ஒரு தேனி பெட்டி குடும்பத்திற்கு ஆயில் கெட்டின்னு. நம்ம வந்து கொட்டு வாங்கினாலும் நம்மளுக்கு எந்த நோயும் வராது, தேன் சாப்பிட்டாலும் எந்த நோயும் வராது. அப்ப வீட்டில் ஒரு பெட்டி வச்சாதான் இதெல்லாம் நடக்கும் நம்மளுக்கு. இல்லாட்டினா நம்ம வந்து போவோம், ஒரு லிட்டர் தேன் வாங்குவோம், அது முடிஞ்சோடனே ஒரு 10 நாள் கழிச்சு திருப்பி வாங்க போவோம். இப்படி வந்து நம்மளுக்கு முழுமையான ஆரோக்கியம் கிடைக்காது. அதே நேரம் வீட்டில் வச்சுட்டோம்னா எப்படியாவது அதை எடுத்து சாப்பிடணும், கொட்டு வாங்கணும், இப்படி வந்து நம்மளுக்கு வந்து நினைச்சிட்டு இருப்போம். அதனால வீடுகளில் பெட்டி வச்சு வளர்த்தோம்னா கொட்டும் வாங்கிக்கணும். பிடிச்சு கொட்ட விடுறதுக்கும் நான் கற்றுக் கொடுக்குறேன், எப்படி தேனியை பிடிச்சு நம்ம கொட்டு வாங்கிக்கிறது. அது தானா வந்து அவ்வளோ தூரம் வந்து கொட்டாது. அதை தொந்தரவு பண்ணி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணோம்னா தான் கொட்டுமே தவிர, மற்றபடி வீடுகளில் வச்சிருந்தோம்னால எந்த தொந்தரவும் நம்மளை பண்ணாது.
சின்ன பசங்களாம் கூட வந்து சொல்லுவாங்க, தேனை சாப்பிடுவாங்க, தலையில தடவிடாதரா தலை வெள்ளையாயிடும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. இது சாத்தியங்களா? இது கண்டிப்பா நடக்குதுங்களா? தேனை வந்து நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணிட்டா ஹேர் வெள்ளையாயிடுங்களா? இல்லைங்க சார், முடி வளருதுன்னு சொல்லி நிறைய ஆர்டிக்கிள் படிச்சிருக்கேங்க சார், தேன் தடவுனோம்னா. ஆனால் பொதுவாக வந்து டூப்ளிகேட் வந்து தடவிடக்கூடாதுங்க சார். டூப்ளிகேட் தேனை வந்து தடவிட்டோம்னா இந்த மாதிரி அதில் கெமிக்கல்ஸ் நிறைய சேர்க்குறாங்க, அதில் வந்து நரைக்கும். ஆனால் ஒரிஜினல் நம்ம பெட்டியிலேருந்து எடுக்கிற இந்த ஒரிஜினல் தேன் வந்து தலையில் பட்டா நரைக்காது. ஃபேஷியலுக்கு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃபேஷியல்னு சொல்லி லெமனும் தேனும் போட்டு ஃபேஷியல் பண்ணுறாங்க. அதே மாதிரி நிறைய இதுகளுக்கு பரு மற்ற காயங்கள், என்னுடைய அப்பா வந்து ஆக்சிடெண்ட் ஆனாங்க சார், ஃபுல்லாக 23 இடத்துல காயம், நெத்தியில் மட்டுமே புருவத்திலேருந்து நெத்தி உச்சி பாதி வரைக்கும், மண்டையில் பாதி வரைக்கும் அப்படியே சரைச்சிட்டு. அப்போ வந்து உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டோம். போன உடனே நான் மஞ்சத்தூளும் எலுமிச்சம்பழமும் கலந்து லேசாக சூடு பண்ணிவிட்டு அது கூட ஒரு 4-5 ட்ராப் தேன் விட்டு போட்டு விட்டேன். கொஞ்ச நேரம் எரிஞ்சது, 24 மணி நேரத்தில் அப்படியே காஞ்சிருச்சு. இது வந்து இது மேலே மட்டும் இல்லை, ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெளி இதுகள்லையும் வந்து தேனை வந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இதில் வந்து அம்மை போட்டிருந்தது, அம்மை போட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேப்பங்கொலை மஞ்சள் தேன் கடந்து போட்டேன். 10 போட்டோன்னே மறுநாள் ஒரு முத்து கூட எக்ஸ்ட்ரா வரல. அந்தளவுக்கு தேன் வந்து உடம்புகளில் இதுகளெல்லாம் போடலாம், நம்ம ஃபேஷியலுக்கு அப்ளை பண்ணலாம். குயின் கிளியோபட்ரான்றவங்க பார்த்திங்கன்னா, அதாவது கருப்பு அழகின்னு சொல்லுவாங்க, இவங்க வந்து தேன் தடவி கழுதப்பாலில் குளித்ததா ரஷ்யன் புக்கிலேருந்து தகவல் போட்டிருந்தாங்க. அந்த தகவல் எடுத்து வச்சுருக்கேன் நான். இவங்க வந்து தேனில் குளித்ததுனால தான் இவங்க தோல் வந்து சுருக்கம் இல்லாமல் 60 வயசுலையும் 20 வயசு பெண்ணுக்குரிய மென்மை அவங்க ஸ்கின்ல இருந்ததாக போட்டிருக்காங்க. அந்தளவுக்கு தேன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே வேணாலும் முகத்தில் தேய்க்கலாம், தலையில் தேய்க்கலாம். ஆனால் தேன் வந்து நரைக்காது. ஒரிஜினல் தேன் நம்ம வளர்க்குற தேன் மட்டும்தான். கடையில் எங்கேயாவது நல்ல பிராண்டுன்னு வாங்கிட்டு வந்து அதெல்லாம் தேய்ச்சிடக்கூடாது. கண்டிப்பாக வந்து நம்ம வளர்க்குற தேனை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டவுட் வந்து நிறைய பேருக்கு இருந்துச்சு, அதை நீங்க கிளியர் பண்ணிருக்கீங்க. இப்போ தேன் வந்து தலையில பட்டா கூட முடி நிறைக்காது அப்படின்றது ஒரு விஷயத்த வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருந்தோம். அதுல வந்து ஒரிஜினல் டூப்ளிகேட் தேன் அப்படின்ற ஒரு வார்த்தைகள் நிறைய நீங்க சொன்னீங்க. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது, ஒரிஜினல் தேனா எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்றது. இப்போ ஒரிஜினல் தேன்னா அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? ப்ராக்டிக்கல் டெஸ்ட்ல 100% ஒர்க் அவுட் ஆகலைங்க சார். ஏன்னா நான் வந்து ஊட்டி போயிருந்தேன். 50 அடிக்கு ஒருத்தர் வந்து அந்த நம்ம பெட்டிகளில் வளர்க்குற கீழே உள்ள அந்த குடும்பத்தோட அடைகளை வந்து வச்சு அதில் வந்து ஷைனிங்காக ஃபுல்லாக அந்த சக்கரை தண்ணி ஊற்றி அதை வந்து டூப்ளிகேட் தேன் தயார் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் இறங்கி போய் அதை டேஸ்ட்டு பார்த்தா டூப்ளிகேட். என்னங்க டூப்ளிகேட்டாக இருக்குன்னு கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே அவர் ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்தார், அதுக்குள்ளே அந்த தேனை விட்டு காமிச்சா பக்காவாக உள்ளே போய் உட்காந்துருந்துச்சு. அந்த தேனை கொண்டு வந்து கெமிக்கல் டெஸ்ட் பண்ணுறேன், அது வந்து டூப்ளிகேட்டுன்னு வருது. இதில் வந்து நம்ம கம்பி பாகில் அதிரசத்துக்கு பாகு காய்ச்சறதுன்னு சொல்லுவாங்க. சர்க்கரையை நல்லா கம்பி பாகில் காய்ச்சி தண்ணிக்குள்ளே விட்டோம்னாலும் உள்ளே போய் உட்காருது. அப்போ இதை வந்து கெமிக்கல் டெஸ்ட்டில் கெமிக்கலை ஏமாற்ற முடியாது யாருமே. அது கெமிக்கல் கரெக்டாக இதுதான் அப்படின்றத கொடுத்துருது. அந்த மாதிரி கெமிக்கல் டெஸ்ட்டில் தான் 100% ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அந்த டெஸ்ட்டில் அயோடின் கரைசல்னு சொல்லி இருக்குதுங்க சார். அந்த அயோடின் கரைசலை வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஒரு தேன் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த தேனை வந்து 10 சொட்டு எடுத்துக்கணும். தண்ணி வந்து 5 சொட்டு. தண்ணினா சாதாரணமாக வீட்டில் உள்ள பச்சை தண்ணி தான். தண்ணியை 5 சொட்டு அதில் கலந்துட்டோம்னா லைட் எல்லோ கலரில் வரும். அந்த எல்லோ கலரில் வந்ததுக்கப்புறம் அயோடின் வந்து டார்க் ப்ரௌன் கலரில் ஒரு 3 சொட்டு அது மேலே விடணும். 3 சொட்டு விட்டோம்னா ஒரு வளைய மாட்டம் போய் நிற்கும், ஒரு ரிங் மாதிரி நிற்கும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக டோட்டல் கலருமே அயோடின் கலருக்கு மாறிட்டா அது டூப்ளிகேட். ஏன்னா தேன் வந்து எக்காரணத்தை கொண்டும் தன்னோட நிறத்தையும் சரி மருத்துவ குணத்தையும் சரி விட்டு கொடுக்காது. அப்படி தன்னோட கலருக்கு அந்த அயோடினை மாற்றிடும். அந்த அயோடின் விட்ட சுவடே தெரியாமல் மாறிட்டா அது வந்து ஒரிஜினல் தேனுங்க சார். அந்த மாதிரி இது வந்து நம்ம ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்றது கெமிக்கலில் தான் 100% கண்டுபிடிக்க முடியும். தேன் வெளி பயன்பாட்டுக்கு எப்படி வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றது ஒரு கொஸ்டின் நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. தேன் வந்து உட்கொள்ள தான் முடியுமா? வெளி பயன்பாட்டுக்கு தேன் எப்படி பயன்படுத்தலாம்? இப்போ தீக்காயம் பட்டுட்டாலாம் அந்த காலத்தில் வந்து நெருப்பு சுட்டுட்டாலோ இல்லை குக்கர் நம்ம சமைச்சிட்டு இருக்கோம் உடனே வந்து தேன் போட்டோம்னா அந்த இடத்துல வந்து தழும்பு இல்லாமல் அந்த இடத்துல ஆறிடும். அந்த எதுவுமே ஏன்னா நெருப்பு சுட்ட உடனே தோலில் உள்ள செல்கள் எல்லாம் இறந்து போயிடும். இறந்து போயிட்டா உடனடியாக தேன் போட்டோம்னா இறந்த செல்களை புதுப்பிக்கிறது தான் தேனோட வேலை. அது தோல்லையா
வெளிப்படையாக இருந்தாலும் சரி உள்ளையாக இருந்தாலும் சரி, உள்ள எங்கெல்லாம் புண்ணு காயம், இப்போ வாய் புண்ணு, வயிற்று புண்ணு, அல்சர் இதெல்லாம் சொல்கிறோம். இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேன் வந்து அப்படி நம்ம சொல்கிற மெத்தடில் இளம் சூடாக அப்படி வாயில் கொஞ்சம் நேரம் வச்சிருந்து முழுங்கணும். பல்லுக்கு முதற்கொண்டு உறுதியாகுதுங்க சார். ஏன்னா ஆடிக்கிட்டு இருந்த பல்லு என்னுடைய அப்பாவுக்கெல்லாம் ஆடாமல் நின்றுச்சு. அது காரணம் என்னென்னா தேன் வந்து டெய்லி வாயில் வச்சு கொப்பளிச்சு தேனும் எலுமிச்சம்பழமும் கலந்து டெய்லி ஏன்னா அவங்களுக்கு பல்லு வலிக்காக நான் கொடுத்தது. கடைசியில் பார்த்தா ஆடின பல்லு நின்னவும் தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்தளவுக்கு ஒவ்வொரு இதையும் வந்து ஸ்ட்ராங் ஆக்குது. அப்படி நம்ம தேன் வந்து தீக்காயத்துக்கு போட்டோம்னா உடனே அந்த செல்களை புதுப்பிச்சு வளர வச்சு நார்மல் தோலாக்கிறோம். அந்த இடத்துல தழும்பே இருக்காது. இது வந்து இதுக்கு மட்டும் இல்லை, நிறைய ஒரிஜினல் தேன் தான் இதுக்கெல்லாம் பயன்படுத்தணும். நான் வந்து என்னுடைய பையனுக்கு கண்ணில் வந்து குச்சி குத்தி நல்ல ரெட் கலரில் அப்போ தான் தேன் எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் எடுக்கிற ஒரிஜினல் தேனில் ராகனின்னு இருக்குது. இது வந்து எந்த ப்ராசஸுமே உட்படுத்தாமல் அப்படி பெட்டியிலேருந்து எடுத்த உடனே அந்த தேனை வந்து கண்ணுக்கு பயன்படுத்தியிருக்கோம். கண்ணில் போட்டால் அந்த கண் வந்து அவ்வளோ கிளியர், அந்த ரத்தம் பூரா அப்படி கரைஞ்சி நம்ம ஒரு ட்ராப் விட்டாவே அப்படி நீராக கண்ணில் இருந்து வரும். நம்ம கிளிசரின்லாம் போட வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு பயங்கரமாக தண்ணியாக ஊற்றி இதில் உள்ள அழுக்கு பூரா அதில் லைட்டாக வெள்ளை துணி வச்சு ஒத்தி எடுத்து பார்த்தா அவ்வளோ அழுக்கு அதில் வந்தது. அந்த மாதிரி கண்ணை சுத்தப்படுத்துறதுலேருந்து நிறைய வெளிப்புறம் எந்த ஒரு காயம் வந்தாலும் தேன் போட்டோம்னா அதை வந்து கிருமிகளை வந்து தேன் வந்து வளர விடாது. இதே இது வந்து பார்த்திங்கன்னா ஹீமோதெரப்பி கொடுத்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல காயம் வந்து அப்படி வெந்து போய் காயமாகி அதில் வந்து டெய்லி சூடோமோனஸ் ஃபங்கஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி வெள்ளை கலரில் ஒரு படலை மாட்ட வரும். அதை பூரா டிவைடர் வச்சு பிடுங்கி அந்த காயமே பெருசாகி உள்ளங்கை, அதாவது ஒரு விரல் அளவுக்கு இருந்து உள்ளங்கை அளவுக்கு வந்துருச்சு. இதுக்கு வந்து கொசு தேன்னு சொல்லி ஒரு தேன் எடுத்து இந்த தேனை கரெக்டாக 30 நாளில் ஒரு கோடு அளவுக்கு தான் அந்த இது இருந்தது காயம், அப்படியே மேவி அந்த இடமே அவ்வளோ கம்ப்ளீட்டாக சரியானுச்சு. அந்தளவுக்கு இந்த தேனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளி காயங்களுக்கும் சரி உடல் ரீதியாக உள்ள இதுகளுக்கும் நிறைய விஷயங்களுக்கு இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இது வந்து ஒரிஜினல் நம்ம எடுக்கிற தேனை மட்டும்தான். நம்ம சொல்லிட்டோன்றக்காக எங்கேயாவது வாங்கி கடையில் வாங்கிடலாம். ஏன்னா கண் ரொம்பவே முக்கியமானது. இதுக்கெல்லாம் நான் நேச்சுரலாகவே நான் போட்டு பார்த்துருக்கேன். அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கருவிலையும் நேராக பார்த்து பேச முடியாது. 10 செகண்டுக்கு ஒரு தடவை மேலே போய் வரும். அந்த குழந்தைக்கு 30 நாள் தான் தேன் கொடுத்தாங்க. தேனும் நெல்லிப்பொடியும் கொடுத்து அந்த குழந்தை 1/4 மணி நேரம் நேராக பார்த்து பேசுகிற அந்த வீடியோவை வந்து டாக்குமெண்ட் இன்ன வரை என்னால் மறக்க முடியல. அது அவ்வளோ ஒரு புல்லரிப்பாக இருக்குது. அந்தளவுக்கு வந்து தேன் வந்து நிறைய விதத்தில் நம்மளுக்கு வந்து பயன்படுது. ரொம்பவே நல்லா சொன்னீங்க மேடம். இவ்வளோ நேரம் உங்களுக்காக அந்த விஐடி கம்யூனிட்டி ரேடியோக்காக தேன் சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு தேனினும் இனிதாக நிறைய ஒரு பதில்கள் தந்தீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மேடம். நன்றிங்க சார், நன்றி. ஏன்னா இப்படி ஒரு வாய்ப்பு இவ்வளோ பேருக்கு இந்த தகவலை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு வந்து விஐடி கம்யூனிட்டி ரேடியோ வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்காக நானும் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்றியை சொல்கிறேங்க சார். பிபிஸ் இயற்கை தேன் பண்ணை மதுரை திருமதி ஜோஸ்பின் ஆரோக்கியம் மேரி அவர்கள் நம்மகிட்ட நிறைய விஷயங்கள் தேன் சார்ந்த விஷயங்கள் சொன்னாங்க. வீட்டுக்கு ஒரு தேனீப்பட்டி குடும்பத்திற்கு ஆயில் கட்டி அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு பழமொழி கூட வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. மீண்டும் ஒரு வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நேயர்கள் இதுவரை கேட்டது பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. நன்றி, வணக்கம். இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. ஆடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்க வல்ல. ஆடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்க வல்ல. அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி. அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி. அடி வாடி 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 என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்க வல்ல.
எடுத்து பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு நீ இளையராச பாட்ட கேளு அதிருது வேட்டு நான் பாட்டெடுத்து பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு நீ இளையராச பாட்ட கேளு அதிருது வேட்டு யாரு துணையும் இல்ல எனக்கு நிகரு யாரும் அல்ல உடம்பு உடம்புக்குள்ள என்னைய ஜெயிக்க எவனும் இல்ல மோதி பாரு அடி பாடு நீ போட்ட போட்டி போடு எனக்கான ஒரு கூட்டம் அடமேலம் கொட்டி ஆட்டம் போடு வாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல ஆடிக்கண்ட மீனு கண்ணு ரெண்டும் இழுக்குது என்ன உன் பல்வருச முத்துச்சாரம் மயக்குவது என்ன ஆடிக்கண்ட மீனு கண்ணு ரெண்டும் இழுக்குது என்ன உன் பல்வருச முத்துச்சாரம் மயக்குவது என்ன உறிஞ்சு ஓதட்டுறைய என்னைய இதுக்கே முடிஞ்சு புட்டு சங்கு கழுத்துறதா என்னையும் வதச்சு வாட்டி புட்டு அடிச்சிட்ட தங்க பட்ட என் பக்கம் இல்லடி ஒன்னு தார உதட்டால நீ வெக்க விட்டு கட்டி கூடி வாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல பத்த ரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தாலாமே அதரவு கூறு என் அத்த பத்த ரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தாலாமே அதரவு கூறு உன்னை விட்ட யாரும் இல்ல எனக்கு ஒட்டிக்கிற வாடி உள்ள கண்ணசைக்கும் நேரத்துல எனக்கு காதல் தீ மூட்டு உள்ள இதை தெரிஞ்சு கொஞ்சம் புரிஞ்சு இந்த மச்சான் சொல்ல கேளு இந்த உலகம் உள்ள வரைக்கும் நீ என்னோட தான் ஒட்டி வாழ வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல அடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல அடி அள்ளி பல தள்ளி நான் வந்த போற தள்ளி உன் படியில சொல்லிட்டு போடி அடி அள்ளி பல தள்ளி நான் வந்த போற தள்ளி உன் படியில சொல்லிட்டு போடி அடி வாடி 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 என் கருத்த உள்ள இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. Exchange of ideas. Self-interest refers to a focus on the needs or desires of the self. We need the top 1%ers to think of the social outcome and put their wealth into charitable institutions to help equalize a balance. He could have easily been a very rich man, but he stuck to his passion, and his humanity led him to think in a social perspective. Hello and welcome listeners. This is Exchange of Ideas on VIT Community Radio 90.8 FM. Today we have the students from the VIT student chapter, IEEE Professional Communication Society. We are grateful to be invited to host this show where today's agenda is a very commonplace topic that all of us face on a day-to-day basis. Self-interest versus social interests. Here we have Aditi representing self-interest with Surya and Swarnama opposing it, and the moderator being me, Shekhar. To start off, let us ask Aditi what she believes self-interest encompasses. Well, Shekhar, I believe that we all are familiar with the Darwin's theory, which states survival of the fittest. Hadn't this been true, the process of evolution would not have occurred, nor would we,
human beings have survived till now. We should understand that self-interest refers to a focus on the needs or desires of the self while making decisions for his or her own best interest. Especially when nature itself believes in survival of the fittest, then I don't believe it is wrong for us to care about our own interests or profit. In fact, the idea of self-interest has been a mainstay of economic theory for centuries. Adam Smith, pioneer of political economy, said, "It is not from the benevolence of the butcher, the brewer, or the baker that we expect our dinner, but from their regard for their own interest." Today, self-interest is used as a bait by different organizations to get the best from their people. Schools use grades to encourage students to learn. Companies offer bonuses for high-performing employees. Governments offer tax credit for environmentally friendly choices. So I would say, doubting self-interest's role as a catalyst for economic growth is almost unheard of. Self-interest and competition are very important economic forces. Self-interest is the motivator, whereas competition is the regulator of economic activity. So, Surya, what do you have to say about Aditi's portrayal of self-interest and its importance? Well, if one does not have social interest, then one is self-absorbed and is concerned only with oneself. Such a style of life is useless. Let me define what self and social interests are. Self-interest is when individuals make decisions that are in their own best interest that solely benefit the individuals only. Such as when a politician in his self-interest allows a certain crime to go unnoticed for his financial gain. But social interest is when choices are made that benefit society as a whole. The cool thing about social interest is that it can also be attained by individual decision makers acting in their own self-interest. Such as Aditi said, a butcher cutting meat for his gain or a baker making bread inadvertently end up doing society a boon by the professions. Exactly, Surya. This process is what Adam Smith called the invisible hand. Generally, there can be a good amount of disagreement on what exactly this means, depending on views on society role. For example, people who think society should make it easier for people to maximize their own self-interest will not agree with others who believes steps taken towards egalitarianism are beneficial to society. And some might even debate that this might force us to become communist in nature, but that's widely debatable. Think about the creators of Facebook. They acted in their own self-interest, creating it for profit. However, in the process, we all ended up being benefited from the increased networking it has brought. It has brought the world into a new era of social networking. Or think about people like Kumar Das from IIT Kanpur and the Super 30, who gives IIT tuitions to poor and unfortunate children who cannot afford the expensive luxuries of mainstream coaching centers. He could have easily have joined some big company or one of these commercialized coaching centers and could have easily been a very rich man, but he stuck to his passion, and his humanity led him to think in a social perspective. Therefore, he ended up doing something that was far more fulfilling, such as teaching those children. Well, listeners, we will be taking a short break now, so stay tuned for more. Exchange of ideas. Mintu, why are you making paper balls and throwing it here and there? Chintu, I am trying to write something. Please don't disturb me. Okay, carry on with your writing, but at least don't waste paper like this. You know how many trees are cut down for making a copy? Fine. I will not waste. Better for you and everyone. This way you can save your planet. You know what I mean. Go green! Exchange of ideas. Welcome back to the Exchange of Ideas on VIT Community Radio 90.8 FM. Before we left off for the break, we had begun the debate on self versus social interest, where Aditi had given us an in-detail description of economic ethics about self-interest, and Surya and Swarnama had reiterated their stance on social interest, with examples about the creators of Facebook to Kumar Das and his Super 30. Now, moving ahead, let us once again move to Aditi to ask her what she thinks. Shekhar, today my opposition imagines a utopian world where everyone is willing to sacrifice the luxuries of life for something spiritually fulfilling. The world is a cruel and unfair place.
The criteria for success these days is defined by how much money or how high up a position you have earned. And that can only be achieved through a self-interested outlook of life. Competition is what makes us grow, for it is this same outlook used in our college that endeavors us to grow. We all dream on achieving 9-point CGPAs with the reward of no attendance. We all are motivated to study, to if not beat our friends, but to at least keep up with them. It is this rat race that churns out the best in us. Point noted, Aditi. But in the real world, for example, our very own freedom fighters like Bhagat Singh, Jawaharlal Nehru, Gandhi, and many other veterans fought for our country just to protect our countrymen from Britishers. This was not their self-interest. They gained nothing from this or sought to gain anything, but they felt a social responsibility for society. Thus, these individuals acting for our country gave us the chance to enjoy these luxuries you speak of. Should we act solely in our self-respect when these great men have sacrificed themselves for us? What would they say if they saw today what they sacrificed their lives for? Well, I do see your point that while the term self-interest has negative connotations, it does not necessarily imply greedy or immoral behavior. Self-interest just means that you seek your own goals. In fact, your self-interest might even lead you to give money to your favorite charity or volunteer at a local school, such as MAD in VIT, where the students of the club, on their own accord, have volunteered to help teach children of less privileged upbringing. Well, let me pose a question to the side of social interests. Bill Gates is considered an extremely charitable man, with a vast contribution in the battle against AIDS and other innovations, funded by the Melinda Gates Foundation. But the matter of the fact is, he built his wealth on a self-interested connotation of creating the desktop, or Windows as we all know it. So wasn't his self-interest beneficial for the world over? Well, sure. I completely agree, Shekhar. But if you think about it in another perspective, the 1% rich keep getting richer and the poor keep getting poorer. This unbalance is due to self-interests of these men and women as well as the shape of the economic system. And I totally understand we don't live in a utopian world, but it isn't sufficient for just Bill Gates to put his wealth into philanthropic purposes. We need the top 1%ers to think of the social outcome and put their wealth into charitable institutions to help equalize a balance. How can you expect someone who spent their life building something to just leave nothing to his legacy, to his children and forthcoming generation? Isn't that being envious or greedy from society's stance? A percentage definite, such as the Giving Pledge, were 81 billionaires committed to giving at least half of their fortunes to charity is a reasonable argument. Besides the fact, they also pay a large amount of their wealth in taxes to their various governments. It is also self-interest that creates new entrepreneurs. It is their own motive to reach higher, be successful, that makes them do their work with more dedication. But yes, after achieving their goals or ambitions, they do take care about social interest, working for the people, but their first priority will always remain themselves and their family. Because after all, we are social animals, and we surely can't go against Darwin's theory of survival of the fittest. Well, let me provide you with another side of the story concerning planet Earth. Our ecology, which includes air and water pollution, overfishing, the clearing of rainforest for agriculture, animal habitat destruction, the overexploitation of natural resources, especially in the so-called third world countries, carbon emissions, and the burning of fossil fuels, non-renewable energy resources, consequential global warming and climate change. By acting in our self-interests, haven't we reached this stage of global peril and climate change, which is a very happening and dangerous phenomena? Allow me to answer that point. Well, you see, Surya, there must always be a healthy balance for all aspects of life. In the last century, there has been a huge population explosion that has led the total human population to increase from 5 billion to approximately 8 billion, from the year 1990 to the year 2015. This explosion has led to increase in demand for food and energy as well as fossil fuels. Now, in no way am I saying it is right for us to continue down this path. This is where our government should come in to help curb the population explosion, but more importantly, as engineers, this is where we come in to help bring new, innovative, cheaper technologies to reduce dependence on fossil fuels and increase the yield of crops so that in lesser area, more food might be grown. And as well as a way to reverse climate change and new technologies for garbage disposal. It all depends on us. Exactly.
Adding to that in another context, let's take the case of individuals believing that they have the right to smoke tobacco. But the group or society perspective is that it has an interest in preserving its health and well-being. How is the conflict to be resolved? Are we to ban smoking entirely, as it does not have a social outlook? If we ban it, are we not being undemocratic by taking away the liberties of citizens? Is that what we want? Well, agreeably, it is true. We can't stop individuals from pursuing their own interest. That is, after all, what a democracy truly defines itself on: a government for the people. But a government in its social interest can pass laws that ban smoking in restaurants and malls, where there might be non-smokers exposed to second-hand smoke, and make sure its citizens don't smoke in public places such as parks and railway stations, using strict action against violators such as hefty fines. But there are certain interests that the government should not allow at all, such as the poaching of wild animals such as the tusker or the Bengal tiger. These poachers, in their self-interest, have almost led these species into extinction. I absolutely agree, Swarnima. There are certain individuals who are not looking out for themselves, but are just being greedy and are causing way too much harm to society as a whole. These poachers should be caught and given the strictest form of life imprisonment. Apart from poachers, a government should not let its citizens do anything it wants, such as drinking and driving, or not wearing a seatbelt, or owning of firearms, illegally as in their self-interest. They end up causing society harm. Today, I stand for the importance of the individual to think about him or herself, but not for anything that would cause society harm. Such actions must always be punished and restricted. Well, at this point of time, I'd like to bring up something called enlightened self-interest, which is a philosophy in ethics which states that persons who act to further the interest of others ultimately serve their own self-interest. For example, I will not steal because others may steal from me, and this will create a thieving society, which will likely hurt me. So by furthering a social interest outlook, aren't we promoting self-interest as well? Well, Shekhar, enlightened self-interest is different from altruism, which is what we really want here, where altruism calls for people to act in the interest of others, often at the expense of their own interests, and with no expectation of material benefit for themselves in the future. A society which can think altruistically is the ideal society, but again, that's a dream of a utopian world. It's not possible in today's world. But if more people can think in such a manner, life would be far better. But Surya, it can be argued that though altruism generally comes from good intentions, the outcomes of altruism might not always be good for humanity. For example, if the government were to hand out freebies to the people, it might deter them from working hard, because they know they can always depend on the government to bail them out and give them free benefits. It's similar to the reason of the collapse of the Greek economy, as the Greek government had much more relaxed concessions for its people, which led to an inversion of the working population and, inadvertently, the default of its international loans. Well, most people in today's world act according to their own myopic selfishness, which inevitably ends up in a group suffering a loss as a result of conflict, decreased efficiency and productivity because of lack of cooperation, and the increased expense each individual pays for the protection of their own interests, such as the Great Depression in 2008 due to selfishness of the Lehman Brothers. We need to tackle this outlook of thought. Well, even at our best, we are only out for ourselves, claim many eminent psychologists. Everything we do, from the considerate to the heroic, we do ultimately for our own benefit. In some instances, the personal gain is obvious, such as when we reap public admiration or praise. In other instances, it's not so obvious. For example, consider this. You're walking down a quiet road one evening and suddenly come upon a horrible scene. Ahead of you is a truck, turned on its side, and lying on the pavement is the driver, a young man. His face is bloody, and he's barely moving. What do? You help. But why do you help? What exactly is your motive? You're likely to reply that you help because you wanted to reduce the man's distress. But many psychologists would offer a different explanation. When we see someone in distress,
we ourselves experience feelings of distress, such as shock, alarm, worry, or fear. This unpleasant emotional arousal leads us to want to increase our own well-being by reducing these feelings. One way to this goal is to reduce the other's distress. Helping then is only a means to reducing our own distress. What appears to be altruistically motivated behavior is really only self-interest in disguise. But in the same manner, to reduce our own distress, when we act in such a manner, we do it with the thought of helping another person. And it is this thought that truly counts, not the psychological mechanics of how a person thinks. Take the another side of the story on the economical political background. What about lobbyism and corruption? Such as the case of net neutrality, where a lot of the big telecom companies were lobbying the TRAI in a bid to get laws against the net neutrality passed. Were they not thinking in their self-interest with the thought that they were helping the masses, but ultimately only helping themselves? Or the Gun Federation in USA, where even after 39 cases of child shootings in USA, in Michigan alone, due to lobbying from these gun companies, no stricter gun rule has been implemented. Issues of corruption in various scenarios can be discussed all day long, but the matter of the fact is it did not arise out of self-interest alone. That is an unenlightened form of self-interest, where greed has corrupted the intention. That is different from the enlightened self-interest spoken about earlier. Well, we have reached the end of our session, and I think it's fair to conclude that we have to think both socially and in our self-interest. By thinking in our self-interest for our survival and keeping an enlightened self-interested outlook, we also help society progress as a larger institution of enlightened self-interested workers. We require both the foresight to think socially and the presence of mind to live with our self-interest at heart, but more importantly, not let greed guide our actions. At a healthy balance, this will help us truly progress as a society. We thank the IEEE Professional Communication Society for this chance to do this show. We thank the VIT Community Radio for giving us an opportunity to express our views about this topic. Thank you. Thank you, listeners, for tuning into today's session, and stay tuned for more debate. Exchange of ideas. This is VIT Community Radio 90.8. வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறை சார்ந்த பல்வேறு தகவலை கொண்டு வந்து உங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு உங்கள் அன்பு தோழன் கேபி ஆனந்த் நான் வந்திருக்கேன். என்னோட வந்திருக்கிறாங்க சுரேஷ் போஸ், ரஞ்சித் குமார், நித்யராஜ். இன்னைக்கு எந்த துறை சார்ந்த தகவல்களை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, ரொம்ப நாளாக இந்த ரொம்ப சீரியஸான தகவலாக கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்ட்டு ஒரு சிலர் சொல்லி கேட்டோம். அதனால நாங்கள் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஜாலியான கண்டென்ட் எதையாவது கொண்டு வரலாம் அப்படின்னு தேடும் போது தான் எங்களுக்கு திடீர்னு டமால் டுமில்னுலாம் என்னென்னமோ உழுவுறதெல்லாம் சத்தம் கேட்டுச்சு. என்னடா உழுது அப்படின்னு பார்த்தா, எங்கள் வீட்டில் ஒரு சூப்பர் ஹீரோ சின்ன பையன் விளாண்டுக்கிட்டு இருந்தாப்புல. அவர் விளையாடும் போது பார்க்கும்போது அப்படியே அங்கேருந்து இங்கே தாவுறது, இங்கேருந்து அங்கே தாவுறது, தனக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய போர்வை எடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணிட்டுலாம் இருந்தார். என்னடான்னு கேட்டால் சூப்பர் மேன் அப்படின்னாரு. சூப்பர் மேன்னா யார் அப்படின்னு கேட்டால், சூப்பர் மேன்ன்றவர் வந்து ஒரு பெரிய பெரிய பவர்லாம் இருக்கும், ஸோ அவர் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னாரு. சூப்பர் ஹீரோனா என்ன, சூப்பர் ஹீரோ இது எங்கே உருவானுச்சு, இந்த சூப்பர் ஹீரோன்ற கான்செப்ட் வந்து யார் உருவாக்குனா, ஸோ இந்த மாதிரி பல தகவலை நாங்கள் அப்படியே சேகரித்து கொண்டு வந்து வச்சுருக்கிறோம். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் நம்ம கையில் இருக்குது. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சி வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா, சூப்பர் ஹீரோ அப்படின்னோடனே ஒரு சின்ன ஒரு மெய்சிலிருப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது நம்மளுக்கு ஏற்படுது. ஏன் அப்படின்னா, நம்மளால் முடியாத ஏதோ ஒரு விஷயத்தை அவர் செய்ய போகிறாரு. ஹீரோஸ் எல்லாருமே நம்மளால் முடியாத விஷயங்களை செய்கிறவங்கள தான் நம்ம ஹீரோன்னு சொல்லுவோம். அந்த வகையில் இன்றைக்கி சூப்பர் ஹீரோன்றவங்க ஹீரோஸாலேயே முடியாத காரியத்தை செய்கிறவங்க தான் சூப்பர் ஹீரோஸ்ன்னு சொல்கிறோம். அந்த சூப்பர் ஹீரோஸுன்ற கான்செப்ட் எங்கே உருவானுச்சு அப்படின்ற பல தகவல்கள் எங்கள்கிட்ட இருக்குது, பேசலாம். இந்த சூப்பர் ஹீரோஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட மெயின் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இம்மார்டாலிட்டியாக இருக்கும்,
இன்னொன்று வந்து அசாத்தியமான பல விஷயங்களை செய்வாங்க. இதை வந்து இப்போ நம்ம சினிமாக்களில் பார்க்குறோம். அதுக்கும் முன்னாடி நம்ம வந்து கார்ட்டூன்ஸில் பார்த்துருப்போம், அதுக்கு முன்னாடி அனிமில் பார்த்துருப்போம், அதுக்கும் முன்னாடி காமிக் புக்ஸில் பார்த்துருப்போம். நம்ம எல்லாருமே இப்போ சினிமா பார்க்குறோம். சூப்பர் ஹீரோ படங்கள்லாம் கண்டிப்பாக நிறைய பேர் விரும்பி பார்க்குறோன்னு கூட சொல்லலாம். நமக்கு மெஜாரிட்டியாக ரொம்ப பெரிய லெவலில் தெரிஞ்ச ஒரு அனிமேஷன்னா எதுன்னு சொல்லுவீங்க? ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படின்னும் போது எதை சொல்லுவீங்க? மார்வல் ஸ்டுடியோஸ் அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். மார்வல்ஸ். வேறு ஏதாச்சும்? மார்வல் ஸ்டுடியோஸ், டிசி காமிக்ஸ். ஓகே, இது ரெண்டும் சொன்னதுனால நான் ஒன்று சொல்கிறேன். டிசி காமிக்ஸோட பேரண்ட் கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா வார்னர் ப்ரோஸ். இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம இந்த சிங்கம் வந்து டாம் அண்ட் ஜெரியில் வந்து வரும் இல்லைங்களா, அந்த ஒரு லோகோவில் வரும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது. மார்வல்ஸோட பேரண்ட் கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா வால்ட் டிஸ்னி. ஸோ இதுதான் வந்து இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். சொல்லுங்கள் சுரேஷ் சார், நீங்கள் ஏதோ சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் காமிக்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது காமிக்ஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த காலத்துலாம் வந்து இந்த டிவி சினிமா அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி வந்து கதை சொல்லிட்டு இருந்தோம். கதை சொல்கிறதோட அடுத்த ஒரு நீட்சி எப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து காமிக்ஸ். அந்த காமிக்ஸ் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கதைன்றதை தாண்டி உரையாடல் தான் இன்றைக்கி வந்து காமிக்ஸாக மாறி நிற்குது. அதாவது சாதாரணமாக நம்ம வந்து பாட்டி சொல்கிற கதை அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது அந்த ஒரு பிக்சர் போட்டு அந்த கேரக்டரே வந்து சொல்கிற மாதிரி உரையாடல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் தான் கொண்டு வந்தாங்க. அதுதான் காமிக்ஸ். அப்படி அதை பண்ண குழந்தைகளுக்காக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது நாளடைவில் என்ன ஆச்சுன்னா வந்து பெரியவங்களுக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதோட பேசிக்கே தான் வந்து நமக்கு தெரிஞ்ச பெரிய ஒரு காமிக்ஸோட கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்வல் காமிக்ஸ். அவங்க வந்து வால்ட் டிஸ்னியோட ஒரு கம்பெனி தான் அது. அவங்க தான் வந்து இருக்கிற சூப்பர் ஹீரோஸை வந்து மேக்ஸிமம் அவங்க தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட முதல் ப்ரோக்ராம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக் 4. அதை வச்சு வந்து இன்றைக்கி அவங்க எடுத்த எல்லா காமிக்ஸை விட்ட எல்லா கேரக்டர்ஸையும் வந்து மேக்ஸிமம் இன்றைக்கி வந்து படமாக மாறி இருக்குது. சரி, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த காமிக்கில் வர சூப்பர் ஹீரோஸ் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா சின்ன சின்ன படங்கள் மூலமாக உருவான காமிக்ஸ். நான் வந்து படங்களுக்கு முன்னாடி உருவான ஒரு காமிக்கை பற்றி சொல்லலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா சூப்பர் ஹீரோ அப்படின்ற ஒரு கான்செப்ட் எப்போ உருவானுச்சு அப்படின்னு கேட்டால் எப்போ உருவாயிருக்குன்னு சொல்லுவீங்க? இந்த ஆதி காலத்தில். இன்றைக்கி அந்த ஒரு கதை கிடையாது. ஏன்னா இந்த சூப்பர் ஹீரோன்ற கான்செப்ட் பார்த்திங்கன்னா 1917ஆம் ஆண்டு தான் உருவானுச்சு. ஸோ இந்த 1917ஆம் ஆண்டு எப்படி இவ்வளோ கரெக்டாக ஒரு வருஷத்தை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராபின் ஹுட் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ராபின் ஹுட்ன்றவர் வந்து இருக்கிறவங்கள்ட்டேருந்து கொள்ளையடிச்சு இல்லாதவங்களுக்கு கொடுக்குற ஒரு கேரக்டர். ஸோ இந்த ஒரு கேரக்டர் எங்கே உருவானுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்காவில் ஒரு ஃபோக்லோர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு நாட்டுப்புற கதைகள், அதில் தான் வந்து முதல்ல இந்த கேரக்டர் உருவானுச்சு. இந்த கேரக்டர் எங்கே வந்து முதல்ல இந்த ஒரு ஐடியாவோட வெளில வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1903 சாக்லெட் பின்பல் மென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமிக்கு, அந்த காமிக்கில் தான் இது முதல்ல வருது. இது என்ன ஒரு விதத்தில் வருதுன்னா, அவர் சாதாரணமான ஒரு ஆள் ஒரு மாஸ்க் போட்டு முகத்தை மூடிட்டு அவர் ஒரு சீக்ரெட்டான ஒரு ஐடென்டிட்டி, ரகசியமான ஒரு உள்ளாக்க ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்ற ஒரு இதில் வரும்போது இவருக்கு வந்து ஒரு நேம் கொடுக்கணும் அப்படின்னாங்க. 1919 இவருக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க, ஜாரோ அப்படின்னுட்டு. ஜாரோன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஜாரோ வந்து கண்ணில் மட்டும் ஒரு சின்ன மாஸ்க் போட்டிருப்பாரு. அந்த ஒரு மாஸ்க் போட்டுட்டு சண்டை போட்டுட்டு கெட்டவங்கள்ட்ட இருக்க காசெல்லாம் பிடுங்குவார், பணக்காரங்கள்ட்ட இருக்க காசெல்லாம் பிடுங்கி இளைஞர்களுக்கு கொடுப்பாரு. ஸோ இப்படி ஒரு கேரக்டர் வந்து போர்ட்ரே பண்ணாங்க. இதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பேண்டம் அப்படின்னா 1936 வந்து ஒரு கேரக்டர் உண்டானுச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் இந்த மாதிரி உருவாக்கப்பட்டது. ஸோ இப்படி உருவாக்கப்பட்ட கேரக்டர்களில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் எதுன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், 1929 வருஷம் ஒரு கேரக்டர் உருவாக்குனாங்க. அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் எனக்குன்னு மட்டும் இல்லை, என்னோடய வயசில் இருந்த எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சது. என்னோட சின்ன வயசில் என் கூட இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா சாதாரண கேரக்டர். நம்ம ஸ்கூல்லலாம் போகிறோம், யாராவது சண்டைக்கு வந்தாங்கன்னா ஐயா என்னால் முடியாதுன்னுட்டு நாங்கள் வந்து அப்படியே மன்னிப்பு கேட்டு வந்துடுவோம். அவ்வளோ சாதுவானவங்க நாங்கள்லாம். நீங்கள் சின்ன வயசில் சொன்னபோது வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு ஞாபகம் வரும். எனக்கு பிடிச்ச ஒரு சூப்பர் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து சக்திமான் தான். சக்திமான் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு பிரபலமான ஒரு சூப்பர் ஹீரோ கேரக்டர் இந்தியா ஃபுல்லுமே. சரி சார், நான் என்னுடைய கதை ஒன்று சொல்லிகிட்டு இருக்கிறேன்ல, நான் இன்னும் முடிக்கலையே. உங்களுக்கு சக்திமான் பிடிக்கும்ட்டீங்க, எனக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேரக்டர் ரொம்ப சாதாரணமான ஒரு கேரக்டர், ஆனால் திடீர்னுட்டு அது வந்து ஒரு பெரிய சக்தியோடு வந்து கெட்டவங்களெல்லாம் சண்டை போடும். அப்படி ஒரு கேரக்டர் தான். அந்த கேரக்டரோட பேர் பாப்பாய். பாப்பாயில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த சூப்பர் ஹீரோ கேரக்டரில் என்ன அப்படி ரொம்ப முக்கியமானதுன்னா, பசங்க வந்து பொதுவாக ஏதாவது சாப்பாடு கொடுத்தோம்னா நல்ல சாப்பாடெல்லாம் உடம்புக்கு உகந்த ஒரு நல்ல சாப்பாடெல்லாம் வேணான்னு சொல்லுவாங்க.
அதே விதங்களில் இந்த கீரை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப மனுஷனோட உடம்புக்கு வந்து வளர்ச்சிக்கு இது ரொம்ப தகுந்த ஒரு உணவு. ஆனால் அதை அதிகமாக யாரும் சாப்பிட்றது கிடையாது. ஆனால் இந்த பாப்பாயின்ற கேரக்டர் எப்படி போர்ட்ரே பண்ணிப்பட்டுச்சு அப்படின்னா, பாப்பாய் இருப்பார், அந்த பாப்பாய்க்கு ஒரு ஹீரோயின் இருப்பாங்க ஆலிவுண்டு. அந்த ஹீரோயினை வந்து கடத்திட்டு போகிறதுக்காகவே ஒருத்தர் வந்துட்டு இருப்பார், அவர் பேர் ப்ளூட்டோ. ஸோ இப்போ ப்ளூட்டோ வந்து ரொம்ப ஜைஜாண்டிக்காக இருப்பார், பெரிய உடம்போடு அப்படி வந்துட்டு நின்னார்னா பயந்துரும், அந்த மாதிரி இருப்பார்ல. ஆனால் அவர்கிட்ட எதிர்த்து சண்டை போடணும் அப்படின்னும் போது யார் வருவான்னா இந்த பாப்பாய் ஒல்லியாக வடன்ட்டு வந்து நிற்பார், தலையில் ஒரு தொப்பி போட்டுட்டு, பாப்பாய் த செயிலர் மேன் அப்படின்ட்டு. அந்த பாப்பாய் த செயிலர் மேன் ஏன் வந்து அப்படி இருக்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து ஒல்லியாக இருக்கிறாரு, ஆனால் அவருக்கு ஒரு சக்தி வரணும் அப்படின்னா கீரை சாப்பிட்டா சக்தி வந்துடும். ஸோ சின்ன பசங்களுக்கு கீரை சாப்பிடணுன்ற ஒரு சின்ன ஒரு உந்துதல் சக்தியை கொண்டு வந்ததே வந்து இந்த பாப்பாய் ஷோ தான். எனக்கு வந்து இந்த ஷோ பார்த்த பிறகு கீரை சாப்பிடணுன்ற எண்ணம்லாம் எனக்கு நிறையா உண்டானுச்சு. ஸோ 1929 தான் பாப்பாயின்ற இந்த கேரக்டர் வந்து ஒரு நாவலிஸ்ட், அவர் வந்து பிலிப் வெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாவலிஸ்ட் தான் வந்து முதல்ல உருவாக்குனார். நம்ம இவ்வளோ சூப்பர் ஹீரோஸ் பற்றி பேசுகிறோம், சூப்பர் ஹீரோ காமிக் பற்றிலாம் பேசுகிறோம். சூப்பர் ஹீரோஸ்லேயே ஒரு அல்டிமேட் சூப்பர் பவர் அப்படின்னா நீங்கள் எல்லாரும் எதை சொல்லுவீங்க? ஸ்பைடர்மேன். சூப்பர்மேன் எஸ், சூப்பர்மேன் பேர்லேயே வந்து ஒரு சூப்பர், அதான் சூப்பர்மேன் கூட சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு நாள் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். அதாவது இருக்கிறதுலே எனக்கு சூப்பர்மேன் தான் ரொம்ப பிடிக்கும், ஏன் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார். நான் உடனே சொன்னேன், ஏன் சூப்பர்மேனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார், மற்ற எல்லா சூப்பர் ஹீரோஸுமே ஏதாவது ஒரு சம்பவத்தில் அடிபட்டு இல்லை ஏதாவது ஒரு சம்பவத்தில் ஒரு திடீர்னு ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் அவங்களுக்கு வரும். ஆனால் சூப்பர்மேன் பிறக்கும் போதே சூப்பர்மேனை தான் பிறந்தார், அதனால எனக்கு சூப்பர்மேன் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உண்மையை பார்த்தோம்னா இந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாருமே அவங்களோட கதாபாத்திரங்களை உருவாக்கும் போது ஒவ்வொருத்தரும் வந்து சாதாரண இயல்பான மனுஷங்களாக இருக்கிறவங்க ஏதோ ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் நடக்கும், அந்த விஷயத்தினால அவங்க வந்து சூப்பர் ஹீரோவாக மாறுவாங்க. இது ஏன் அப்படின்னா, உங்களுக்குள்ளேயும் அதாவது நமக்குள்ளேயும் ஒரு ஸ்பார்க் உண்டானுச்சுன்னா நம்மளும் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யலான்ற ஒரு உந்து சக்தியோடு தான் இது எல்லாமே உருவாக்கப்படுது அப்படின்றது என்னோட எண்ணம். ஸோ ஒரு சூப்பர் ஹீரோ உருவாகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சாதாரண மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு இயல்பான வாழ்க்கையில் போயிட்டுருக்கும் போது ஏதாவது பிரச்சனைகளை பார்த்து பயந்துடக்கூடாது, அந்த பிரச்சனையை எதிர்த்து போராடணும். அப்படி எதிர்த்து போராடும் போது அவனுக்கு அபரிதமான ஒரு சக்தி வந்து உண்டாகும் அப்படின்ற ஒரு தத்துவத்தை சொல்கிறதுக்காக தான் இந்த சூப்பர் ஹீரோஸ் காமிக்ஸ் எல்லாமே உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு என்னுடைய தாழ்மையான கருத்து. கரெக்டாக சொன்னீங்க. இப்போ நம்ம வந்து அதாவது 90களுக்கு முன்னாடி 1945 அந்த மாதிரியான விஷயங்கள் பேசணும். எனக்கு பிடிச்சது கூட சக்திமான், அதை பற்றி சொன்னேன். ஸோ இந்தியாவில் அந்த மாதிரியான விஷயங்கள் இங்கேயும் வந்து நிறையா அதாவது காமிக்ஸ் இருக்குது. ஹரிச்சந்திர கதையாக இருக்கட்டும், இல்லை அந்த விக்ரமாதித்தன் வேதாளன் கதைகளாக இருக்கும். அது சூப்பர் ஹீரோஸ் கதை கிடையாது, பட் ஒரு காமிக் வைஸு டிசி காமிக்ஸாக இருக்கட்டும் இல்லை மார்வல் ஸ்டுடியோவாக இருக்கட்டும், அவங்களாம் மெயினாக பார்த்திங்கன்னா சூப்பர் ஹீரோஸை மையப்படுத்தி நிறையா சூப்பர் ஹீரோஸை கொண்டு வந்தாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக குழந்தைகளுக்கு ஒரு பெரிய சூப்பர் ஹீரோஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து சோட்டா பீம் தான் வந்து அவங்களோட ஒரு ஆதர்ச நாயகன்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு சாதாரண ஒரு இதுதான் அவனுக்கு. அதாவது கிட்டத்தட்ட நம்ம ஆனந்த் சார் சொன்னார், பாப்பாய்க்கு எப்படி ஸ்பினாச் சாப்பிட்டா வந்து இது வருமோ, இவருக்கு லட்டு சாப்பிட்டா வந்து ஒரு பவர் வந்துது. நம்ம அதான் தொடக்கத்துலேருந்தே நம்ம சொல்கிற விஷயம், நம்மளால் ஒரு முடியாத ஒரு விஷயத்த நம்ம இன்னொருத்தர் அது செய்யும்போது நம்மளுக்கு வந்து அவர் பெரிய ஹீரோவாக இருக்குது. நம்மளால் இந்த விஷயம் செய்ய முடியலை, மற்றவங்களால செய்ய முடியுது. ஸோ இப்போது நம்ம சக்திமான் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ எந்த ஒரு சூப்பர் ஹீரோ கேரக்டராக இருந்தாலும் அவங்க வந்து தன்னோட அதாவது மெசேஜ் சொல்லுவாங்க, அதாவது குழந்தைங்களுக்காக. நம்ம இப்போ ஸ்பினச் சாப்பிட்ற மாதிரி, லட்டு சாப்பிட்ற மாதிரி சூப்பர்மானோட ஒரு இன்ஸ்பிரேஷன் என்னென்னா, அந்த 7 சக்கரங்கள், அந்த 7 சக்கரம் அந்த யோகாவில் வர அதை வந்து கட்டுப்படுத்தினா வந்து கண்டிப்பாக வந்து சூப்பர் ஹீரோ மாறலான்றது மெசேஜாக வச்சு தான் வந்து உருவாக்கி இருக்காங்க. சரி ஆனந்த் சார், இப்போ வந்து நம்ம சூப்பர் ஹீரோஸ் சொல்லியிருக்கோம். எல்லாரோட ஃபேவரட்டான சூப்பர் ஹீரோஸ் பற்றி கேட்டால் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சூப்பர் ஹீரோஸ் பற்றி சொன்னால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான காரணத்தையும் சேர்த்து சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு சூப்பர் ஹீரோ பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன்னா, நான் சொன்னேன் பாப்பாய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஏன்னும் போது அது வந்து ஒரு உணவு பொருளை வந்து அடுத்தவங்களுக்கு வந்து இப்போ சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு கருத்தோடு வந்துச்சு. ஸோ அது மாதிரி கருத்துள்ள சூப்பர் ஹீரோஸ், இந்த சூப்பர் ஹீரோ ஏன் பிடிக்கும், எதனால் பிடிக்குன்றதையும் சேர்த்து சொல்லணும். சுரேஷ் பாஸ், உங்கள்கிட்ட ஸ்டார்ட் பண்ணலாமா? உங்களுக்கு பிடிச்ச சூப்பர் ஹீரோ யார், எதுக்காக அவர் ரொம்ப? அதாவது 90s கிட்ஸ் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரே ஒரு சூப்பர் ஹீரோனா சக்திமான் தான். ஏன்னா சக்திமான் வந்து இப்போ இருக்கிற எல்லா சூப்பர் ஹீரோஸும் வந்து அது ஒரு தனியாக வேறு ஒரு பவர் கிடச்சி அது வந்து சாத்தியப்படாத ஒரு விஷயம் தான். ஆனால் சக்திமானுங்கிற பவர் வந்து நம்ம இப்போ குழந்தைங்களுக்கு புகுத்தப்பட்டது என்னென்னா, அந்த யோகாவோட பவரை வச்சு கண்டிப்பாக அவங்க வந்து அவங்க ஷைன் பண்ணலான்றது காமிச்ச ஒரு ஷோ அது. சரி ரஞ்சித், நீங்கள் சொல்லுங்கள்.
எனக்கு வந்து சூப்பர்மேன் தான் வந்து பயங்கரமாக பிடிக்கும். ஏன்னா ஒரு ஒரு சூப்பர் ஹீரோக்கும் ஒரு தனி பவர் இருக்கும். எல்லா சூப்பர் ஹீரோவோட பவருமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்குது. அப்படி அது யாருக்குன்னா வந்து சூப்பர்மேன் அப்படின்னு சொல்லலாம். நித்யராஜ் சார், உங்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சூப்பர் ஹீரோனா யார் சொல்லுவீங்க? எனக்கு பேட்மேன் ரொம்ப பிடிக்குங்க. அதாவது ஒரு நார்மலான மனுஷன் தான் அவரும் வந்து சில விஷயம் பார்ப்பாரு. அதாவது அவரோட வில்லன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஹெவியாக ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஆனால் இவர் ஒரு சாதாரண மனுஷன் தான். சூப்பர் ஹீரோவுக்கு தேவையான தகுதிகளை இவரே உருவாக்கிப்பார். அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்கள் வந்து ஒரு சூப்பர் ஹீரோவாக இருக்கணும்னா உங்களுக்கு அபரிவிதமான சக்தி ஒன்று இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. அதை தாண்டி நீங்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து உங்களுக்குள்ளே கிரகிச்சிக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு வில் பவரே வந்து உங்களை கொண்டு போய் அந்த சூப்பர் ஹீரோ பொசிஷனில் வைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். கண்டிப்பாக அது நமக்குள்ளே தான் இருக்கணும். நம்மளே ஒரு பெரிய சூப்பர் ஹீரோ தானே. சரி, இப்போ சூப்பர் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா மொத்தம் 3 விதங்கள் ஆயிடுச்சு. இப்போ சொல்லணும்னா 2 விதங்கள் என்னென்னவா இருந்தது அப்படின்னா, ஒன்று காமிக் புக்காக வரும், இன்னொன்று வந்து படங்களாக வரும். ஆனால் இன்றைக்கி நிலைமைக்கு பார்த்திங்கன்னா இந்த காமிக் புக்கு படம் 2த்தையும் தாண்டி டிவி ஷோஸாக வர ஆரம்பிச்சிச்சு. டிவி ஷோஸில் பார்த்திங்கன்னா ஒரு சீசனாக எடுக்கிறாங்க. இந்த காமிக் வந்து எப்படி புக்ஸ் வந்துட்டு இருந்ததோ அதே மாதிரி அந்த புக்ஸில் இருக்கக்கூடிய காமிக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து டிவி ஷோஸாகவே பண்ணிகிட்ருக்காங்க. அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப ஒரு டிவி ஷோ பிடிக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காமிக். ஸோ அந்த ஃப்ளாஷில் பார்த்தீங்கன்னா என்னன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பார். அவருக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடும். அந்த ஆக்சிடெண்ட் மூலமாக என்ன ஆவார்னா ரொம்ப வேகமாக செயல்பட ஆரம்பிச்சிடுவார். ஒரு செகண்ட் இல்லைக்க உலகத்தையே மொத்தமாக ஒரு 2 தடவை சுற்றிட்டு வந்துடுவார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவருடைய பெரிய ரெக்கார்டு ஒன்று அவங்க காமிக்கில் சொல்லுவாங்க. என்னென்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிளாக்லேயும் 2 செகண்ட் வந்து பின்னாடி நவுத்தி வச்சுட்டு வந்தார் ஒரு செகண்டில் அப்படின்னுட்டு. ஸோ இது மாதிரி ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் மேன் அப்படின்னுட்டு சொல்கிற அந்த ஃப்ளாஷ் வந்து இன்றைக்கி வந்து டிவி ஷோஸாக வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ டிவி ஷோஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த மற்ற சூப்பர் ஹீரோஸ் எல்லாருமே ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு விஷயமா இன்றைக்கி டிவி ஷோஸ் மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் பல தகவல்கள் உங்களோட சூப்பர் ஹீரோஸை பற்றி இந்த அறிவமாயிரம் நிகழ்ச்சியில் தரத்துக்கு நாங்கள் காத்துட்ருக்கோம். ஒரு சிறிய இடைவேளை. எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும், தந்தை போல தோழன் இல்லை, என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை. வரமாய் வந்த தெய்வம் நீ, தவமாய் கிடைத்த செல்வம் நீ, என்னென்னம் நீ வந்தம் நீ, எந்த தந்தை நீ. தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும். உன் கரம் பிடித்து நடைபயின்றேன், நீ தோள் சுமந்தாய் உலகை ரசித்தேன். உனை உருக்கி என்னை வளர்த்தாய், நீ ஒளி கொடுத்தாய், நல் வழி நடந்தேன். தவம் என்ன செய்தனோ நான் உந்தன் மகனாய் பிறக்கவே, என்னென்னம் நீ வண்ணம் நீ, எந்த தந்தை நீ. தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும், தந்தை போல தோழன் இல்லை, என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை. காதல் கொண்டேன் காத்திருந்தேன், நீ கரம் கொடுக்க நான் கரை சேர்ந்தேன். சோர்ந்திருந்தேன் சேர்ந்து நின்றாய்,
வரம் ஒன்று கேட்கிறேன் அதை தருவாய் தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும் தந்தை போல தோழன் இல்லை என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை வரமாய் வந்த தெய்வம் நீ தவமாய் கிடைத்த செல்வம் நீ என் எண்ணம் நீ வண்ணம் நீ எந்த தந்தை நீ. கேட்ட பாடலை பாடியவர் அஜய் ரமணா, இசை முருகானந்தம், பாடல் வரிகள் முனைவர் மோகன ஸ்ரீனிவாசன், தயாரிப்பு விஐடி பண்பலை 90.8. Hey Mintu, do you know anything about waste sorting? Now, is that any of your new eco-conservation ideas? Exactly, you know me so well. Yeah. Tell me, what is it? Actually, this is very simple. Just sort waste into biodegradable and non-biodegradable waste bins, and this way you can do some waste management. That sounds cool. Go green! VIT 90.8 FM. உள்ளம் கொள்ளை போகுமே விஐடியின் ரேடியோ பங்கு பெற வாருங்கள் நிகழ்ச்சிகள் ஆயிரம் தீரன்களின் சங்கமம் திறமைகள் வெளிப்படும் விஐடியின் ரேடியோ உங்கள் ரேடியோ. நேரில் இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம எந்த துறை சார்ந்த தகவலெல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சக்திகள் வாய்ந்த ஹீரோஸை பற்றின தகவல் தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் ஸ்பைடர்மேன், ஹல்க், அயன்மேன், வொல்வரின் இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இப்படி நிறைய பேர் இருக்கும்போது எந்த விதத்தில் இவங்க வேறுபடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2 விதங்களில் வேறுபடுறாங்க. ஒன்று சக்திகள் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஹீரோ, இன்னொன்று சக்திகளை உருவாக்கி தனக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு எதிரிங்க கூட சண்டை போடுற சூப்பர் ஹீரோ. இது வந்து மைண்ட் அண்டு ஃபிசிக்கல் பவர்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ மைண்ட் பவரில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேட்டகரி தனியாக இருக்குது. வில் பவரில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு ஒரு கேட்டகரி தனியாக இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பேட்மேனுக்கு பார்த்தீங்கன்னா எந்த பவரும் கிடையாது. ஆனால் அந்த பவர்ஸ் எல்லாமே தனக்கு உண்டாக்கிக்கிறதுக்கு ஆர்டிஃபிஷியலாகவே அவர் ஒரு சில மிஷின்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு தன்னோட உடம்புக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு சண்டை போடுறாரு. ஸோ இது வந்து பேட்மேன் வந்து வில் பவர். அதே நேரத்தில் மைண்ட் ஃபிசிக்கல் பவர் அப்படின்னு சொல்லும்போது இப்போ உள்வரினுக்கு பார்த்தீங்கன்னா கையிலேருந்து அப்படி சைன் அப்படின்னா அப்படி போன்ஸ்லாம் வெளில வரும், ஸ்டீலில் அப்படியே வெளில வரும், அதை வச்சு சண்டை போடுவார். ஸோ இது வந்து ஃபிசிக்கல் பவர். அந்த விதங்களில் வேறு என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் இருக்குன்றதை பேசலாம். நம்ம இப்போ வந்து ரொம்ப நேரமாக வந்து சூப்பர் ஹீரோஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சூப்பர் வில்லன்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க, கொஞ்சமான கேரக்டர்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் உள்வரின் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போனண்ட்டாக வந்து மேக்னீட்டோ இருப்பார். எனக்கு சூப்பர் வில்லனில் பிடிச்ச ஒரு வில்லன்னா வந்து மேக்னீட்டோ. சூப்பர் ஹீரோஸ்க்கு வந்து வில்லனும் சூப்பர் வில்லனாக இருந்தால் தான் வந்து ஒரு போட்டி அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ஹீரோஸ் வந்து எதுக்கு வராங்க? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் தான் வந்து அங்கே வந்து சூப்பர் ஹீரோஸ் வந்து மக்களை காப்பாற்றுறதா இருக்கட்டும், நல்ல விஷயம் செய்கிறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் இருக்குது. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து இந்த சூப்பர் ஹீரோஸ் மூவிஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நார்த் சைட் பார்த்திங்கன்னா கிறிஷ்னு ஒரு படம் வந்தது. அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் ஃப்ளைங் ஜெட்னு ஒரு படம் வந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் ஏதாவது மூவிஸ் வந்திருக்கா? அதுதான் பார்த்து நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு 2 படம் எனக்கு வந்துச்சு. வந்ததே 2 படம் தான் வச்சுக்கோங்க. முதல் படம் வேலாயுதம். வேலாயுதம் என்ன சூப்பர் ஹீரோன்னு சொல்ல மாட்டேங்க. அப்புறம் முகமூடி கூட ஒரு சூப்பர் ஹீரோ படம் தான். நம்ம இந்தியா தவிர்த்து, அதாவது தமிழ்நாடு தவிர்த்து எங்கே பார்த்தீங்கன்னாலும் சூப்பர் ஹீரோக்கு வந்து இந்த அபரிமிதமான சக்தி வரும். அது வந்து சாத்தியப்படாத சக்திகள்லாம் சில இருக்குது. ஆனால் தமிழ்நாடு ரசிகர்களுக்கும் தமிழ்நாட்டு சூழ்நிலைக்கும் வந்து இந்த அபரிமிதமான சக்தியும் இந்த சாத்தியப்படாத விஷயங்கள்லாம் தமிழ் ரசிகர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்குனால வந்து முகமுடின்ற ஒரு கேரக்டர் வந்து நம்ம பார்த்துருப்போம் படம். அதனால் ஜூடோ அந்த கராத்தே வச்சு வந்து அவர் பவர் கிடச்சி அது சூப்பர் ஹீரோவாக மாறலாம், நாமளும் சூப்பர் ஹீரோவாக மாறலாம்னு சொன்ன கதை தான். அதே போல் தான் வேலாயுதமும். நாம் வந்து மக்கள் நல்ல செய்கிறதா வந்து சூப்பர் ஹீரோ பண்ணுற வேலைன்றது. அதுவும் இந்த சக்தி இல்லாமல் ஆடம்பரம் இல்லாமல் ஒரு அந்த சஸ்பென்ஸ்லேயே படத்தை முடிச்சிருப்பாங்க. அதுதான் தமிழ்நாட்டில் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ படமாக இருக்குது. இப்போ சூப்பர் ஹீரோஸுன்னு அந்த 2 டிவிஷன் பற்றி பேசணும். அதே மாதிரியே சூப்பர் வில்லன்ஸை பற்றி பேசணும். இப்போ சூப்பர் டீம் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ அப்படி சூப்பர் டீம் அப்படின்னு சொல்லும்போது மார்வல் வந்து அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறாங்க, டைட்டானிக் டீம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ டைட்டானிக் டீம்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தனியாக ஒரு காமிக் சீரீஸாக போயிட்டுருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அவெஞ்சர்னு சொல்கிறோம். ஸோ அவெஞ்சர்ஸ் வந்து எப்படின்னா அவங்க வந்து ஒரு குரூப் தான். ஸோ அந்த குரூப்பில் யார் யாரெல்லாம் இருக்காங்க? எனக்கு பிடிச்ச ஒரு டீம் இருக்காங்க, சூசைட் ஸ்குவாட். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சூசைட் ஸ்குவாட் கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி மார்வல்ஸ்லேயே இன்னும் ஒரு சில டீம்ஸ்லாம் இருக்குது. ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் இருக்காங்க, கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி இருக்காங்க, எக்ஸ்மென் இருக்காங்க, டிஃபெண்டர்ஸ்னு ஒரு டீம் இருக்காங்க, பிரதர்ஹுட்ஸ் ஆஃப் ஈவில் மியூட்டன்ட் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, இலுமினாட்டின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, இன்ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க. இந்த மாதிரி பலவிதமான டீம்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த டீம்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சூப்பர் ஹீரோஸ் எல்லாரையுமே ஒன்றிணைச்சு ஒரு குழுவாக இருந்து செயல்படுவாங்க. இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சூப்பர் ஹீரோ கதைகளில் வர மாதிரி அதாவது உலகத்தில் சாராத வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை வந்து தடுக்கணும் அப்படின் போது என்ன பண்ணுறாங்க, இவங்க எல்லாரையும் குழுவாக கூட்டு வராங்க, குழுவாக இருந்து சண்டை போடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையில் இன்றைக்கி காமிக்கில் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்புறம் என்ன இருக்குது? நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னும் போது இந்த காமிக்லேருந்து நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து சினிமாவில் வந்து இப்போ பயங்கர செலவு பண்ணி எடுக்கணும் ஒரு படம் அப்படின்னா வந்து அவங்க முதல்ல சூஸ் பண்ணுற விஷயமே வந்து அது சூப்பர் ஹீரோ கான்செப்டாக இருந்தால் செலவு வந்து நிறைய பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் அவங்க இருக்காங்க. ஒரே ஒரு சூப்பர் ஹீரோ வச்சு எடுத்த காலெல்லாம் போயிட்டு ஒரே படத்தில் 5-6 சூப்பர் ஹீரோ, அது மட்டும் இல்லாமல் இந்த மார்வல்ஸும் டிசி காமிக்ஸும் இப்போல்லாம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நிறைய படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேட்மேன் vs சூப்பர்மேன்லேருந்து சூசைட் ஸ்குவாட் வரைக்கும் அவங்க அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு படத்துலையுமே வந்து அந்த படம் முடியும் போது வந்து இந்த 2 சூப்பர் ஹீரோவுக்கு ஒரு இன்ட்ரோவை கொடுத்து ஒரு லீடு கொடுத்து அடுத்த பார்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாவை நமக்கே உருவாக்கிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சூப்பர் ஹீரோஸ்குள்ளேயே வந்து சூப்பர் வில்லன்ஸை பற்றி பேசணும். ஆனால் சூப்பர் ஹீரோஸ்க்கே நடக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால் 2 சூப்பர் ஹீரோஸ் சண்டை போடுறதெல்லாம் கூட படமாக வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் கிட்டத்தட்ட வந்து அப்படி தான். 2 பேருமே நல்லவங்கன்னு பார்க்குற நமக்கும் தெரியும், சண்டை போடுற அவங்களுக்கும் தெரியும். ஆனால் அந்த சண்டையை வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த அனிம் அப்படின்னு நம்ம சிலதெல்லாம் இருக்குது, அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட் தான். எனக்கு சூப்பர் வில்லன்ஸ்லேயே பிடிச்சது வந்து ரொம்ப பிடிச்சது யாருன்னா ஃப்ரீஸா அப்படின்ற ஒரு கேரக்டர். அதை பற்றி சொல்லணும்னா நான் டிராகன் பால் சி அப்படின்ற ஒரு சீரீஸை பற்றி சொல்லியே ஆகணும். டிராகன் பால் சி பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர்மேனோட கதை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு கிரகத்துலேருந்து இந்த கிரகத்துக்கு வந்திருப்பார், அதனால் வந்து அவருக்கு பல சக்திகள் வந்திருக்கும் இல்லைங்களா. அதே கான்செப்ட் தான், ஆனால் கொஞ்சம் வேரி ஆகிருக்கும். எப்படின்னா ஒரு யூனிவர்ஸே அழிஞ்சிட்ருக்கோம், அந்த யூனிவர்ஸ்லேருந்து தப்பிச்சு ஒருத்தர் வந்திருப்பார், மறுபடியும் அந்த யூனிவர்ஸ் அழிச்சவங்க நம்ம யூனிவர்ஸ் அழிக்க வருவாங்க. ஸோ வந்து இவங்க 2த்துக்கும் இன்டர்மீடியட்டாக இருக்கிற ஒரு இடத்துல போய் ஃபைட் பண்ணி நம்ம யூனிவர்ஸ் வந்து சேவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல உலகத்தை காப்பாற்றுறதை தாண்டி யூனிவர்ஸத்தை காப்பாற்றுறது, ஸ்டாரை காப்பாற்றுறதுன்ற லெவலுக்கு வந்து போயிடுச்சு சூப்பர் ஹீரோ கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சூப்பர் ஹீரோஸை வந்து நம்ம பல இடத்துல வந்து சூப்பர் ஹீரோஸை வந்து நிஜ மனுஷனாக பல பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பல விரும்பத்தகாத செயல்கள்லாம் விஷயங்கள் நடந்துருக்கு. சூப்பர் ஹீரோஸை வந்து உண்மை கிடையாது, சூப்பர் ஹீரோஸ் சொல்ல வர விஷயங்கள் மட்டும் தான் உண்மை. அதை மட்டும் ஏற்றுட்டு போகணும். ஏன்னா வந்து அது சொல்கிற விஷயங்கள் தான் நம்ம இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஆனால் சூப்பர் ஹீரோஸ் தான் உண்மை, அவங்களாம் வருவாங்கன்னு நினச்சிட்டு பல விஷயங்கள் நடந்துருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் சூப்பர் ஹீரோஸை உருவாக்கும் போதே அந்த கேரக்டரை உருவாக்குறவங்க வந்து அது கூடவே ஒரு கருத்தை சொல்லி உருவாக்குறாங்க. ஆனால் அந்த பிரச்சனைகள்லாம் வரக்கூடாதுன்றதுனால படத்துக்குள்ளேயே அந்த விஷயங்கள்லாம் ஒரு சிலர் வைப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பேட்மேன் படங்களில் பார்க்கும்போது பேட்மேன் வந்து அவரை மாதிரியே உடை போட்டுக்கிட்டு ஒரு சிலர் வந்து ராத்திரியில் போய் சண்டை போடுவாங்க. அப்போ வந்து அவங்க மாட்டிக்குவாங்க. பேட்மேன் வந்து அவங்கள காப்பாற்றிட்டு சொல்லுவார், நீங்கள் வந்து உங்களுக்கு வில் பவர் இருக்குது, இருந்தாலும் ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து ட்ரெயின் ஆகணும். அப்படி ட்ரெயின் ஆன பிறகு தான் நீங்களும் என்ன மாதிரி போராட முடியும். அதனால் நீங்கள் முதல்ல ட்ரெயின் ஆகுங்க, இதை நான் பார்த்துக்கிறேன் இன்றைக்கி அப்படின்ட்டு அழைச்சிட்டு போவார். இதெல்லாம் யாருக்காக சொல்லப்படுற விஷயம் அப்படின்னு பார்த்தா சூப்பர் ஹீரோஸ் அப்படின்ற இந்த கேரக்டருங்க வந்து நிஜம் கிடையாது, நிஜம் மாதிரி இருக்கக்கூடிய சித்தரிக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரங்கள். இந்த கதாபாத்திரங்கள் மாதிரி நீங்கள் செயல்பட முடியாது. அப்படி செயல்படணும்னா அதுக்கு இன்னும் பல பயிற்சிகள் தேவைப்படும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் வைக்கிறாங்க. இது எப்போ வரும் அப்படின்னா ஒரு ஃபேம் வந்த பிறகு தான் வரும். ஒரு கேரக்டர் இப்போ சடனாக அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளாக இறங்க மாட்டாங்க. அந்த கேரக்டர் வந்து நம்ம மக்களுக்குள்ளாக எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த மக்களுக்குள்ளே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது தான் இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் கொண்டு வராங்க. இதுக்கு வந்து நம்ம அவருடைய சுதந்திரம், அதாவது ஒரு படைப்பாளியோட சுதந்திரத்தில் நம்ம தலையிட முடியாது. அவங்க உருவாக்கக்கூடிய அந்த கதாபாத்திரங்கள் வந்து எந்த அளவுக்கு ரியாலிட்டிக்கு பொருந்தி வருது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் செயல்பட முடியும். கண்டிப்பாக ஒரு படைப்பாளியோட கற்பனைக்கு வந்து நம்ம தடைப்பட முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த ஒரு படைப்புலையுமே வந்து நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது. சூப்பர் ஹீரோஸ் படத்தில் வந்து அவங்க சொல்ல வர விஷயம் என்னென்னா, எவ்வளோ பெரிய கெட்ட விஷயம் இருந்தாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும், எவ்வளோ பெரிய கெட்டம் இருந்தாலும் அதை சால்வ்
சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு நல்லவன் வருவான். ஸோ நமக்கு வந்து ஒரு வில் பவர் வேணும். எந்த ஒரு நிலைமையிலையுமே வந்து நம்ம எதையும் இழந்துருவோம், எஸ் இது போச்சு தோத்துட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வந்துடக்கூடாது. அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த சூப்பர் ஹீரோஸ் படம் ஒரு எல்லாருக்குமே ஏன் சூப்பர் ஹீரோஸ் படம் பிடிக்குதுன்னா வந்து ஒரு பாசிட்டிவ் எண்டிங் வந்து சூப்பர் ஹீரோஸ் படத்தில் கண்டிப்பாக இருக்கும். நல்லவங்க ஜெயிச்சிருவாங்க, உலகம் காப்பாற்றப்பட்டுடும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது சூப்பர் ஹீரோ படம். ஒரு சூப்பர் ஹீரோ இருந்து உலகத்தை அழிய விட்டார்னா அது என்ன படம்? படம் பார்க்குற நம்ம எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக வில்லன் தோற்றுருவான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்து நம்ம ஏன் அந்த படத்தை பார்க்குறோன்னா சூப்பர் ஹீரோ எப்படிலாம் ஜெயிக்கிறாரு, அந்த படத்தில் அவங்க கன்வே பண்ண வர மெசேஜ் என்ன, அந்த சூப்பர் பவர்ஸ் அது எல்லாத்தையும் தாண்டி அவங்க ஹேண்டில் பண்ணுற அந்த ட்ரிக்ஸ் என்ன, அந்த வில் பவர் என்ன, அந்த வில் பவர் மட்டும்தான் நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர அந்த கற்பனைகளையோ அந்த ஃபேண்டசி விஷயங்களையோ ட்ரை பண்ணி பல்பு வாங்கக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய தாட். அதனால தான் படம் ஆரம்பிக்கும் போது சொல்லிடுறாங்க இதெல்லாம் வந்து எக்ஸ்பர்ட்ஸ்னால பண்ணது, நீங்களாம் இப்போ ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. முக்கியமாக சொல்ல போகிற விஷயம் என்னன்னா, நம்ம சூப்பர் ஹீரோஸ் வந்து சொல்கிற விஷயங்கள் இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்கணும் தவிர வந்து இந்த மூட நம்பிக்கையில் விதிக்கிற மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா வந்து அது மக்கள் அந்த அளவு புரிஞ்சுட்டு செயல்படணும் நிச்சயமாக. ஸோ இப்போ சூப்பர் ஹீரோஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ சூப்பர் ஹீரோஸில் வந்து இப்போ நான் முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் தான் அதுக்கு எனக்கு உதவணும். அதாவது சூப்பர் ஹீரோஸில் வந்து ஒரு ஹாப்பி எண்டிங் கொடுக்குறாங்க. இந்த ஹாப்பி எண்டிங்னால மக்கள் வந்து பயன்பெறுவாங்க அப்படின்றது உண்மை. அதே நேரத்தில் இந்த சூப்பர் ஹீரோஸுக்கு எல்லாமே இறப்பு அப்படின்றது இல்லாமலே இருக்குது. அது எதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்ற ஒரு தாழ்மையான என்னுடைய கேள்விக்கு பதில் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பிரச்சனை வரும்போதெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக வருவோம் சொல்கிறதுக்காக தான் இருக்குமோ. அது பார்ட் 2க்கு ஒரு சீக்குவலாகவே இருக்கலாம். அப்படி கிடையாது. நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த வில் பவர் வந்து என்றைக்குமே சாகக்கூடாது. ஒரு நல்ல விஷயம் வந்து செத்து போச்சுன்னா வந்து நம்மளோட மனசு வந்து இவ்வளோ அவன் நல்லது பண்ணி வந்து அவன் தோற்று போயிட்டானே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பார்க்குற மக்களுக்கு மனதில் வந்து விதைக்கக்கூடாது. அப்படின்றதுக்காக தான் எந்த ஒரு சூப்பர் ஹீரோவுக்குமே வந்து சாவுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ இப்போ சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் இறக்காத ஒரு மரணமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றது மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா, நம்மளும் அது மாதிரியான ஒரு சிறப்பான செயல்களை தான் செய்யணும். ஏன்னா ஒரு சூப்பர் ஹீரோ வந்து அந்த சூப்பர் ஹீரோக்கான பவர் வரும்போது அது கூடவே ஒரு பெரிய லட்சியமும் சேர்ந்து வரும். அதாவது அதை இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா நான் வந்து கிரேட் பவர் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. சரி, ஓகே. கிரேட் பவர் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது ஒரு பவர் வருதுன்னா அது கூடவே ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியும் வரும் அப்படின்ற ஒரு தாரக மந்திரத்தோட தான் அந்த சூப்பர் ஹீரோஸ் கேரக்டர் எல்லாமே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நம்ம சூப்பர் ஹீரோஸ் செய்கிறது எல்லாமே நிஜம் கிடையாது. ஆனால் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கருத்து வந்து உண்மையாக ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையோட இன்னைக்கு இந்த அறிவும் ஆயிரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நான் உங்கள் அன்பு தோழன் KP ஆனந்த். என்னுடன் இருந்து விடைபெறுவது சுரேஷ் போஸ், ரஞ்சித் குமார், நித்யராஜ். நன்றி நேர்களே. தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும், தந்தை போல தோழன் இல்லை, என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை. வரமாய் வந்த தெய்வம் நீ, தவமாய் கிடைத்த செல்வம் நீ, என்னென்னம் நீ வந்தம் நீ, எந்த தந்தை நீ. தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும். கரம் பிடித்து நடைபயின்றேன், நீ தோள் சுமந்தாய் உலகை ரசித்தேன். உனை உருக்கி என்னை வளர்த்தாய், நீ ஒளி கொடுத்தாய், நல் வழி நடந்தேன். தவம் என்ன செய்தனோ நான் உந்தன் மகனாய் பிறக்கவே. என்னென்னம் நீ வண்ணம் நீ, எந்த தந்தை நீ. தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும், தந்தை போல தோழன் இல்லை,
என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை. காதல் கொண்டேன் காத்திருந்தேன் கரம் கொடுக்க நான் கரை சேர்ந்தேன். சோர்ந்திருந்தேன் சேர்ந்து நின்றாய் வீழும் முன்னே நீ தாங்கிக் கொண்டாய். இனி வரும் பிறவியும் நான் உந்தன் மகனாய் பிறக்கவே வரம் ஒன்று கேட்கிறேன் அதை தருவாய். தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும். தந்தை போல தோழன் இல்லை என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை. வரமாய் வந்த தெய்வம் நீ தவமாய் கிடைத்த செல்வம் நீ. என் எண்ணம் நீ வண்ணம் நீ எந்த தந்தை நீ. கேட்ட பாடலை பாடியவர் அஜய் ரமணா. இசை முருகானந்தம். பாடல் வரிகள் முனைவர் மோகன ஸ்ரீனிவாசன். தயாரிப்பு விஐடி பண்பலை 90.8. மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளால் உங்கள் மனங்களை கவர்ந்து